அந்த டிசிஷன். ஸோ இது ரெண்டாவது தப்பு. நீங்கள் நிறைய பேர் அதை பண்ணியிருக்கீங்க, இன்க்ளூடிங் நம்ம பிரான்ச்சில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதை பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ரெண்டாவது பெரிய தப்பு. சரியான ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாதி ஜெயிச்சது மாதிரி. ஏன்னா 500 மார்க், இந்த 500 மார்க் தான் உங்களுடைய சக்ஸஸை மேக்ஸிமம் வந்து டிசைட் பண்ண போகுது. எத்திக்ஸ் பேப்பர், எஸ்ஏ பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர், இந்த 3 தான் உங்களுக்கு எந்த சர்வீஸ் வரப்போகுது, எந்த கேடர் வரப்போகுது அப்படின்ற முடிவு பண்ணுற பேப்பர். அட் த சேம் டைம் யுவர் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஃபைனல் லிஸ்ட் வர்றப்ப நிறைய பேர் வந்து அந்த 1000 ரேங்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க. 15 பேர், 20 பேர், 30 பேர் ஒரே மார்க்கில் இருப்பாங்க. மேபி 1 மார்க் 2 மார்க்கில் வித்தியாசம் 100 பேர் இருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த 2 மார்க் 3 மார்க்குன்றது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்றது only when the results are declared at the final stage you will come to know. ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமாக இருக்கும். மெயின்ஸில் ஆப்ஷனலில் ஒவ்வொரு மார்க்கும் பயங்கரமாக முக்கியத்துவமாக இருக்கும். எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் பயங்கர முக்கியத்துவமாக இருக்கும். கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷனல். சம்டைம் நீங்கள் வந்து எஸ்ஏல சம்டைம் மார்க் குறைவாக வாங்கினாவோ, எத்திக்ஸில் மார்க் குறைவாக வாங்கினாவோ, ஈவன் பர்சனாலிட்டி டெஸ்ட்லேயே மார்க் குறைவாக வாங்கினாவோ, உங்களை காப்பாற்ற போகிற ஒரே சப்ஜெக்ட் எதுன்னா இந்த ஆப்ஷனல். பிகாஸ் இதில் 500 மார்க்ஸ். இங்கே 300+ மார்க்ஸ் வாங்கினவங்க பெரும்பாலும் வந்து சர்வீஸ் வாங்காமல் வந்ததாக சரித்திரமே கிடையாது. காரணம், அவங்க வேறு ஏதோ பேப்பர்ஸில் கம்மியாக வாங்கியிருந்தால் கூட இங்கே 300 மார்க்குன்றது ஆவரேஜ் ஸ்கோர் இந்த ஆப்ஷன்ன்றது ஒரு 250 இருக்கும் இந்த ஹோல் இந்தியா அவுட் ஆஃப் 500. பட் 300 மார்க்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா 50 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். அந்த 50 மார்க்ஸ்ன்றது வந்து நம்மளோட ரேங்கை எங்கேயோ புஷ் பண்ணி வச்சுருக்கோம். அது 300 மார்க்ஸ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் சரியான ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும் முதல் விஷயம், சரியான நபர்கிட்ட படிக்கணும் ரெண்டாவது விஷயம், சரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸை படிக்கணும் மூணாவது விஷயம், சரியான நேரத்தில் அந்த ஆப்ஷனில் முடிக்கணும் நாலாவது விஷயம், முடித்த ஆப்ஷனில் கரெக்டாக டெஸ்ட்டு எழுதி முடிச்சிருக்கணும் அஞ்சாவது விஷயம். உங்களுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனலுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய டைம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 months டைம். அதனால தான் நம்ம அகாடமியில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின்ஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுத்து முடிச்சிடும். ஃபஸ்ட்டு 3 months வந்து எக்ஸ்க்ளூசிவ் போர்ஷன்ஸ் ஃபார் தி மெயின்ஸ். ஆப்ஷனல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 monthsக்குள்ளே எல்லா ஆப்ஷன்லையுமே முடிச்சிருவோம். ஒரு சில ஆப்ஷனில் 4 monthsலேயும் முடிஞ்சிடும். ஆப்ஷனில் பொறுத்தவரை எதை பேஸ் பண்ணிலாம் முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில தம் ரூல் இருக்குது. இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். 1, மிச்சவங்க எடுத்திருக்காங்க அதனால் நான் எடுக்கிறேன், யூ ஷுட் நெவர் டேக். 2, இந்த வருஷம் ஆல் இண்டியா டாப்பர் எடுத்திருக்காரு அதனால் நான் எடுக்கிறேன், நெவர். 3, என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்க எடுத்திருக்காங்க அதனால் நான் எடுக்கிறேன், நெவர். இந்த ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப பாப்புலர் இன் இந்தியா அதனால் நான் வந்து போகிறேன், நெவர். இந்த ஃபேக்கல்ட்டி கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பயங்கரமான பாப்புலர் அதனால் நான் எடுக்கிறேன், நெவர். இந்த சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து டிகிரியில் படிச்சிருக்கேன் ஆனால் பிடிக்காமல் டிகிரி படித்தேன், நெவர். ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் பிடிச்சி டிகிரி படிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். வெரி ஃபியூ கேண்டிடேட்ஸ் தான் பிடிச்சி டிகிரி படிச்சிருக்கீங்க. பிடிச்சி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறது தப்பே கிடையாது. ஆனால் பிடிக்காமல் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா, நான் படித்தேன்றதுக்காக அந்த சப்ஜெக்டை மறுபடியும் நீ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கன்னா அகெயின் ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அகெயின் ஆப்ஷனில் கரெக்டாக ஜூன் மாதம் கரெக்டாக எடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ளே ஆப்ஷனில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங். ரெலவென்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், சரியான நபர்கிட்ட படிக்கிறது, சரியான நேரத்தில் படிக்கிறது, டெய்லி அதுக்காக வந்து ஒரு 2 hours கிளாஸஸ் அப்படின்னா ஒரு 2 hours நம்ம அதுக்காக படிக்கிறது, இதெல்லாம் படிக்கணும்.
ஆப்ஷனில் ஜனவரிக்கு அப்புறம் படிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு மே மந்த் எக்ஸாம், டிசம்பருக்குள்ளே முடிச்சு வச்சிடணும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கான ஓரியன்டேஷன் நடக்கக்கூடிய த ஒன்லி அகாடமி கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மட்டும்தான். மிச்ச இன்ஸ்டியூட்டில் வர்றப்ப ஜாயின் பண்ணுறப்ப வாட் இஸ் யுவர் ஆப்ஷனல், ஓகே செலக்ட், பே த ஃபீஸ் அண்ட் கோ. அல்லது த இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டர் வந்து அவர் ஒரு ஆப்ஷனல் எடுப்பார். அந்த ஆப்ஷனல் இஸ் அ வெரி குட் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்வாஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, யூ பே ஃபார் திஸ் ஆப்ஷனல்னு சொல்லி விட்டுருவாங்க. காலங்காலமாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம அகாடமியை பொறுத்தளவில் ஆப்ஷனலில் டைரக்டர் ஐ வில் நாட் இன்வால்வ். ஏன்னா ஆப்ஷனல்ன்றது உன்னோடைய விருப்ப பாடம் மூலமாக நீ சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்காகத்தான் 9 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த சப்ஜெக்டில் இவங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை ஒரு புதிய முயற்சியாக நம்ம 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வேரியஸ் ஐஏஎஸ் அகாடமியில் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை மட்டுமே எடுத்து ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ். சில ஃபேக்கல்ட்டி இந்தியா லெவலில் பாப்புலர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு வந்து சைக்காலஜி இப்போ ஃபஸ்ட்டு இனாகுரேட் பண்ண போகிறோம். சார் வந்து இந்தியாவில் ஒரு நம்பர் 1 ஃபேக்கல்ட்டி ஃபார் சைக்காலஜி ஆப்ஷனல். பாத்வேஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய டிரெக்டர், திருவனந்தபுரத்தில் வெரி வெரி பாப்புலர் இன்ஸ்டிடியூட். இங்கே சென்னையில் டோர் அருண் அப்படின்னா ஒரு காலத்தில் டோர் ஐஏஎஸ் அகாடமி, அதோடைய டைரக்டர். நம்ம அகாடமியில் படித்து பாஸ் பண்ண நிறைய மாணவர்கள், அவர்கிட்ட ஆப்ஷனல் படித்த மாணவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரேட் ரிசோர்ஸ் பர்சன். அருண் சார் தாண்டி அடுத்து வரக்கூடிய சபரிநாதன் சார் சந்தோஷன் சபரி ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர். ஸோ சபரிநாதன் சார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறார், ஒரு கிரேட் ரிசோர்ஸ் பர்சன். தேர்ட், சாதிக் சார் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலில் கடந்த ஒரு 15 to 20 இயர்ஸாக சென்னையில் சவுத் இந்தியாவில் ஒரு நம்பர் 1 ஃபேக்கல்ட்டின்னு பேர் வாங்கின ஒரு பர்சன். ஸோ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலுக்கு சாதிக் சார். ஜியாகிரஃபிக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷமாக நம்பர் 1 பொசிஷனில் சவுத் இந்தியாவில் வச்சுருந்த ஒரு பர்சன் சத்யா சார், சத்யா ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர். மிகப்பெரிய ஒரு முயற்சி, இது சாதாரண முயற்சி கிடையாது. ஒவ்வொரு ஐஏஎஸ் அகாடமி டைரக்டரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபேமஸாக இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி ஒரே ரூஃப் கீழே உங்களுக்கு வந்து தி பெஸ்ட் அப்படி கிடைக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி 2024. ஸோ சத்யா சார் ஜியாகிரஃபி உங்களுக்கு எடுக்க போகிறார். ஆந்த்ரோபாலஜிக்கு ஆந்த்ரோபிரபா கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமோட ஹெட் கிரண் பத்மநாபன் போன முறை ஐஏஎஸ் வாங்குறதுக்கு, முக்கியமாக சர்வீஸ் வாங்குறதுக்கு காரணமாக இருந்த ஒரு கிரேட் ரிசோர்ஸ் பர்சன் பிரபாகர் சார். அதே போல் வந்து பேருக்கு பக்கத்திலேயே வந்து பிரபா அப்படின்னாவே தமிழ் பிரபா அப்படின்னு பேர் வாங்கின ஒரு கிரேட் ரிசோர்ஸ் பர்சன், தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கக்கூடிய பர்சன் தமிழ் பிரபா. அவர் ஒய்ஃப் ஐபிஎஸ், அஸ்வினி ஐபிஎஸ். நிறைய பேரை அவர் சிவில் சர்வெண்ட்டை உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு பர்சன். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ்க்கு போகாமல் உங்களுக்கும் சர்வீஸ் பண்ணுன்றதுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த 9 பேரில் 2 பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை ஏற்கனவே எழுதி பாஸ் பண்ணுவாங்க. 1 அருண் சார், ஆல்ரெடி சிவில் சர்வெண்ட். 2 விஜய் தாத்தநகர் மேம், சோசியாலஜி ஃபேக்கல்ட்டிக்கு சோசியாலஜி சப்ஜெக்ட்டுக்கு சர்வீஸ் வாங்கின ஒரு பர்சனே தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்கன்னா அது விஜய் தாத்தநகர் மட்டும்தான். ஸோ சர்வீஸ் வாங்கின பர்சன் சோசியாலஜிக்கு அவங்கன்னா சைக்காலஜிக்கு அருண் சார். இப்படி நிறைய ஃபேக்கல்ட்டிஸ். சபரி சார் வாஜிராம் ரவி இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருந்த ஒரு பர்சன். கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் சபரி சாரோட கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் தான் இந்தியா ஃபுல்லாக படித்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் பயங்கரமான ஃபேக்கல்ட்டி. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனில் பொறுத்தளவில் இந்தியாவில் பல ஸ்டேட்டில் போய் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வந்த சத்யபால் தீபக் சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் ஐஏஎஸ் அகாடமியில் 12 வருஷமாக அவர் தான் ஹி வாஸ் ஹெட்டிங் இட். ஸோ 12 வருஷமாக ஒரு சப்ஜெக்டை கிட்டத்தட்ட 100 பேட்ச்க்கு மேலே எடுத்த ஒரு பர்சன், 100 பேட்ச்க்கு மேலே எடுத்த ஒரு பர்சன். ஸோ ஒவ்வொரு செஷனும் ஃபஸ்ட் டைம் யூ ஆர் கோயிங் டு see all the 9 நவரத்னாஸ் on their single stage. So your journey starts today. இன்னைக்கு தான் நீங்கள் வந்து முதல் முறையாக நம்ம அகாடமியோடைய குவாலிட்டி, அகாடமியோடைய ஃபேக்கல்ட்டிஸோட குவாலிட்டிஸ், இதோடைய கண்டென்ட், எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் a single day you are going to see everything. Why KingMakers IAS Academy is number 1? எல்லா விஷயங்களுமே மாற்றி யோசிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறதுக்கு வந்து யூ நீட் த பெஸ்ட் ரிசோர்ஸ் பர்சன்.
அந்த பெஸ்ட் ரிசோர்ஸ் பர்சன் உருவாகிறது இந்த ஃபீல்டில் மினிமம் 15 to 20 இயர்ஸ் ஆகும் உருவாகிறதுக்கு. அப்படி உருவான பர்சன் தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு 10 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க அதிகபட்சம். அதில் மெஜாரிட்டி பீப்புள் பை காட் கிரேஸ் they are united under one roof. That roof is called KingMakers IAS Academy, where you are all part of it, and they are all here to help you make use of them, and they will put you in the right direction with adequate motivation. If you are sincerely committed individuals towards civil service preparation, this is the greatest platform that you have got in 2025. Please kindly make use of it. நம்மளுடைய டார்கெட் 2026ல் தமிழ்நாட்டில் மினிமம் 100 பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வரணும். 57 பேர் ஏற்கனவே 2025ல் ரிசல்ட் வரப்போ 57. 2026ல் மினிமம் 100. அதை எய்ம் பண்ணி தான் இப்போ போயிட்டு இருக்கோம். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், மெயின்ஸ் கோச்சிங் வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண 723 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ, ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் இந்த 9 நவரத்னாஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறதுக்கு. ஆப்ஷனல் ஃப்ரீ, டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ, கைடன்ஸ் ஃப்ரீ, எவ்ரிதிங்ஸ் ஃப்ரீ. ஓகே, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண 723 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறதுக்காக கேஷ் 5000 ஸ்டைஃபன், என்னுடைய ஃபாதர் பேரில் முத்துராமு ஸ்டைஃபன் ப்ரோக்ராம், அதுவும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 NGOs நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அனைவரும் ஒரு NGO கமிட் ஆகும். ஒரு 100 ஸ்டூடெண்ட்டுக்கு ஈச் 30,000 rupees ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் அந்த 723 பேருக்கும் கிட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனால் அதுக்கும் சப்போர்ட் கவர்மெண்ட் செய்யுது, ப்ரைவேட்டும் செய்யுது. 2026ல் மினிமம் 100 கேண்டிடேட்ஸை நம்ம அச்சீவ் பண்ண வைப்போம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்து. 2027ல் மினிமம் அட்லீஸ்ட் 150லேருந்து 200 பேரை தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ண வைக்கணும். அதுதான் நம்மளுடைய இப்போ இலக்கு. அந்த இலக்குக்காகத்தான் இந்த 2024ல் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 2027ல் தமிழ்நாடு வந்து ஒரு 15% ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு இப்போயே நம்ம வந்து பிளான் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பிளானிங். ஸோ இது சாத்தியம் எப்போ அப்படின்னா உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப சின்சியராக இருக்கிறப்ப மட்டும்தான் சாத்தியம். நாங்கள் எங்கள் சைடில் வி ஆர் பிளான் டு கிவ் யூ தி பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட். பட் இந்த பெஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றது பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அப்படியே சரண்டர் பண்ணுங்க, அப்படியே க்ளீன் ஸ்லேட்டாக உட்காருங்க இந்த கிளாஸில். ஒவ்வொரு ஆப்ஷனலும் ஓரியன்டேஷன் ஆரம்பிக்கிறப்ப ஏற்கனவே உங்கள் மனசில் ஏதோ ஆப்ஷனல் இருந்ததுன்னா அதை அப்படியே எரேஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து இந்த கிளாஸ் கவனிங்க. 1 மணி நேரம் ஃபினிஷ்ட். அடுத்து ஒரு ஃபேக்கல்ட்டி வருவார், அகைன் க்ளீன் ஸ்லேட்டாக மாறிடணும், அந்த ஒரு 1 hour லிசன் பண்ணணும். அடுத்த ஒரு ஃபேக்கல்ட்டி வருவார், மறுபடியும் க்ளீன் ஸ்லேட்டாக மாறிடணும், அதையும் கவனிக்கணும். எல்லா ஆப்ஷன்லையும் ஓரியன்டேஷனை கடைசி எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கும் நடக்க போகிற ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தென் ஒரு 3 சப்ஜெக்ட்ஸை உங்களுக்கு வந்து 1, 2, 3ல் நீங்களே ஆர்டர் பண்ணிவிட்டு 1, 2, 3க்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத நீங்களே பக்கத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 ஆக்கிட்டு 3ல் 2 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 2ல் ஒரு சப்ஜெக்டை ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது அட் எனி காஸ்ட் அது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேட்ச்மேட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எடுத்த சப்ஜெக்டாக இருக்கக்கூடாது. அது உங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸாக இருக்கணும். அது அந்த சாய்ஸை வந்து ஃபைனலாக நீங்கள் எங்ககிட்ட யூ கேன் கிவ் மீ, வி வில் கிவ் யூ 1 week டைம். 1 week 25ஆம் தேதி தான் நான் ஆப்ஷனலுக்கான அட்மிஷனை ஓப்பன் பண்ணுறேன். 25க்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். ஜூலை 1ஆம் தேதி நம்ம ஆப்ஷனல் கிளாஸஸ் காலையில் 7 o'clock ஸ்டார்ட் ஆகிடுது. இவர்கிட்ட நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்காதவர்கிட்ட நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்காத சப்ஜெக்ட் கூட வி வில் ரெக்கமெண்ட். பிகாஸ் ஆப்ஷனில் பொறுத்தவரை அகாடமி வந்து இஸ் கோயிங் டு பிளே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபெசிலிட்டேட்டர் ரோல் தான் ப்ளே பண்ண போகுது. உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறோம். சில ஃபேக்கல்ட்டிஸை நம்ம இன் பர்சன் கூப்பிட்டு வர்றோம், சில ஃபேக்கல்ட்டிஸை ஆன்லைன் வழியாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இந்த அக்ரிகல்ச்சர் குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனில் வந்து இந்த முறை சரண்யா இந்த முறை ஐஏஎஸ் ஆகிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனில் எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட் சரண்யா வந்து ஐஏஎஸ் ஆகிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஒரு காலத்தில் பயங்கர பாப்புலர் ஆப்ஷனல், என்னைக்கும் அந்த ஆப்ஷனில் வந்து நம்ம அகாடமியில் பரத் சார் வந்து ஹேண்டில் பண்ணுறார்.
கிரேட் ரிசோர்ஸ் பர்சன். ஸோ மதுரை பிரான்ச்சோடைய டைரக்டராக இருக்கார். ஸோ கிரேட்டஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ், நிறைய பேட்ச் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் அது வந்து 2 டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ன்றதுனால மேத்தமெட்டிக்ஸ் அக்ரிகல்ச்சர்லாம் எடுக்கிறவங்க பெரும்பாலும் இந்த அக்ரிகல்ச்சர் முடித்த பேக்ரவுண்ட் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது. பட் சில நேரங்களில் எக்கனாமிக்ஸை நான் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி சர்வீஸ் வாங்கி நான் பார்த்துருக்கேன். அப்படி சில நேரங்கள் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் சிலபஸ் நீங்கள் படித்து பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எடுக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் அப்படி எடுக்க மாட்டீங்க, தெரியும் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்கும் சார், நான் டிகிரி படிக்கலாம், நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்க மாட்டீங்க யாரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஈஸியஸ்ட் வே அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு ஆப்ஷனல், ஷார்ட் டூரேஷனில் ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனல். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் கேப் 80 days தான் இருக்குது. அங்கே 4 GS படிக்கணும், எஸ்ஏ படிக்கணும், ஆப்ஷனல் படிக்கணும். அந்த டயத்துக்குள்ளே நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வைஸாக நீ செலக்ட் பண்ண அப்படின்னா ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இங்கே வரல, இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி முக்கியம். ஸோ வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் அவர் beloved faculty, very well known faculty, the most lovable faculty, எல்லாருக்கும் பிடிச்ச பயங்கரமான ஒரு ஹீரோ. அவர் வந்து இறங்குறப்பே வித்தியாசமாக இறங்குவார், அவர் கிளாஸும் வித்தியாசமாக இருக்கும், அவர் சப்ஜெக்டும் வித்தியாசமாக இருக்கும், அவர் அப்ரோச்சும் வித்தியாசமாக இருக்கும், செஷனே வேறு லெவலில் போகும். எப்படி கிளாஸ் ஆரம்பித்தார் எப்படி முடித்தாருன்னே தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளாஸஸ் போகும். சப்ஜெக்ட் மட்டும் சைக்காலஜி இல்லை, அவரே ஒரு சைக்காலஜிஸ்ட்டு கிட்டத்தட்ட. சார் வந்து IPOS, அவருடைய ஒய்ஃப் வந்து IPS, 2 பேருமே ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு டீச்சிங்கில் இருக்கக்கூடிய பேஷனில் தே ஆர் ரன்னிங் தி சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட். இந்த மாதிரியான கமிட்டட் இண்டிவிஜுவல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பிளஸ் பண்ணியிருக்கணும். பலத்த கைதட்டதோடு நம்மளோட சீஃப் கெஸ்ட் கொடுப்போம். வெல்கம் சார். Vanakkam, good morning. So what Bhumi sir is doing is a very challenging work, very innovative approach, nalla risk-ana approach kuda. So thanks to Bhuminathan for trying out, to bring all the best minds together under one roof. Applause Leah. Today I will speak in English, okay? Is that okay? Because some of them are non-Tamil students are there, some have joined online. I'll keep it in English, okay? I think Bhumi sir has discussed all the basics. So he has made my work easy today. Whatever he told were very wise words. So that saves me some space. So he was telling me that I was in service and I quit because of the passion for teaching. So this is how I call myself. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் ஏதோ BSc MSc படித்து காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தேன் நினச்சிட்டு இருக்காங்க. பட் I joined the service within 2 years. I quit and then I started coaching students for psychology. Because of the passion for psychology, I took civil services. It was more of an accidental kind of choice. It was not out of civil service aspiration I got in. I thought I could study psychology and, so I had my friend who was preparing and it was more of an accidental entry. And because of taking up this sorry for the disturbance. Am I clear? Okay. Okay then. So
I always start my classes by thanking my teachers. So on the left you have Dr. JCB Abraham, on the right you have Dr. Kumarasamy. They were my teachers, they were my zoology teachers when I did my PG zoology in American College. So I am a old classic school teacher in that sense, in terms of values. Knowledge is something like, you need to get the basics right, you need to look at it holistically. That's what UPSC is looking for. Luckily, if you go by the shortcuts, if you go by formulas, if you go by leaving out some parts of the syllabus and only studying certain things, then it's going to fail you. And UPSC sees to that whether you are strong in your basics, do you have conceptual clarity. That is what they are looking for. So you need to really work on your basics. When you study in school and college, we have a textbook, we have a syllabus, we stick to that, we go by the previous year questions. UPSC also you have to go by that, but that is only to give you a conceptual clarity and give you an idea how to go about. But you cannot just stop with rote memory when it comes to UPSC preparation. So with UPSC preparation, you need to start with understanding the basics right, but then move beyond and have a conceptual clarity. You should be able to apply it many a times, in Indian context too. Whatever optional do you study. So it's very important. Teachers like these have taught me such kind of approach. You should not compartmentalize education. Why UPSC is asking any graduate to take any optional subject? Because they don't discriminate. They believe that this is part of the knowledge. Every optional is important from the knowledge point of view and from the practical point of view. So they do not discriminate. And they don't tell you that you should take only your graduation subject. That itself shows that knowledge is very holistic, complementary. So it's very important that you look at things in a very large, holistic way. And I have got that kind of education, and I will continue to spread that. So thanks to these gems in my life. Little bit about me before Sir already told. I have also briefly started telling about me. So basically this subject has kept me going for 5 attempts. I cleared this exam in my 5th attempt. Every time I used to clear the prelims because at that time when I was preparing, like you're all now trying to do, we had 2 optionals, and one for the prelims plus GS, and in the mains also you have to have an optional. So the psychology was my first optional. Those days there was nobody to teach here, so people told me that don't take it. I was very adamant because I came only for psychology. Then somebody told, okay, take it, but don't take it as a first optional. You will never clear. In fact, all the 5 attempts I cleared because of psychology only. Those days it was a combined mark. 1 mark for GS and 2.5 marks for 1 question in optional. So I used to score very high in optional, and GS I used to just manage. And every time it's because of psychology only I cleared. And because of the optional which I liked to study, I was able to keep my motivation up. Otherwise it was difficult to attempt means 1.5 years, just think about it. So many people are shocked and surprised when I told that I am quitting or I have quit. Are you mad? You studied for 6-7 years and you are now coolly saying you are quitting. Because it was a moment of realization for me that a generalist administration is not enthusing me. And in postal service, we used to have 50% of the training on the field, not just a classroom. So you clearly know what kind of job you are going to do. It's not that the job is bad or something like that. No job is bad. But for me, it was not giving me. So I'll mix Tamil and English, okay. So the point is here, like in the generalist is interesting and whatever the special area, that was very interesting. So I decided அப்பவே முடிவு பண்ணேன். ஏன்னா இது நமக்கு லைஃப்ல இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன்.
if you are waiting for the right moment, you will be waiting all your life. And அப்புறம் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் வருஷம் we will work. VRS கிடைக்கிற ஒர்க், பென்ஷன் கிடைக்கிற ஒர்க் பண்ணுவோம். இப்படியே போயிடும் லைஃப். அண்ட் தெர் இஸ் சம்திங் நம்ம தமிழ் கல்ச்சரில், இந்தியன் கல்ச்சரில் வந்து கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்க. கர்மாலாம் போவேனா, உங்கள் பேரண்ட்ஸ் அனுபவிச்சது உங்களுக்கு வரும், நீங்கள் அனுபவிச்சது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. இஃப் யூ ஆர் நாட் வெரி ஹாப்பி அண்ட் கண்டென்ட், then this trauma will get carried forward across generations. Okay, in what conditions they have been brought up, that will have an influence on how they bring you up. So we need to just try to get the right thing at the right time. So timing is very, very important. அதனால் நான் அப்பயே முடிவு பண்ணேன். And I have been teaching this subject for more than 20 years continuously. And I have been doing only this. என்னன்னா நான் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் வெளியே அதெல்லாம் I am trying to be more open on social media and things like that. You could catch me on social media, just Arun PT, இந்த PT Usha மாதிரி PT அது. அருண் பிடி சைக்காலஜின்னு போடுங்க, இல்லை அருண் பிடி சைக்காலஜி டீச்சர்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். யூ குட் ஃபாலோ மீ ஆன் தேட். ஸோ இது வந்து ரீசெண்டாக ஒரு ஆந்திரா சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. ஒரு ஆள் வந்து ஒரு இலையை வச்சுக்கிட்டு ஒரு ஆடை அட்ராக்ட் பண்ணுறான் ஒரு கூட்டமாக. முதல் ஆடு போக ஆரம்பிக்குது, எல்லா ஆடும் அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிக்குது. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆள் போயிடுறான். he runs for 2 circles, then he goes away. பார்த்தா அந்த ஆடு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, எது நெருப்பு பக்கத்தில். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் them to, you know, then they have to break it away and throw it out. Probably this is a symbolic remnant of, இது வந்து அந்த காலத்தில் கோட் சாக்ரிஃபைஸ், ஃபயர் சாக்ரிஃபைஸ் கொடுப்பாங்க, அதோடைய ஒரு ரிச்சுவல் சிம்பாலிக் ரெம்னன்ட்னு தோணுது எனக்கு. Cultural anthropology people might have an answer on that. But the point I'm trying to drive here is, sometimes, you know, following others is good, right? So when you go to a place, you don't know how to eat with fork and spoon or chopsticks, you look at others and learn from them. Or you are trying to go to some place, a lot of people are walking towards that side, it's better to follow them, you'll reach that venue. But sometimes just imagine that stampede, the Kumbh stampede or any other stampede which happened, the RCB celebration stampede that happened in Bangalore. Sometimes when you follow the crowd, you will be in trouble. So it's very important not to be like that. I think Bhumi sir has sufficiently emphasized on this point. But it's difficult. Because that's a very, you know, instinctual thing that you have gotten. That's why everybody runs towards the door and gets caught in the stampede. Okay. So இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு வர எல்லா டீச்சர்ஸும் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் இது. எல்லாரும் சொல்ல போகிறாங்க, இந்த ஆப்ஷனல் XYZ இஸ் வெரி ஸ்கோரிங். எல்லாரும் சொல்ல போகிறாங்க, இட்ஸ் கன்சைஸ், இட்ஸ் மேனேஜபிள், கரெக்டான டைமில் முடிச்சிடலாம். ஜிஎஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டர்வியூக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் கேரியரில் ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் லிட்ரேச்சர் வச்சுக்கோங்க. தமிழ் லிட்ரேச்சர் வந்து அது டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் உள்ள விஷயங்கள் தான். லிட்ரேச்சரில் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஹியூமன் பிஹேவியரும் கல்ச்சரும் ஹிஸ்ட்ரியும் எல்லாமே அதில் வருது. எப்படி சார் லிட்ரேச்சர் வந்து ஜிஎஸ்ல யூஸ் ஆகும்னு கேட்கக்கூடாது. அது வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே வேறு மோடில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ there is nothing like no optional cannot, you know, refuse these things. Every optional is best optional. It doesn't mean these are all lies. These are all different truths. சப்போட்டா பிடிக்காதவங்க யாராக இருக்கீங்களா? சப்போட்டா ஜூஸ் பிடிக்காதவங்க இருக்கீங்களா? சீதாப்பழம் பிடிக்காதவங்க இருக்கீங்களா? என் ஒய்ஃபுக்கு கொத்தமல்லி பிடிக்காது, தூரத்தில் அங்கேயே கழுவி டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க. அது மாதிரி there is nothing good or bad about anything. But some people just cannot stand it. Some people cannot find comfortable in a subject. அவ்வளோதான். உங்களுக்கு தேவையானது ஒரு சீட்டு தானே. ஸோ நீ கேட்டுட்டு இருந்தேன், என்ன பெரிய க்ரௌடாக இருக்கே, நீ குரூப் ஒன்று யாரும் எழுத போலையான்னு. இல்லை சார், எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாங்க. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ், இன்னைக்கு நேற்று கேரளாவில் குரூப் 1 சர்வீஸ் இருந்துச்சு, வி கால் இட் எஸ் KAS, அவ்வளோதான்.
அதுக்கு 12 சீட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுத போல. ஸோ பீப்புள் யூனோ ஹேவ், நமக்கு தேவை ஒன்று தானே. சீட் நம்பர் 11A. நீங்கள் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸு என்ன ப்ராபிலிட்டி போட்டு என்னத்தை பண்ண போகிறீங்க? சம்டைம்ஸ் வி கேனாட் எக்ஸ்பிளைன் சர்டன் திங்ஸ். சைக்காலஜி எடுத்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்காதன்னு நான் அதை கிளியர் பண்ணி ஐ ஃபினிஷ் திஸ் திங் ப்ராப்பர்லி. ஸோ வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, தட் இஸ் வாட் யூ ஹவ் டு லுக் ஃபார். எந்த ஆப்ஷனில் எடுக்கணும்னாலும் இந்த 3 விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆப்டிடியூட்னு சொல்கிறது நமக்கு ஒரு கனெக்ட், a kind of comfort. You will find it interesting and it will go easily for you. You could make sense of it. That's what I mean by aptitude. Interest you can understand. Not necessarily you should be passionate about. There are different personalities among you, right? சில பேர் வந்து எல்லாத்தையுமே பேஷனேட்டாக அப்ரோச் பண்ணுவீங்க. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்காது, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். சில பேர் எது பண்ணாலும் இன்ஜினியரிங் படித்தாலும் அதையும் போய் படிச்சுட்டு வந்துடுவாங்க. இதே ஹியூமனிட்டிஸ் அமிச்சாலும் அதையும் நல்லா படித்தா அதையும் மார்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ தெர் ஆர் ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் among us. So I am not even saying that you should be passionate about everything. You can be a generalist, you could be a specialist. But you should have some kind of interest in whatever you take. That's very basic. ஏன்னா அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வித்தவுட் எஃபர்ட் யூ குட் டூ இட். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை பண்ணுற மாதிரி எனர்ஜி போகும், ஃபெட்டிக் ஆயிருவீங்க, டயர்ட் ஆயிருவீங்க. ஒரு அட்டம் நமக்கு கிடைக்கலன்னா அடுத்த அட்டம்ல எனர்ஜி இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் தட் இன்ட்ரெஸ்ட் இன் இட். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் தி கைடன்ஸ். ஸோ கைடன்ஸ், இப்போ இன் டுடேஸ் வேர்ல்ட் we are all victims of it, all of us, because of the social media, because of the big tech, because of the capitalist style of advertisement and marketing, that we have outsourced our thinking to ChatGPT. We have outsourced our senses. எங்கே நல்ல பரோட்டா கிடைக்கும்னா, இல்லை எங்கே ஒரு நல்ல வாட் எவர் யூ வாண்ட் லைக் டு ஈட், பிட்ஸா எங்கே நல்லா கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட சென்சஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம அங்கே போய் சாப்பிடும் போது தான் நமக்கே நம்மளுடைய நாக்கு மூக்கு எல்லாம் ஒன்று சொல்லும். ப்ரைஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, ஒரு அப்ஜெக்டிவாக. பட் வி ஸ்டாப்ட் யூஸிங் தட். வி கோ பை வாட் எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட். ஓகே, ஸோ வி ஜஸ்ட் கோ பை ரிவ்யூஸ் and other kind of things, and the attention span coming down. So if somebody has to come and sit inside your head and tell that psychology Arun, psychology Arun, psychology Arun, again and again and again, then you're like a robot, you will go. So it's very important that you start using your senses. You figure out what kind of, ஏன்னா எனக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியம். ஒரு குருவை நான் எடுக்கணும்னா எனக்கு அது சம் கனெக்ட் வேணும். அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். Then how good they are in their subject, how they communicate. Some people will be good in their subject, but when it comes to teaching, they may not be that dynamic. Some might be very dynamic, நல்லா ஜாலியாக ஜோக்காக சொல்லிட்டு இருப்பாங்க கிளாஸில், போர்ஷன் முடிக்க மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட். யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் ஆல் தீஸ் திங்ஸ். நோட்ஸ் அவைலபிலிட்டி, டெஸ்ட்ஸ் எப்படி நடக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும். அதுவும் உங்களுடைய பர்சனல் காமன் சென்ஸ் அண்ட் இன்ட்யூஷன் யூஸ் பண்ணுங்கள். கான்ஷியஸ் திங்கிங்கும் யூஸ் பண்ணுங்கள், இன்ட்யூஷனும் யூஸ் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் நிறைய தடவை இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு அன்கான்ஷியஸ் திங்கிங் நமக்கு இருக்கும், ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணும் சில சமயம். தட்ஸ் நாட் சம் மேஜிக் ஆர் சம்திங் லைக் தட். இட்ஸ் அன்கான்ஷியஸ் விச் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ திங்க் அண்ட் டேக் அ கால். I'll discuss about what's unique about this subject. I have developed a brochure. Anybody interested can get it from Mr. Durai. I will later on guide you to him. So we'll just take an example of this recent one. இந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைக்காலஜி இருக்குன்னு நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். This video was taken by a 17-year-old boy just for fun. He was living in a rented house. மொட்டை மாடியிலேருந்து அவர் வீடியோ எடுத்தார். அவருக்கு தெரியாது அது கீழே விழுந்து தீப்பந்தமாக மாறப்போகுதுன்னு. அப்போ அவருக்கு பயங்கர தூக்கம் இல்லை அன்னைக்கு, ட்ராமா. அவருக்கு விட்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. 2 days before he was called to the police station because he was the only witness for that. He has lost sleep. He said that this area is dangerous, we have to vacate this house. This fellow is going to have trauma for his life.
Next time when he hears a airplane sound, he might get up from his sleep with sweating. Just think about that survivor, that lone survivor. His brother is dead. Everybody is dead, he was spared. To be happy or not to be? And இது வந்து sometimes post-traumatic stress disorder. எல்லாருக்கும் வரணும் இல்லை. I hope he doesn't get it. He is able to get on with life. But some people, this develops into a post-traumatic stress disorder. They can't attend on anything, they will have flashbacks, they cannot focus, they will get angry unnecessarily, they will have nightmares. So that is a big issue here. Any accident, sometimes, just imagine if the report comes out and says, it's because of the pilot error, or one pilot purposefully did it. Let's hope such kind of things doesn't happen. That will make us feel even more bad, because this is not natural, this is man-made. This could have been avoided. அப்போ இது வலி அதிகமாக இருக்கும். ஒரு man-made டிசாஸ்டருக்கும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டருக்கும் வரக்கூடிய இழப்புகளை கூட நம்ம வேற மாதிரியா தான் அணுகுவோம். ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங், இது வந்த உடனே என்ன இருக்கும்னா நிறைய பேர் ஃப்ளைட் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு ஏர்ஃபேர்லாம் குறைஞ்சிரும். யாருக்கிட்டே கேட்டால் எது சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா டெஃபினட்டாக சொல்ல மாட்டீங்க. பட் திஸ் இஸ் வெரி சேஃப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் when you look at the statistics. But this is what we will get. Then stock market, Indigo, சம்பந்தம் இல்லாத ஈவன் போயிங் கம்பெனியோட ஃப்ளைட்டு தான், பட் எவ்ரி ஏர்லைன் கம்பெனி ஸ்டாக் கேம் டவுன். We don't take economic rational decisions. We go by emotions. This is a very branding, very bad advertisement for Boeing. Okay, we have Airbus, we have other companies coming up. So there is so much of things, advertisement, marketing, I'm not getting into technical terms purposefully here, but because it's an intro class. So I'm just telling you in a single kind of incident how much we have psychology here. Okay. So no doubt I cannot say this for every subject, but this subject is under the frontier of future, because if we are able to understand how consciousness, the neuroscience of consciousness, it's going to be a breakthrough. So there are a lot of things in psychology which we do not know. In fact, to be discovered is more. இனிமே தான் நிறைய கண்டுபிடிக்கணும். அப்போ அவ்வளோ விஷயங்கள் ஃபியூச்சரில் இருக்குது. கவர்னன்ஸில் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எவ்வளோ சைக்காலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? they track you, they profile you, they know when to drop which information, how to change the narrative. Every political party does it. How to build a brand of a person, of a leader, of a party, how to influence everyone. அந்த அளவுக்கு அதில் ரிசர்ச் போகுது. கம்பெனிஸ் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. You are being observed now with the digital device. சம்டைம்ஸ் காரில் போகும்போது எதையாவது பேசிகிட்டு இருந்தால் கூட கரெக்டாக மொபைல் ஃபோனில், மேபி யுவர் கார் ஃபோன், யூ ஆர் லிசனிங் டு மியூசிக், ஸ்பாட்டிஃபை, சம்திங். I don't know how they keep their mic on, or some might be unethical marketing, but whatever, they are able to track you. And now ChatGPT கிட்ட யார்கிட்டையுமே கடவுள்கிட்ட சொல்லாத விஷயம் கூட நம்ம ChatGPT கிட்ட சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் அங்கே டேட்டா போகும், சர்வரில் போகும். So all these kind of things are happening, which gives you a clear portfolio and profile of you. So these things are that what I'm trying to say is, இன்னைக்கு ஒரு டெங்கு இது குறைக்கணும். People want to change their behavior, like in the water thing, அதெல்லாம் கிளியர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம சும்மா இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சு அவங்களுக்கு சொன்னால் தெரியும் அவங்களுக்கு. பட் அந்த ஒரு லேசினஸ், ஆர் வேறு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை அந்த கேர்லெஸ்னஸ், நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ அவங்கள மோட்டிவேட்டும் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி அதை ஸ்பெசிஃபிக்காக பண்ணணுன்றதும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ யூ நீட் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இட்ஸ் வெரி ஃபார் கவர்னன்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு have not just information, but motivation and behavioral skill training. So combination of all these things only will make a permanent behavioral change. Reward punishment கொடுத்துட்டு மட்டும் ஒரு பிஹேவியரை மாற்ற முடியாது. நீங்கள் ஸ்மோக் பண்ணால் ஃபைன் போடுவேன்னு சொன்னால் மட்டும் வேலைக்கு நடக்காது. அந்த ஃபைனை எடுத்துட்டா நிறுத்திடுவாங்க, சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னா நிறுத்திடுவாங்க,
ஸோ யூ cannot depend on that. சஸ்டைனபிளாக இருக்கணும்னா உள்ளுக்குள்ளேருந்து சேஞ்ச் வரணும். ஸோ இன்றைக்கி கவர்னன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய எம்ப்ளாயீஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும், புரிஞ்சுக்கணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப சைக்காலஜி இம்பார்ட்டண்ட் ஆகுது. சைக்காலஜி ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. எனக்கு இப்பயும் it is where I have got my wisdom, I get my motivation. Even today I am a student of psychology. I learn a lot from that subject and it informs me, motivates me a lot. So this can be used for your own self-development, including the civil service preparation. This has a dual parentage. ஒரு பக்கம் சயின்ஸ் lineage இருக்கு, ஒரு பக்கம் ஹியூமனிட்டிஸ் lineage இருக்கு. சயின்ஸ் lineageன்னு சொல்லும்போது ஜெனட்டிக்ஸ், ஹியூமன் பயாலஜி, neuroscience, statistics, maths, all those things come in. Humanities side la pathina you have happiness, contentment, state of flow, purpose of life, existentialism, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் அதோடைய நேச்சர் வந்து டுவல் நேச்சர், சயின்ஸும் இருக்கும் ஹியூமனிட்டிஸும் இருக்கும். இது வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சப்ஜெக்டோடையும் இது லிங்க்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம்தான், நம்ம ஏன் இங்கே இருக்கோம் நமக்கு தெரியாது. We do not know why we are here. That's a big question. Why life is there on earth, why it has evolved to make species like us. We don't have answer for that as of now. But whatever we study, it is only we study. It's not the crocodile which is doing astronomical research, right? It is you who is doing the research on astronomical bodies. So we do all the research. And why? We do it for betterment of human species. So ultimately, sutti enga varuduna the individual humans. So this subject is all about studying individual human mind and behavior. So that's why it's a crux. It's the power wheel la vandu nadula hub nu solluvom illaya, andha madri psychology vandu or hub. இங்கே இருந்து நிறைய சப்ஜெக்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்போர்ட் ஆகும், மற்ற சப்ஜெக்ட்லேருந்து இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெல்த் சைக்காலஜி இருக்குது, பிஹேவியரல் மெடிசன் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. உங்களுடைய பர்சனாலிட்டி டெம்பரமெண்ட் வச்சு கேன்சர் வந்து வரலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம், அதை பெட்டராக ட்ரீட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு இன்றைக்கி சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சைக்காலஜியும் கூட பிறந்தவங்க மாதிரி. இன்றைக்கி வந்து ஏஐ வந்து ஹியூமன் பிரெயினை காப்பி பண்ணி தான் இவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஹியூமன் லாங்குவேஜை காப்பி பண்ணி தான் இன்றைக்கி சாட்ஜிபிடிலாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதனுடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, மற்ற எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக் பிஹேவியர் படிப்பீங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸில் பொலிட்டிக்கல் பிஹேவியர் படிப்பீங்க. இங்கே நம்ம பொலிட்டிக்கல் பிஹேவியரும் படிப்போம், எக்கனாமிக் பிஹேவியரும் படிப்போம். ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஃபோக்கஸ் வில் ஆல்வேஸ் பி ஆன் இண்டிவிஜுவல் அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸ். இந்த சப்ஜெக்டுடைய ஒரு இன்ஹரண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஏன் இப்படி படம் போட்டு வச்சுருக்கேன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் அவ்வளோதான். I don't want to load the slide with too much of words. What I'm trying to communicate here is, இந்த சப்ஜெக்டோட ஒரு பியூட்டி என்னன்னா, இப்போ சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும்போதே ரிவிஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஹைலி இன்டர் கனெக்டட், இட்ஸ் யங் சப்ஜெக்ட். ஸோ பேப்பர் 1 படிக்கும்போது பேப்பர் 2 படிச்சுக்கிட்டு இருப்போம், பேப்பர் 2 படிக்கும்போது பேப்பர் 1 ரிவைஸ் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் யூனிட் 12ல் இருக்குது. அப்புறம் எஜுகேஷனல் சைக்காலஜியில் வேல்யூ எஜுகேஷன் வரும், திருப்பி அது பேப்பர் 2ல், திருப்பி பேப்பர் 2ல் யூனிட் 10ல் ஐடி மாஸ் மீடியா வச்சு எப்படி வேல்யூஸ் ஃபாஸ்டர் பண்ணலான்னு கேட்பாங்க. ஸோ த வேல்யூ 3 இடத்துல ரிப்பீட் ஆகுது. பட் இதை வந்து நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லையும் கனெக்ட் பண்ணலாம், சோஷியல் இன்டெகிரேஷன்லையும் கனெக்ட் பண்ணலாம், நிறைய இடத்துல அதை கொண்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பேப்பர் 1ல் யூனிட் 9ல் இருக்கும். பட் இதே மோட்டிவேஷன் தான் பேப்பர் 2 ஃபுல்லாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிலையும் மோட்டிவேஷன் தான், மிலிட்ரி சைக்காலஜிலையும் மோட்டிவேஷன் தான், எஜுகேஷனல் சைக்காலஜிலையும் மோட்டிவேஷன் தான், ஆண்டர்பிரினர்ஷிப்லையும் மோட்டிவேஷன் தான், ப்ரோ என்விரான்மெண்ட் பிஹேவியர் கொண்டு வரணும்னாலும் மோட்டிவேஷன் தான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டட் இன்டகிரேட்டட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். தென் வி ஹேவ் வெல்பீயிங். வெல்பீயிங்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் வெல்பீயிங் அக்ராஸ் லைஃப் ஸ்பேன், வேறு வேறு வயசில் வெல்பீயிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கேட்பாங்க. யூனிட் 2ல் வெல்பீயிங் பாசிட்டிவ் ஹெல்த்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒர்க் சைக்காலஜியில் ஒர்க் ஸ்ட்ரெஸ், அங்கேயும் வெல்பீயிங் பேசுவோம். மிலிட்ரி சைக்காலஜி யூனிட் 13 பேப்பர் 2ல் அங்கேயும் வெல்பீயிங்கை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் மிலிட்ரி பர்சனலுக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென் யூ ஹேவ் ப்ரெஜுடிஸ். ப்ரெஜுடிஸ் யூனிட் 9ல் படிப்பீங்க.
யூனிட் 9ல் வந்து ப்ரெஜுடிஸ் அப்படின்னா என்ன, வெறுப்பு, ஒருத்தவங்களுடைய சமுதாயத்தை வச்சு அவங்க மேலே நம்ம வெறுப்பு காமிக்கிறது. அது வந்து யூனிட் 12ல் படிப்போம். பட் அகெயின் திஸ் கெட்ஸ் ரிப்பீட்டட் இன் யூனிட் 9 where we discuss social integration and conflict. Because presence of prejudice will lead to conflict. Presence of prejudice will reduce social integration. So we will keep these things repeated. Again, community psychology in paper 2, where we will discuss about any social problem. Where prejudice can be social disorder, social unrest, civil trifle can be one of the biggest problem based on prejudice. So this is how it is so connected. That is the beauty of this subject. So it's basically very simple, interesting, relatable. Nothing is new. How you see, how you read, how you hear, all these things which we do, only thing we have not stopped to think about it. What can increase motivation? What can reduce our quote path recent? If you feel that setting goals in miles is very difficult, set it in kilometers. So basically, reduce the chinna goal vechukkonga, chinna goal ah odachukkonga. So that works better because you get immediate feedback after you do that, whether you have done it or you have not done it. That gives you information so you could course correct. So that's it. It's very concise because it's highly connected and repeated. Okay. Very briefly, how it helps in other areas of GS. I have not put everything. The brochure will give you much more. GS paper 4 or 1/3 of the syllabus is psychology. You have emotional intelligence, attitudes, values, social persuasion, all that. In GS 1ல வந்து gender empowerment பத்தி படிக்கிறோம், women empowerment படிக்கிறோம், population, urbanization, communalism, secularism. இதெல்லாமே actual terms in GS 1. You go and check your GS syllabus, you will find these words. We will be discussing it from a different perspective. The base is same. We are discussing different modes, that's it. GS 3, terrorism, robotics, cyber security, environment pollution. இதெல்லாமே வந்து paper 2ல psychologyல terrorism psychology இருக்கு, AI இருக்கு paper 1ல. Cyber security la vandu human behavior, IT and mass media la we discuss about it. Environmental pollution we talk on unit 12 paper 2. GS2 la poverty and empowerment, actually psychology of the disadvantaged, unit 8 paper 2, that deals with poverty only. So we have empowerment and poverty. Even community psychology, the entire community psychology unit 6, it's based on empowerment, the concept of empowerment. ஜென்ரல் எஸ்ஏல வந்து நம்ம எழுதக்கூடிய பல ஏரியாஸ் இருக்குது. இப்போ சைக்காலஜியில் வந்து ஓல்ட் ஏஜ் பற்றி படிப்போம், ட்ரக் அபியூஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், மீடியா, ஆல் தீஸ் திங்ஸ் வி ஸ்டடி விச் கேன் பி யூஸ்ஃபுல் in not directly but in various ways you could be using it in essay. Interview also, keeping yourself calm, improving your personality and all those things, it can be put to use provided you are guided on the right way. So this is it. I will just briefly talk about some interesting aspects of psychology just to sample it so that you get an idea. இந்த ஆள் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தஞ்சாவூர்காரர், ஆனால் US சிட்டிசன், வேர்ல்ட் ஃபேமஸ் நியூரோ சயின்டிஸ்ட். ரொம்ப நாளாக அவர் வந்து அடுத்த நோபல் பிரைஸ் வாங்குவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவரோட ஏரியா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், அதனால தான் அவருடைய சான்சஸ் ஆர் லெஸ். அதர்வைஸ் ஹி ஹட் மேட் பிரெத் டேக்கிங் டிஸ்கவரிஸ். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இந்த இடத்துல ஒரு படம் போட்டிருக்கேன். இந்த ஆளுக்கு வந்து லெஃப்ட் கை கிடையாது, ஹிஸ் ஆம்புடேட்டட். இந்த கை தான் இருக்கு. சில பேருக்கு என்ன ஆகுனா ஃபேந்தம் லிம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு எடுத்த கை வந்து இருக்கிற மாதிரியே தெரியும். அது அவங்களோட பிரமையோ இல்லை சும்மா தோன்றதோ கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி தே ஃபீல் இட். இதுக்கு வந்து சைக்காலஜிக்கு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க ஆன்சர்ஸ். தே டோன்ட் நோ வை இட் இஸ் தேர். ஓகே, ஜஸ்ட் ஃபீலிங் அ non-existing hand is okay, but if you feel a pain, continuous pain in it, how it will be, how life would be. It's hell on earth. Some people feel extreme pain in a hand which is not there. So people were given psychotherapy. கை போயிடுச்சுன்னா அவருக்கு துயரத்தில் வந்து அதுதான் இப்படி வந்து வலியாக தெரியுது அப்படின்லாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, நம்ம என்டையர் பாடி இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் அ மேப் இன் சொமாட்டோசென்சரி கார்டெக்ஸ் இன் யுவர் பிரெயின். கை போனாலும் இந்த கையோட மேப் அங்கே இருக்குது. இது நார்மலாக நம்ம ரீமேப் ஆகும். அந்த ரீமேப் ஆகும்போது சம்டைம்ஸ் திங்ஸ் கோ ராங். நிறைய பேருக்கு இந்த கை வலிக்கிறது அப்படின்னா அந்த கடைசியில் வந்து இன்ஜூர் ஆகிருக்கும். ஆம்புடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது மாவு கட்டிலையோ இல்லை ஏதாவது ஒரு பொசிஷன்லையோ ஏதோ ஒரு இதில் இருந்திருக்கும், இல்லை கேங்க்ரீன் ஏதாவது வந்து பெயின் இருந்திருக்கும். அது மெமரியில் இருந்திருக்கும், சொமாட்டோ சென்சரி மெமரி. தட் இஸ் வை தட் எக்ஸிஸ்ட். அப்போ இந்த விஷுவல் இல்யூஷன் வச்சு இதை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே ரொம்ப சின்ன ஒரு
பாக்ஸ், இதுக்கு பேர் மிரர் பாக்ஸ். ஒரு டப்பா இருக்கும், இப்படி கையை விடலாம், இங்கேயும் கை விடலாம், கை விட முடியாது, அவர் கை இல்லை, ஆனால் 2 ஓட்டை இருக்கும். இது வழியால் பார்க்கணும் மேலேருந்து. இங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், பார்ட்டிஷன். ஸோ இந்த கை விடும்போத இந்த லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி என்னோட ரைட் ஹேண்டோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில் தெரியும். அப்போ என்ன பண்ண சொல்லுவார்னா, உனக்கு இங்கே வலிக்குதா, கை இப்படியே இருக்குன மாதிரி இருக்குது சாருங்களே, அப்படியா இருக்குன கையை ரிலீஸ் பண்ணு, திருப்பி மூடு. டெய்லி 1/2 மணி நேரம் இந்த எக்ஸசைஸ், ஒரு 3 மாதம் ஃபேந்தம் லிம் பெயின் கான். சும்மா ஒரு டப்பா, நடுவில் கண்ணாடி, எவ்வளோ ஒரு ரிலீஃப் அந்த மாதிரி ரேரான ஆளுங்களுக்கு. பட் வித் ஸோ லெஸ் காஸ்ட், பிகாஸ் த சயின்ஸ் வாஸ் அண்டர்ஸ்டுட் ப்ராப்பர்லி. தட் இஸ் அ பவர் ஆஃப் சைக்காலஜி. ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன், ஒரு டச் மேன், பட் யூஎஸ் பேஸ்ட். த பாடி கீப்ஸ் அ ஸ்கோர்னு சொல்கிறாரு. கபோர் மேட் யாராவது யூடியூப்பில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? எனிஒன் ஹர்ட் அபவுட்? யூடியூப்பில் நம்ம கிரிஞ்சு வீடியோ தான் பார்ப்போம்ல. கபோர் மேட்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஃபிசிஷியன், பட் ரொம்ப வருஷமாக இஸ் அ ட்ராமா ஸ்பெஷலிஸ்ட். அவருடைய வீடியோஸ் ரொம்ப வயசாக இருக்கும், கேட்டு பாருங்க. அந்த மாதிரி இவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, வாட் ஹி இஸ் ட்ரைங் டு டெல் யூ இஸ், when somebody grows up in a very bad atmosphere, sexual abuse குழந்தையா இருக்கும்போது, இல்லை the parents ill-treated them, or they were emotionally cold, or ஏதோ ஒரு வலி நமக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது அது இருக்குன்னா, அது என்ன ஆயிடுதுன்னா பாடியில் வந்து ஒரு ட்ராமாட்டிக் மெமரியாக ஸ்டோர் ஆயிடுதுன்னு சொல்கிறாரு. அந்த பாடியில் ஸ்கோர், அதான் பாடி கீப்ஸ் அ ஸ்கோர். அண்ட் எவ்வளோ வயசானா கூட அந்த ட்ரிகர் வரும்போது the body reacts as if it is now. The body doesn't discriminate, it's a memory. It behaves as if it's happening right now. So the treatment has to focus on making that person feel that it's not forgiving people, it's not actually getting out of the trauma, it's just understanding that this trauma is a memory of the past, not now. And அதுக்காக அவர் கொடுக்குற அந்த ஒரு அன்கன்வென்ஷனல் இது, ஒரு பேஷண்ட் வந்து keeps on cutting herself blade வச்சு. Massage therapy improved her because that anger against her body, because something is there which makes them behave very differently. And that massage therapy removed that kind of trauma, acceptance of the body. So there are very unconventional therapies. Sometimes a psychodrama mari or atmosphere irukum, not exactly psychodrama, it's a different kind of thing where you imagine, ipo vandu na solluven neenga vandu amma அப்படின்றுவேன். அம்மா வந்து இங்கே நில்லுங்க, அப்போ அம்மா மாதிரி நான் வந்து இவங்ககிட்ட பேசுவேன், எங்கள் அம்மா மேலே எனக்கு வருத்தமோ ஏதோ கோபமோ இருந்தால் பேசுவேன். அப்போ வந்து இவர் தான் என் தம்பி. இப்படி ஒவ்வொருத்தரையா பிளேஸ் பண்ணி யூ ப்ரொஜெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ் ஆன் டு அ ஸ்பேஸ், ஆன் டு அ பர்சன், அண்ட் தட் ஹெல்ப்ஸ் ஹீலிங். So much we have to discover in this. Even today the conventional psychiatry is still learning. இன்னைக்கு we overuse these words, right? We use ADHD. இது நீ எல்லாரும் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறோம். புக் படிச்சு பாருங்க. சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து குழந்தைங்க ஹைட்டில் தான் குழந்தைங்க எடுக்கிற சாமான் வச்சுருப்பாங்க. பிகாஸ் தே நோ த பெஸ்டரிங் பவர் ஆஃப் கிட்ஸ். Whether you put the kid in the trolley or whether the kid is walking, it will pluck a big packet of chips. Many times it's not for the chips, it might be for the free sticker or something. So that kind of, so there's so much of psychology in supermarkets. It's not a joke how they have designed the supermarkets, where they place the items, why they keep changing. துணி கடையில் போனால் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று அங்கே இருக்கிறவங்க வேலை கொடுக்கணும், இன்னொன்று இட் கிவ்ஸ் அ ஃப்ரெஷ்னஸ். அண்ட் நிறைய விஷயம் ஹியூமன்ஸ் ஆர் ஸோ பிளைண்ட், இப்படி தான் போகும். அப்போ சில விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்போம், அடுத்த வாரம் போகும்போது இப்படி மாற்றி விட்டோம், இது நம்ம பார்க்கவே இல்லையே. ஸோ சம்திங் லைக் தட், there's so much of human behavioral study happening all the places. இன்னைக்கு வந்து இது எல்லாரும் நமக்கு இருக்கு. எத்தனை ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டால், அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பா அம்மாவோட நம்பர் ஞாபகம் வச்சுருப்பீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு தான் அது ஞாபகம் வச்சுருப்பீங்க. Maybe beyond that we don't remember numbers, right? If a acquaintance number is lost, then we have to track that person through some other method, right? So you don't need to use your memory at all today. Luckily UPSC is making you write, right? So at least you will have less chance of getting Alzheimer's disease in later years. So you have already taken a good step that you are coming into academic kind of activity after school and college. So it keeps your brain, active. So digital amnesia is something where today people are having a kind of, poor memory recall because they overuse the devices. ஏய் வந்து டெர்மினேட்டர் மாதிரி துப்பாக்கிலாம் தூக்கிட்டு வருமானு நமக்கு தெரியாது.
ஆனால் நம்மளே அதுக்கு முன்னாடி நம்ம குழி தோண்டிடுவோம்னு தோணுது. ஏன்னா ஏஐ மேலே காதல், ஏஐ கிட்ட எல்லாத்தையும், ஏன்னா அது இப்போ ரொம்ப பயங்கர உஷாராக இருக்குது. அது இந்த ப்ரிலிம்ஸ் கிடைக்கல, பரவாயில்ல, தைரியமாக இருக்கு, நான் இருக்கேன் அப்படின்றோம். அப்போ அந்த மாதிரி நம்மளை அப்படியே சந்தோஷம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா கம்பெனி செய்கிற ப்ராடக்ட் இல்லையா. இன்னைக்கு சிவில் சர்வீஸ் கோச்சிங் அப்படி தான், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உங்களை உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். யூனிவர்சிட்டியும் அப்படி தான், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் அது பண்ண மாட்டேன், சாரி. எனக்கு ஹாப்பியாக இருந்தால் நான் பண்ணுவேன், இல்லைன்னா உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு போய் சொல்ல முடியாது. ஸோ டுடே வி மைட் பி ஃபாலோயிங் இன் ப்ரைவசி கன்சர்ன்ஸ்லாம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வி பிகம் டிபெண்ட். We become dependent on a entity which doesn't have consciousness, which cannot understand your context. அது வந்து மிமிக் பண்ணுது, ஒரு மேத்தமெட்டிக்கல் மிமிக்கிங் அது, based on how humans communicate on these areas with all the information it mimics. So that's a very, very important thing. So I am winding up the session. I have purposefully kept it short. ஏன்னா சிலபஸே சொல்ல, அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 14 யூனிட்ஸ் இருக்குது பேப்பர் 1ல், 14 யூனிட்ஸ் பேப்பர் 2ல் இருக்குது, ப்ரோஷரில் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு சேவ் சம் டைம். அதே மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் யூபிஎஸ்சி சைக்காலஜின்னு போட்டு பாருங்கள். அது ஒரு டிகேடல் ரிசர்ச் இருக்குது, யூபிஎஸ்சியோட ரிப்போர்ட் இருக்குது, பைஜூஸ் மாதிரி வெப்சைட்டில் ரிப்போர்ட் இருக்குது. இட்ஸ் a decent kind of thing. ஒரு ஆவரேஜிங் 12% சக்ஸஸ் ரேட். அக்கௌண்டன்சி, காமர்ஸ் இதுதான் 18% சக்ஸஸ் ரேட் இருக்கும். அதனால் வந்து ஒரு டீசெண்டான சக்ஸஸ் ரேட், வெரி அப்படி தான், அதுதான் எனக்கு வேணும், எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வேணும்னா யூ ஆர் ஃப்ரீ டு செக் அவுட் தட், பட் டோன்ட் கோ ஒன்லி பை தட். ஸோ டோன்ட் பி திஸ் கோட், பி திஸ் கோட். ஓகே, ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ, ஈச் ஒன் ஆஃப் யூ ஸ்பெஷல். I don't believe anybody is lazy or anybody is dumb. Each one has different intelligences. Each one has different source of motivation. You need to find out that. I as a person, I am interested in fitness. I encourage people to keep their body fit because that's going to keep your mind fit. And the moon வந்து பெருசாகி சின்னதாக மாதிரி உங்கள் உடம்பும் பெருசாகி சின்னதாகவும் இந்த சிவில் சர்வீஸ் படிக்கும் போது. ஸோ வெயிட் குறையும், அப்புறம் வெயிட் போடுவீங்க, அப்புறம் வெயிட் குறையும். So see to that at least 20 minutes, 25 minutes of some kind of physical activity you do. It's going to give you marks. அப்படி சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி மூவி நிறைய பார்ப்பேன், அதுலேருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து அதுவே ஒரு பார்ட் ஆஃப் கல்ச்சர், வெரி பவர்ஃபுல் பார்ட் ஆஃப் கல்ச்சர் விச் யூ கேனாட் இக்னோர். சோஷியல் மீடியாலாம் மூடிட்டு உலகத்தையே மறந்துட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் வேஸ்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க, கிளியர் பண்ணால் கூட. ஸோ யூ நீட் டு பி கனெக்டட், யூ நீட் டு நோ த பல்ஸ் ஆஃப் தி க்ரௌட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்லி திங், டோன்ட் அலவ் த சோஷியல் மீடியா ஆர் த டிஜிட்டல் டிவைசஸ் டு கண்ட்ரோல் யூ. அந்த ஒரு இது மட்டும், அதை மட்டும் மேனேஜ் பண்ணி பாருங்கள். வாட் எவர் வேஸ் யூ குட் மேனேஜ், யூ மேனேஜ் இட். ஸோ தட்ஸ் இட். இஸ் மை ஃபோன் நம்பர், யூ குட் நோட் இட் டவுன். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, அருண் பிடி சைக்காலஜியில் அருண் பிடி சைக்காலஜி டீச்சர், வாட் எவர் யூ புட், யூ வில் கெட் இட். டெலிகிராம் இருக்குது. டெலிகிராமில் தான் நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பேன். ஏன்னா வந்து எப்போல்லாம் ஆர்டிக்கல் ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா ஐ வில் ஷேர் இட் இமீடியட்லி. மோஸ்ட்லி நான் என்ன பண்ணிடுவேன், அது எந்த யூனிட்டில் எந்த டாப்பிக்கோட கனெக்ட்ன்றதையும் போட்டுருவேன். அது சும்மா நீங்கள் அது படிக்கும்போது ரிவிஷன் ஆகும். அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், அதை எடுத்து நமக்கு வந்து நோட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் ஐ ஹவ் நாட் டேக்கன் டூ மச் ஆஃப் டைம். ஸோ எனிபடி இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரோஷர், யூ குட் கான்டாக்ட் மீ or there will be somebody to give you that. Okay, fine then. So all the best and see you hopefully in July. Okay, bye, take care, all the best. Check. So friends, you have attended one session. Now in the morning we have 4 sessions. The second topic is sociology. Okay, one is psychology, it's over. Now again, the most popular optional by the most popular personality.
who is associated with the KingMakers IAS Academy for more than 5 years, who is handling sociology optional for many years, who has produced many toppers, including Karthik Raja IAS, currently who is working as assistant collector in Tanjore district. And not only that, many achievers have been trained by Madam. And I'm very happy to introduce Vijita Dinagar ma'am, who has secured All India 683 rank in the civil service examination. So இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கோச் பண்ணுறதுக்கு வந்து ஹார்ட்லி வெரி ஃபியூ பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ த ஒன் ஹூ ஹஸ் ஆல்ரெடி டேஸ்டட் த சக்ஸஸ் இஸ் கோயிங் டு ட்ரெயின் யூ ஃபார் தி சோசியாலஜி ஆப்ஷனல். எப்படி வந்து அருண் சார் வந்து உங்களுக்கு வந்து எத்திக்ஸ் எடுப்பாரோ அதே போல் மேடம் வந்து இன்னொரு பேட்சுக்கு வந்து எத்திக்ஸ் எடுப்பாங்க. அதே போல் சொசைட்டி சோசியல் இஷ்யூஸ் ஜெனரல் ஸ்டடீஸில் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க ஜிஎஸ்சில். ஸோ சொசைட்டி சோசியல் இஷ்யூஸ் அண்ட் சோசியாலஜி இது வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்டில். ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து ஜியாகிரஃபி வந்து மேடமுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மேடமோட அசோசியேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இண்டிவிஜுவல் மென்டார், அவங்க வந்து அவங்களுடைய மென்டாரிங் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு சிவில் சர்வீஸ் ஜேர்னியில். ஸோ நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண வச்சுருக்காங்க, நிறைய பேர் மெயின்ஸ் கிளியர் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் விஜிதா தினகர் மேம். So I am very happy to introduce Vijita Dinagar. Now you are going to attend the sociology, followed by that history by Sadiq sir. Okay. So in the session முடிச்சிட்டு then we will go for the history. Okay. So இந்த எல்லா நான் காலையில் சொன்னது மாதிரி எல்லா ஆப்ஷனல் சப்ஜெக்டையும் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் then you have to come to a conclusion. Now again clean slate. Okay. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டலி அகெயின் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து கவனிக்க வேண்டிய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். டுடே இஸ் a very big day actually in your life. Very big day. What is that, sir? First orientation. No, what is a big day, sir? Okay. I thought like something was also there. Thank you so much, sir, for this lovely introduction. And always we know that Bhuminathan sir is encouraging everyone as a big motivation for everyone, even for the students also and for the faculties also. So in my life also he had played major roles, and he's still playing that, he's giving opportunity to train the young civil servants like you. So mostly today we have assembled here for the optional orientation. So in our class, idu patti or UPSC journey and all that we'll definitely discuss. But basically today our time we have to dedicate it to our optional. Okay. Zoom. Zoom share பண்ணனும்ல. Zoom இல்லையா? Okay. Is it okay? Light or we want? Can you off this one? Durai sir, can you off this light? It's fine. Okay. So very good morning. My introduction already sir has given, Vijita Dinagar, and I have cleared my exam, UPSC exam, first mains and first interview. So it means now prelims is very unpredictable. Okay, prelims if you cross, you should not wait in mains and interview. So ஏன்னா இதுக்கு மேலே கேரண்டி இருக்காது. திருப்பி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு போனீங்கன்னா திருப்பி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு வந்து அதை ஒரு ஷூரிட்டி கொடுக்காது. பட் இஃப் யூ ஆர் கஷ்ட பண்ணி நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, it's very important you should not stop in mains and interview. One of the most popular subject is sociology. So I just want to show some proof why sociology optional is very popular. Secondly, who can choose sociology optional and why you should choose sociology optional. Okay, this is the three things which you should know. Okay, when you were in the school,
for example 10th and 12th, you had a different aim, correct? You had like those who have already made their mind like, okay, நான் வந்து ஒரு civil servant தான், okay fine. But வீட்டில் வந்துட்டு 10th pass பண்ணி உங்களுக்கு வந்து science-க்கு போங்க, commerce-க்கு போங்க, or என்ன. But that time the strategy was not clear. நீங்கள் இந்த science, commerce, arts நீங்கள் choose பண்ணியிருக்கீங்கன்னா maybe college or some other career option-காக நீங்கள் choose பண்ணியிருக்கீங்க. 12th, when you finished, totally 12th நீங்கள் என்ன choose பண்ணியிருக்கீங்கன்னா அதோட நீங்கள் வந்து continuation-காக you are just going for the colleges also. But why you are here? The one question first you have to ask, why you are here? You have to clear the civil services exam. So, drop all your other plan, other subject which is not going to contribute in this exam. You have to detach yourself from that and you have to make friendship with the subject which is very soon going to take you as an officer. Am I correct? So first thing, made your mind that you are going to be an officer, in which how sociology is going to help it. That's what I am going to explain. First is, this is me, okay, 2019 batch. And who can take this optional? Okay, any background, arts, science, commerce. My introduction, I am a commerce graduate. Okay, commerce graduate எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? See, majority. நம்மளுக்கு ஆர்ட்ஸே வராது, சயின்ஸ்னா பயம், காமர்ஸ் நடுவில் வந்து ஆர்ட்ஸே வராது, காமர்ஸே எங்கள் சயின்ஸே வராதுன்னா வேர் வில் கோன்னா நம்மளுக்கு ஒரு டவுட்டு நம்மளுக்கு மேலே இருக்கும் எப்போவுமே. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மேலே அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் விச் இஸ் த சப்ஜெக்ட் விச் இஸ் a savior for all the other, you know, like maybe any graduate or something, sociology optional. One of the favorite UPSC subject, because UPSC is testing you to how to become a good officer, how a civil servant can be. They are not choosing a candidate, they are choosing a real officers. They are testing in prelims, in decision making. 100 questions தான், அந்த 100 questionல 100 question தான் நீங்கள் பண்ணணும் அப்படி கிடையாது. உங்களோட கட் ஆஃப் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கேட்டகரி வைஸ் நீங்கள் கட் ஆஃப் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ரைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். It is the quality of decision making which you are appointing as a district collector, sub district collector. So at that time you have to take a decisions in your, like you are responsible for that. Now why I am telling all this, it is going to be connected with the sociology. That's what I am saying. So make your mind that anyone who are here who can choose the sociology optional to clear this exam as soon as possible. As soon as possible சொல்லும்போது கண்டிப்பாக நான் ஒரு எவிடன்சஸ் கொடுக்கணும். அந்த எவிடன்சஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வந்து பார்க்க போகிறேன். ஆஸ்க் பிஃபோர் தட், choosing an optional is a very, very important decisions in your life. But before that, you ask these 4 things, you know, from you. Why you are here, as I said. Why you are here, okay? How to clear this IAS exam as soon as possible. What is a work for a civil servant? Because நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, யார் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க? வித் பீப்புள், வித் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் people, with the different caste people, with the government, with welfare of the peoples, and how to become a best civil servant, in which I can, you know, இப்போ வந்து எனக்கு நிறைய பேர் ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக நானே ஒரு ரோல் மாடல் நிறைய பேருக்கு வந்து we should come. It will show in your work. So these 4 things before going for an optional, every aspirant is asking. Because யாரும் வந்துட்டு இது பிளான் பண்ணலனா they will not get a chance to change and to take another chance. Okay, because other peoples would have taken that. I know Hindi. I born and brought up in some other places, but எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்கோட வந்து, because I have been settled here and my husband and all that side, it's like all belonging to Tamil Nadu and everything. We have settled more than like 15 to 18 years now. But even in my choice, I have not put it North Belt, I put it Tamil Nadu is my first cadre. So எதுக்குன்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்போசர்ஸ் நார்தர்ன் பெல்ட்ல இருக்கு, பட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் யார் கொடுக்க மாட்டாங்க. பட் we are now here
KingMakers IAS Academy, sir is giving like this kind of orientation because you should choose the best optional. This is very important. Now I am coming to the sociology optional. First, who can take this optional? Anyone? Before that, quickly, you have your phone with you. Open the syllabus of sociology. Everyone, please. Write down like in a Google, UPSC, sociology, mains, syllabus. So anything, any PDF you will get, paper 1 and paper 2. Come with the paper 1. It's very important, you will get your answers, everything by your side. Done? Benefit of the subject first. You never get a low score in sociology. Whatever claiming I am making now, I'll prove it. That's what I'm saying. You will never, if you complete the paper, that's enough. So, this is either what you studied, you should get in the paper. Correct? Low score varadana, what I have studied, other than paper. School what we will study and go, they won't ask. The question paper, see, it is coming in my, this question is there. So, we are feeling that we are unfortunate. But, you will question. So, never you will get a low score. I will also show the toppers marks also. My own score was 286 with 2 months of preparation. Because mains, I have done, had done some mistakes like prelims ka apramada na mains se padichirukku. Okay, that was prelims and secondly, prelims oda form la neenga optional fill pannum. Idu na ipo namakku theriyadhu idilla. Nariya per enna na next year paathukalam. Mains oda subject da idu. So mains vandu nama vandudana varave mattinga. Ipdi yosichena. Prelims la da neenga vandu form fill up பண்ணும்போது they will ask you your main center where you will give the mains exam. What is your optional subject and which language you are going to write. This prelims oda form la neenga fill up panni kudukanum. Never you can change it after prelims result. That is why it's very important that in the mari oru phase la neenga optionally choose panni vekkanum. So you will never get a low score subject. First in optional, second it will help you in essay, GS paper 1, GS paper 2, GS paper 3 and GS paper 4. In mains, we have a total marks 250 plus essay. Okay, 4 paper GS 1, 2, 3, 4, essay paper and optional subject 500 marks. In all, marks will be counted and you will be qualified for interview. நம்ம prelims focus பண்றதுக்காக prelims நமக்கு cross பண்ண முடியல. ஏன்னா mains angle படிச்சதான் prelims ல ஒரு 4 answer choice கொடுக்கும்போது நம்ம இதுல which one is correct we can choose it. But we are never going with the mains angle. But prelims is all about, I said, like decision making. There you have to choose which one you have to, I mean like out of 100, you can choose any 50, that's fine. Your focus should be mains enhancing marks. Mains la vandu marks nariya vandada interview la poitu andha naal 150 160 neenga romba mosamana naal da enakku maybe you know the interviewer vandu they have not given me good marks, maybe that day was not mine, but mains marks ungalku vandu edha or rank kondu vandu kudupanga. So most important is mains. That is why UPSC has said something. Why they have chosen prelims as a objective question, that too negative marks for wrong answer, but mains every question is compulsory. Every question is compulsory. There is no choice in mains. You have to complete the paper and come. So it means it is a testing of how much good you are scoring in mains by having the quality of a civil servant. So paper 1, இப்போதுக்கு நீங்க அந்த syllabus hold on பண்ணீங்க, but GS paper 1 ல 110 marks. GS paper 1 includes history, geography, Indian society, okay. In that 110 marks this year was asked by Indian society.
Now one question is, I always goes with logic. History and geography paper 1 எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா prelims-காக நம்ம படிச்சிருக்கு. Indian society questions எப்படி handle பண்ணனும்னா அது நம்ம sociology students-க்கு தான் தெரியும். Because the syllabus which is given in Indian society is more and more taken from sociology. Sociology ஓட depth study பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு GS paper 1ல 110 marks you are scoring. ஒரு history questions தெரியாதுன்னா யாருக்குமே தெரியாது. ஓகே, ஒரு geography questions உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியாது. பட் ஒரு Indian society part ஒரு sociology students they will take. There the first paper will give you more marks because of your optional. Your thought process change பண்ணி கொடுக்க போற sociology optional. Second, these are the some topics from GS paper 2 which you will find that exactly it will be covering from sociology optional. So you are here advantage, GS paper 2 advantage, okay? GS paper 3 where mostly எல்லாருக்கும் வந்து அந்த paper economy, science and tech everything will be there. But if you see GS sociology oda paper 1 chapter 10 la we are having social change, science and technology. More and more இப்போ நீங்க syllabus நான் இப்போ உங்களுக்கு சொல்லும்போது நீங்க these things you will check. GS paper 4 ethics paper. Ethics paper is something about the first 4 to 5 chapter is about sociology, human values, how inculcating the values in the children's, etc. This and the case study. For example, you are an IAS officer, you are an IPS officer. How would you tackle this situation? ஏன்னா நம்மளுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப லைவ் அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அதுக்காக இது எல்லாமே ட்ரைனிங் உங்கள் கிளாஸ்லேயே கிடச்சிடும். ஆஸ் ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்னா கிளாஸில் வந்துட்டு இட் ஒன்ட் பி அ வெரி அகாடமிக் வே போகாது. பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எப்படி அதில் யூஸ்ஃபுல்லாகவும் தான் நம்ம படிக்கணும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு BA and MA sociology totally different. People who are in the sociology graduate or post graduation also you should attend the optional class. Because இங்க இருக்கிற டிமாண்ட் வந்து வேற, அந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. பட் ஹவு யூ வில் அப்ளை இட் டு த ப்ரெசன்ட் டே சிச்சுவேஷன் அதுதான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல பியூட்டிஃபுல் சிலபஸ்ல கொடுத்துருக்கு. ஸோ GS paper 3, GS paper 4. Now, where's the pen? Now suppose, have you ever seen that how many marks is important for clearing mains? How many marks? Anybody? Mains oda marks பார்த்திருக்கீங்களா? ஆஹா, qualifying marks. ஒரு general category 850 plus வச்சுக்கோங்க. 750 தான் இந்த year. Next before 3 years it was 850 something around. Now essay paper, suppose the minimum marks, okay? GS paper 1, 2, 3, 4. You have an advantage. So minimum 110 வச்சுக்கோங்க. ஒரு 400, 440, correct? GS 1, 2, 3, 4. Optional, ரொம்ப மினிமமாக வைக்கிறேன். It is very minimum marks for sociology, okay? Now 8, 9. Minimum marks where you can increase here 20. உங்களுக்கு மார்க்ஸ் என்ன இருக்கும் மெயின்ஸில்? இட் வில் கிராஸ் மோர் தென் 870. இது ஜென்ரல் கேட்டகரி. நம்ம மெயின்ஸோட மார்க்ஸ் நம்ம இப்படி தான் கவுண்ட் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும். Now how it will get when you have a lot of advantage, because 2 month தான் கேப் இருக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா. நீங்கள் அந்த 2 month கேப்பில் which one is your toughest subject அப்படிதான் படிக்கணும். உட்காந்து நம்ம ஆப்ஷனல் மேலே நம்ம படிக்க போகிற இவ்வளோ சிலபஸ், then you can't go with this marks. Now for example, this was the essay paper, okay? This was the essay paper. Check here, I'm just reading it. History repeats itself, first as tragedy, second as a farce. In essay paper, always in part A and part B, societal question would be there. Think about, prelims இப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க, ஓகே? prelims பாஸ் பண்ணியிருக்கீங்க, மெயின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஃபேமிலி பீப்புள்ஸ்,
ஃபஸ்ட்டு ஸ்டேஜையும் நம்ம பாஸ் பண்ணி we have to எப்படின்னா ஒரு மெயின்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படி இருக்கும். ஃபஸ்ட் டே எஸ்ஏ பேப்பர். எஸ்ஏ பேப்பரில் சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி வெரி டென்ஷன்லெஸ். ரீசன் என்னன்னா டெஃபினெட்லி சொசைட்டிலேருந்து ஒரு கொஷின்ஸ் இருக்கும். வை ஐ எம் சேயிங் திஸ் பிகாஸ் திஸ் இஸ் சாப்டர் 4 கார்ல் மார்க்ஸ் அவர் மெயின் திங்கர் நம்ம படிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய கொட்டேஷன் நம்ம கிளாஸில் வந்து திங்கர்ஸ்க்காக we are going to see. அண்ட் ஆப்ஷனலில் வந்துட்டு மெயின் திங்கர்ஸ் தான் இருக்கும். நிறைய ஆப்ஷனலில் திங்கர்ஸ் தான் மெயின் பேப்பர் 1ல். திங்கர்ஸ் மீன்ஸ் who have contributed more in that subject. திங்கர்ஸ் எங்கேருந்து கேட்பாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இவன் நிறைய சப்ஜெக்டில் நம்ம வந்து சூஸ் why I have not chosen many subject means திங்கர்ஸ் பார்த்து தான். நிறைய திங்கர்ஸ் இருக்கும். எந்த திங்கர்ஸ் உங்கள் கொஸ்டின்ஸ் பேப்பரில் வந்து they are asking we don't know. We don't want to take risk in mains. But we have only 6 thinkers here. அது என்னென்ன 6 thinkers every year அது எப்படி அந்த 6 thinkers-ஓட repetition questions வருதுன்னா that is why UPSC and also for students sociology optional தான் அவங்க choose பண்ணுறாங்க. So this was a question which actually classல வந்துட்டு we have seen and it was exactly in the essay paper. Essay paper 1 and 2 society questions கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே கிடையாது. So you will be little bit tension free that yes I will get a questions here. Now I have a 3 years question paper. 1 year தான் நீங்கள் காமிக்கிறீங்க மேம், மேபி லாஸ்ட் இயர் அந்த மாதிரி கேட்கலாம், பட் அதர் 2 years also question paper. This was last year question paper. Now check your syllabus, okay? Take your syllabus. Total first paper 10 chapter. 10 chapter. அப்போ எவ்வளோ 10 chapter means very very short syllabus. சீக்கிரமாக நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். செகண்ட், இட் இஸ் ஆல் ஓவர்லாப்பிங் வித் ஜிஎஸ். அப்போ இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்ல வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியும் மெயின்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூரோப் ஃபார் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி பிளேஸ் ஃபார் மாடர்னிட்டி. ஃபர்ஸ்ட் சாப்டர் எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி இன் யூரோப். கொஸ்டின் பேப்பரில் ஐ டோல்டுனா வாட் யூ வில் ஸ்டடி யூ வில் கெட் த சேம் கொஸ்டின். அது எங்கே நடக்குமா? ஈவன் ப்ரீலிம்ஸ்ல ஆக்சுவலி ரொம்ப டஃபஸ்ட் பேப்பர்னா ஜேஇ நீட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு சைடு யூபிஎஸ்சி ஆல்சோ இஸ் ப்ரிப்பேரிங். ஆனால் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க என்னன்னா யூபிஎஸ்சி அவ்வளோ டஃபாக சொல்கிறீங்க, நீட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஜேஇ எக்ஸாம் பசங்களை வந்துட்டு படிச்சுட்டு தே ஆர் அனேபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாம். அப்போ ஏன் யூபிஎஸ்சிக்கு மட்டும் டஃபாக சொல்கிறாங்க? ஒரே ஒரு ஆன்சர், அதில் என்ன படித்தா வரும், யூபிஎஸ்சியில் என்ன படித்தா வராது. நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டா ஈவன் பேப்பர் லீக் ஆன கூட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு கூட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேப்பர் லீக்னா சத்தியமாக சொல்கிறேன் அது ஆன்சரே வராது நம்மளுக்கு. ஈவன் வி வில் பி சிட்டிங் வித் அன் ஆன்சர், இது ஏயா பியா அப்படின்னா. ஸோ அவ்வளோ அன்சர்டினிட்டி இருக்குது. இந்த அன்சர்டினிட்டியில் மெயின்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட் கொஸ்டின், ஓகே, டூ யூ திங்க் எத்தனை மெத்தடாலஜி ரிசர்ச் அண்ட் மெத்தட் சாப்டர் 3. ரிசர்ச் அண்ட் மெத்தட்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் த valid, reliability and validity irka. Second question, okay. Third, discuss the challenge involved in collecting data. Research and method, collection of data. Chapter 3, sequence wise. Third question. Fourth, whether Durkheim theory, division of labor. Go to chapter 4. Sixth thinker irukku sollala. And the sixth thinkers la Karl Marx, okay. Second is Durkheim. டர்க்கிம்ல என்னென்ன இருக்கு? டிவிஷன் ஆஃப் லேபர். கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு? இப்போதைக்கு டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கிறதுக்கு 4 டாபிக். எல்லா திங்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட்ல என்ன ஆகும்னா இப்போ திங்கர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு திங்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது முடிஞ்சிடும். பிகாஸ் we have only 4 டாபிக் அண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு தேவையில்லை. பிகாஸ் யூபிஎஸ்சி சேயிங் என்ன கொடுத்துருக்கு அதுக்கு அப்ளிகேஷன் வேல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும். சின்ஸ் ஐ கிளியர்ட் இட், ஐ கேன் டெஃபினெட்லி டெல் யூ டு ஸ்கோர் 300+ மார்க்ஸ். பிகாஸ் இஃப் சம்படி ஹஸ் கிளியர்ட் ஐ கேன் டெல் யூ வை ஐ கிளியர்ட். இஃப் சம்படி ஹஸ் நாட் கிளியர்ட் அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஏன் கிளியர் பண்ணல. ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் நடந்திருக்கும். பட் ஐ நோ தட் வாட் ஐ ஹவ் டன் இன் மை பேப்பர் தட் வாஸ் ஐ காட் இட் திஸ் மார்க்ஸ். அதில் 15 மார்க்ஸ் வந்து நான் விட்டது தான் வந்திருக்கு. பிகாஸ் 2 மந்த்துக்கு தான் நான் படித்தேன் ஆக்சுவலி. பட் அதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடாது. கிரிட்டிக்கல் எக்ஸாமிங்ஸ் வேப் வெதர் தியரி ஆஃப் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் மேக்ஸ் வெபர். இப்போ நீங்கள் சாப்டர் 4 திங்கர்ஸில் படிக்கிறீங்க. பட் சாப்டர் 5 பாருங்க, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் மொபிலிட்டி. அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ப்ளஸ் மேக்ஸ் வெபரோட கொஸ்டின்ஸ் தான் இது. Okay, next, view point of
Growing importance of multidisciplinary. How to relate sociology with other social sciences. Comparison with other social sciences, chapter 1. Chapter 1, comparison with other social sciences, question. Next, how far sociologists justify using positive approach. Research and method, chapter 3rd. Positivist, non-positivist approach. Got it? See? Chapter 3 or chapter 2. Positivist, non-positivist. Chapter 2. How is sociology related to common sense? Chapter 1. Chapter 1 subpoint. Sociology? Common sense. Next. How do qualitative and quantitative method? Qualitative and quantitative method. Research and method. Qualitative, chapter 2 or chapter 3. Exchange letter 2 and 3. Chapter 3, qualitative and non-qual. என்ன கொடுத்துருக்குன்னா அது படிச்சா போதும் நம்மளுக்கு. ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படி டைரக்டா வந்திருக்கு. There is no complicated questions. No, it is related to where I cannot understand. அப்போ பக்கத்துல suppose other optional people's writing. Actually ஒரே ஹால்ல ஒரே ஆப்ஷனல்ல தான் இருக்கும். ஆனா வெளிய போகும்போது உங்களுக்கு பேப்பர் எப்படி இருந்துச்சு? அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் क्वेश्चंस அண்டர்ஸ்டாண்ட் பண்ற நடுவுல நம்ம இங்க 3 क्वेश्चंस முடிச்சலாம். So it means that one time you are studying in class, you are writing test, exam நடுவுல வந்துட்டு நீங்க prepare பண்ணி ரிவிஷன் பண்ண போறீங்க. How much ஒரே கண்டென்ட் மேல உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏதா क्वेश्चन தான் வரப்போகுது. So அது எப்படி பெஸ்டா நான் எழுதணும் தான் your point of view. Not like what I should study and write in the question paper. ஏன்னா GS unpredictable. GS paper 1 and 2 4ல வந்துட்டு தெரியாத क्वेश्चंस தான் வரும். அது எல்லாருக்கும் தெரியாது. எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு at par ல தான் இருப்பீங்க. Where you can take you to the toppers, you know, optional. Because இப்போ வாங்கடா அப்படி இருக்கும் 500 marks தான். Now my marks is like my paper is there. So we will be very happy in essay. Other paper நீங்க பெஸ்டா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆப்ஷனல் இருக்கும்போது ஓகே இப்போ இதுக்கு வந்து அவங்க படிச்சுட்டு அவங்க இவ்வளோ சிலபஸ்ல அவங்க வந்துட்டு இப்படி இருப்பாங்க. நம்ம என்னன்னா இதோ சிலபஸ் தானே ஓகே ஆல்ரெடி நான் பேப்பர் 1 2 3 4 முடிச்சு வந்திருக்கு. பாதி திங்ஸ் சோஷியாலஜி படிச்ச திங்ஸ் அங்கே வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிடும். பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜிஎஸ் பேப்பர் 1 2 3 4ல வந்து we can add up. Our current affairs waste ஆகாது. அந்த ஜிஎஸ்ல படிச்ச current affairs also we can add up in our sociology. ஆனா இப்போ chapter wise religion, stratification, class, work and economic life எல்லாம் வரும். Then Max Weber bureaucracy. Chapter 4 Max Weber bureaucracy. Direct question. Concept of social mobility. Chapter 5 stratification and mobility. Irka mobility. Then education and social mobility. Social mobility la vanditu how is the social mobility you are getting, even education, even in paper 2 la kuda idu repeat out. Then work from home. Chapter 6 work and economic life, that is capitalist society, feudal society. That is work from home is more of globalization effect. Adukkaga dhaan chapter 6 la irundha question. Then chapter 7 next question RK Merton. Chapter 4 Merton. Chapter 4 Merton la vanditu what they said, conformity and deviance. Is it there? Deviance, conformity and deviance. Now where you got the question which you don't know? This was last year question paper, and I have to show now that every year it is coming, correct? The first question, nature of sociology, its relationship with social anthropology. Pungu theriyana sociology with other social sciences. Seri, okay. This question first in the year da vandu actually they got the off பண்ணுங்க.
Just a minute, inge hold. This was my class PPT. Okay, so I started with the comparison with other social sciences and the topic. The topic how sociology is helpful in sociology and anthropology relation, sociology history relation, everything like I am going to handle the class. From PPT, exactly first question was sociology and social anthropology. This was the note. உங்களுக்கு வந்து next benefit optional வந்து நிறைய book படிக்கிற மாதிரி இருக்கும். Time இருக்காது. We have only one book. One PYQ which I written. Here sir கிட்ட இருக்குது. Okay, that PDF I will be going to share with all the PYQ. One book plus my personal PPT which is enough to score 300 plus. This was the questions. Wait. Orientation. See, I said no. First question was discuss the nature of sociology, highlight the relationship with social anthropology. நிறைய பேருக்கு anthropology தெரியும். அது எப்படி social anthropology அதில connect பண்ண போறது தெரியாது. First question நம்ம கிளாஸ்ல இருந்து they got it. இப்படி இருக்கும் first questions we are seeing and we are just about to write like that. Then changing nature of caste and status. Caste and status, chapter number 5. Mobility, class, status, gender, every, okay. Then marriage is an institution, chapter number 9, family and kinship, okay. Then democracy needs, chapter number 7, politics and society, democracy, civil society, etc. Then what are the basic irrelevant functions of family, chapter number 9, family and kinship. Like that, sociology is a product of European enlightenment. Which one? Chapter 1, sociology, emergence of sociology. Actually the chapter 1 is world history. And the world history la dhan connect ஆயிட்டு sociology வருது. நம்ம sociology actually படிக்கவே மாட்டோம். Starting world history ஓட இருக்கும். But sociology படிச்சதாக உங்களுக்கு reasons தெரியும். ஓ இதுக்காக தான் அந்த worldல இந்த மாதிரி Britishers came to India. So sociology is connecting with history, polity, economy, everything. Where world history oda first questions paakumbodhu ungalku vandu we know about like this history, why they are asking for this question. Okay, so these was some examples where exactly if you go and verify you will get 10 chapter exactly, and the questions also is coming from the 10 chapter. They ask with the Max Weber chapter 4, protest in ethics and spirit of capitalism. Can you see? Exactly they are asking. So this was the last year. Ipo mains inime namakku prelims actually result vandirukku. Mains is going to happen in August. So you will be seeing this. This is gig economy. It's a work and economy. Can you interpret it? Gig economy is related to work. Appo work na chapter 6, work and economic life. Now from this you will also get many examples from paper, newspaper. This is going to help you for GS paper 1, 2, 3, 4. Normally GS paper 1, 2, 3, 4 la marks varadu ena and mari avanga connect pandradhukku examples kudukradhukku they have no examples. But since class la vandu we are going to check everyday newspaper and the newspaper which topic we can connect. Definitely in the class topic la vandittu maybe newspaper la vandu you can connect with any other topic. Like that paper 2 is only having 3 thinkers and plus lot of things which history will connect here. Land reforms, modern history oda concept vandu second paper la vandrum. So secondly vandu paper 2 mari namakku sociology la irukum, ana ungalku vandu it easy ah irukum because already you know about this topic. So new subject, new topic நிறைய வந்து இங்க கம்மியா இருக்கும். நார்மலி இப்போ எவ்வளவு சிலபஸ் நீங்க பாக்குறீங்க அதோட ஓவர்லாப் பண்ணி பாக்கும்போது 70% சிலபஸ் தான் நீங்க வந்து ஆக்சுவலி படிக்க போறீங்க. ரிமைனிங் சப்ஜெக்ட் உங்களுக்கு அதுல கவர் ஆயிடும். இன் ஹிடன் பெனிஃபிட் இதுல நிறைய இருக்கும். ஓகே, sociology, political science like that every year the question is repeating. We can predict in the year Weber கேட்டிருக்கு. Maybe next year வந்து they will be asking with other thinker. ஏனா இருக்கிற thinkers na 6 thinkers தான். And the thinkers la unpredictability வராது. Okay, so these was the questions and this year question paper. Again see common sense appo kuda pathinga. This year also they asked the common sense. Okay, now civil society 3 years question paper I have showed you.
what we will do in the class. Now, importantly what I said, if you want to clear prelims, definitely உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் prelims-ல தான் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படி மட்டும் ஒரு மைண்டில் வைக்காதீங்க. பிகாஸ் prelims is all other subject also you can take it. Mains தான் உங்கள் மைண்டில் வரணும். That too mains optional. How it is connecting. How I will be in a tense mode where I will get these kind of questions, where I will be little bit sure that my mains will be going to clear. That's what I said, I cleared in first mains. Because little bit it is a luckier subject also. Okay, and interview வந்துட்டு suppose என்ன current affairs இருக்கும். Current affairs ஓட paper பார்த்தீங்கன்னா current affairs தான் sociology ல. Because if yesterday's newspaper na, it will definitely connect to social change and technology, social change and education. So இப்போ ஒரு government ஓட policy வரும்போது நீங்க sociology ல அந்த examples வந்து you can add up here. For example, new education policy chapter 10 ல வந்துட்டு education and social change இருக்கு, technology and social change இருக்கு. So like that, any changes which you are seeing right now, you will be there. Now after exam, where it will be getting benefited, you will be posting in the district. So our syllabus will teach us actually how to remember the syllabus also, and our syllabus will also teach us like how it will helpful for. Chapter 5, stratification. Stratification means caste. போயிட்டு உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன காஸ்ட் தான் காசிப் ஆயிடும். Or you know like you are in which religion, you are in which caste. ஆனா நீங்க அதோட நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணி போகணும். ஓகே, செகண்ட் அதுக்கப்புறம் வந்து chapter 6 is work and economic life. In that district, what is a work culture? Why there is a crime rate increase? Because lot of youths are under, unemployed or underemployment. So what you have to do for that? Chapter 7, it will be a politics and society. You will be handling with the politics. So how to deal with the politics? How it should not reflect in my work? That is chapter 7. I am telling about you, but how you can relate it with the sociology syllabus I am saying. Chapter 7 I said, no? Chapter 8, religion and society. Religiously everywhere, religion is, it's there. India religion எப்பவுமே போகுது. But how to maintain with that? How you have to do a justice there. Then family and economic life. Then social change. All are very, very live topic. You never get bored. You never get like, it is like not interested or something. Every day the newspaper will come and you will say, ma'am, we can read in this. Shall we write here? So I said, yeah, you can write it. Because any current affairs is useful for us. And when they are asking in interview the current affairs, they are thinking they are asking current affairs. But it is a subject for us. For example, they ask me in interview, what is your stand for the triple talaq? Okay, triple talaq, what is your stand? Or maybe now murder cases happening now after marriage. அப்படியே ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிட்டு அப்படி மர்டர் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்பெல்லாம் வந்து பாய்ஸ் அப்படியே இருக்காங்க, ஐயோ நம்ம எல்லாம் பொண்ணை அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னா. நம்ம கிளாஸ் இப்படி தான் இருக்கும். We will be relate with every topic. ஒரு கேம்ல வந்து we will be linking with this topic. Now maybe government will bring some bill or something. So it will be useful for even sociological angle also and for general studies also. Now interview வந்து suppose as a woman நீங்க இது பத்தி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? பிகாஸ் இங்க வந்து உமன்ஸ் தானே ராங். அப்போ உமன் சைடு நம்ம எடுக்க முடியாது அந்த டைம். பட் நீங்க உமன் தான் இருக்கீங்க. ஆர் சப்போஸ் பாய்ஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு அப்படிலாம் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியாது. பட் அந்த டைம் வந்து we have to take a balanced approach, which is actually UPSC is asking for even plus minus what is the solution. Being a civil servant, you should not ask with question or problem. நீங்க டிஸ்கஸ் பண்ண கூடாது, நீங்க எப்பவுமே சொல்யூஷன் கொடுக்கணும். அதான் சோஷியாலஜி எப்பவுமே ஒரு சொல்யூஷனோட வரும். What is the solution for this? What is the solution for this? Don't be dumb. அவங்களே ஃபோன் யூஸ் பண்ணி அவங்க UPI எல்லாம் பண்ணிருக்கு. So don't be dumb. There is some hint இருக்குன்னா நம்ம வந்து actually அதுக்கு மேல வந்து we have to take that call. Or somewhere the law is only women's side. Okay, being a woman, if you are taking this stand that law is only domestic violence na, domestic violence women மேல வந்துதா கேஸ். ஆனா இதே வந்து ஒரு பாத்திரம் மேல எடுத்து நீங்க ஹஸ்பண்ட் அடிக்கலாம், அதுக்கு மேல கேஸ் கிடையாதுன்னா this is one sided. No, so you can give a solution there. Our judiciary should take both the stand. It should be a gender neutral and gender equality. நீங்க பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் எப்படி இன்டர்வியூல உங்களுக்கு மார்க்ஸ் வராது பார்க்கலாம். So I will be engaging with the students like that. Even your classes முடிச்சிட்டுக்கு அப்புறமா கூட we will be in touch anytime. நீங்க வந்து அந்த prelims கூட I will be helping every time. So interview, and so they asked me about the triple talaq. I said only one thing, this is a civil offense.
இதுக்காக கிரிமினல் நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஸோ ராஜ்யசபா வாஸ் டேக்கிங் ஸ்டாண்ட் அட் தட் டைம் தட் இட் ஷுட் பி அ கிரிமினலைஸ். அவங்களுக்கு ஜெயிலில் வச்சுக்கணும். யோசிச்சு பாரு, ஜெயிலில் வச்சா அந்த கோல்டு அவங்க ஒய்ஃபு இதுக்கெல்லாம் ஒரு இது கிடையாது. மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணும். ஸோ இது கோயிங் வித் மைண்ட் செட் சேஞ்சிங் வித் நாட் சிவியர் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் கொடுத்தனா ஒரு சின்ன கோல்டுக்கு கூட நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்து பாருங்க, அவன் வந்து டெஃபினெட்லி இது நான் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படி இருக்கும், அதே பிடிக்கும், அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ வி வில் பி கோயிங் வித் சேஞ்சிங் தி ஆட்டிடியூட். இதெல்லாம் தான் எத்திக்ஸில் இருக்குது. ஸோ எப்படின்னா ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்ஷனல் படிச்சுட்டு போகும்போது இன்டர்வியூக்கு யூஸ் ஆகிடும். ஆஃப்டர் செலெக்ஷன் டெஃபினெட்லி உங்களுக்கு ரூட் ப்ராப்ளம் தெரியும். இப்போ சப்போஸ் ஒரு பிளேஸில் வந்து நிறைய கிரைம் இருக்குது, நீங்கள் வந்து கிரைம் தானே கிரிமினல் தானே பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. இதுக்கு என்ன காரணம், எத்தனை ஏஜ்லேருந்து எத்தனை ஏஜ், கரெக்டு, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்து பாருங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஹார்ஷோட ஆட்டிடியூட் பண்ணாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்ரோச்சுக்கு போய், ஈவன் வீட்டில் கூட அதே மாதிரி அம்மா வந்து ஒரு நாள் சாப்பாடு செய்யல, ஒரு சம்திங் இட்லியில் உப்பு சட்னியில் உப்பு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங், டோன்ட் ஓகே அம்மாவோட உடம்பு சரியில்லை, மேபி அவங்க மூடு சரியில்லை, அவங்கள போட்டு லைட்டாக டச் பண்ண அவ்வளோதான் பிளாஸ்ட் ஆகிடும் வீட்டில். ஸோ கவனிங்க, பரவாயில்லம்மா நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உப்பு அதிகமாக இருக்க சொல்லக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் ஈவன் பாய்ஸ்க்கு நிறைய அப்ரோச் இருக்கும். எப்படின்னா கேர்ள்ஸோட எப்படி ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சொல்லும்போது பட் நிறைய மைண்ட் செட் எல்லாம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் போயிட்டு வெளியே வந்து சொல்றதுக்காக இப்படி இருக்கக்கூடாது, மைண்ட்லேயே நீங்கள் சேஞ்ச் ஆகணும். கேர்ள்ஸே அதே மாதிரி தான். இப்போ எல்லாம் வந்து ஒரு உமன் டெரரிசம் போயிட்டு இருக்கு. ஓகே, பாய்ஸ் அவங்களே ஃபோன் பண்ணி சொல்ல 10 lakhs கொடுங்க, நான் வந்து வாட் இஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஐ வாண்ட் டு யூஸ் தட் மணி. அவங்க பயந்தா எதுவும் யூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல இந்த மணி. ஸோ ஆல் திஸ் உமன்ஸ் டெரரிசம் இஸ் கோயிங் ஆன். திஸ் இஸ் ஷோர்லி வில் கம் அப். இட் இஸ் ஜெண்டர் நியூட்ரலிட்டியோட வரப்போது ஒரு சிங். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் சால்விங் யுவர் கரண்ட் ப்ராப்ளம். இது கிளாஸ்ல ஏன்னா பிகாஸ் இவ்வளோ சொல்லிட்டு என்ன கிளாஸ்ல என்ன உங்களுக்கு வந்து how I will be taking the classes, how I will be giving you the best answers எப்படி நீங்கள் ரைட் பண்ணணும்னா இதுதான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு they will be writing these kind of answers. Can you see this? இதுதான் நான் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன். nobody can say that இது ஒரு மெயின்ஸ் ஆன்சர் கிடையாது, மெயின்ஸ் கேண்டிடேட்டோட ஆன்சர் கிடையாது. மெயின்ஸ் கேண்டிடேட்டோட ஆன்சர்ஸ் தான் இப்படி இருக்கும். எங்கே ஹைலைட் பண்ணணும், எங்கே பாக்ஸ் பண்ணணும், ஏன்னா எக்ஸாமினர் ஃபுல்லாக ஆன்சர்ஸ் படிக்க மாட்டாங்க. which you have studied. நீங்கள் உங்களுக்கு சொல்லணும், இங்கே பாரு நான் படித்து வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணதான் அவங்களுக்கு வந்து they will be going noticing here. ஓ டர்க்கிங் போட்டிருக்காங்களா, ஓகே ஃபைன். ஸோ திங்கர்ஸ் ஆட் பண்ணாதான் உங்கள் சோஷியாலஜி ஆன்சர். திங்கர்ஸ் ரிமூவ் பண்ணி இதே கண்டென்ட் நீங்கள் ஜிஎஸ்க்கு ரைட் பண்ணால் அந்த ஜிஎஸ் ஆன்சர். ஸோ இட் இஸ் லைக் மோர் ஓவர் win-win situation da. So these are the few answers which students written during our class. Okay, and you can see this, and I will be telling them how to be ready for the mains exams by preparing this kind of chat. இது சார்ட் ரெடி பண்ணனா என்னன்னா சாப்டர் 1ல இருந்துங்க பாருங்க என்னென்ன திங்கர்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணணும், சாப்டர் 2ல இருந்து என்னென்ன திங்கர்ஸ் ஆட் பண்ண போதும். ஸோ இது சார்ட் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா மெயின்ஸ் டைமில் இந்த சார்ட்டோட ஜஸ்ட் மக்கப் பண்ண போதும். ஓ இப்போ சாப்டர் 1 ஐ ஹவ் டு ரைட் 3 thinkers, சாப்டர் 3 4 thinkers, ஏன்னா ஸ்டோரி இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மோர் மார்க்ஸ் நம்மளுக்கு எப்படி ஒரு 280க்கு மேலே 300 + 330 நீங்கள் போனீங்கன்னா இது எல்லாமே நான் கிளாஸில் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். ஆன்சர்ஸ் பேப்பர்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் வீடியோ பிளே ஆதா. திஸ் இயர் 4th rank and 5th rank 100% out of 10 first top 10 ரிசல்ட்ல சோஷியாலஜி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு என்னன்னா மேபி ரொம்ப லெஸ் மார்க்ஸ் வந்து கூட நீங்கள் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் மேபி யூ வில் பி தேர். இங்கே என்ன நடக்குதுன்னா லிஸ்ட்லேயே வராது, ஏன்னா பிகாஸ் மார்க்ஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ ஆப்ஷனலுக்காக இட் வில் டேக் யூ டு த லிஸ்ட். நீங்கள் இந்த ஆப்ஷனல் நல்லா படிச்சுட்டு நல்லா ஜிஎஸ்எல்ல இது பண்ணியிருக்கீங்க, அட் தட் டைம் வில் பி தேர். இட் இஸ் லாஸ்ட் இயர் where second topper was sociology, 8th one was sociology, 10th was sociology. It is just top 10 I am talking about. சரி, ஓகே. ஆக்சுவலி திஸ் வீடியோ நீங்கள் நிறைய பேர் இதில் எத்தனை மார்க்ஸ் 300+ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு காமன் திங்ஸ். 80 to 85+ தான் உங்களுக்கு வந்து அது காமன் திங். பிகாஸ் how it is coming, how marks will come, ஏன்னா surety of question is there, no? Definitely அதை பற்றி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா it will be more good.
Okay, now before this, this is also not playing. Actually, it's Karthik Raja. I'm going to interview, just a few bytes I have brought it here. Last year, he cleared UPSC and he was like under my mentorship. Okay, now as sir mentioned also, totally prelims pass pannita, mains was something which he never, foundations ellame strong. But how to write, how to approach, totally step by step, GS and optional kaga, I have actually trained him. I have told, see, ni clearly pannuva, Tamil Nadu cadre kuda vandu. So he used to tell me, lucky charm, ma'am, you sollte. So he will be like, ma'am, how to bring this mains mark. So he said like how sociology optional was very benefited. Ethics lo how much is marks? 134. 134 because of optional. Ethics he scored well. So in the video vande neenga poitu parunga. I only took this interview. Yeah, idella play pandradhukku vidu matringa. So this is there. Please go and watch. It will be really interesting. And sir vande eppdina neenga dana mentor pannirkeenga, neengale interview edunga solli, you know, I was actually took this interview and wait. No, it is there. It will play. Our common optional subject, my subject was also optional, was also sociology, and Karthik, your subject also was sociology. First of all, I would like to know what should be the criteria to choose an optional subject in UPSC exam. First of all, any optional, the very word optional means it is at your choice. Unlike the GS and SA, the optional is in the choice of the aspirants. They can choose. So optional will be called as a requirement. That will be your own choice. First of all, that is the most important criteria. Why did I choose sociology? Is because I liked the syllabus first. So the liking is very, very important on the choice. And the second is about predictability of the questions. That is very, very important because when you analyze the previous year question papers, in terms of sociology papers, you can see the predictability of the questions in a set pattern. And the third thing is about scoreability, whether you are able to get more marks. Because in terms of the marks, GS marks and mains, for around 1,750, almost 500 marks is related to sociology, I mean the optional field. So there is a larger amount of scope to score. Even if you miss it in the other papers, you can make it up in the option. So you have to have an in-depth knowledge about it and the curiosity to know more and to apply it in. And everyone has to choose optional on the basis of like how it helped in other subjects as well. Normally, the optional marks in sociology will go even 280 to 300 plus. Anybody can secure very good marks out From your optional in essay paper. And more or less, sociology is like a philosophical study. It's also there. It's and again scoreability. And most importantly, that I still remember one that what you insisted was about completing the paper and trying to link the papers. So that was something was like eye-opening. These do's that you keep it in your mind when you do it in the exam hall, I think the results will come. Simple question. Why Vijita ma'am for sociology? No, first. In other sense, why me in sociology? Yes, so sociology requires in-depth understanding, not just sociology but any subject. But sociology, only when who loves sociology can give it 100% to the people. So your love towards the subject and the thing that you have studied for your exams, and that is the thing. And thinking it from the exam point of view, and thinking from the aspirant side, in what way we can do. So I still remember at the end of each and every PPT, you used to give me questions and also anecdotes, and also the related proverbs, which I was able to use it in ethics as well. And before entering into any chapter, we used to give the flow charts and the people. That flow charts is like your mind map. For any question, what I actually mentioned as template, it is nothing but the flow chart. The flow chart is the template for any concept. So that was your USP. How do you apply this to your service and So this was the orientation. Only one thing which
we completed last year class details. I want to show because everything should be transparency. Okay, UPSC mari UPSC ku idhukku mela transparency kondu vandhen ena prelims oda marks kandipa and time. This was just last year namoda class எப்படி எவ்வளோ டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து sociology is only subject which is completing before December. Yeah, because January அப்புறமா டென்ஷன் ஆகிடும்ல, ப்ரிலிம்ஸ் வரப்போகுது, ப்ரிலிம்ஸோட படிக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு எப்போ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதா. ஐ ஹவ் நாட் ப்ரிப்பேர்ட். லாஸ்ட் இயரோட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஜஸ்ட் செக் த டேட். ஓகே, அண்ட் திஸ் டேட் இஸ் ஹியர் 31st. Paper 2, Paper 1 all completed before December. So after December, maybe the last இப்போ மெயின்ஸோட கொஷின் பேப்பர் வரும்போது that question paper also I am giving you to write. Okay, so our class will end up with mains question paper of paper 1 and paper 2. So it was the date where we ended last year. And can you see this? 4 months I am the person who is handling. Never I skip the class. Because நீங்கள் அவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ நம்பிக்கையோட நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த ஆப்ஷனல் எவ்வளோ நல்லா வந்து இந்த கொண்டு போனோன்னா இட்ஸ் our responsibility. I never cancel any class. This is go and check with any old students, previous students. This much sincerity, this much attitude. உங்களுக்கு attitude change ஆகிடும். நானே லேட் வரும்போது நீங்கள் எப்படி சீக்கிரமாக வரீங்க? ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூ நாளுக்கு அப்போ வந்து நீங்கள் லேட்டாக போயிடுவீங்க. ஸோ யூ ஷுட் பி இன் ஆட்டிடியூட் ஆஃப் சிவில் சர்வன்ட். கண்டிப்பாக அது மாறிடும். ஓகே, ஸோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணவே எல்லாமே வந்து அந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் வரும். அப்போ தான் வந்து எக்ஸாம் கிளியர் ஆகும். திஸ் இஸ் only I can say. So thank you so much. On the time I finished, so I'll check you all in the class. Thank you. So how was the session? ஸோ கிளாப்ஸே பயங்கரமாக இருந்தது, அதிலே தெரிஞ்சிருச்சு. நைஸ். ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் ஓவர். சோசியாலஜி, சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி ரெண்டு மோஸ்ட் பாப்புலர் சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கு. தேர்ட் சப்ஜெக்ட் அகெயின் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அகெயின் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் who is in the industry for more than 20 years and who is having a richest experience in handling history, not only for the optional but also for the GS. தமிழ்நாட்டில் லாஸ்ட் 20 இயர்ஸில் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் சப்ஜெக்டை போட்டு ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் இவரை பார்க்காம பாஸ் பண்ணியிருக்க முடியாது. இவரை பாஸ் பண்ணிட்டு தான் அவன் பாஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸ் பர்சன் ஃபார் தி ஹிஸ்ட்ரி மிஸ்டர் சாதிக் சார். So Sadiq sir is well known among all the aspirants in the last 20 years. தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சாரோட ஸ்டூடெண்ட் வந்து நிறைய இருக்காங்க. லாஸ்ட் இயர் 2024 கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமியோடைய ஹிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி சாதிக் சார். ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலுக்கு மட்டும் இல்லை, ஜிஎஸ்க்கும் சார் தான். இப்போது இந்த வருஷத்துடைய PCM பேட்ச், ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி நீங்கள்லாம் வந்து ப்ரிப்பரேட்டரி கோர்சஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் NCERTஸ்க்கான அப்ரோச், தென் ஹிஸ்ட்ரிக்கான அப்ரோச், எக்கானமிக்கான அப்ரோச், நியூஸ் பேப்பருக்கான எப்படி ரீட் பண்ணுறது, சிலபஸ் டீகோடிங், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சப்ஜெக்ட் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகிறப்ப அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆல்வேஸ் வந்து யாருன்னா சாதிக் சார். ஓகே, சாதிக் சார் தான் உங்களுக்கு அடுத்த 25ஆம் தேதியிலேருந்து ஹிஸ்ட்ரி வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ அடுத்து IR, அடுத்து இன்டர்னல் செக்யூரிட்டி, இந்த ஆர்டரில் தான் போக போகுது. ஸோ அப்படிப்பட்ட ரிசோர்ஸ் பர்சன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து வாட் தே சே அபவுட் சாதிக் சார் அப்படின்றதையும் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு ஹிம். ஸோ கிரேட் மென்டர். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிஸ் அசோசியேஷன். Very, very dedicated and sincere and most ethical teacher in the field of civil services coaching. The KingMakers IAS Academy feels very, very great, happy, and it's a very honor to have Mr. Sadiq sir on this stage. Thank you. Welcome, sir. Thanks.
We need this board or we can have a plain board. Right, so good morning all. ஆங்கிலமா தமிழா எதில் பேசலாம்? Bilingual. Nice, okay. ஃபஸ்ட் அது போடுறோம். ஸோ சார் வந்து என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. கொஞ்சம் மிகையாக கொடுத்துட்டாரு, அதிகமாக. ஓகே, சாரோட நேச்சரு எப்போவுமே தன்னுடைய ஃபேக்கல்ட்டிஸை வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுத்துவார். வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட். என்னை பற்றி சும்மா 2 லைனில் சொல்லணுன்னா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக என் வாழ்க்கையை ஆரம்பித்து சக்ஸஸை கடைசி வரைக்கும் போய் பக்கத்தில் போய் தொட முடியாமல் டீச்சிங் ஃபீல்டில் என்ட்ரு பண்ணி ஆக்சிடென்டலாக அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருக்கிறேன் லாஸ்ட்டு 17 இயர்ஸாக. அவ்வளோதான், புரிஞ்சில்ல? நான் ஐஏஎஸ் வாங்க முடியல, ஆனால் என்கிட்ட பர்சனலாக படித்த 450 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோ மீ. என்னை வந்து ஹிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி, நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களை கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி சார் சாதிக் சார் எடுப்பார். அதனால் ஹிஸ்ட்ரி எடுப்பாருன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஐ ஹவ் டன் மை ஃபிசிக்ஸ். மேபி அதனால கூட ஹிஸ்ட்ரி நல்லா எடுப்ப மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்போவுமே கிளாஸில் போகும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச சப்ஜெக்ட், ஆனால் பிடிக்காத சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக மேபி இதுக்கு முன்னாடி போட அவங்க மேடம் வந்து சோசியாலஜின்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. சைக்காலஜின்னா கூட படிச்சிருக்க மாட்டீங்க. சரி, ஒரு சப்ஜெக்ட் தெரியல, பிடிக்கல, அது என்னன்னே தெரியல, ஓகே. பட் எவ்ரிபடி இஸ் ஃபெமிலியர் வித் ஹிஸ்ட்ரி. எவ்ரிபடி இஸ் ஃபெமிலியர் வித் ஹிஸ்ட்ரி. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜிஎஸ்க்கும் ஆப்ஷனுக்கும் நடுவில் அந்த ஒரு வாரம் அந்த வீக் டேஸ் இருக்கும்போது சாதிக் சார் திரும்ப வந்திருந்தாரு. 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாரு. என்னால் சுத்தமாக ஐ குடன்ட் ஸ்டடி எனிதிங். என்னால் சுத்தமாக படிக்க முடியாத ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியலனாலும் அந்த கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சார் சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலாக தட் ரியலி ஹெல்ப் மீ. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. என்ன வந்தாலும் அந்த கொஸ்டினை நம்ம எப்படியே டேக்கிள் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். ஸ்டாப். தனித்தனியாக கொடுத்தாங்க. ஒன்று சாதிக் சார், ஒன்று என்னோட நேமை மென்ஷன் பண்ணி கொடுத்த ஒரு வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஓகே, ஸோ அதை தான் இப்போ சார் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஹிஸ்ட்ரி அப்படின்னா நிறைய பேருக்கு, நான் நேற்று கூட கேட்டேன், ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிறப்ப உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறீங்க, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சி. பட் இப்போ இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பர்செப்ஷனே மாறப்போகுது. ரைட் சார்? ஸோ நம்ம இதில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஒன் சப்ஜெக்ட் விச் இஸ் ஃபெமிலியர் டு ஆல். 6வதுலேருந்து எல்லாருமே ஹிஸ்ட்ரிங்கிறத படிக்கிறீங்க, கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு ரீசன்னால வெறுப்பாயிடுது. அது எந்த ரீசன் தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பட் த சப்ஜெக்ட் விச் இஸ் நோன் டு ஆல் இஸ் ஹிஸ்ட்ரி. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே டோன்ட் லைக் ஹிஸ்ட்ரி. நம்ம ரொம்ப தீர்க்கமாக அனலைஸ் பண்ணி பார்த்தா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, கரெக்ட் தானே? என்ன காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு நான் என் பல வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுட்ருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு தொகுத்து சில காரணங்களை சொல்கிறாங்க. நான் சொல்கிற காரணம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரணத்தில் ஏதாச்சும் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, அது ஒரு போரிங் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க, கரெக்ட் தானே? இட் இஸ் வெரி போரிங். எப்போவுமே ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து கிளாஸில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 100 ஸ்டூடெண்ட்டை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய காரணங்களை நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் தே சே இட் இஸ் வெரி வெரி போரிங். எப்படி போர்னா, கிளாஸில் வந்து அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ்னாலே எங்களுக்கு அப்படியே ஒரு தூக்கம் வரும் சார். அவர் பாட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பேசுவாராக இருக்கும், அப்படியே தூங்கிடுவோம் நம்ம. இல்லை
that subject is very boring. The bore or not boring of the subject is basically based on the teacher அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாதியார் நினச்சா அந்த சப்ஜெக்டை எந்த சப்ஜெக்டாக இருந்தால் கூட இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும், எவ்வளோ நல்ல சப்ஜெக்டாக இருந்தால் கூட சொதப்ப முடியுங்கிறது த இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் த டீச்சர். தட் இஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் சொன்ன இந்த கூத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். மேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கிளாஸில் அந்த டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தி லைக் த சப்ஜெக்ட் மேக்ஸ். கரெக்ட் தானே? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பயாலஜி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்னால பிடிக்கும். ஸோ த ரோல் ஆஃப் த டீச்சர் இன் மேக்கிங் ஹிஸ்ட்ரி போரிங் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட்டு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுல? எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அந்த சோசியல் சயின்ஸுக்கு எந்த டீச்சர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ படிச்சிருப்பாங்க, இல்லை எம்ஏ படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பிஎட் சம்திங் தேவோட மோஸ்ட்லி. ஐ எம் நாட் டெல்லிங் ஆல், பட் இந்த டீச்சர்ஸ் மோஸ்ட்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது பெரிய அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத சப்ஜெக்ட்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. தே திங்க் ஹிஸ்ட்ரி இஸ் நாட் ஸோ சிக்னிஃபிகண்ட். என்ன ஏற்கனவே நடந்ததை படிக்கிறதுல, வரலாறுல படிக்கிறதுல அது அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்குது, அது ஒன்றுமே இல்லையே, இட்ஸ் அ டெட் சப்ஜெக்ட். தட்ஸ் வாட் தே திங்க். And I am sorry with these teachers who think in this angle. They are very very what to say ignorant. அவர்களுக்கு வரலாறை பற்றி வரலாற்று அறிவு இல்லை, பட் ஆனால் வரலாறு நடத்துகிறார்கள். இதனால நிறைய பேருக்கு வரலாறு சப்ஜெக்ட் போரிங்காக நடத்திடுறாங்க, அவங்களே போராக தான் இருக்கிறாங்க. புரிஞ்சுல? ஆனால் என்னோட கிளாஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய போகுது அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 காரணம். காரணம் நம்பர் 1, நான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டே கிடையாது. காரணம் நம்பர் 2, எனக்கு ஹிஸ்ட்ரி நடத்தின வாதியார் ஒரு நல்ல வாதியாராக இருக்கிறாரு. தீஸ் ஆர் த 2 ரீசன்ஸ். யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது, நான்லாம் யூபிஎஸ்சி 2000 ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது கண் மூடிட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். அந்த காலத்தில் 2 ஆப்ஷன் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இப்போலாம் ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் ரொம்ப தவிக்கிறீங்க. அந்த காலத்தில் என்ன, வி ஹாவ் டு டேக் டூ ஆப்ஷனல்ஸ். ஆப்ஷனல் இஸ் த கீ டு சக்ஸஸ். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அன்றைக்கி ஆப்ஷனல் நல்லா கையில் வச்சுருந்தானா கண்டிப்பாக ஐஏஎஸ் தான், யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கி ஆப்ஷனலோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான், அதனால ஆப்ஷனல் இப்போயும் ரோல் ப்ளே பண்ணுது, ஆனால் அந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணல, பட் இட்ஸ் ஆல்சோ பிளேயிங் எ சிக்னிஃபிகண்ட் ரோல். ஸோ ஐ டைரக்ட்லி சோஸ் ஹிஸ்ட்ரி ஆஸ் அன் ஆப்ஷன் பிகாஸ் ஐ நியூ இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஸோ ஒரு பாயிண்ட் அது போரிங்கிறது ஐ ஆம் கோயிங் டு ப்ரூவ் டு யூ, நாட் டுடே, மேபி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு 40 நிமிஷத்தில் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுறது அப்படிங்கிறது அது முடியாதது, பட் ஆனால் கொஞ்சம் ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம். புரியுதுல? ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி போரிங். செகண்ட் பாயிண்ட், ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டோட பெரிய ட்ராபேக் என்னன்னா, மெனி பீப்புள் தே சே சார் இட் இஸ் வெரி வாஸ்ட், ரொம்ப பெருசாக இருக்குது ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட், ரொம்ப பெருசு சார், எண்ணத்தில் அடங்காத பெருசது. ஹிஸ்ட்ரினா என்ன சார்? ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஏன்ஷியன்ட் இந்தியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி, மிடிவல் இந்தியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி, மாடர்ன் இந்தியா 100 வருஷத்துக்கு முன்னாடி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அது யூரோப்பு எங்கேயோ இருக்குது, அமெரிக்கா அது, இதெல்லாம் எப்படி சார்? ஹவு டு யூ திங்க் இட் இஸ் பாசிபிள்? Definitely it is vast, there is no doubt about it. History vast அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இவ்வளோ படித்தாதான் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். யூபிஎஸ்சி பாஸ் பண்ணால் இத்தனையும் படிக்கணுமா? கிடையாது சார். அது எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா இந்த மொத்தமாக இப்போ நான் சொன்னல ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், வேர்ல்டு, இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 45 கிளாஸில் நடத்திடுவேன். அப்போ 45 கிளாஸில் நடத்துகிற அளவுக்கு தான் ஹிஸ்ட்ரி கண்டென்ட் நம்மளுக்கு தேவை. ஹிஸ்ட்ரிங்கிறது வாஸ்ட் தான், பட் நம்மளுக்கு தேவையான்னு கேட்குறேன். அப்போ யார் வந்து அந்த வாஸ்ட்னஸ்ஸு புரியாமல், யூபிஎஸ்சியோட நீட்ஸ் தெரியாமல் போய் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே குதிச்சானா அவன் அதுக்குள்ளே சுழலில் போய் மாட்டிடுவான். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டே இருக்கான் ஆனால் பாஸ் பண்ண மாட்டேங்கிறான் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 3 இயர்ஸ் படித்தேன், 5 இயர்ஸ் படித்தேன், நான் அப்படி படித்தேன், இப்படி படித்தேன், தேவையில்லாத புக்கெல்லாம் வாங்கி மேலேருந்து கீழே படித்தேன் சார். உண்டு, நாட் நெசசரி. இஃப் யூ ஹாவ் டு பாஸ் யூபிஎஸ்சி வித் ஹிஸ்ட்ரி as an optional, you should know what you should not read. தேவையில்லாத ஆணி எது அது தெரியணும் உங்களுக்கு. அதெல்லாம் போச்சுன்னா மீதி இருக்கிற ஆணி தான் தேவை இருக்கிற ஆணி. ஆனால் அது எதுனே தெரியாமல் போய் சுற்றிட்டு நிறைய பேர் இன்னும் இருக்கிறான், பல வருஷமாக சுற்றிட்டு இருக்கான். இந்த சென்னை அண்ணா நகரில் எனக்கு தெரியும் நிறைய பேர் சுற்றி அங்கங்கெல்லாம் சுற்றி கடைசி அட்டம்ப்டில் நம்மளை வந்து பார்ப்பான், ஐயா ஹிஸ்ட்ரி நான் பல வருஷமாக உருண்ணேன், நானே 50 பேருக்கு சொல்லியிருக்கேன் ஹிஸ்ட்ரி படிக்காதேன்னு. ஏன் அவனும் விளங்காமல் போயிருக்கான், வேற ஒன்றும் இல்லை. அது ஃபஸ்ட்டே வந்திருக்கணும். அம்மா புரியுதா இல்லையாம்மா?
ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் பிரியாணி செய்ய முடியுமா என்ன? யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் போட்டேன் கிச்சனை, சார் நான் அவ்வளோ போய் சிக்கனை போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், ஸ்டவ்வை பற்ற வச்சேன்னா அது தெரியலையே சார், யாரும் சொல்லுங்கிறான். இப்படி தான் பாதி பேர் யூபிஎஸ்சியில் ஆஸ்பிரண்ட் சுற்றிட்டு இருக்கான். நீங்கள் அந்த மாதிரி சுற்றாதீங்க, புரிஞ்சுல? அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நோ டவுட் இட் இஸ் வாஸ்ட், பட் யூ நீட் நாட் ஹவ் டு நோ எவ்ரி திங் இன் ஹிஸ்ட்ரி. திஸ் இஸ் அ செகண்ட் ரூல். ஃபர்ஸ்ட் போரிங் ஐ அட்ரஸ்ட். செகண்ட் வாஸ்ட்னஸ், இட் இஸ் வாஸ்ட், பட் என்ன தேவையோ, பரீட்சைக்கு என்ன தேவையோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ தட் இஸ் த செகண்ட் திங். தேர்ட், சார் ஃபுல் ஆஃப் டேட்டா சார், ஃபேக்ட், இயர், பேர் இருக்கும், வருஷம் இருக்கும், எங்களுக்கு அப்படியே ஒரு பயமாக இருக்குது சார். ட்ரீட்டி, பானிபட்டுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், ஒன்றுமே விளங்கலையே சார். இதுக்கும் ஒரே ஒரு பதில் தான், என்ன, அவ்வளவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. கம்மியான டேட்டா. ஈவன் யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ, என்னோட ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸ் வாங்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய டேட்டாவே இருக்காது. ஏன் தேவையில்லை? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹிஸ்டாரியன் ஆக்கணும்னு தான் அவங்களோட நினைப்பா. என்ன நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களாம் பெரிய ஹிஸ்டாரியன் நினைக்கிறானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சியில், அந்த சப்ஜெக்டில் 500 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, அவ்வளோதான் மேட்ரு. அந்த 500 மார்க்கில் 250க்கு மேலே எந்த மார்க் வாங்கினாலுமே நல்ல மார்க்கு, 280 வாங்கினா ரொம்ப நல்ல மார்க்கு, 300 வாங்கினா ரொம்ப 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 நல்ல மார்க்கு, 300க்கு மேலே யாருனாலையும் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு மித்து. புரிஞ்சா சார்? பெரிய பெரிய ஜாம்பவானான சப்ஜெக்ட்லேயே யாருமே 250 வாங்க மாட்டானே, 300 கூட யாருமே வாங்க மாட்டாங்களே சார் அப்படின்னா, ஆமாம், இப்படி தான் நிறைய பேர் நினச்சி வச்சுருந்தான். ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு 312 மார்க் ஹிஸ்ட்ரியில் வாங்கியிருக்கான். ஒருத்தன் இல்லை, 2 பேர். 312 மனோஜ் பிரபாகர் has got and 305 தர்மஸ்ரீ ஐஏஎஸ். ஒருத்தர் ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, ஒருத்தர் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க. அவங்களோட வீடியோஸில் இருந்தால் அந்த ஸ்லைடு இருந்தால் வில் ஷோ தட். ஸ்லைட் லாஸ்ட்டில் காமிக்கிறேன், பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்லைட்ஸ். இன் மை கிளாஸ் ஐ டோன்ட் யூஸ் ஸ்லைட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். நான் ஸ்லைட்ஸ் எப்பவுமே கிளாஸில் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த ஓரியன்டேஷனுக்காக ஒரு 4-5 ஸ்லைட் சும்மா வச்சுருக்கேன் பேருக்காக. ஒரு எலுமிச்சம்பழம்லாம் நம்ம கார் வாங்கணும்னு வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்லைடு வச்சிருக்கிறேன். எல்லாருமே ஸ்லைடு யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்காதுன்றதுக்காக ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் இந்த மனோஜ்னா எப்படின்னு தெரியணும்ல உங்களுக்கு, அந்த ஃபோட்டோ காமிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். ஆன்லைனில் என்னை பற்றி போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ கிடைக்கும். என்னோட பேர் டைப் பண்ணி கரெக்டான ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணால் அது மட்டும் போதும். இல்லைன்னா தப்பான ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணால் ஹிஸ்ட்ரின்னு சேர்த்துனீங்கன்னா அதே கரெக்டான வீடியோ கொண்டு வந்து கொடுத்துரும். யூ சர்ச் ஆல் த பீப்புள் வாட் தே ஹவ் செட் அபவுட் மீ. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சார் மார்க் வாங்க முடியாது, 300லாம் யாருமே வாங்கினது இல்லைன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டே வாங்கியிருக்கான். இவங்க தமிழ்நாட்டிலே படித்த ஸ்டூடெண்ட்டு, என்கிட்ட ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க யாருமே ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு பேக்ரவுண்ட்லேயே கிடையாது. ஒருத்தர் என்ஜினியர், மனோஜ் பிரபாகர் இஸ் அன் என்ஜினியர். தர்மஸ்ரீ இஸ் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க. ஃபேஷன் டெக்னாலஜி படித்து அந்த பொண்ணுக்குள்ளே ஒரு வரலாறு உள்ள புகுத்தி 300 மார்க்கு மேலே வாங்க வைக்க முடியும்னா எல்லாருனாலையும் என்னால் அதை பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். பேசுறது புரிஞ்சு போச்சு உங்களுக்கு? ரெண்டாவது. 3வது பாயிண்ட். 4வது சார், அதெல்லாம் சரி சார், ஹிஸ்ட்ரி நீங்கள் நடத்திடுவீங்கலாம் சரி, படிக்கிறதுக்கு நிறைய கொடுத்துருவீங்களோ, புக்கு நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிக்க சொல்லுவீங்களோ? என்னை பார்த்தா நிறைய புக்கு கொடுக்குற மாதிரி தெரியுதா என்ன உங்களுக்கு? ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் த டெக்னிக் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ஐ டோன்ட் பிலீவ் இன் மேக்கிங் திங்ஸ் காம்ப்ளெக்ஸ். எந்த பொருள் காம்ப்ளெக்ஸாக இருக்குதோ அந்த பொருள் தேவையில்லாத பொருள் நான் முடிவு பண்ணுறாள். எந்த பொருளுமே காம்ப்ளெக்ஸாக தெரியக்கூடிய பொருளையும் சிம்பிளாக நடத்த முடியும்னு பிலீவ் பண்ணுறேன் நான் பர்சன். So that I can do very well in history. So history subject is very simple, and the history subject notes I dictate in the class. நான் பாடத்தை நடத்திட்டு கிளாஸில் டிக்டேட் பண்ணுறதே உங்களுக்கு 80% கவர் ஆகிடும். 80%. ரஃப்லி யூ வில் பி ரைட்டிங் 5 notebooks, 5 notefuls. சார் அவ்வளோ எழுத வைப்பீங்களான்னா ஆமாம். ஒன்றுமே பண்ணாமல் ஐஏஎஸ் வாங்கணுன்னா அது கஷ்டம், அது போய் நானே உங்களுக்காக படிச்சிருவேன், நானே உங்களுக்காக பரிச்சயம் போய் எழுதிடுவேன்னா அது போய், அது நடக்காது. ஐ வில் டூ மை ஒர்க், யூ ஹாவ் டு டூ யுவர் ஒர்க். யுவர் ஒர்க் இஸ் வாட்? ஐ ஜஸ்ட் டெல் யூ. சார் 300 வாங்க முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. 300 வாங்கிடுவேண்ணா சார், உங்ககிட்ட வந்தால் 300 வாங்கி கொடுத்துருவீங்களா? நான்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா 2-3 கண்டிஷன் சொல்லுவேன். கண்டிஷன் நம்பர் 1, என்னோட எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணணும். கண்டிஷன் நம்பர் 2, நான் சொல்கிறது எல்லாமே கேட்கணும். கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன், ஆனால் தூங்குவேன் சார்னா நான் சொல்கிறத கேட்கணும். நீங்கள் கேட்கறதுக்கு எந்த ஃபோட்டோவும் எடுக்க தேவையில்ல. யூ பி present in the class, I will put everything in your head. That is my responsibility. But when I dictate, you have to write. When I am telling you write, you should write. When I keep a test, you have to attend. தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியலையோ, டெஸ்ட்டுனா போய் டெஸ்ட்டில் உட்காந்துடணும். என்ன தெரியுதோ அதை எழுதணும்.
ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் விஷயம் உங்கள்கிட்ட தான் நான் எதிர்பார்க்குறேன். அதை யார் பண்ணுறீங்களோ 300 மார்க் கேரண்டீடு இன் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். பேசுகிறது உங்களுக்கு புரியுதுல்ல சார்? அடுத்தது ஹிஸ்ட்ரி நான் ஆப்ஷனலாக எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பிரச்சனை புரிஞ்சு போச்சு, போரிங் இல்லை, கண்டென்ட் எல்லாம் பெருசு தான், இதெல்லாம் ஓகே, ஐ அட்ரஸ்டு. சார் ஒன் மோர் திங், இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுத்தனால ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் தான் பிரயோஜனமா சார்? நான் என்ன சார் பண்ணுறது? எந்த ஆப்ஷனல் இங்கே உங்கள் டெமோ கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாமே எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆப்ஷனல் ஜிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது சொல்கிறது கரெக்டாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்பேஸ் நான் பற்றி ஒரு ஆப்ஷனல் இப்போ யூபிஎஸ்சியில் இல்லை, அஸ்ட்ரானமி ஸ்பேஸ் அப்படின்னா அது எப்படின்னாச்சும் ஒன்று சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொண்டு வந்து ஆட் பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ? ஸோ எவ்ரி ஆப்ஷனல் இஸ் கனெக்டட் டு ஜிஎஸ், தெர் இஸ் நோ கொஷின் அபவுட் தட். ஏன்னா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாஸ்ட்னஸாக இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்னு சொல்கிறோம்ல, அது மெயின்ஸில் வந்து நாங்கள் படித்த காலத்தில் 2 பேப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் 2 பேப்பர்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது 4 பேப்பர் ஆக்கிட்டாங்க. இப்போன்னா 2013 அது எத்தனை பேப்பர் ஆக்கிட்டாங்க? 4 பேப்பர் ஆக்கிட்டாங்க. பேப்பர் 1 உங்களுக்குலாம் சிலபஸ் தெரியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் தோராயமாக நான் சொல்லிடுறேன். பேப்பர் 1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வருது. இட் இஸ் ஹேவிங் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு ஒரு டாபிக் உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் இல்லைனா கூட வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இங்கே படிச்சு தான் ஆகணும் ஜிஎஸ்க்கு. நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியுதா? ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் ஹிஸ்ட்ரி ஆஸ் அன் ஆப்ஷனல், யூ ஆர் ஸ்டடிங் த ஹோல் ஹிஸ்ட்ரி சிலபஸ் ஃபார் ஜிஎஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. புரிஞ்சுல? ஸோ இது எல்லாமே பேப்பர் 1 இருக்குது. ஜாகிரஃபிங்கிறது பேப்பர் 1 இருக்குது, சொசைட்டிங்கிறது பேப்பர் 1 இருக்குது. ஸோ பேப்பர் 1 இன்க்ளூட்ஸ் ஆஃப் ஆல் திஸ் மேஜர் காம்பனன்ட்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் தேர் இன் பேப்பர் 1. ஐ எம் நாட் டெல்லிங் இன்டைரக்ட்லி, டைரக்ட்லி இஸ் பிரசன்ட். புரிஞ்சுல உங்களுக்கு? பேப்பர் 2 ஒன்று இருக்குது, which is called polity, governance related topics. நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பாலிட்டியோட ஃபவுண்டேஷன் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், எப்படி இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குனாங்க, இதோட அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, கவர்மெண்ட் என்ன, பஞ்சாயத்தெல்லாம் எப்போ ஆரம்பிச்சாங்க, இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் கம்பல்சரி இஸ் ஹிஸ்ட்ரி. யூ ஆர் கோயிங் டு சி யுவர் பாலிட்டி டீச்சர் இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஆக்ட்ஸ், ரெகுலேட்டிங் ஆக்ட், வெர்னாகுலர் ஆக்ட், பிட்ஸ் இன் தி ஆக்ட். இது ஆக்ட்ஸ் எல்லாம் பாலிட்டி நடத்தக்கூடிய வாதம் இதெல்லாம் பேசுவார். இது பாலிட்டி கிடையாது, ஹிஸ்ட்ரி தான். ஆனால் இருந்தாலும் அவர் பேசுவார். ஏன்? பாலிட்டியோட ஃபவுண்டேஷன் ஹிஸ்ட்ரி தான், அங்கேருந்து ஆரம்பிச்சாகணும். யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? Next aspect, go to paper 3, which is very interesting. Paper 3 is a mixture of so many subjects in mains. Paper 3 பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் மல்டிலேட்ரல் இஷ்யூஸ் இருக்கும். பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்கும். இன்டர்னல் செக்யூரிட்டினா என்ன? சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இன்டர்னல் செக்யூரிட்டினா இந்தியான்னு ஒன்று இருக்குது, இந்தியாவுக்குள்ள செக்யூரிட்டி ரிலேட்டட் கன்சர்ன்ஸ் இருக்குது. புரிஞ்சா? இந்தியாவுக்கு எந்த காரணத்தினாலுமே பிரச்சனை வரும், சும்மா உங்களை சொல்லுங்கள். இந்தியாவில் என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ். இன்டர்னல் செக்யூரிட்டினா இந்தியாவின் பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? நம்பர் 1 டெரரிசம். எஸ் ஆர் நோ? டெரரிசம் தீவிரவாதம். யார் தீவிரவாதி? இங்கே உட்காந்துட்டு இருக்கணும். பாகிஸ்தான் தீவிரவாதி. பாகிஸ்தான் எப்பவுமே வெளியுடன் பார்த்தது இல்லையா? தீவிரவாதினாலே பாகிஸ்தானில் தானே இருப்பான். தமிழ் படத்தெல்லாம் காமிச்சாங்களா இல்லையா உங்களுக்கு? தீவிரவாதினா பாகிஸ்தானில் இருப்பான், தீவிரவாதினா தாடி வச்சிருப்பான், தீவிரவாதினா மோஸ்ட்லி முஸ்லீம் தான் இருப்பான், மோஸ்ட்லி. புரிஞ்சுல? ஸோ த டெரரிசம் மோஸ்ட்லி வி திங்க் இட் இஸ் ஹெயிலிங் ஃப்ரம் பாகிஸ்தான். அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தட் ஹஸ் காட் லாட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ்ட்ரி, விச் இஸ் பாகிஸ்தான், which is India, why they divided, what is the problem between India and Pakistan, which is an historical topic, but the subheading which is given is security, internal security. Not only that, we are having problem with China also. Do you know this? Is the problem with China is a current affairs or is it an historical topic? நீங்கள் சொல்லுங்கள். சைனாக்கும் நம்மளுக்கும் நேற்று நடந்து இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையா, இல்லை ஒரு 50-100 வருஷத்துக்கு நம்ம கூட இருக்கிற பிரச்சனையா? அந்த 50-100 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இன்றைக்கி ஒருத்தவன் சொல்யூஷன் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அது நியாயமாக இருக்குமா? சைனா என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியல பாஸ்ட்டில், இன்னைக்கு ஒருத்தர் உட்காந்து சைனாக்கும் நம்மளுக்கும் ஒரு சொல்யூஷன் பண்ணிக்கலாம். புரிஞ்சாலே உங்களுக்கு நான் பேசுறது? ஸோ எனி சொல்யூஷன் வித்தவுட் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கோயிங் டு பி அன் யூஸ்லெஸ் சொல்யூஷன். நாட் ஓன்லி வித் சைனா. Take for example today, the hottest topic today is the Middle East. Middle Eastல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நியூஸ் பேப்பர் காலையில் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேல் has attacked Iran, Iran is bombing Israel, Israel has attacked Palestine, Palestine is attacking Israel. We have terrorist organization like Hamas, we have terrorist organization Hezbollah. இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் இது எல்லாமே புரியணும்னா வரலாறு தெரியாமல் உங்களுக்கு
சத்தியமாக புரியாது. பேசுறது புரிஞ்சா? தெரியாமல் படிச்சர்னா படிக்கலாம், விளங்காது. நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் ஒரு சொல்யூஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இன் UPSC if you have to understand even your general studies paper 3 even I'm just taking one topic, நான் பல டாப்பிக்கில் போக முடியும். not only this internal security, I can go to any topic, bilateral, multilateral, any topic. If you go India and US, take for example India and US, why every country in the world is thinking USS prime? அவன் பெரிய ஆள்னு ஏன் பண்ண நினைக்கிறான்? இந்த பிரசிடென்ட் இருந்து கூட இவன் பெரிய ஆள்னு நினைக்கிறான்ல. அம்மா இப்போ ஒரு பிரசிடென்ட் அமெரிக்காவில் இருக்கான்ல சார், அந்த பிரசிடென்ட் இருந்து கூட அமெரிக்கா பெரிய நாடா அப்படின்னு நினைக்கிறானே. there should be some reason, no? whether that reason you think is a current affairs reason or historical reason, you have to understand what is America for that matter. 100-150 வருஷமா அமெரிக்காங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியணும். அது புரியாம நீங்க எது சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது. புரிஞ்சல உங்களுக்கு? அப்ப என்ன ஒரு forget about all this political. I can take one more example. simple social issue எடுத்துக்கோங்க. சொசைட்டில ரிசர்வேஷன் ஒரு இஷ்யூ எவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணுது. ரிசர்வேஷன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சார் சில பேர் சொல்கிறாங்க, ஏன் சார் ரிசர்வேஷன் கொடுக்கணும்? நாங்கள்லாம் ஒரே ஊர் தான், சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் வளர்கிறோம், ஒன்றா தான் சாப்பிட்றோம், நாங்கள் ஒரே ட்ரெஸ் மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். ஸ்கூலுக்கு போனால் பார்த்தா அவனுக்கு ரிசர்வேஷன், எனக்கு இல்லை. UPSC எக்ஸாம் எழுதுனா நான் ஹிஎஸ் ஆர் கவர்ட் அண்டர் ரிசர்வேஷன், ஐ ஆம் நாட் கவர்ட் அண்டர் ரிசர்வேஷன். ஹவு இஸ் இட் லாஜிக் சார்? இஃப் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியன் சொசைட்டி. இந்திய சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட்டது, 1000 வருஷமா இந்த சமுதாயம் எப்படி உருவாக்கியிருக்காங்க, வாட் இஸ் த ரீசன் வை ரிசர்வேஷன் இஸ் கிவன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஸோ இதெல்லாமே விளங்கணும். அப்படின்னா ஹிஸ்ட்ரி விளங்கணும், இல்லைன்னா விளங்காது. புரிஞ்சு போச்சா? நாட் ஓன்லி சோஷியல் டாபிக், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் another டாபிக். ஸோ வி ஹாவ் தி ஃபண்டமெண்டல் த்ரெட் டு இந்தியன் டுடே இஸ் கால்டு செக்குலரிசம். இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம் நம்ம பாலிட்டி. செக்குலரிசம் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலாம், பிரச்சனை இல்லை, யாருன்னா வந்து நடத்துவாங்க. புரிஞ்சல? எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதமும் சார், எல்லா மதம் எல்லாருக்கும் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குதா, உரிமை இருக்கிறதா? அவனோட மதத்தை அவன் ஃபாலோ பண்ணலாம், அவனோட மதத்தை அவன் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவனோட மதத்தை அவன் இன்னொருத்தனுக்கு ப்ரீச் பண்ணலாமா? According to the Indian Constitution, is an individual having the right to preach his religion to the other? I am asking you. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் not only that I can have a belief system, எனக்கு ஒரு கடவுளுக்கும் பிலீஃப்ங்கிறது எனக்கும் கடவுளுக்கும் இருக்க பர்சனல் அஃபேர். நான் கடவுளை நம்புகிறேன், அது ஒரு பிலீஃப் சிஸ்டம். அது எல்லாருமே நம்பலன்னா எல்லாருமே நம்பிக்கலாம், எந்த கடவுள் வேணாலும் வந்துட்டு போட்டோம். சார் அந்த கடவுளை வழிபடுறேன், வழிபடுதல் நான் ப்ராக்டிஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ப்ராக்டிஸ்? ப்ராக்டிஸ் மீன்ஸ் சார் அது பல வகையான ப்ராக்டிஸ். மணி அடிக்கலாம், கத்துக்கும்பத்தை வைக்கலாம், இல்லை போய் ஏதாச்சும் ஒரு நீல் டவுன் பண்ணலாம், இல்லை ரோல் பண்ணலாம். சாமி வழிபடுறது எனி 100 ways are there. That can also I can do. Sir, do I have the right to preach it to the others? ஏன் சாமி பெரிய சாமி அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலாமா? நான் கேட்குறேன், உங்களுக்கு கேட்டுட்ருக்கேன். எஸ் ஆர் நோ? இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் gives the right for every citizen not only to practice his religion but also to propagate his religion. You will be surprised to know. புரிஞ்சல? ப்ரொபகேஷன் என்ன அர்த்தம்னா, ப்ரொபகேஷன்னா புரியுதா? மைக்கை வச்சுக்கிட்டு அவன் ஒரு சாமியை பற்றி ஒரு பாட்டை போடுவான், இந்த பக்கம் மைக் வச்சுக்கிட்டு இவன் எல்லாத்தையும் கூப்பிடுவான், இன்னொரு பக்கத்தை மைக் வச்சுக்கிட்டு எங்கிட்ட வாங்க நான் தொட்டா கேன்சர் க்யூர் ஆகிடும்மா, தொட்டா கேன்சர் க்யூர் ஆகிடும், UPSC பாஸ் பண்ணான்னு எங்கிட்ட வாங்க, உங்களை நான் பண்ண ஏதாச்சும் ஒன்று பண்ணால் இவன் இதோடு நிப்பாட்டா பிரச்சனை இல்லை, குழந்தை இல்லைன்னா வாங்க அப்படிங்கிறான். இவன்லாம் விளங்க மாட்டான். இதெல்லாம் 2000லேயே போயிடும்னு நினச்சேன். நான்லாம் ஆஸ்பிரண்டாக இருக்கும்போது இப்படிலாம் இருந்துச்சு. சரி அறிவு வந்துடும். நம்ம ஒரு ஜெனரேஷனுங்கிறது 20 years. உங்களுக்கு புரியுதா? யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் ஜென்ரேஷன். அந்த காலம் உங்கள் ஜென்ரேஷன்ப்பா, எங்கள் ஜென்ரேஷனாக 20 years. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நினச்சேன் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்ம ஜென்ரேஷனோட போயிடும். ஏன் படிப்பறிவு வளருது, பின்னாடி படித்து வர பின்னாடியெல்லாம் என்ன இருப்பான், அறிவாளியாக இருப்பான், நம்மளோட அறிவாளியாக இருப்பான். இனிமேல் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுண்ணா, இப்போ பீக்கில் இருக்குது. அப்போ படிப்பு அறிவை கொடுக்காதுங்கிறதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இதுதான். படிப்பு மட்டுமே அறிவை கொடுக்காது. யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? படிப்புங்கிறத நான் எதை சொல்கிறேன்னா, இந்த சோ கால்டு ஃபார்மல் எஜுகேஷனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூல் போனீங்க, காலேஜ் போனேன், அதனால நீங்கள் அறிவாளின்னா நான் நம்ப மாட்டேன். 2வது பாயிண்ட், காலேஜ் போனேன் நான் டாப்பர் ஆகிட்டேன் அதனால அறிவாளினா அதுவும் நான் நம்ப மாட்டேன். சார் அப்போ என்ன சார் நீங்கள் நம்புவீங்க? UPSC ஆல் இந்தியா டாப்பர் ஆகிட்டேன் நான் தான் அறிவாளி நம்புவீங்களா சார்? அதுவும் நம்ப மாட்டேன். ஏன்?
நல்ல அறிவு இருக்கிற மாணவர்கள் பாஸ் பண்ணாமல் வெளியே உட்காந்துருக்கு எனக்கு தெரியுது. நம்ம சில டைம் யோசிப்போம், இவெல்லாம் வழங்க போகிறான், நான் இவன் பாஸ் பண்ணிடுவான் சார். அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க சார்? இன்டெலிஜென்ஸ் இஸ் டோட்டலி அண்ட் நாட் கனெக்டட் டு த பர்சன்ஸ் அகாடமிக் எபிலிட்டி. ஒருத்தன் வாங்கக்கூடிய மார்க் அவனுடைய அறிவை நிர்ணயம் பண்ணாதுங்கிறதுல எனக்கு தீர்க்கமாக தெரியுது சார். அப்போ 100% அப்படி மேட்சே இருக்காதான்னா இருக்குது. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் இருக்குது. ஏன்னா யூபிஎஸ்சியில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு இது ஏதோ பாடறிவு கிடையாது, இது நுண்ணறிவு, நுட்பறிவு. நான் சொல்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதினீங்கன்னா யூபிஎஸ்சியில் மார்க் வராது. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? ஆனால் நீங்கள் சிந்திக்கணும். ஒரு கொஷின் கேட்கும்போது நீங்கள் பல இடத்துல பல விஷயத்தை கவனிச்சதை நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ யூபிஎஸ்சியில் ஒரு அளவுக்கு ஐ ஆம் நாட் சேயிங் 100%, but majoritarily I am saying that the marks which you are getting is maybe proportional to your intelligence in UPSC exam. I am not talking about college or schools. I don't believe that. You understand? So அப்போ எந்த டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பாடத்தை நகர்த்த முடியாது. புரிஞ்சிச்சுல? 4வது பேப்பருக்கு வருவோம். 3 பேப்பர் தான் பேசியிருக்கேன் ஜிஎஸ்ல. 4வது ஒரு பேப்பர் இருக்குது, பேர் என்னன்னு தெரியுமா? எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா என்ன? ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, ஹிஸ்ட்ரின்னா கையை வச்சா எல்லா இடத்துலையுமே அதுக்கு வேறு இருக்குது. எத்திக்ஸ்னா என்னம்மா? சும்மா உங்களுக்கு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எத்திக்ஸ்? மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ். மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ்னா என்ன? எத்திக்ஸ் ஒன்று தான் மா. எஸ் சார் நோ? எத்திக்ஸ் ஃபண்டமெண்டலி லைஸ் வித் ஃபைண்டிங் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். சரி எது, தப்பு எது, இது பண்ணால் சரியா, இது பண்ணால் தப்பா. சார் ஒரு விஷயம் சரி அப்படின்றது அந்த விஷயத்தை பொறுத்து இருக்குதா, காலகட்டத்தை பொறுத்து இருக்குதா? சும்மா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயம் நான் சரி, இந்த சரிங்கிறது இன்னைக்கு சரியாக இருக்கிற விஷயம் நாளைக்கு தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை என்றைக்குமே அந்த விஷயம் சரியாக தான் இருக்குமா? எக்ஸாம்பிள் எதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேம்மா. நானும் புதுசாக எதுவும் கதையெல்லாம் சொல்ல, நானும் பாடம் நடத்தலை, ஜஸ்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். ஒரு என்னைக்குமே சரிங்கிற விஷயம் இருக்குதா? என்னைக்குமே ஒரு விஷயம் சரி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் எல்லா காலகட்டத்திலையும் சரியா இருக்குமான்னு கேட்குறேன். ஏன் இருக்குதே, இருக்க வாய்ப்பு இல்லைனா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன். இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன். ஆப்போனன்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையை பேசணுங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் கரெக்டு தானே? அது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் உண்மையை பேச தானே சொன்னான், இல்லை அண்ணன் பொய்யை பேச சொன்னானா? ஹரிச்சந்திர கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் ராமர்லாம் உண்மையை தானே பேசினாரு. எஸ் சார் நோ? புத்தா சொன்னார்ல ட்ரூத், உண்மைதான்ப்பா அப்படின்னு சொன்னார்ல. மிடிவல் இந்தியாவிலையும் உண்மையை தானே பேசினாரு. காந்தி கூட சத்தியா தானே சொன்னார், சத்தியாகிரகா, சத்தியா. இன்னைக்கு கூட உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறான்? உங்கள் பேரண்ட்ஸு தெரியல, உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணாலும் ஏற்றுக்குவேன், ஆனால் பொய் பேசினேன் ஏற்றுக்க மாட்டேன். நீ தப்பு கூட பண்ணு ஆனால் உண்மையை சொல்லிவிடுங்கிறாங்களா இல்லை பேரண்ட்ஸு? அப்போ ட்ரூத் இஸ் சம்திங் கான்ஸ்டன்ட் நோ? ஸோ தேர் ஆர் சம்திங் விச் இஸ் கான்ஸ்டன்ட் ஈவன் irrespective ஆஃப் த டைம். காலகட்டங்கள் மாறினாலும் உண்மை அந்த மாதிரி சில வேல்யூ சிஸ்டம்ஸ், என்றைக்கும் மாறாத வேல்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது. அது ஒரு பக்கம். சில ப்ராக்டிசஸ் இருக்குது, அது காலத்துக்கு காலம் மாறும். ஒரு காலத்தில் அது எதுன்னு ஏற்றுக்கிட்டோமோ இப்போ நம்ம ஏற்ற மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு மேரேஜ், பாலிய திருமணம். நீங்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு 10 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுருவான். எஸ் சார் நோ? அது நல்லதா கெட்டதாங்கிறது நம்ம பின்னாடி யோசிப்போம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் வரும்போது. இருந்துச்சா இல்லையா அது? இப்போ கூட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 இயர்ஸில் கல்யாணம் பண்ண, உங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12-13 இயர்ஸ் they will get married. They said that is correct. ஒரு 15 வயசு தாண்டி ஆயிடுச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? ஐயோ அவ்வளோதான் வயசு ஆயிடுச்சு, இனிமேல் யார் பொண்ணு கொடுப்பான்னு தெரியல, யார் இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் தெரியல, 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ எடுத்துக்கோங்க, நார்மலாக அட்லீஸ்ட் 21 இயர்ஸ் மினிமம் ஐ எம் திங்கிங் ஃபார் கேர்ள்ஸ். மினிமம் 21 இயர்ஸ் they get married after mostly educated. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க தலையெழுத்துன்னு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. புரிஞ்சா இல்லையா? 21 22 23 சர்வீஸ் வாங்கினோம் அப்படின்னா 24 25 ஆகிடுது, ஒரு 2-3 வருஷம் ஆகிடுது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பெருசாக ஒன்றும் இதாக நினைக்கிறது இல்லையே. வி திங்க் திஸ் இஸ் வாட் இஸ் ரைட். நீங்கள் 15 வயசில் கல்யாணம் பண்ணி 16 வயசில் ஒரு குட்டியை போட்டு வாழ்க்கையை நடத்துறது நல்ல வாழ்க்கையா, இல்லை 23 வயசில் கல்யாணம் பண்ணி 23 வயசில் ஒரு ஐஏஎஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறது ஒரு நல்ல வாழ்க்கையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.
உன பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? So there are something which is changing over a time period. There are something which remains constant. Sir, இதோட this is ethics. In fact, if you go very deep, புரிஞ்சுல ஒன்னொன்னா நம்ம அனலைஸ் பண்ண எத்திக்ஸு. சார் இதோட ஃபவுண்டேஷன் எங்கேருந்து சார் வந்திருக்குது? இதோட ஃபவுண்டேஷன் வேதாஸில் இருக்குது. வேதா என்ன புரியுதா கொஞ்சம்? எந்த விக்ரம் வேதாவா? அது இல்லை, வேதங்கள், புத்திசம், ஜெயினிசம், புரிஞ்சா? இங்கே எந்த டாபிக்லாம் எங்கே இருக்குது? ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டாபிக் இதெல்லாம். விவேகானந்தா யார்? ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரா இல்லை மாடர்ன் இந்தியா கரண்ட் அஃபேர்ஸா? மினிஸ்டரா விவேகானந்தா? ராமகிருஷ்ணன் பரமஹம்சா இவங்களாம் யாருமா? ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் தானே. இவர்கள் பேசினார்களே, இவர்கள் தத்துவம் பேசினார்களே, உண்மையை பேசினார்களே, இதுக்கு எல்லாமே கண்டென்ட் எங்கேருந்து வருதுன்னா எத்திக்ஸ் பேப்பருக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் வருது. புரிஞ்சுல? இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் ஒரு எஸ்ஏ பேப்பர்னு ஒன்று இருக்குது 4+1. இந்த எஸ்ஏ பேப்பர் நீங்கள் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். டைரக்ட்லி there is going to be one topic which is ethics based topics. எஸ்ஏல எஸ்ஏ பேப்பர்னு ஒன்று இருக்குல்லம்மா, எஸ்ஸா நோவா? ஆமாம், 4 ஜிஎஸ் பேப்பர், ஒரு எஸ்ஏ பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர், பேப்பர் 1 பேப்பர் 2, மொத்தம் இந்த 7 பேப்பர் தான் உங்கள் தலையெழுத்து முடிவு பண்ண போகுது. எந்த 7 பேப்பரு? 4 ஜிஎஸ் பேப்பர் இப்போ நான் பேசினது, எஸ்ஏங்கிறது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது, ஆப்ஷனல் பேப்பர் நம்ம வந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறது. புரிஞ்சுல? இந்த 7 பேப்பர் தான் என்ன பண்ணுது? உங்கள் யூபிஎஸ்சி தலையெழுத்து முடிவு பண்ண போகுது. there are total 9 papers by the way. 2 papers are language papers which is not so important for you. ஸோ அந்த எஸ்ஏ பேப்பரில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் தான் இருக்க போகுது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, இதோட உங்கள் ஹிஸ்ட்ரி தலையெழுத்து முடியல. இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது, புரியுதா? அந்த இன்டர்வியூவில் ஹிஸ்ட்ரியோட ஃபவுண்டேஷன் தெரிஞ்சு பேசக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹிஸ்ட்ரி பற்றி தெரியாமல் இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்பல்சரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. வரலாறு தெரிஞ்ச மாணவன் கண்டிப்பாக இன்டர்வியூவில் நல்ல மார்க் வாங்குவான். இது எதுவும் நான் உருவாக்கலை, போய் முன்னாடி எடுத்து டேட்டாவை செக் பண்ணுங்கள். செக் ஆல் த டேட்டா விச் ஐ எம் சேயிங். ஸோ சிம்ப்ளி ஐ எம் டெல்லிங் how history is a topic which is interconnected with all your GS syllabus as well as your essay as well as your interview. This is one part. Secondly, there is one more aspect about history I need to tell you, which is what? History as a topic itself has got many advantages. Not only interconnections ஒரு பக்கம் விடுங்க, அதெல்லாம் ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஹிஸ்ட்ரியை உள்ளே போய் பார்ப்போம். இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குது ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுல அப்படின்னா, ஹிஸ்ட்ரிங்கிற டாப்பிக்கு எந்த தியரிங்கிறத பார்ட்டில் அந்த பேப்பர்லேயே கிடையாது. தியரிங்கிறது உங்களுக்கு புரியுமா? மேக்ஸ் தியரி, வெப் தியரி, இந்த மாதிரி நிறைய தியரிலாம் இருக்குது. பல சப்ஜெக்ட் ஆப்ஷனில் அப்படி தான் இருக்கும். பேசுகிறவங்களுக்கு புரியுதா? அப்புறம் பயங்கரமாக சிந்திச்சு அப்படி யோசிக்கிறது, அந்த மாதிரி யூ டோன்ட் ஹாவ் எனி காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ். யூ டு நாட் ஹாவ் டு ஹாவ் எனி கேல்குலேஷன்ஸ். கேல்குலேஷன்லாம் சில ஆப்ஷனில் இருக்கும்ல, அந்த டயக்ராம் போடு இப்படி போடு, that and all is not present in history as an optional. History is a very very neutral, it is a simple subject. Neutral in the sense means anybody with any optional background, even BCom. This year, yesterday, I don't know whether I have the video. I am not bringing lot of videos because it has got my banner with it. So, but paapom namba apdi dhaan 1-2 video endha paapom. Yesterday only one girl recorded a video for me. This year pass panna Mohana Deepika no student, commerce background, BCom. She studied BCom but still she cleared with history optional. So it is a neutral subject. Engineers can also study, anybody can study, and history as a subject has got another very important advantage. There is no updation needed for history. எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் இந்த வருஷம் என்ன புதுசாக நடந்துச்சு அதை கொண்டு போய் அந்த சப்ஜெக்டில் ஆட் பண்ணோம். கரண்ட் அஃபேர்ஸ் படித்து அதில் கொண்டு போய் அதில் எழுது. சார் இதை கொண்டு போய் இந்த இஷ்யூ கொண்டு போய் அதில் எழுது. நீங்கள் போய் என்னாச்சும் அக்பருக்கு புதுசாக ஆட் பண்ண போகிறீங்களா? இப்போ புதுசாக ஏதாச்சும் மோடியை கொண்டு போய் அக்பர் ஆட் பண்ண போகிறீங்களா என்ன? நோ. History is a subject which is very very measurable, which is finite. இதுதான் இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் எதுக்கு இருக்குது? வரலாறுங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. You are understanding what I am saying? And there is no need for any updation. There is no complex phenomena. தியரி கிடையாது, பெரிய பெரிய டயக்ராம்ஸ் போட தேவையில்லை, எதுவுமே தேவையில்ல அந்த ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அந்த சப்ஜெக்ட்டு உட்காந்து என்னோட கிளாஸ் எல்லாம் கவனிச்சா போதும். என்ன தேவையோ அது உங்கள் தலையில். சார் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் சார் தேவைப்படும்? நம்மளுக்கு ஒரு 5 வருஷம் தேவைப்படுமான்னா அதெல்லாம் தேவையில்லை. 90 கிளாஸஸ் ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரியை நான் முடிச்சிருவேன். சார் அப்போனா இன்கம்ப்ளீட் என்ன ஆகிடுமா? ஒன்றும் இல்லை. சப்ஜெக்ட் யூபிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அதை 90 கிளாஸில் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வித் டிக்டேஷன் ஐ கேன் டூ இன் 90 கிளாஸஸ். சார் பண்ணியிருக்கீங்களா சார் முன்னாடி இது மாதிரிலாம் என்னாச்சும் நடத்தியிருக்கீங்களா ஹிஸ்ட்ரி யாருனாச்சும்? இது 50 பேட்சுக்கு மேலே நான் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் நடத்தியிருக்கேன். ஐ எம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ஃபேக்கல்ட்டி as far as history is concerned in South India. சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல.
ஓகே, இது ஒரு ஃபேக்ட், டேட்டா இது, புரியுதுல்ல? 50 பேட்சுக்கு மேலே நான் ஹிஸ்ட்ரியை நடத்தியிருக்கேன். எங்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச், அந்த பேட்ச், இந்த பேட்ச், ஸோ மெனி. அண்டு ஒன் மோர் டேட்டா, லாஸ்ட்டு ஒரு 15 வருஷமாக ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுத்து பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லை, 1-2 எக்ஸப்ஷன் இருக்கும், 1-2 பேர் எங்கிட்ட படிக்காமல் இருந்திருப்பாங்களே தவிர, இப்போ சும்மா எக்ஸாம்பிள் இந்த வருஷம் 4 பேர் ஹிஸ்ட்ரி பாஸ் பண்ணியிருக்காங்க திஸ் இயர், ஆல் ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாருமே என் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ த பாயிண்ட் இஸ் தட் ஐ ஆம் டன் மோர் தென் 50 பேட்சஸ். I know what I am delivering. I know that is sufficient. And most important of all, the last point about history optional. History optional la vandu questions will keep on repeating because they have nothing else to ask. நீங்க ஒரு 5 வருஷ क्वेश्चन பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 வருஷ क्वेश्चन பேப்பர்ல இருந்து தான் கண்டென்ட் திருப்பி ரிப்பீட் ஆகும். ஏன்? அவ்வளவுதான், வேற என்ன கேட்க முடியும் அவங்க அதுல இருந்து? There are some areas in history where the questions will come. நீங்கள் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட் இயர் கரண்ட் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த ஏரியா இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா 80% மேட்ச் ஆகிடும். அப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் மொத்தம் நான் கொஸ்டின் உங்களுக்கு நடத்தினாலே ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் இஸ் கவர்ட். பட் ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட் வே, பட் ஐ வில் டூ இன் டிஃப்ரெண்ட் வே. பட் ஐ எம் சேயிங் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஒன்லி யூ டேக். அப்படியே வெர்பேட்டமாக கொஸ்டின் அப்படியே இருக்கும், சும்மா வாட்டு மாற்றிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அதர்வைஸ் த கண்டென்ட் தி நீடட் ஃபார் தட் கொஷின் இஸ் சேம். நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? திஸ் இஸ் அபவுட் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல்ஸ். ஸோ ஐ ஆம் நாட் கோயிங் டு பில்ட் டூ மச். தேவையில்லாமல் நிறைய படித்து இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் ஏன் நிறைய பேர் வழங்காமல் இருக்கான்னா, அவனா யூகிச்சுக்கிறான். ஹிஸ்ட்ரினா பெருசு, நான் நிறைய படிக்கணும்னு அவனே நினச்சிக்கிறாங்கிறேன். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு தன்மை என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஈகோவை தூக்கி யூ கோ அப்படின்னு தூக்கி தூரமாக வச்சிடணும். வைக்கணுமா வைக்கக்கூடாதா? ஏன்னா இவன் ஒரு கற்பனையில் வரான். ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் கம்மிங் டு மீ ஃபார் ஜிஎஸ் கிளாஸ், யூ வில் பி அட்டெண்டிங் மை ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் கிளாஸ், சார் டோல் மீ. ஓகே, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் தான், உங்களுக்கு புரிஞ்சில்ல? ஜிஎஸ் இருந்தால் கூட நான் தான் ஹிஸ்ட்ரி நடத்துருவோம் உங்களுக்கு. வரும்போது அவனே ஒரு பெர்செப்ஷனில் வரான். பெர்செப்ஷனில் புரியுதா? அவனே ஒரு கனவு கோட்டை கட்டிட்டு வரான். வந்தோடனே நம்ம கிளாஸில் நடத்த ஆரம்பிக்கும்போது நம்ம நினச்சதும் சார் நடத்துறதும் வேற மாதிரி இருக்குதே, அப்படி நாம் என்ன பண்ணுறோம், சார் நான் நினச்சதை நடத்துங்க சாருங்கிறான். நடத்த முடியாது, நடத்த மாட்டேன். ஏன்? விளங்காமல் போயிடும். யூ கம் ஹியர் ஃபார் ஒன்லி ஒன் ரீசன். when you enter this door, at least in my class, erase everything which you already know about UPSC. My class only you do that. புரியுதில்ல? என்னோட கிளாஸ் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் கிளாஸாக இருக்கட்டும், ஜிஎஸ் கிளாஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏற்கனவே ஹிஸ்ட்ரி தெரியும்ல ஏதோ ஒன்று, அதை கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணால் கூட அது மெமரியில் இருக்கும், டக்குன்னு உள்ள பூந்துடும். பூரக்கூடாது, எல்லாத்தையும் முடிவாக டெலீட் பண்ணிவிட்டு சுத்தமாக கிறிஸ்டல் கிளியராக வந்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. ஏன்? ஏற்கனவே க்ளீனாக இருக்க போர்டில் எழுதுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு போர்டில் நான் தள்ள முடியாது, வைக்க முடியாதுன்னா கஷ்டம். It is always easy for both of us to begin everything from the beginning. Yes or no? ஆரம்பத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தா நம்ம நல்லா இருக்கும். நீங்களா ஒன்று யோசிச்சு வருவீங்க, சார் இதான் ஹிஸ்ட்ரி தானேன்னு சார் நினச்சி வருவீங்க. எங்கிட்ட திடீர்னு வந்து, சார் நீங்கள் ராமாயணம் ஏன் சார் நடத்துறதில்லன்னு கேட்குறான். நான் எதிராக ராமாயணம் நடத்தணும் உனக்கு? இல்லை சார் அது ஹிஸ்ட்ரி தானே. இப்போ நான் அவங்ககிட்ட ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலும் பிரச்சனை, நடத்தாம விட்டீங்கன்னு கேட்பான். ஹிஸ்ட்ரி இல்லைன்னா வெளியே போய் ராமாயணம் ஹிஸ்ட்ரி இல்லைங்கிறாரு சாருன்னு பிரச்சனையே பண்ணுவான், 2 பேர் சேர்ந்துக்கிட்டு. நான் என்ன சொல்கிறது சொல்லுங்க நீங்கள்? டு பி அன் ஹிஸ்ட்ரி டீச்சர் இன் தி ப்ரெசென்ட் டைம்ஸ் இஸ் வெரி வெரி டஃப். யூ சி, இப்போ ராமாயணம் ஹிஸ்ட்ரியில் ஏன் நடத்தலைன்னா, சார் அது ஹிஸ்ட்ரி இல்லைன்னா அப்போ ராமர் ஹிஸ்ட்ரி இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார் நீங்கள்? போய் பிரச்சனையை வெளியே பண்ணி விட்ருவான் நம்ம பேரில். நான் பேசுகிறவங்களுக்கு புரிஞ்சா? அப்பா சாரிப்பா அது ஹிஸ்ட்ரி தான்ப்பா, அப்போ நடத்துங்க சார்மா, நடத்துங்க. ராமாயணம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து, வாழகாண்டம் அயோத்திய காண்டம் போட்டு நடத்துங்க சார். புரிஞ்சா இல்லையா? தெர் இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள். டு பிகம் அன் ஐஏஎஸ் இஸ் வெரி ஈஸி, டு பிகம் அன் ஐபிஎஸ் இஸ் வெரி ஈஸி. பட் அந்த ஈஸியை ஏன் யாரும் பண்ண மாட்டேங்கிறான்னு அவனுக்கு ஈகோ ஒத்துக்க மாட்டேங்குது. நான் நிறைய படிக்கணும் சார், என்னை விடுங்க சார்ங்கிறான். நான் படிக்காதனா கேட்க மாட்டேங்கிறான். நான்லாம் ஐஏஎஸ் படிக்கணும், ஏன்னா சமுதாயமும் அதை தான் எதிர்பார்க்குதுங்க. உங்களுக்கு பேசுறது புரியுதா? ஐ வில் கிவ் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பிஃபோர் டைம் அப் ஃபார் மீ. ஐ திங்க் very beautiful. Long time back, around 10 years back, one student came to me. Okay, so one student came, அவர் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் தான். 2-3 ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறேன்னா ஊரெலாம் சுற்றிட்டு கடைசியில் எங்கிட்ட வரான். 5 அட்டம் முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா அவனே எதுவும் யோசிச்சு வச்சிருக்கான்ல, கடைசியில் விளங்கலோன்னு ஃபைனலி இஸ் ட்ரைங் டு கம். ஸோ தட் ஸ்டூடெண்ட் கேம் டு மீ அண்ட் செட், சார் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் என்ன சார் நான் படிக்கணும் அப்படின்னு என்ன கேட்குறான்.
நான் சொன்னேன், தம்பி என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார். அப்போ ஒரு வேலை பண்ணுங்கள், என் கிளாஸ் வேணுமா? இல்லை சார், வேண்டாம் சார், நான் எங்கேயோ படிச்சிட்டேன். படித்ததெல்லாம் புரிஞ்சிடுச்சா? நல்லா புரிஞ்சிடுச்சு. சரி, ஓகே, அதை வச்சுருங்க. என்னோடய நோட்ஸ் ஏதாச்சும் டிக்டேட்டட் நோட்ஸ் யாருக்குன்னா சிந்தா வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கப்பா, அது படிங்க. அப்புறம் சார், அப்புறம் என்சிஆர்டி புக் வச்சுருக்கீங்களான்னு? இருக்குது சார், அதை படிச்சிருங்கப்பா. அப்புறம் போதும்ப்பா. என்ன சார் இது, என்சிஆர்டி உங்கள் கிளாஸ் நோட்ஸா, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் என்ன பண்ணியிருக்கான், இவன் ரூம்மேட்டு தான் சொல்லி அமைச்சிருக்கான், சாதிக் சார் போய் பாருன்னு சொல்லிட்டு. ஹிஸ்ட்ரியில் வழங்க மாட்டேங்குது, அவரை போய் பாருன்னு. அவன் ரூம்மேட்டு கிட்ட போய், அவன் ரூம்மேட் என் ஸ்டூடெண்ட்டு, அவர் ரூம்மேட் கிட்ட என்ன சொல்லியிருக்கான், சாருக்கு எந்த புக்குமே தெரியல, அவர் புக்கே சொல்ல மாட்டேங்கிறாரு வாங்க சொல்லி. அந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறான், என்ன சார் உங்ககிட்ட நான் அனுப்பிச்சி விட்டேன், நீங்கள் எதுவும் புக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்புறம் அவனை வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி வர சொல்லி, உனக்கு என்ன வேணும் இப்போ, புக்கு பேர் வேணும், எழுதிக்கோ. ஏன்ஷியன்ட் இந்தியா 5 புக்கு லைனா, ஏல் வாசம், டிஎன்ஜா, சுமித் எல்லாம் லைனாக போட்டு எழுது. விடிவெளி இந்தியா ஒரு 5 புக்கு நிறைய பார்த்துட்டு, நல்லா இருக்கு சார், மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா, சர்வீஸ் வேணுமா? சார் மகிழ்ச்சியோட சர்வீஸ் வாங்காமல் போகணுமா, இல்லை மகிழ்ச்சி இல்லை சார் ஆனால் ஐஏஎஸ் கிடைக்குது சார், ஓகே, நீங்கள் முடிவு பண்ணணும். யூ வாண்ட் யுவர் ஈகோ டு பி பூஸ்டட். நீங்கள் நினைக்கிறது தான் சரின்னு என்ன சொன்னீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுல? ஏன்? அதனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, எனக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ப்ரீ கண்டிஷன் வென் யூ ஆர் என்டரிங் எனி கிளாஸ் இஸ் யூ ஷுட் பி ரெடி டு லேர்ன். You should be open to what I am saying. First you receive everything which I say, then process. After processing, if you feel that this is not required, then you delete it. நான் 100 சொல்றது 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு சார் இது விஷயம் சரியில்லைன்னு you come and ask me, then we will have a clarification. Then of course if you want you keep it, otherwise you throw it away. That's it. Are we understanding? மா பேசுறது விளங்குதா? ஸோ ஹிஸ்ட்ரினா இவ்வளோதான். அப்போ ஹிஸ்ட்ரிக்கு என்ன மெட்டீரியல்? ஒன்றும் கிடையாது. என்னோட கிளாஸ் டிக்டேஷனு என்சிஆர்டி, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இல்லை சார் ஒரு லிஸ்ட்டை கொடுங்கன்னா கொடுத்துட்றேன். ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ஜிஎஸ்க்கும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருவோம், பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருவோம், புரியுதில்ல? அண்ட் த ப்ராப்ளம் வித் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், ஐ எம் டெலிங் அபவுட் மீ, ஐ எம் டோன்ட் அபவுட் பெஸ்ட் ஆஃப் தி ஃபேக்கல்டிஸ். த ப்ராப்ளம் வித் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் டீச்சிங் எனிவேர் எவ்ரிவேர் இஸ் தட் தே ட்ரை டு டம்ப் யூ வித் so much content because they want to satisfy your ego. நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறது நிறைய எனக்கு நிறைய இருந்தால் அப்படின்னு ஃபீல் பண்ண, அந்த ஃபீலிங் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நிறைய டைம் மெட்டீரியல் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா சில டைம் இன்னொரு லாஜிக் கூட இதுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அதுதான் நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் தலையில் தூக்கி இவ்வளோ புக்கத்தை வச்சுருங்க, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஐ வாண்ட் யூ டு பி ஓப்பனிங் யுவர் மவுத், ஐ வாண்ட் யூ டு டாக் டு மீ, I want you to communicate with me whether in history class or whatever optional classes. This is I want. You understand this? So in nutshell, this is what I want to say. So about my results, already it is there. I don't know if you want to put the slide. Somebody, anybody? Prabha is there? Durai. Okay. Durai Prabha. So I have some slide prepared for you. Whatever I said in the வார்த்தைகளில் 1-2 போட்டிருக்கேன், வேணும்னா எழுதலாம், இல்லாட்டி நான் பேசினதே போதுமானது. புரிஞ்சல? என்னோட ரிசல்ட்ஸ் அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கணுன்னா we can show the results, you can see. Otherwise you have any doubt, you ask me. Anything about subject you can ask me. Yeah. Yes. Okay. Okay. தொண்ணூறு கிளாஸ் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்கு. அந்த 90 கிளாஸ் என் கிளாஸில் உட்காந்து லைவ் அட்டன் பண்ணால் தி பெஸ்ட், அதுதான் மிக சிறந்தது. நேரடியாக உட்காரணும். அது இல்லை சார் என்ன சார் பண்ணுறதுன்னா, அந்த 90 கிளாஸ் என்னோட கிளாஸை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், ரெண்டாவது பெஸ்ட்டு. ஆன்லைனில் பார்க்கும்போது என்ன சார் பிரச்சனை, உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த வீடியோ ஐ திங்க் இன்ஸ்டியூட் வில் கிவ் த வீடியோ. செகண்ட் திங், இந்த ஆன்லைனில் நீங்கள் பார்க்கும்போது டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு டைம் என்னை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே இன்ஸ்டியூட்டில் யூ கேன் கால், ஃபைண்ட் ஃபிக்ஸ் அ டைம், யூ கேன் கம் அண்ட் கிளாரிஃபை ஆல் த டவுட்ஸ். தட் வி கேன் டூ. That is the only option available for you. And 90 classes means, you imagine
ஈச் கிளாஸ் வீடியோ யூ ஹேவ் டு வாட்ச் இன் ஒன் ஃபில் கோ. எப்பவுமே இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆன்லைனில் வீடியோ நம்ம கொடுக்குறதுல பஸ்ஸில் போகும்போது வீடியோ பார்த்துட்டு இருப்பான் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனு, அது ஒரு பக்கம் பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கும் குத்துப்பாட்டு, இந்த பக்கத்தில் நான் அக்பரோட பாலிசி என்ன பேசிகிட்டு இருப்பேன், ரெண்டும் உள்ளே போகும், பேப்பரில் குத்துப்பாட்டும் அக்பரும் வருவான், விளங்காது. ரெண்டாவது, என்னுடைய கிளாஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கணுன்னு அதுக்கு ஒரே கண்டிஷன் தான் இருக்குது, என்னோட கிளாஸ் ஃபுல் கிளாஸையும் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்கணும். ஆன்லைன் கிவ்ஸ் யூ சம் லக்ஸுரி. நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு லக்ஸுரி ஆன்லைன் கொடுக்குறத தவிர என் கிளாஸை நீங்கள் 10 நிமிஷம் நான் 100 டைம் பார்த்துக்கிறேன் சார்னா அது இல்லை. பிகாஸ் இட் ஹாஸ் டு பி வாட்ச்டு, ஒன் கிளாஸ் ஷுட் பி வாட்ச்டு இன் ஒன் ஃபுல் கோ. நிறைய பேர் இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் மிஸ் பண்ண போய் தான் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு இருக்கான் 10 வருஷமா வீடியோவை பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த ஒரு கிளாஸ் ஒரு க்ரக்ஸோடு நீங்கள் போகணும், அந்த ஃபுல் எனர்ஜியோடு நீங்கள் ரிசீவ் பண்ணிடணும். உட்காந்து 2 hours கிளாஸை பார்க்குறீங்களா, என்னோட கிளாஸ் 2 ஹவர்ஸ்னால் 10 நிமிஷம் கம்மியாக தான் இருக்கும் எப்பவுமே, புரிஞ்சாலே உங்களுக்கு. ஸோ வென் யூ வாட்ச் தட் you have to watch that in one go, one full mood you have to go, so that you understand what I am trying to tell. அடுத்தது இந்த கிளாஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஆன்லைனில் நீங்கள் கிளாஸ் எடுக்க நோட்ஸ், யூ டு டேக் ஆல் த நோட்ஸ். தென் ஃபார் தட் ஒன் கிளாஸ் 2 hours செல்ஃப் ஸ்டடி யூ டூ வித் ஐதர் மை டிக்டேட்டட் நோட்ஸ் ஆர் வித் என்சிஆர்டிஸ். இது சஃபிஷியன்ட். ஸோ 90 classes into 90 கிளாஸஸோட டைம் நீங்கள் ஒரு டைம் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். தென் யூ ஹவ் டு ரைட் த டெஸ்ட். மை கிளாஸ் மீன்ஸ் வாட்? மை கிளாஸ் மீன்ஸ் மை கிளாஸ், my class means my dictated notes, my class means my class test for discussions. இது மூணுமே சேர்ந்தது தான் கிளாஸ் காம்பனன்ட்ஸ். இது மூணுமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா you are ready for the examination. புரிஞ்சல உங்களுக்கு? anybody for that matter is ready for the examination. உங்களுக்கு சப்ஜெக்டை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நீங்கள் 100% ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி. ஏதோ எனக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரியும் சார், வேறு ஆப்ஷன் போய் எடுத்துருங்க, ஏன்னா எனக்கு தலைவலி கொஞ்சம் மிச்சம். நான் பேசுகிறது புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். Anybody else, please? Yeah. Ask anything. We have still some 5-10 minutes time, I think. Yeah. Wait, பண்ணுங்கப்பா. Yes, please. Ask anything about UPSC, anything about history optional, anything. சந்தேகம் கேளுங்கள். சந்தேகம் இல்லைனா கூட எதனா கேளுங்கண்ணே. நம்ம GS 1ல ஹிஸ்ட்ரி இருக்குதுல்ல, I told you history means it has got ancient India, medieval India, modern India, world history. 4 பார்ட் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலுக்கு. GSக்கு அந்த 4 நீங்கள் படிச்சு தான் ஆகணும் ஃபார் இன்ஃபர்மேஷன். டெப்த்து கொஞ்சம் கம்மியாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ancient India around 20 to I'll show the slides. Ancient India 25 classes, medieval around 20 to 25, 23-25 classes. ஸோ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்கு 90 நாள் நான் நடத்துவேன், ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி 45 நாள் நடத்துவேன். பேசுகிறது புரிஞ்சு போச்சா? அப்போ ஜிஎஸ் ஹிஸ்ட்ரிக்கும் ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரிக்கு என்ன வித்தியாசம்னா 45 நாள் தான் வித்தியாசம், ஒன்றும் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ரா 45 days யூஆர் கோயிங் டு ஸ்டூ. செகண்ட் பாயிண்ட், எழுதுறதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா, சார் இன் ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரி யூ வில் பி ட்ரைங் டு கோட் மோர் எக்ஸாம்பிள்ஸ், யூ வில் பி ட்ரைங் டு பி எ பிட் ப்ரிசைஸ். ஜிஎஸ் ஆன்சர் கேன் பி ஜெனரலிஸ்டிக் இன் நேச்சர். ஜிஎஸ் ஆன்சர் பொதுவாக இருந்தாலே போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டெம்பிள் ஆர்கிடெக்சரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. சவுத் இந்தியாவில் இருக்கிற டெம்பிள் ஆர்கிடெக்சர் பற்றி திராவிட ஆர்கிடெக்சர். இந்த திராவிட ஆர்கிடெக்சரை பற்றி ஏதாச்சும் எனக்கு ஜிஎஸ்ல எழுதலாம்னா எழுதலாம். திராவிட ஆர்கிடெக்சர் சவுத் இந்தியாவில் எப்படி டெவலப் ஆச்சு, யார் சோழர்கள் காலத்தில் டெவலப் ஆச்சு, இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா கோயில் இப்படி இருக்கும், நீங்களாம் பார்த்தது தான். கோயிலில் உள்ளே போனீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்கும், இந்த பக்கம் தெப்பக்குளம் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு கல்யாண மண்டபம் இருக்கும், உள்ள கர்ப்பகிரகம் இருக்கும், இது பிரமிடல் ஸ்ட்ரக்சராக இருக்குது, சம்திங் யூ ரைட். சார் ஆப்ஷனில் எப்படி சார் எழுதுறது? ஆப்ஷனில் மேபி என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் டெம்பிள்ஸ். காஞ்சியில் எந்த எக்ஸாம்பிள் இருக்குது, வைகுண்ட பெருமாள் டெம்பிள் இருக்குது, வரதராஜ பெருமாள் டெம்பிள் இருக்குது, கைலாசநாதா டெம்பிள் இருக்குது, மதுரையில் அந்த டெம்பிள். ஸோ யூ கேன் கிவ் எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சில்ல? ப்ளஸ் ஆப்ஷனில் கொஞ்சம் கிமிக்ஸும் பண்ணணும். ஒரு மேப் மார்க் பண்ணி எந்தெந்த ஊர் மார்க் பண்ணி அந்தந்த டெம்பிள் அந்தந்த ஊருக்கு மார்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூ அடிஷன் ஆப்ஷனில் பண்ணலாமே தவிர ஜிஎஸ் ஆன்சருக்கும் ஆப்ஷனல் ஆன்சருக்கும் ஜஸ்ட் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இஸ் தேர். பட் தெர் இஸ் ஒன் திங், ஜிஎஸ்ல பண்ணால் 45 நாள் தான் நடத்துகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சிலபஸை நான் ஜிஎஸ்ல நடத்த மாட்டேன். ஏன்னா ஜிஎஸ்க்கு அவ்வளோ தேவையில்லை. ஆப்ஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கணும். ஜிஎஸ் ஹிஸ்ட்ரியும் ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்னா சேம் தான், பட் ஆப்ஷனல் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் படிக்கணும். அந்த கொஞ்சங்கிறது எவ்வளோன்னா அரௌண்ட் 40 classes, 40 to 45 classes. Understand? Yeah. Anybody? Any doubt? Yes, people?
சந்தேகங்கள் உள்ளதா? அம்மா பேசுறது ஃபஸ்ட்டு விளங்குச்சா? ஒன்றும் குழப்பம் இல்லையே? சரிம்மா. எனிபடி ஃப்ரம் நான் தமிழ் பேக்ரவுண்ட், தமிழ்நாட்டில் இல்லாதவர்கள் ஏறேனும் உள்ளீர்களா இங்கே? இல்லை இந்தியில் கம்யூனிகேட் பண்ணுறதுனா கூட பண்ணலாம் உங்களுக்குலாம். நோபடி? வெரி நைஸ். பிகாஸ் சம்டைம்ஸ் வி நீட் டு டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ் இன் சம் கிளாஸஸ். பட் இப்போ என்ன நினச்சிட்டு, ஃபஸ்ட்டு நான் ஆரம்ப காலத்தில் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட் எல்லாம் இங்கிலீஷில் பேசுனீங்களா, புரியல சார்ன்ட்டானே. அப்புறம் கொஞ்சம் தமிழில் பேசினேன். கொஞ்சம் தான் சார் புரியுதுன்னா, அடப்பாவி, பாதி தமிழில் பேசினேன், பாதி புரியுது சார்ண்ணா. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 2 பேர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதான்னு கேட்டான். ஐயோ என்னடா பண்ணுறது? அப்போ கொஞ்சோண்டு இங்கிலீஷ் தெரியுன்றதுக்காக கொஞ்சம் ஆங்கிலத்துலேயும், நிறைய பேருக்கு புரியணுன்றதுக்காக தமிழ்லையும், சில டைம் அந்த பேட்சை பொறுத்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் நார்த் இந்தியாக்காரன் இங்கே வந்து சேரலை, இல்லை ஹிந்திலையும் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிடுச்சா? சரி. எனி டவுட்? Anybody else before I go to the slides? Slides are just for namesake. Okay, don't this is not much in the slides, but anyhow for information, whatever I have spoken I have given. Just slides in 2 minutes I am going to run the slides. Okay. First I am not going to use slides for any of my classes. எந்த கிளாஸ்க்கும் நான் ஸ்லைட்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். புரிஞ்சில? என்னோட ஹிஸ்ட்ரி 90 கிளாஸ்க்கும் 95 கிளாஸ்க்கும் ஈவன் ஃபார் ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் எனி ஸ்லைட்ஸ். ஓகே. சும்மா என் பேர் தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்லைடு. எங்கப்பா? Go to first. How do you go with next na? Next this one. Right, okay. So இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினது இவர். இதில் எதுவும் குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இதுனாச்சும் கேரண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க போகும்போது, இந்த மெசேஜ்னாச்சும். ஓகே. So far I have spoken what is history optional, why we should choose history optional. Who is me? That I have not said much. You will know. Okay. Study material, there is no study material, but I have said something about that. Strategy to success. Course details means classes. How many classes I am going to conduct? Each and every day, how many hours? Roughly 2 hours. Morning the classes is going to be. Timing, they are going to fix you the timing. That's what it is. So in elaborately I have spoken about history optional means ancient, medieval, modern world. This paper 1 and paper 2. Okay. So paper 1 means ancient and medieval in the optional. Paper 2 means world and modern. So these are the points why you should history as an optional, which I have already spoken, I think. It is a very neutral subject. Students from any background, you can choose the subject. And of course, this subject doesn't have any science. You need not have to have any science background, nothing. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு சயின்டிஃபிக் தியரி இருக்கும். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே. ஹிஸ்ட்ரியில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. டேபிளேஷனில், சார்ட்டில், தியரியில் இதெல்லாம் பெரிய. If you want, I can share this also to you, the group. Okay. Next. ஸோ ஜிஎஸ் பேப்பரில் என்னென்னலாம் டாபிக் கவர் பண்ணியிருக்குது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். பேப்பர் 2ல் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்குதுன்னு நான் எழுதியிருக்கேன் இதில். ஓகே. ப்ரிசைஸ்லி ஐ ஹவ் கிவன். இஃப் யூ வாண்ட் ஐ குட் டேக் த கொஷின் ஆல்சோ அண்ட் கேன் ஷோ யூ. அது ரொம்ப பெருசாக போயிடும். ஜிஎஸ் இந்த பேப்பரில் இருக்கு, பேப்பர் 1ல் டைரெக்டாகவே வந்துடுச்சு. வி ஹவ் ஆர்ட், கல்ச்சர் இதெல்லாம் வந்துடுச்சு. பட் சம்டைம்ஸ் இந்த பேப்பர் 2 இஃப் யூ சி, ஐ கேன் டைரக்ட்லி டேக் ஏ பேப்பர் 2 கொஷின் இன் ஜிஎஸ் அண்ட் சே ஹவு ஹிஸ்ட்ரி இஸ் கனெக்டட். ஐ கேன் டூ தட் ஆல்சோ. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து அப்படி பண்ண முடியும். நீங்கள் கூட பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு நேரம் இல்லை, பட் வி கேன் டூ தட். ஓகே. போஸ்ட் இண்டிபெண்டன்ட் டெவலப்மெண்ட். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்னால் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆச்சுல்ல, அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னலாம் டெவலப்மெண்ட் நடந்திருக்குது அதுவும் நம்ம படிப்போம் ஹிஸ்ட்ரியில். ஸோ அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் இன்றைக்கி இருக்கிற பாலிடிக்ஸ் புரிய முடியும். புரிஞ்சல? நம்ம சொல்கிறோம்ல ரைட் விங் பார்ட்டி, லெஃப்ட் விங் பார்ட்டி, தெரியுதா உங்களுக்குலாம்? இப்போ வந்து ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க, பிஜேபி இருக்கான், சங்கம் இருக்குது, எது பேசுகிறாங்களா 2 பேர். நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பார்த்தா எதுவுமே தெரியாமல் ஏதோ பேசிட்டு இருக்கான்ல. எஸ் சார், நோ சார், அப்படியா இருக்கும் பிஜேபி சார், இப்படி சார், அப்படி ஹிட்லரை பற்றி பேசுகிறான், எதுதோ பேசுகிறான். கடைசியில் உனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ இந்த யூடியூப் காரனுக்கெல்லாம் நம்ம சார்கிட்ட சொல்லி, இல்லை என்னோட இன்ஸ்டியூட்டில் கூட ஒரு ஃப்ரீ ஹிஸ்ட்ரி கிளாஸ் நான் நடத்திடலான் இருக்கேன். நாட்டுக்காக. இவங்ககிட்ட ஃபீஸ் தேவையில்ல. ஒரு கொலையில் வந்து எந்த கொலையை வேணாலும் மன்னிச்சிடலாம், வரலாற்று கொலையை மன்னிக்கவே முடியாது. காந்தி சொல்லியிருக்காரு, ஒருத்தர் சமுதாயம் விளங்காமல் போகணுன்னா என்ன பண்ணணும் சார்? If you want a generation to be lost, what is that we can do? Mahatma Gandhi said that, teach them the wrong history, the society will itself dyingறாரு. தப்பான வரலாறு மொத்தம் ஒருத்தனுக்கு போதிச்சிரு, அந்த சமுதாயம் அதாவே ஒழிஞ்சுக்கோங்கிறாரு. அதனால் பாதி பேர் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கான். இவனுக்கு என்னாச்சும் ஒன்று பண்ணணும், நம்மளுக்கு நேரம்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் பேப்பர் 3 I have given.
ஓகே, நீங்கள் எக்கனாமி ஃபவுண்டேஷன் இருந்தாலும் சரி, யூ ஆல் நோ த லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், அண்டர்ஸ்டாண்ட், இது எல்லாமே ஃபவுண்டேஷன் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்தியா இந்தியா பிகம் இந்தியா, இந்தியாங்கிற நாடு இருக்குதுல்ல, 1947 இந்தியா நம்ம உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம எக்கனாமி வச்சுக்கிறது, ஹவு கேன் வி கீப் அன் எக்கனாமி, எல்லாம் நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எல்லாம் சேர்ந்து சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமி கொண்டு போகணும்னு முடிவு பண்ணான். சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமினா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிதிங் இஸ் ஃபார் எவ்ரிபடி, இஸ் குட் ஒன்லி, நோ, நல்லது தானம்மா. அப்போனா எல்லாருமே வேலை செய்யணும்ல, எல்லாரும் வேலையை செய்வான், எல்லாருக்கும் எல்லாமே, வீட்டில் வேலை செய்கிற வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாருக்கும் எல்லாமே சரி, அதில் அண்ணன் மட்டும் வேலை செய்யலாம், தம்பி 2 பேரும் ஓப்பி அடிச்சானா வழங்குமா வீடு? அப்போ இந்தியா வழங்காமல் போனதுக்கு நான் டைரெக்டாக ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது சோஷியலிஸ்ட் எக்கனாமியை, பட் அதில் கூட சில பிரச்சனை இருந்துச்சு. சோஷியலிஸ்ட் எக்கனாமியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸு, லேபர் யூனியன்ஸு, ரொம்ப ஐடியாஸு, இதெல்லாம் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபால் ஆஃப் இந்தியா எக்கனாமிக்கலி. ஸோ இதெல்லாமே நம்ம ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பேசலாம், நிறைய இருக்குது. ஓகே, 4th பேப்பர் ஐ திங்கர்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எத்திக்ஸ் பேப்பரில், புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? ஸோ ஆல் திஸ், ஈவன் த வேல்யூஸ் ஆஃப் அம்பேத்கர் அண்ட் ஆல் இஸ் ஹைலி ரெலவென்ட் டுடே. ஓகே, essay paper, okay, so many essay topics is there, history related topics, you can see that. Okay, next interview, DAF னு ஒன்று இருக்குது, detailed agriculture form, application form, அதில் டோட்டலாக உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே, so it's all connected with history. You understand this? History, there is one more advantage about history. Even if a GS student is writing history paper, 230 marks is guaranteed to him. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனே இல்லை, ஜிஎஸ் மொத்தம் ஹிஸ்ட்ரி படித்தேன் சார், அந்த 45 கிளாஸ் அட்டன் பண்ணிங்களே, அதை மொத்தம் வச்சு நான் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எழுதுனா எனக்கு மார்க் வருமானா வரும், 220 230 மார்க் வந்துடும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போ ஹிஸ்ட்ரியில் யாருமே அதுக்கு கம்மி போகாது. நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் போய் கண்ணை மூடிட்டு போய் எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டிசாஸ்டர்லாம் ஹிஸ்ட்ரியில் நடக்காது. மினிமம் இஸ் கேரண்டி டு யூ ஹிஸ்ட்ரி. சார் அடுத்த ஒரு 70 மார்க் எப்படி வாங்குறதுங்கிறதுக்கு தான் நம்ம மெனக்கட வேண்டியதாக இருக்குது. 300+ எப்படி போகிறதுங்கிறதுக்கு தான் மெனக்கட வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சல உங்களுக்கு? 2 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, நான் போட்டிருக்கேன். I'll show their names also. Okay, why you choose some points about me? Okay, 17 years experience. இதை வச்சு நம்ம பெருமைப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா? 17 வருஷம் ஹிஸ்ட்ரியே தான் நடத்திட்டு இருக்கேன்னு வருத்தப்படுறதா, 17 வருஷம் ஹிஸ்ட்ரி நடத்துன்னு பெருமைப்படுறதான்னு தெரியல. என்னென்ன வாட் யூ திங்க்? இப்போ சில டைம்லாம் நம்ம ஸ்கூல்லாம் போனோன்னா அந்த இங்கிலீஷ் டீச்சரை பார்ப்போம், டீச்சர் என்ன பண்ணிட்டுங்க, இங்கிலீஷே நடத்திட்டு இருக்கேன். எத்தனை வருஷம்? 30 வருஷம். என்ன நடத்திட்டீங்க? ஷேக்ஸ்பியரை தான் நடத்திட்டு இருக்கேன் 30 வருஷமா. ஒரு வருத்தம் இருக்குமா இல்லையாம்மா? ஹிஸ்ட்ரி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தன் 17 வருஷம் நடத்துகிறான்னா யோசிச்சு பாருங்க. எஸ் ஆர் நோ? பட் ஹிஸ்ட்ரி ஷுட் பி சீன் இன் நியூ லைட். History should be understood in a very nice way. So I don't get bored in teaching history, because even my history class will be like how I am speaking like now, the only history class will be going to be. Okay, anyhow, let it go. So concept based teaching, syllabus, this all is known to you. Okay, everybody will put these points. Anyhow, let it go. So these are the 2 people who got the topmost marks. Both belong to the same batch. Is Manoj Prabhakar. Presently he is an superintendent of police in Manipur. Okay, he came to Chennai 3 days back. In the office, in my class, he recorded a video. I think it is in the YouTube, not here, but in my thing. Dharmala Sri also. Both are from non-history backgrounds, you please understand. Dharmala Sri, by the way, she studied only in a very rural background. She has got no connection to any urban centers. அந்த அளவுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் பெருசாக தெரியாது. ரொம்ப ஒரு சேலத்துலேருந்து உள்ளே போய் அங்கே ஒரு வில்லேஜ். ஐ கான் டு ஒரு நேட்டிவ் பிளேஸ் ஆல்சோ. ஓகே, ஒட்டவாடி கரடிப்பட்டின்னு ஒரு ஊரில் போய் இருக்காங்க. பஸ்ஸே இல்லாத ஊர்லேருந்து இந்தியாவிலே ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க் இன் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். வரலாறுங்கிற பாடத்தில் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், அது கடல்னு சொல்கிறான். பட் அதுலேயே அவங்க சாதாரணமாக ஷி ஹஸ் ஸ்கோர்ட் வெரி ஹை மார்க்ஸ். ஓகே, திஸ் இஸ் பாசிபிள் because you just attend the classes, just write whatever I am saying, dictating, that will be fine. Okay, so she got 305 marks. You understand? Manoj got 312. Last year Dharni, she is doctor, by the way, Dr. Dharni, புரியுதுல, டென்டிஸ்ட் அவங்க. சார் டாக்டர் ஸ்டூடெண்ட் ஹிஸ்ட்ரி படிக்கலாம்னா எல்லாருமே படிக்கலாம். இவங்க ஒருத்தர் தானே இல்லை, நிறைய பேர் படிச்சிருக்காங்க முன்னாடி. ஓகே, சத்ரியா கவின், by the way, she is having different background than Dharmala Sri. Okay, தர்மலா பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பேக்ரவுண்ட்னு சொன்னேன், புரிஞ்சில? அவங்க எல்லாமே சென்னைக்கு படிக்கிறது தான் வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் ஷி கேம் டு சென்னை டு ஸ்டடி ஹியர். அதுக்கு முன்னாடி வரல. ஃபஸ்ட்டு டைம் டெல்லிக்கு போனது இன்டர்வியூக்கு தான் போனாங்க அவங்க. ஸோ டெல்லிக்கு ஃபஸ்ட் டைம் அதுக்கு தான் போயிருக்காங்க. UPSC சென்னையே ஃபஸ்ட்டு படிக்க தான் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சென்னை தெரியாது.
பட் இவங்க வேறு, ஷீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபாதர் இஸ் அன் பியூரோக்ராட். ஷீ டாப்டு இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் எடுத்த அப்புறமேட்டு எங்கிட்ட வந்தாங்க. நான் கேட்டேன் உங்களுக்கு எதுக்குமா நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு கேட்டேன். ஓகே, எப்போவுமே நார்மலாக இந்த காலேஜ் ஸ்கூல்லலாம் டாப் பண்ண என்ன பண்ணுவான் அம்மா, என்ன எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவான்? 12th ஒருத்தன் நீட்டு ஐஐடி ஜேஇ இதெல்லாம் படிப்பான். பட் ஷீ செட் நோ சார், நான் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஐஏஎஸ் தான் வேணும். ஓகே, ஸோ ஐ ஹவ் சோசன். ஸோ ஷீ டுக் ஹிஸ்ட்ரி அண்ட் ஷீ கிளியர்ட் அண்ட் presently she is posted in Tamil Nadu. Okay, Pradeep also, again so many students. Okay, this year Mohana Deepika, this year I told only about her only. This also Sanjay Srinivasan, இந்த வருஷம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டு. கரண் ஐயப்பா, this year he got highest mark in history. ஓகே, இந்த வருஷம் ட்ரெண்டில் 270-80 தான் ஹையஸ்ட்டு பேப்பர் இதில் இவர் வாங்கியிருக்கார். ஓகே, கரண் ஐயப்பா this year இப்போ 3 மாதம் நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் மனோஜ் when he came with us. So this is when I went to meet Dharmala when she was sub-collector, posted in Kerala. Okay, I normally have the practice of visiting my students when they are in the services. Now ஊர் போகும்போது எங்கனாச்சும் I have one of the hobbies traveling. I meet lot of students who are in service. அவங்க ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன். பாஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ரூமில் போய் பார்க்குறேன். வேலை எனக்கு இல்லை, பாடம் நடத்தினே தவிர. ஸோ அதனால I meet lot of my students. So in one such visit I met Dharmala Sri. It is a sub-collector's office somewhere in Kerala. Okay, ஒத்தப்பாலம்னு ஒரு இடம் இருக்குது கேரளாவில். எனிபடி நோ ஃப்ரம் கேரளா? ஒட்டப்பாலம் நியர் பால்காட். ஷி வாஸ் ஐ மீன் அங்கே டெப்டி கலெக்டர் இருந்தாங்க. ஸோ ஐ மெட் ஹர். ஓ, ஸ்டடி மெட்டீரியல், தீஸ் ஆர் த ஃபவுண்டேஷன்ஸ். என்சிஆர்டி, that will be sufficient. My class notes, test batch. Discussion is personal sitting. When you sit with me for discussion upgradation, does will be sufficient. So I have not given any book list, not needed. If you want, I can give. I have no issues. Okay. So what are the class? How many classes I am going to cover? Ancient India around 23 to 25 classes, medieval 20 to 25, modern 23 to 25, world history slightly 2-3 classes more is needed. So that will be it. Totally 80 to 90 classes I will complete. History optional. So per week 4 classes I am taking. If they give me 5 classes per week, I will complete yearly. But 4 class in வாரத்துக்கு நினைச்சு போட்டால் 4.5 மாதம் ஆகுது நம்மளுக்கு. 4.5 மாதத்துல 5 மாதம். சில டைம் இன்ஸ்டியூட்டில் ஒரு நாள் அடிஷனல் கொடுத்தாங்கன்னா 5 classes I will take. That means I can complete slightly a bit earlier. Understand this? I think that's it. You have any doubt? You want anything to ask me, anything? Okay, right. All the very best. We'll meet you in the class. Okay, thank you. God bless you. Thank you. ஸோ ஹிஸ்ட்ரியோட ஃபியர் இப்போ எப்படி இருக்கு? இல்லை இல்லை. when Sadiq sir is here, there is no fear. Okay, சாருடைய famous dialogue. Very good. Anyway, so we have got the excellent team to train you for all the optional subjects. So we are very proud to introduce all the great resource persons today. Sir, please, sir. Yes, sir. So the students, those who are attending in the online, please stay with us because you are going to meet at another, the very greatest resource person, Mr. Satyapal Deepak. He is going to handle the most popular optional subject, the one which was taken by Ishita Kishore, our student, who became All India topper in the Civil Service Examination 2023. She opted Political Science and International Relations as her optional. And another All India topper, Tina Dabi, she opted Political Science and International Relations. And there are many students in the last 10 years who have opted Political Science and International Relations. They have topped in the Civil Service Examination. And again, this is one of the most highly scoring subject and most relevant subject both for the optional as well as for the general studies. So this subject is going to be handled by great resource person Satyapal Deepak sir, who is having experience of more than 15 years in the field of civil service coaching. As a student, he has an experience of more than 20-25 years. He has appeared for UPSC interview 5 times
and he has written several mains. He has trained minimum at least more than 20,000 candidates. Minimum 20,000 candidates. Okay. So such a great resource person, he is with us, Satyapal Tepak sir. Now I request sir to give the overview about the political science optional. Welcome sir. Good afternoon all. Good afternoon. First of all, I thank very much Bhuminathan sir for this opportunity. So I've been associated with KingMakers from 2023 onwards. So it is wonderful to meet all of you for this occasion. And first of all, welcome to KingMakers IAS Academy. Okay, fine. So we will start with the orientation. I prepared a PPT. They're downloading it. Hello. Yes. இது கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். Okay. So in brief, before talking about political science and international relation option, I have to say a few points. It will be repeat only because sir would have told I was watching live from home what sir spoke today morning. Okay. So first thing is optional is key subject for clearing this examination. Yes. Okay. So we have shared the soft copies. Yeah. You are given two handouts. One is the political science and international relations syllabus. Another is general studies syllabus. We are giving this handout to show you, demonstrate to you how many topics in general studies is coming in political science option itself. If you study political science optional, international relation optional, almost 50% of your GS syllabus is over, complete in the optional itself. So your time that you are allocating for the preparing part of general studies, no, it reduces 50%. That time you can use it for answer writing practice, both for GS and the optional. That is the key. More than reading, okay, so you think that நான் IAS படிக்க போகிறேன்னு சொல்லணும். IAS எழுத போகிறேன்னு சொல்லணும் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும். ஓகே, படித்ததை எழுதுறதுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நான் அப்போ வந்து உங்களுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் டைம் வந்து பாதியாக குறைஞ்சதுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎஸ்ஆர் ஆப்ஷனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் தட். So for those who are attending online, okay, soft copy has been sent to you. Even the branches know the comment box. Yeah. So soft copy live la paathirukanga, YouTube live paathirukanga. Soft copy is shared in the comment section. Okay, so you can open it simultaneously. When I demonstrate it, you can see. Ipo inga listen பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம். அது பார்க்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Okay. I'll give you time for seeing through. We will go through together. Okay, we will. எனக்கு ஒரு காப்பி கொடுத்துருங்க. Okay. So with related to political science optional, yeah. Before choosing it, these three things you have to keep in your mind. SWOT analysis. Already sirs would have talked about it in different ways. Okay. This is a scientific way how to arrive at a decision. Okay. Especially in UPSC optional. அது வந்து SWOT analysis அப்படின்னு சொல்லுவாங்க. Strength, weak, opportunity and threat. Okay, strength and weaknesses internal. உங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய strengths என்ன, weakness என்ன. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல், அவுட் சைடு, உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்களுடைய ஃபினான்ஸ் சிச்சுவேஷன், ஓகே, உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம், ஃபேமிலியில் எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து தேர் த்ரெட்ஸ் எக்ஸ்டர்னல். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? யூ மே பி யங் பர்சன், காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஓகே, இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து நான் இனஃப் டைம் தரேன், எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ தட் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட் இஸ் ஹவு மச் டைம் யூ ஹேவ் அவைலபிள். மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது, சார் 2 வருஷத்தில் ஐஏஎஸ் ஆகிடலாமா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க.
ஸோ this is kind of pressure on you threat. ஓகே, ஸோ இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணும். இப்போ ஆப்ஷனலுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, ஐஏ சூஸ் பண்ணிட்டீங்க, திருப்பி அதுக்கு பண்ண தேவையில்லை. நான் ஆப்ஷனலுக்கு வந்து these three things. Okay, first you have to think about what are the subjects very interested for you. Okay, interest என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சும்மா அந்த லிஸ்ட்டை பார்த்து you just pick what are the subjects is in your interest. உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, செகண்டு ஆப்டிடியூடு. இந்த வேர்டு ஆப்டிடியூடுக்கு அர்த்தம் என்னென்னா சூட்டபிலிட்டி. how far you are suitable for a option. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, பட் அது எந்தளவுக்கு நீங்கள் சூட்டபிள் அப்படின்னு பார்க்கணும். லாங்குவேஜ் பேப்பர், லிட்ரேச்சர் பேப்பர் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாவது லாங்குவேஜ் ஃப்ளேர் இருக்கணும், இல்லைனா அது ஃப்ளாப் ஆகிடும். ஓகே, அதர்வைஸ் இஃப் யூ ஹேவ் லாங்குவேஜ் ஃப்ளேர், லிட்ரேச்சர் பேப்பர் தான் உங்களுக்கு சர்வீஸாக வாங்கி கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு டயக்ராம்ஸ் தேவைப்படும். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ரெடிமேட் ஆன்சர்ஸ் இருக்காது, மேக்கப் ஆன்சர் பண்ணி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோஷியாலஜி போன ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேயே உங்களால் ஆன்சரை வந்து ஈஸியாக கொடுத்துட முடியும். அதே மாதிரி வேல்யூ அடிஷன்ஸ், ஒரு சில இதில் வேல்யூ அடிஷன், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆப்ஷன் எடுக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் வேணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஆப்ஷனல் எடுக்கிறவங்க கிட்ட சார் வாட் இஸ் த சூட்டபிள் திங் தட் இஸ் ரெக்வயர்ட், இந்த ஆப்ஷனுக்கு என்ன ஸ்கில் செட் தேவை அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் சொல்லிவிடுவேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்றது. இந்த என்டையர் டிஸ்கஷனில் ப்ரோஸ் என்ன, அதுக்கப்புறம் என்ன மித்ஸ் இருக்குது, ஓகே, என்னென்ன மாதிரியான வியூஸ் இருக்குது இந்த ஃபீல்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் பற்றி, அது உண்மையாக பொய்யா, எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்ன்னு சொல்லிவிடுவேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் சூஸ் யுவர் option. Okay, so today go and write down the list of options that you like, then you write down your ability, skill sets, அதுக்கு எதெல்லாம் ஷூட் ஆகுதோ அதை டிக்கெட்டிங்க, எது மேட்ச் ஆகுதோ. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன் திங், கைடன்ஸ். யூ நீட் கைடன்ஸ். வித்தவுட் கைடன்ஸ் இட் வில் டேக் டைம் இன் கிளியரிங் த எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ கைடன்ஸே இல்லாமல் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னவங்களும் ஏதோ ஒரு யூடியூபோ ஏதோ ஒரு பர்டிகுலர் சோர்ஸை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ see that there is a authentic guidance is there for you, okay, for that particular option. Luckily in KingMakers no other institute can claim in India, but KingMakers can claim that 9 different options, okay, and all experienced one. யாருமே புதுசு கிடையாது. minimum 5 years to maximum 20 years experience இருக்கக்கூடிய faculties இந்த செட் எங்கேயுமே கிடைக்காது. ஓகே, it is a very opportunate moment for you that உங்களுக்கு ஆப்ஷன் இவ்வளோ வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி எம்பவரிங் சார். எம்பவரிங் த பொலிட்டிக்கல் சயின்ஸில் எம்பவர்மெண்ட்னா என்னென்னு கிளாஸ் எடுப்போம். ஓகே, எம்பவர்மெண்ட்னா என்னென்னா டெசிஷன் ஒவ்வொருத்தரையும் டெசிஷன் எடுக்கிறதுக்கு கேப்பபிள் பண்ணுறது, அதுதான் எம்பவர்மெண்ட். ஆனால் இன்னொரு எம்பவர்மெண்ட் இருக்குது எங்கள் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய எம்பவர்மெண்ட். இப்போ ஒரு 2 சாய்ஸ் கொடுத்து இது ரெண்டில் நம்ம வீட்டிலலாம் நடக்கும்ல, 12th முடிச்சிடனோன்னே நீட் எழுதணும், சரி நீட் வரல, திருப்பி நீட் எழுதணும், இதுதான் ஆப்ஷன். ஓகே, பட் ரியல் எம்பவர்மெண்ட்னா என்ன, ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. நிறைய சாய்ஸ் கொடுத்து அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எது சூட்டபிளாக சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எதில் பெஸ்ட்டாக வருவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்ம், டிரான்ஸ்பரண்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்து பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் சார். தேங்க்யூ ஃபார் தட் சார். ஸோ கைடன்ஸ் இஸ் அவைலபிள் ஹியர். ஓகே, எஸ் எஸ் எஸ். ஸோ ஓரியன்டேஷன் ஒரே நாளில் எல்லா ஆப்ஷனும், அதான் சொன்ன டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அ வைடு ஸ்டேஜ் இஸ் ஓப்பன் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் அஸ். ஓகே, ஆல் த ஃபேக்கல்ட்டிஸ். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ கைடன்ஸ் பார்த்துக்குங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கைடு இருப்பாங்களா, அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்களான்னு இந்த 3 ஃபேக்டர் வச்சு தான் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஜீரோ இன் ஆப்ஷன். பெரும்பாலும் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப நாள் போட்டு யோசிப்பீங்க. இந்த யூபிஎஸ்சி ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓவர் திங்கிங். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சது, நிறைய பேர் வந்து மார்ஜினில் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் பெட்டர் மார்க்ஸ். ஓகே, ஸோ இந்த 75க்கு மேலே நிறைய பேர் எடுத்திருக்காங்க நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து. ஈவன் தோஸ் ஹூ மிஸ்ட், வி ஹாவ் இனஃப் நம்பர் ஆஃப் குட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியர் ப்ரிலிம்ஸ் ஆல்சோ. சரி, இந்த மிஸ் பண்ணவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சார் எக்ஸாம் ஹாலில் ரொம்ப யோசிச்சிட்டேன் சார், ஒரு கொஷினை பார்க்குறது உடனே ஆன்சர் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக வந்திருக்கும் சார், அதை விட்டுட்டு அது 2 டைம் 3 டைம் யோசிக்க வந்து அப்போ தான் சார் நான் தப்பாக போட்டேன். ஸோ ஓவர் திங்கிங் இஸ் அ பிக் ப்ராப்ளம் இன் திஸ் ஃபீல்டு, ஈவன் இன் ஆப்ஷனல்ஸ். ஓகே, ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஓகே, யூ டேக் சம் டைம், 10 days திங்க் அபவுட் இட், நல்லா திங்க் பண்ணிவிட்டு தென் டிசைட் ஆன் அன் ஆப்ஷன் அண்ட் ஃபிக்ஸ் இட். இந்த டிலே மட்டும் வந்து
ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் எதுலேயுமே நீங்கள் ஸ்டேபிள் ஆக மாட்டீங்க. ஸோ டெசிஷன் ஷுட் பி ரிலேட்டிவ்லி குயிக், நாட் instant or haste decisions, but considerably thought over decisions, but with a short span of time. Okay, you maybe take 1 week or 10 days ninga eduthikalam. So to introduce myself, you know me, many of you here, nariya per nan admissions process la have assisted you. I am Satyapal Deepak. I have 20 years of total field experience, 15 years of teaching experience. Political science not only here, okay, I have taught in Trivandrum, Bangalore, Delhi, as well as in Guwahati. Okay, so now I'm completely associated with KingMakers, so I'm concentrating in one place. Okay, this is the benefit of political science option. We are coming into the important topic. So ரெண்டு handouts உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து GS PSCR in GS ன்னு ஒரு டாபிக் இருக்கும். இன்னொன்று நம்மளுடைய பிஎஸ்சிஆருடைய சிலபஸ்ஸு. இன்னொரு ஷீட் இல்லை என்கிட்ட. இன்னொரு ஷீட் அது அதிகம் அடிச்சிட்டாங்க, அதுதான் முக்கியம். ஓ, ஃபார் யூ ஆல்சோ தே ஹவ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, ஸோ அந்த இல்லை சார், அந்த மெயின் இது இல்லை. இல்லை அது முடிஞ்சிடுச்சு. கீழே ஃபஸ்ட்டு அதை தான் போட்டாங்க. இந்த மாதிரி சரி, ஓகே, அதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க, சீக்கிரம் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட், ஓவர்லாப்பிங் ஆஃப் ஜிஎஸ் சிலபஸ். வினோத், வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அமிச்சால ஸ்க்ரீன்ஷாட் இருக்கா? ஓகே, ஓவர்லாப்பிங் ஆஃப் ஜிஎஸ், அதுக்கு தான் இந்த ஷீட் கொடுத்தா. அதில் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்கிற அந்த டாபிக்ஸு பிஎஸ்சிஆர் சிலபஸில் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதை அண்டர்லைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த ஷீட் இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது யூ வில் see that almost 50% ஆஃப் த ஜிஎஸ் சிலபஸ் இஸ் கவர்டு. ஓகே, இந்த பிஎஸ்சிஆர் ஆப்ஷன் நான் இன்க்ளூடிங் எந்த யூனிட்டு எந்த பேப்பரில் கவர் ஆகுதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து யூபிஎஸ்சியோடைய ரிப்போர்ட். ஓகே, யூபிஎஸ்சி எவ்ரி இயர் ஆனுவலி தே சப்மிட் அ ரிப்போர்ட் டு த பார்லிமெண்ட். அவங்க அக்கௌண்டபிலிட்டிக்காக பார்லிமெண்ட்டுக்கு இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண யூபிஎஸ்சி எத்தனை பேர் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, எந்த கம்யூனிட்டி கேட்டகரியிலேருந்து வந்திருக்காங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசியில் எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இதில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் சோசன் கிளியர்டு கேண்டிடேட்ஸில், சாரி மெயின்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸ், மெயின்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸில் 1571 பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், த லார்ஜஸ்ட் ஆப்ஷனல். ஓகே, ஸோ இந்தியா ஃபுல்லாக மெயின்ஸுக்கு எழுதுகிறவங்க, ப்ரிலிம்ஸ் கிளியரி மெயின்ஸ் எழுதுகிறவங்கள ஹையஸ்ட் நம்பர் டு கம்பேர் வித் எனி அதர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட்ஸில் தான் வரும். ஓகே, ஒன்லி 2 ஆப்ஷனல்ஸ், 2 ஆப்ஷனல்ஸ், தட் இஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 1571, அடுத்து சோஷியாலஜி 1087. ஸோ சார் அதுவும் சொல்லியிருப்பாங்க இந்த லார்ஜஸ்ட் சூஸ் பண்ண. ஆனால் அதை வச்சு எடுக்கணுமானா இல்லை. பட் திஸ் இஸ் ஆல்சோ a statistics that you have to consider. It is a popular option. Why popular option? Statistics shows many of them. Strike rate பாருங்கள். ஓகே, ஃபார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் 8.9%, 10%. ஓகே, ஆல்மோஸ்ட் 100 people எழுதுனாங்கன்னா 10 people, 8.9 people are clearing, which is highest strike rate. Okay, one of the highest strike rates, okay, compared to all other subjects. Okay, so success rate வந்து political science optionல அதிகம். repeat point. இது வந்து கன்சிஸ்டண்டாக 10 இயர்ஸ்க்கு. ஒன் மோர் திங், இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1 year ரிப்போர்ட், லாஸ்ட் 10 year ரிப்போர்ட் இஸ் ஷோயிங் தட். அப்புறம் இந்த வருஷம் ஃபஸ்ட் ரேங்க் யார்? வாட் இஸ் தர் ஆப்ஷன்? பிஎஸ்சிஆர். செகண்ட் ரேங்க் கோயல், ரைட்? ஸோ அவங்க என்ன ஆப்ஷனல்? பிஎஸ்ஆர் ஆப்ஷன். ஓகே, வித்தின் 10 ரேங்க்ஸ்குள்ளே 4 பிஎஸ்சிஆர். ஓகே, ஸோ பிஎஸ்சிஆர் இஸ் த மேக்ஸிமம் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். இந்த 2 பாயிண்ட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை தான் ஸ்ட்ரைக் ரேட் பேசினேன். நெக்ஸ்ட், ரெலவன்ஸ் ஃபார் த எக்ஸாம் அண்ட் சர்வீஸ்.
டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறீங்களா? ஃபஸ்ட்டு என்னதுன்னு காமிச்சிருங்க என்கிட்ட. இதுதான் இதுதான். ஒன்று ஜிஎஸ் இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸ், இன்னொன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ். அது ஒன்றில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காது, இன்னொன்று அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுல என்ன அப்படின்னா விச் இஸ் ஓவர்லாப்பிங் ஏரியாஸ் இன் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ நவ் யூ கேன் டேக் தட் KingMakers IAS அகாடமின்னு போட்டு அந்த மேலே லோகோ போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 ஸ்டார்ட் ஆகுதா, அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, த ஒன் விச் இஸ் அண்டர்லைன்டு. ஸோ ஆன்லைனில் இருக்கவங்க சாஃப்ட் காப்பி you can download it. Can somebody give acknowledgement in online that you have received the soft copies? Comment section la yes in type பண்ணுங்க. Vinod yes, okay, guys received. Okay, so now we will see the overlapping part quickly. Okay, so read through along with me. ஓகே, ஸோ ஜெனரல் ஸ்டடி ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட் யூனிட்டு வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வராது, அது ஜிஎஸ் தான். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் அபவுட் மிடில் ஆஃப் 18th century until present. ஓகே, சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ், பர்சனாலிட்டிஸ் அண்ட் இஷ்யூஸ். அப்படியே நான் இன்னொரு ஆண்டில் இதை எடுத்துக்கோங்க. ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸ், பிஎஸ்சிஆர் சிலபஸ், அதில் பேப்பர் 1. ஓகே, பேப்பர் 1ல் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாலிட்டிக்ஸ்னு டாபிக் இருக்கா, சப் டாபிக்கு செக்ஷன் பி. ஓகே, ஃபஸ்ட் பேப்பர்லேயே கீழே பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட் பேப்பரில் கீழே. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், கான்ஸ்டியூஷனலிசம் டு மாஸ் சத்தியாகிரகா, நான் கோஆப்ரேஷன், civil disobedience, militant revolutionary movements, peasant and worker movements, perspectives on Indian national movement, liberal, socialist and Marxist, radical humanist and Dalit. Political science la comprehensive படிப்பீங்க with perspective, not only events, historical events. உங்களுக்கு GS மெயின்ஸுக்கு தேவையே பர்ஸ்பெக்டிவும் கிடைக்கும். ஏன்னா என்டையராக சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட் இருக்கா, அதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதோட ஃபாலோ அவுட் என்ன, காந்தியோட அரைவல் என்ன இருக்க கான்சிக்வன்ஸ் என்ன, அது எல்லாமே பார்ப்பீங்க. மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க. பாருங்க, ஓகே, லிபரல் பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்பீங்க, சோஷியலிஸ்ட், மார்க்சிஸ்ட், ரேடிக்கல் ஹியூமனிஸ்ட், தலித் பெர்ஸ்பெக்டிவ், எல்லா செக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. அப்போ மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுதானே மெயின்ஸுக்கு தேவை. ஓகே, ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா இந்த பார்ட்டு ஜிஎஸ் பார்ட்டில் யூ நீட் நாட் ஸ்டடி செப்பரேட்லி. ஓகே, இட் இஸ் கவர்ட் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இட் செல்ஃப். ஓகே, அந்த செகண்ட் இது பாருங்கள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இட்ஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், அதே தான் வேறு வேர்ட்ஸில் சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன், ரீஆர்கனைசேஷன் வித் இன் த கண்ட்ரி. அதுக்கப்புறம் செக்ஷன் பி இருக்கு இல்லையா, செக்ஷன் பியில் யூனிட் 8 காஸ்ட், ரிலிஜன், எத்னிசிட்டி இன் இந்தியன் பாலிட்டிக்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்தியன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரியே வந்து காஸ்ட், ரிலீஜியஸ் இஷ்யூஸ் தான். ஓகே, ஸோ ரெண்டு சொல்லுவாங்க, மண்டல் பாலிட்டிக்ஸ், மந்திர் பாலிட்டிக்ஸ் அப்படின்வாங்க இந்தியாவில். ஓகே, அது ரெண்டு தான் ஷேப்ட் அப் த இந்தியன் பொலிட்டிக்கல் செனாரியோ அப்படின்னு. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் எப்படி நடந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா எப்படி கட்டமைச்சோம் அப்படின்றத படிக்கிறது அங்கேயே நம்ம பிஎஸ்சிஆரில் செக்ஷன் 8, செக்ஷன் பி 8ல் காஸ்ட், ரிலிஜன், எத்னிசிட்டி படிச்சிடும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு வில் இன்க்ளூட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 18th century such as இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு வார், ரீட்ரால் ஆஃப் நேஷனல் பவுண்டரிஸ், காலனைசேஷன், டீகாலனைசேஷன். இதில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார், ஓகே, செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் போஸ்ட் கோல்டு வார் ஹிஸ்ட்ரி வி வில் கவர் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இட் செல்ஃப்.
ஓகே, ஏன்னா அதுதான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஓகே, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தானே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். வேர்ல்டு என்ன இப்போ இஸ்ரேல் காசாவில் என்ன நடக்குது, ரஷ்யா உக்ரைனில் என்ன நடந்துகிட்ருக்கு, இவங்க யூஎஸ் வந்து ஹவுதீஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் சினாரியோவில். ஸோ தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 18th century, பார்ஷியலி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆல்சோ வில் பி. அதுக்கு முன்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் ஜிஎஸில் படிக்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸில் நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்து எழுதுறதுக்கு. ஸோ இட் இஸ் அ இன்டகிரேட்டட் ப்ரிப்பரேஷன். இந்த பேப்பர் பிஎஸ்சிஆர் ஆப்ஷன் வந்து மோர் அண்ட் மோர் இன்டகிரேட்டட் இன் டு த என்டையர் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு எஸ்ஏலையும் ஹெல்ப் பண்ணும். எத்திக்ஸு அப்படியே டாபிக்ஸ் நான் ஐ கவர் 4th பேப்பர் வரும்போது அதை கவர் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல். த ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் டு பி ரீஇன்ஃபோர்சிங். ஈவன் தோஸ் விச் யூ ஸ்டடி in general studies is going to be fodder for your PSCR optional. Okay, so it is an integrated approach தான். ஒரு இதுக்கு படிச்சிங்கன்னா எல்லா எக்ஸாமும் சேர்த்து படிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ எஃபெக்டிவ் ஸ்டடி, ப்ரொடக்டிவ் ஸ்டடி. இது சொல்லுவாங்க இல்லையா, யூபிஎஸ்சியில் ஹார்ட் ஒர்க்கை விட என்ன ஒர்க் வேணும், ஸ்மார்ட் ஒர்க் வேணும். ஓகே, இன்னொரு ஒர்க்கும் சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷப்பட்டு படிக்கணும், இஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா வராது, இஷ்டப்பட்டு படிக்கணும். ஸோ இந்த 3 விஷயமும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ பிகாஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் படிப்பீங்க. இப்போது ரஷ்யா யுக்ரைன் கிட்டே இருக்க வார் இருக்கும், இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு லே பர்சன்ட்டை கேட்டால் சொல்ல முடியாது. பட் ஆஃப்டர் பிஎஸ்சிஆர் ஆப்ஷன் உங்களால் சொல்ல முடியும். ஓகே, ஃபைன். தென் salient features of Indian society, diversity of India, செக்ஷன் பியில் படிச்சிருவீங்க. யூனிட் 9, செக்ஷன் பியில் யூனிட் 9. ஓகே, ரோல் ஆஃப் விமன், விமன்ஸ் ஆர்கனைசேஷன். ரோல் ஆஃப் விமன் ஜிஎஸ்ல படிப்பீங்க. விமன் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் இண்டியா விமன்ஸ் அசோசியேஷன் 1925 அது 100th year இப்போது. ஓகே, ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்க ரீசன்ட் விமன் மூமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அதோட கேரக்டர் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன எல்லாமே படிப்போம். ஜிஎஸ்க்கு படிக்க தேவையில்லை. பிஎஸ்ஆர்லேயே எப்படி படிக்கணும், விமன்ஸ் மூமெண்ட்ஸ் படிப்போம், பெசன்ட் மூமெண்ட்ஸ் படிப்போம், ட்ரைபல் மூமெண்ட்ஸ், 3 டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் படிப்போம். ஓகே, ஈவன் ட்ரைபல் மூமெண்ட்ஸும் பெசன்ட் மூமெண்ட்ஸும் படிக்கிறது நம்ம ஜிஎஸ்ல அது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். நிறைய இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் காஃபி மட்டும் யூ லீவ். ஓகே, தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் இன் இந்தியன் சொசைட்டி. பிஎஸ்ஆர் பேப்பர் 2 செக்ஷன் ஏ. பேப்பர் 2ல் 2வது பேப்பரில் செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, globalization, responses from developed and developing societies. You will study in a wider angle. GS விட wider angle படிப்பீங்க. அப்போ ஜிஎஸ்க்கு படிக்கவே தேவையில்லை. அது டேரெக்டாக அது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் ஈவன் அவுட் ஆஃப் த சிலபஸ் பண்ணாலும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே, சேம் குளோபலைசேஷன் இன் இந்தியன் சொசைட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ரெஸ்பான்சஸ் இன் போத் டெவலப்ட் கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ். நம்ம மட்டும் இல்லை, டெவலப் கண்ட்ரி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, இந்தியா தவிர்த்து மற்ற கண்ட்ரீஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அப்புறம் இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அப்புறம் இந்தியன் சொசைட்டியில் என்ன இம்பாக்ட் எல்லாமே படிப்போம். ஓகே, இங்கே வெறும் பொலிட்டிக்கல் குளோபலைசேஷன் மட்டும்தான் படிப்பீங்க. அங்கே வந்து சோஷியல் அண்ட் கல்ச்சுரல், எக்கனாமிக் குளோபலைசேஷன் 3 டைமென்ஷன்ஸில், 4 டைமென்ஷனில் படிப்போம். ஓகே, டிஃப்ரெண்ட் இது படிப்போம். ஓகே, தென் திஸ் கம்யூனலிசம், ரீஜனலிசம் அண்ட் செக்யூலரிசம் செக்ஷன் பி. ஓகே, பேப்பர் 1 செக்ஷன் ஏ 8 and 9. செக்ஷன் பி இது ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜாகிரஃபி இஸ் பியூர் ஜிஎஸ். ஓகே, ஜாகிரஃபி படிக்கிறதுனால பொலிட்டிக்கல் சயின்ஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், மேப்பு, ரிசோர்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏன் அதுக்கு அடிச்சு இப்போ ஏன் வந்து சைனா இஸ் ஸோ சிக்னிஃபிகண்ட், நம்ம ஏன் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸை கான்சன்ட்ரேட் பண்ணோம், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தானை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நம்மகிட்ட இல்லை. ஓகே, இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னோ ஜிபியூஸ்ன்றோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை. யூ டோன்ட் நோ தட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஓகே, ஸோ தட் இஸ் வேர் டீப் சீக் அண்ட் அந்த பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு பேஸான மினரல்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சைனா, அப்புறம் சைனாவோட பார்டரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்ஸ். ஸோ இந்தியா இஸ் டெஸ்பரேட்லி இன் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் குட் ரிலேஷன்ஷிப் வித் தீஸ் கண்ட்ரீஸ். ஸோ யூ நோ அபவுட் த எக்கனாமி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் பர்டிகுலர் கண்ட்ரி, அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பண்ணலாம். கிளாஸில் இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் ஏன் வருது, ஏன் பாகிஸ்தானுக்கு யூஎஸ் சப்போர்ட் பண்ணும் டிஸ்பைட் இட் இஸ் இன்வால்விங் டெரரிசம், யூஎஸ் இஸ் கண்ட்ரிஸ்லி சப்போர்ட்டிங், ரைட்? ஓகே, ஒரே ஒரு விஷயம், ஒன்றும் இல்லை. ரஷ்யா மேப் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து அடுத்து ஆப்கானிஸ்தான் வந்தால் ஆப்கானிஸ்க்கு அப்புறம் பாகிஸ்தான். பாகிஸ்தானையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சுன்னா ரஷ்யா வில் ஹேவ் ஆக்சஸ் டு இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் தான் 60% வேர்ல்ட் ட்ரேடு. ஸோ எக்கனாமிக் ரீசன் இஸ் தேர் டு என்ஷூர்
ரஷ்யா இஸ் நாட் ஹேவிங் குட் ரிலேஷன் வித் பாகிஸ்தான், அப்போ வேறு வழியில் பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் பண்ணி தான் ஆகணும். யூஎஸ் வாண்ட்ஸ் பாகிஸ்தான் டு பி யூஸ்ட் as a buffer with ரஷ்யா. ரஷ்யா இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா வேறு வழியில் இவங்க பண்ணணும். இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தானில் டெரரிசம் உருவாக்குனதே ரஷ்யா தான், ஒசாமா பின் லேடன். ஓகே, ரீசன் இஸ் டு கவுண்டர் ரஷ்யா. அப்போதையோட யூஎஸ்எஸ்ஆரை வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஆர் தான் உள்ளே இருந்தாங்க ஆப்கானிஸ்தான், அவங்க போனதுக்கப்புறம் தான் யூஎஸ் வந்தாங்க, ஜஸ்ட் டு ஹேவ் அ பஃபர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜியாகிரபிக்கலாக வந்து வித் மேப் அண்ட் அதர் திங்ஸ் யூ கேன் லேர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வெல். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ளஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டடிங். ஓகே, ஆப்ஷனல் படிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, அண்டர்பின்னிங்ஸ் எவல்யூஷன் ஃபீச்சர்ஸ் அமெண்ட்மெண்ட், அப்படியே செக்ஷன் பி ஃபுல்லாக பேப்பர் 2. ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் படிச்சிட்டிங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 2 பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஆல் த ஜிஎஸ் பார்ட் நோ எக்ஸப்ட் கவர்னன்ஸ் பார்ட். ஓகே, எவ்ரி அதர் திங்ஸ் இஸ் கவர்டு. ஜென்ரல் ஸ்டடீஸ் செகண்ட் பேப்பரில் இந்தியன் பாலிட்டி இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், பைலேட்ரல் ரிலேஷன் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அப்புறம் கவர்னன்ஸ். இதில் கவர்னன்ஸ் தவிர்த்து மற்ற ரெண்டுமே இதில் இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸில் டைரெக்டாக இருக்குது, வேர்ட் பை வேர்ட், வெர்பாட்டிம். அப்படியே சும்மா பார்ஷியல் இல்லைனா வேறு வேர்டில் அப்படிலாம் இல்லை, அப்படியே வேர்ட் பை வேர்டு அதில் படிக்கிறது தான் இங்கே. அப்போ என்டையர் ஜிஎஸ் பேப்பரில் 4 பேப்பரில் ஒரு பேப்பர் என்டையர் பேப்பர் 75% எடுத்துக்கணும். கவர்னன்ஸும் நீங்கள் திங்கர்ஸ் படிக்குவீங்க இல்லையா, வென் யூ ரீட் திங்கர்ஸ், I think all of you understand Tamil also, right? Is there anybody who doesn't understand Tamil here? No, good. So, அந்த thinkers part படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக you will be able to cover these areas with current affairs. நியூஸ் பேப்பர் எப்படியோ படிப்பீங்க, இந்த ஏரியாவிலேருந்து நியூஸ் பேப்பர்லேருந்து தான் கொஸ்டின் வரும். ஏன்னா இது வந்து கவர்னன்ஸ், டே டு டே கவர்னன்ஸ் பற்றின ஏரியாஸ். ஓகே, ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸஸ், இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இ கவர்னன்ஸு, accountability, இதெல்லாம் these are all common thing which is happening now, day to day affairs. So current affairs based courses only come. So anyhow you as a UPSC aspirant you will read newspaper. Okay, so GS2 already covered. Okay, so India and its neighbor relation. Okay, you will study entire foreign policy. Okay, somebody will come and say that you have to read from 1945 what is foreign policy. அப்படிலாம் கிடையாது, current foreign policy ல தான் question paper வரும். Okay, I have demonstrated in many places that the question they ask in international relation, bilateral, in PSR paper is also current affairs. Okay, அங்கே போயிட்டு what is Nehru in foreign policy, okay, what was the changes brought by Indira Gandhi, இதெல்லாம் யூனிவர்சிட்டியில் கேட்பான், இங்கே கேட்க மாட்டான். ஓகே, ஸோ அதை நினச்சிக்கிட்டு இங்கே ஐயோ அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஜிஎஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ அதை எக்ஸாம்பிள்ஸ், கொஸ்டின்ஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் கரண்ட்லேருந்து தான் வரும், அது வருஷம் மாறும். இப்போ என்ன குளோபலைசேஷன் இப்போ இருக்குதுன்னா, நவ் ரிவர்ஸ் குளோபலைசேஷன் ப்ராசஸ் கோயிங் ஆன் ஆஃப்டர் ட்ரம்ப். அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரீஸில் இப்போ புது கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆனதெல்லாம் ரைட் விங் கவர்மெண்ட்ஸ். ஸோ தே ஆர் இன்க்ரீஸிங் த டேரிஃப்ஸ், டேக்ஸ் போட்டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்ததே ட்ரேடுக்காக தான். ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணும், என் பொருளை நான் என் காலனியில் மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னனால தான் பிரச்சனை. எனக்கும் காலனி வேணும்னு ஜெர்மனி வந்தாங்க. ஓப்பன் ட்ரேட் பண்ணிட்டோன்னா பிரச்சனை வராது. பட் நம்ம இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா க்ளோஸ் ட்ரேடுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஓகே, ரிவர்ஸ் குளோபலைசேஷன், வி ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் பேக், ரிவர்ஸ் டைரக்ஷன். பொட்டன்ஷியலி இன்டர்நேஷ்னல் அட்லீஸ்ட் ரீஜனல் வார்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 1 வீக்கில் வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர்ஸ் எஸ்பெஷலி பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல். ஓகே, ஸோ திங்ஸ் ஆர் கோயிங் தட் வே. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீசன் ட்ரெண்ட். அதை தான் கேள்வி கேட்பானே தவிர்த்து பின்னாடி போய் கேள்வி கேட்க மாட்டான். ஓகே, ஸோ யுவர் நியூஸ் பேப்பர் ரீடிங் வில் ஹெல்ப் இன் PSR செகண்ட் பேப்பர் வெரி ஈஸிலி. ஓகே, எப்படியோ பேப்பர் படிச்சு தான் ஆகணும். அது அந்த இதுதான் அப்படி ஒரு சில டைமில் என்ன நடக்கும்னா, ஜிஎஸ் செகண்ட் பேப்பரில் கேட்ட அதே கொஸ்டின் ஆப்ஷன்லையும் இருக்கும். ஓகே, எனக்கு அந்த மாதிரி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பேப்பர் எழுதுவோம், அடடா இந்த பாயிண்ட்லாம் எழுதிருக்கலாமே அப்படின்னு யோசிப்போம். ஆப்ஷனில் வரும், அங்கே அதே கொஸ்டின் டிட்டோ வெர்பாட்டிம் அப்படியே இருக்கும். ஓகே, அப்போ அங்கே என்ஹான்ஸ் பண்ணி நல்லா பக்காவாக எழுதிடுவோம். ஓகே, 2 கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் ஜிஎஸ்சில் வந்தது PSRலும் கேட்டிருக்கான், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ கரண்ட்லேருந்து தான் தே வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் தேர். ஸோ எஃபெக்ட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் படிப்போம். ஓகே, அதில் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட பாலிசிஸ், that along with the current affairs will help you here. See, then Indian economy and issues related to planning, mobilization of resources, growth, development and employment. இதில் 2 விஷயம் இருக்குது.
Section A la you will read about Nehruvian model of economy, PSR option la. Neenga PSR option syllabus எடுத்தீங்கன்னா அந்த word பாருங்க. See, it also includes economy, your another GS subject. Section B la Unit 7, second page la இருக்கு பாருங்க. Unit 7, Planning and Economic Development. அதில் Nehruvian and Gandhian perspective எடுத்தீங்களா? Yes. Role of planning and public sector, green revolution, land reforms and agrarian relations, liberalization and economic reforms. இதான் உங்கள் எக்கனாமி சிலபஸ். ஜிஎஸ்ல எக்கனாமியில் இதுதான் படிப்பீங்க. ஓகே, ஸோ த சேம் திங் யூ வில் ரீட் இன் பிஎஸ்ஆர் ஆல்சோ இன்டெப்த்லி. ஓகே, சி இந்தியன் எக்கனாமி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பிளானிங், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், growth, டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ அது அடுத்து அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி ஏரியா போயிடுறீங்க. அது ஸோ பிஎஸ்ஆரில் அது வராது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா ஜிஎஸ்ல இங்கே இருக்கா? இப்போ நான் பிஎஸ்ஆர் சிலபஸில் படித்தப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் படித்தேன்னா, எஃபெக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் எக்கனாமி, எஃபெக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் இன் இந்தியன் எக்கனாமி, சேஞ்சஸ் இன் இந்தியன் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் growth இஸ் அன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். பட் எக்கனாமிக் பாலிசி எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு இந்த யூனிட்ஸ் படிச்சிங்கனாலே இந்த டாப்பிக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ த தேர்ட் பேப்பர்லேயும் வந்து இது கவர் ஆகுது. ஓகே, தென் கன்சர்வேஷன், என்வாயர்மெண்ட், பொல்யூஷன் அண்ட் டீக்ரடேஷன் அண்ட் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, இதில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பரில் செகண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே செகண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எஸ் 1 2 4 5 6 ஓகே 11 யூனிட் 11 contemporary global concerns, democracy, human rights, environment, gender justice, terrorism, nuclear proliferation. Okay, almost எல்லாம் ஜிஎஸ்ல இது அத்தனை யூனிட்டுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் கரண்ட்டில் இந்த எல்லா மேஜர் ஏரியாஸையும் கரண்ட் டிப்பில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வென் யூ ரைட் யுவர் எக்ஸாமினேஷன், ஓகே, ஜிஎஸ்ல எந்த பார்ட் கேட்டாலும் கான்க்ரீட்டான ஆன்சர்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். ஓகே, எதனால் அந்த பிரச்சனை நடக்குது, என்ன சொல்யூஷன். எனிவேஸ் யூ வில் ரீட் திஸ் இன் ஜிஎஸ் ஆல்சோ. ஜிஎஸ்லையும் டெமோக்ரஸி பற்றி படிக்கணும், ஹியூமன் ரைட்ஸ் பற்றி படிக்கணும், இன்டர்னல் செக்யூரிட்டியில் டெரரிசம் பற்றி படிப்பீங்க, ஜெண்டர் ஜஸ்டிஸ், விமன் எம்பவர்மெண்ட் படிப்பீங்க, என்வாயர்மெண்ட் இங்கே காமிச்சேன், நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் படிக்கணும். ஏன்னா இங்கே நியூக்ளியர் எனர்ஜிக்காக தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நிறைய கண்ட்ரிஸ் கூட ட்ரீட்டிஸ் வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, எவ்ரி இயர் at least 2 agreements we are making with international community or countries, different countries. So nuclear energy கண்டிப்பாக நம்ம படிப்போம். ஓகே, இதெல்லாம் ஜிஎஸ்லேயும் இருக்குது. நீங்கள் பிஎஸ்ஆர் ஆப்ஷன் எடுக்கலைனாலுமே அது படிச்சு தான். ஓகே, அதனால் 50% of the syllabus is covered and it is over. Your golden time, 50% of the time is saved. ஓகே, இந்த அடுத்த 4 மாதம் பிஎஸ்ஆர் ஆப்ஷன் முடிச்சிட்டிங்கன்னா ஜிஎஸ்லேயுமே பாதி முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் மீதி ஜிஎஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இன் கிரியேட்டிங் சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. யூ வில் பி ரீடிங் இட் இன் செக்ஷன் பி அண்ட் பேப்பர் 2. ஓகே, டெரரிசம் அந்த வைடர் ஆங்கிள்குள்ளே நம்ம படிப்போம். ஓகே, லிங்கேஜ் ஆஃப் பைலேட்ரல் ரிலேஷன் படிக்கும்போது இந்தியாவோட பைலேட்ரல் பிரச்சனை எல்லாமே இதுதான். செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் இன் பார்டர் ஏரியாஸ், லிங்கேஜ் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் வித் டெரரிசம். ஓகே, டெரரிசமு, ட்ரக் டிராஃபிக்கிங்கு, ஹியூமன் டிராஃபிக்கிங்கு, பார்டர் இஷ்யூ, இதுதான் பைலேட்ரல் ரிலேஷனு இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே. அதுதான் இந்த டாபிக். அதை படிச்சிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணுங்க. யூ வில் கவர் திஸ் பார்ட் ஆல்சோ. ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி ஈஸியாக. ஓகே, தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் 4ல் எத்திக்ஸ் பேப்பரில் இன்றைக்கி வாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் ஒரு பெரிய மித்து இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் வாஸ்ட், அந்த சப்ஜெக்டே வாஸ்ட். ஓகே, ரொம்ப லென்த்தி அப்படின்றது அது மிகப்பெரிய தப்பு. யாரெல்லாம் வந்து கரெக்டாக சிலபஸை வச்சு படிக்காமல் வந்தது போனதெல்லாம் படிக்கணும். ஏன்னா எனிதிங் அண்டர் திங் இஸ் பாலிட்டி, ரைட்? ஸோ கவர்மெண்ட்ஸ் அந்த எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் எடுக்கும். பைலேட்டரில் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. சிலபஸில் டாபிக் என்ன, அந்த டாபிக் ஏற்ற ப்ரிப்பரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸில் 3 மெத்தட் மட்டும் தான் கொடுத்துருக்கான். பட் வந்து தேர் ஆர் 20 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இன் விச் யூ கேன் கம்பேர் த கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இவங்க அந்த 20 மாடலையும் படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டு. ஸோ அதனால் ஐ எம் ஹியர் டு கைட் யூ, டெல் யூ வாட் டு ரீட், வாட் நாட் டு ரீட். இன்ஃபேக்ட் ஐ வில் கிவ் த மெட்டீரியல், நோ நீட் டு ரிலை ஆன் எனி புக்ஸ்.
யூ ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு மை மெட்டீரியல் அண்ட் கோ அண்ட் ரைட், அதுவே போதும். ஓகே, சம் ஆஃப் த சீனியர்ஸ் see my material and they'll say இது போதுமா எக்ஸாமுக்கு அப்படின்னு, because they have been told to read so much of books, so much of things. That is a problem. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சுப்ரரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க நோட்ஸில் என்ன இருக்கோ அதுவும் இருக்கும், அது இல்லாததும் நம்ம நோட்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க ஆஃப்டர் ஹர் பீப்புள் டெல் தட் நோட்ஸ் இஸ் எனஃப். The many repeaters will say நான் நிறைய புக் படிச்சுக்கிட்டு இருந்தேன் and finally when I stuck to this one material I cleared this examination அப்படின்னு. So it is a necessary evil, you have to stick with one material. புக்ஸு எந்த ஆப்ஷனுக்குமே வந்து நிறைய புக்ஸு படிக்கிறீங்க, நிறைய ரெஃபரல் புக்ஸ் படிக்கிறீங்க, சிலபஸ் இல்லாமல் சும்மா புக் ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட் தான், ரிடண்டன்ட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றதுக்காக படிக்கிறது வேறு, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படித்தா போதும். ஸோ it is not a vast subject. In fact, all GS people also should read the thinkers, contributions of moral thinkers and philosophers from India and world. Okay, political science syllabusல 17 thinkers இருக்குது. ஒன்ஸ் அகேன் அது சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் போனீங்கன்னா இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லையும் அதில் தான் திங்கர்ஸ் அதிகம், 17 திங்கர் இருக்குன்னு. ஜிஎஸ்லையும் நீங்கள் அவங்கள படித்தே ஆகணும், பிளாட்டோவை படித்தாகணும், அரிஸ்டாட்டல் படித்தாகணும், காண்ட் படித்தாகணும், ஓகே, காந்தி படித்தாகணும், அம்பேத்கர் படித்தாகணும், அரவிந்தோ படித்தாகணும், இவங்க ஃபிலாசபி எல்லாம் கண்டிப்பாக எதுக்கும் படித்தாகணும், எத்திக்ஸ் பேப்பரில் படித்தாகணும். ஓகே, contribution of moral thinkers and philosophers from India and the world. So in fact in the philosophers space na da ethics paper is going to be easy for you if you take PSR option. Okay, why? Because and the ethics பத்தி பேசின அத்தனை thinker நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா பிளாட்டோ எத்திக்ஸ், அரிஸ்டாட்டிலியன் எத்திக்ஸ், யூக்ளிமிடியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு எப்போ எத்திக்ஸ்ன்ற ஐடியாவை பேசினாங்களோ அதுலேருந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து தான் படிப்பீங்க. சாக்ரட்டிஸ் படிப்பீங்க, ஓகே, செயின்ட் தாமஸ் அகஸ்டின் படிப்பீங்க, அக்வினாஸ் படிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான திங்கர்ஸ் எல்லாம் நம்ம ஜேஎஸ்மெல், லாக், ஹாப்ஸ், ரூசோ, இந்த திங்கர்ஸ் எல்லாமே எங்கேயும் படிக்கணும், ஜிஎஸ்லையும் எத்திக்ஸ் பேப்பரில் படிக்கணும். ஓகே, ஸோ வென் யூ ரீட் இட் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் திஸ் லார்ஜ் ஏரியா இன் த எத்திக்ஸ் பேப்பர் இஸ் கவர்டு. அதுவும் இந்த திங்கர்ஸ் 17 திங்கரும் எப்படி எடுத்திருப்பாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாம்பிள். லிபரலிசம்லேருந்து ஒருத்தர், சோஷியலிசம்லேருந்து ஒருத்தர், மார்க்ஸுக்கு கார்ல் மார்க்ஸு, டோட்டலிட்டேரியனுக்கு பிளாட்டோ, ஓகே, மீடியம் சொசைட்டிக்கு அரிஸ்டாட்டலு, லிபரல் சொசைட்டிக்கு லாக்கு, ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு லாக்கு, டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கு ஜேஎஸ் மில்லு. ஸோ நம்ம பயன்படுத்துகிற இந்த பார்லிமெண்ட்டு, ஃபெடரலிசம், இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் யார் வந்து ரூட்டு, யார் எந்த ஃபிலாசபர் சொன்னால், எந்த எத்திக்கல் பேசிஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ வென் வி ரீட் தட் this is going to be easy, it's covered already. See how much things is overlapping. No other option is like that. Only political science have this much percentage of sir appo math option overlap illa irukku. Okay, but it is PSR that the percentage is higher proportion of overlapping. Okay, so and the study is also integrated. GS la படிக்கிறது இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதில் படிக்கிறது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் சப்ஜெக்டாக உங்களுக்கு இருக்காது. ஓகே, தென் கேஸ் ஸ்டடீஸ். இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா கேஸ் ஸ்டடீஸ் வச்சு தான் தாட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிளாட்டோ ஹீ வில் பி டாக்கிங் ஃபார் அ ஃபிலாசபர் கிங். படித்தவங்க தான் வந்து நாட்டு ஆளணும்னு சொல்லுவோம்ல, நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்லி கேட்டிருக்கோம், அதுதான் பிளாட்டோவும் சொல்லுவார், ஒன் லேர்ன்டு பர்சன் ஒன்லி. அதுக்கு வந்து அவர் ஃபிலாசபர் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறார், ஃபிலாசபர் கிங். அது ஏன் வேணும் அப்படின்னா அவர் என்ன வேணும், ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறார். ஒரு குகை இருந்துச்சு, அந்த குகைக்குள்ளே வந்து மனுஷங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே, குகை வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, லைட் இல்லை. ஓகே, அப்போ அவங்க நினச்சாங்க இருட்டு தான் உலகம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆள் மட்டும் அந்த குகைக்கு வெளியில் வந்து பார்த்து உலகத்தில் வந்து சன் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்ற நாலேஜ் அக்வயர் பண்ணுறாரு. ஸோ he only knows what is correct and telling the people no, what you are seeing is not the real health. Okay, so knowledgeable people is required. மக்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து கம்மி, அவங்கள வந்து ரூல் பண்ண வைக்கக்கூடாது. அதனால் டெமோக்ரஸி வேண்டான்னு சொல்லுவார் பிளாட்டோ. நோ நீட் ஆஃப் டெமோக்ரஸி, let us go for a educated person. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே கேஸ் ஸ்டடியிலேருந்து தான் எக்ஸ்ப்ளனேஷனே வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஆல் தி திங்கர்ஸ் நோ தே வில் ஃபஸ்ட் கிவ் யூ அ தாட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தது சொசைட்டியில், இப்போ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் தேவைப்படுது. எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஸோ யாருமே சண்டை போடாமல் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, அதுதான் கவர்மெண்ட்டு. ஓகே, 2 பேர் சண்டை போட்டு யார் நியாயம் அப்படின்னு கேட்கும்போது தேர்ட் பார்ட்டி ஆள் தேவைப்பட்டுச்சு, அப்போ தான் ஜுடிஷியரி உருவாச்சு.
ஸோ வெரி சிம்பிள் திங்ஸ். அது வந்து அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கேஸ் ஸ்டடியை எப்படி அப்ரோச் பண்ணுறது, கேஸ் ஸ்டடியிலேருந்து இன்ஃபரன்ஸ் எப்படி பண்ணுறது, எத்திக்கல் இஷ்யூஸை வெளியில் எடுக்கிறதுன்றதை நீங்கள் இன்னரண்ட்டாகவே பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, ஒவ்வொரு திங்கர் படிக்கும்போது, பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் படிக்கும்போது அந்த ப்ராசஸ் உங்கள்கிட்ட நடந்துட்டோம். ஓகே, ஸோ யூ ஆர் ஹேவிங் அன் ஆடட் அட்வான்டேஜ் இன் டேக்கிங் த கேஸ் ஸ்டடீஸ். ஓகே, வைல் ஹேவிங் political science as a option. Okay, so that is done with the syllabus. Back to PPT. Not coffee. Okay, so it is relevant in your service also. Okay, நான் இப்போ சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டடின்ற பேப்பர் எதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, கவர்னன்ஸில் யூ வில் ஃபேஸ் சர்டன் இஷ்யூஸ், ரியல் டைம் இஷ்யூஸ். அந்த இஷ்யூஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரியுதா, எப்படி நம்ம திங்கிங் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் போகுது, அதில் உங்களை ட்ரெயின் பண்ணணும். எல்லா ஆப்ஷன்ஸையும் கன்சிடர் பண்ணி, எல்லா சொல்யூஷனையும் கன்சிடர் பண்ணி பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷனை ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் எத்திக்ஸ் பேப்பர். ஓகே, ஸோ தட் ப்ராசஸ் வி வில் டூ. நீங்கள் என்ன டெசிஷன் மேக்கிங் தியரியே படிப்பீங்க. ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸில் டெசிஷன் மேக்கிங் தியரினே இருக்குது, சைபர்நெட்டிக்கல் பிரின்சிபல் இருக்குது. ஓகே, ஸோ இதில் சர்டன் பிரின்சிபல்ஸ் வச்சு சயின்டிஃபிக்காக நீங்கள் டெசிஷன் எடுப்பீங்க. சும்மா ஏனோ தானோ இமோஷ்னலாக நான் இந்த பர்டிகுலர் காஸ்ட் சேர்ந்தவன், ரிலிஜன் சேர்ந்தவன், அதனால் இந்த டெசிஷன் எடுக்கிறேன், ஐ மீன் இந்தியன் நேஷ்னலிஸ்ட் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் மக்களுக்கு, இந்தியாவுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு கூல் ஹெட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 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 சீன் ஒன்று நான் சினிமா பார்த்துருந்தீங்கன்னா, இந்த தொடரி அப்படின்னு ஒரு ஃபிலிம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருப்பாரு, இந்த மாதிரி ட்ரெயின் நிற்காமல் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னா, அப்போ சின்ன ஜெயந்த் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாப்புல, ரொம்ப கூலாக இருப்பாப்புல, கூலாக ஒரு காஃபி எடுத்துகிட்டு, இப்போ தான் நம்ம வந்து டென்ஷன் ஆகாமல் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு. தட் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் யூ ஆஃபீஸர். அது அந்த எக்ஸாம் வந்து இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், அதுவும் வந்து நம்ம சர்வீசஸில் ஒரு சர்வீஸ் தான். ஓகே, ஸோ திஸ் எக்ஸாம் ட்ரைன்ஸ் யூ டு டேக் டெசிஷன்ஸ் இன் அ லெவல் ஹெட்டட் வே, ஒரு கூல் ஹெட்டடாக, டென்ஷன் ஆகாமல், இமோஷனலாக இல்லாமல். ஓகே, ஸோ அதுக்கு இன்புட்ஸ் வந்து எங்கன்னா பிஎஸ்சிஆர் பேப்பரில் பார்ப்பீங்க. ஓகே, பிஎஸ்சிஆரில் மெத்தடாலஜிஸ்ன்னு படிப்போம். ஓகே, ஸ்டடி ஆஃப் த சப்ஜெக்ட்னு, அதில் வந்து வேரியஸ் அப்ரோச்சஸ் இருக்குது. ஓகே, சிஸ்டம்ஸ் அப்ரோச்சுன்னு இருக்குது, ஃபங்க்ஷனல் அப்ரோச்சுன்னு இருக்குது, ஓகே, ரீஜனல் அப்ரோச்சுன்னு இருக்குது. ஸோ லைக் யூ ஹேவ் வேரியஸ் அப்ரோச்சஸ் இன் ஸ்டடியிங் த பாலிட்டி. ஒரு கண்ட்ரி எப்படி படிக்கணும், ஜுடிஷியரி எப்படி படிக்கணும், பார்லிமெண்ட் எப்படி படிக்கணுன்றதுக்கே அப்ரோச் இருக்குது. அந்த அப்ரோச் வில் ட்ரெயின் யூ இன் எத்திக்ஸ், இன் கிவிங் வேரியஸ் சொல்யூஷன்ஸ் அண்ட் அது எந்த சொல்யூஷன் பெஸ்ட் சொல்யூஷன் ஆர்கியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஜிஎஸ் இது பிஎஸ்சிஆர் வாஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா, ஐஏஎஸ் படிக்கிறதே வாஸ்ட்டு வேஸ்ட்டு. ஓகே, ஏன்னா இதில் இருக்கிறது தான் அதில் 50% கவர் ஆகுது. அப்படி பார்க்கணுமே தவிர்த்து இது என்ன யோசிச்சுருவாங்கன்னா, இது வாஸ்ட்டு இதை திஸ் வாஸ் கிரியேட்டட் பிகாஸ் பீப்புள் ரீட் த ராங் புக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபி கோபான்னு ஒரு புக் இருக்குங்க, இன்ட்ரடக்ஷன் டு, அதுதான் வந்து ப்ரைமரியாக எல்லாருமே புக் சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த புக்கில் 4 யூனிட் படித்தா போதும். அதில் வந்து 45 யூனிட் இருக்குது. நம்மளால அந்த 45 யூனிட்டும் சிட்டிசன்ஷிப்பா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா படிப்போம், ஆனால் அது சிலபஸில் இல்லை. ஓகே, செப்பரேஷன் ஆஃப் பவர் சிலபஸில் இல்லை. ஓகே, ஃபெடரலிசம் சிலபஸில் இல்லை. ஸோ சிலபஸில் என்ன இருக்கோ, அந்த ஐடியாலஜி என்ன கொடுத்துருக்காங்களோ, சோஷியலிசம், லிபரலிசம், கேபிட்டலிசம், அந்த ஏரியா மட்டும் நீங்கள் டச் பண்ணால் போதும். ஓகே, இன்னொரு புக் பெய்லிஸ் அண்ட் ஸ்மித்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான புக் இருக்குது. அது வந்து குளோபலைசேஷன் ஆஃப் வேர்ல்டு பாலிடிக்ஸ். அதில் 2 யூனிட் படிச்சிங்கன்னா போதும். ஓகே, அது புக் இவ்வளோ பெருசாக இருக்கும், நீங்கள் படிக்க வேண்டியது இவ்வளோண்டு. ஆனால் அந்த புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். ஏன்னா வேர்ல்டு பற்றி, நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பற்றினால அமெரிக்கா, ரஷ்யா, அவங்களுக்குள்ள நடந்த பஞ்சாயத்து அப்பத்துலேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அது ரொம்ப ஸ்லோவாக போகும். ஓகே, ஒரு நம்ம கிளாஸில் 3 பாயிண்டில் முடிக்கிறது அவன் 30 பேஜ் எடுத்திருப்பான். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ டு டூ தட். அந்த 30 பேஜை வந்து 3 லைனாக கன்வெர்ட் பண்ணி இந்த பாயிண்ட் எழுதுனா போதும். அதை மட்டும் எழுதி வச்சுட்டு வாங்க, எக்ஸாமில் கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களோட சீனியர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா, கிளாஸில் எடுத்ததுலேருந்து தான் மெயின்ஸ்க்கு, இப்போ லாஸ்ட் மெயின்ஸ் வந்தது. இந்த மெயின்ஸும் ஐ கேன் பெட் வென் யூ ஆர் இன் கிளாஸ், நம்ம கிளாஸ் பேரலாக போயிட்டு இருக்கும்போது கொஸ்டின் பேப்பர் வரும். யூ வில் பி ஏபிள் டு டைரக்ட்லி ஆன்சர் ஃப்ரம் த கிளாஸஸ் இட் செல்ஃப் ஃபார் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஓகே, எதை படிக்கணும், எதை படித்தா வேஸ்ட்டுன்றதை தான் நான் உங்களுக்கு தரக்கூடிய வேல்யூடிஷன். ஓகே, ஃப்ரெஷ்ஷராக கைடன்ஸ் எல்லாம் நீங்களே படிக்கும்போது யூ வில் டோன்ட் நோ வேர் டு ஸ்டாப். லக்கி பாஸ்கர் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஓகே, அதில் ஃபேமஸ் டைலாக், எங்கே தொடங்குறோன்றது முக்கியம் இல்லை,
எப்போ முடிக்கணும்னு தெரியும். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனும் அப்படி தான், எல்லா சப்ஜெக்டும் இது அப்ளை ஆகும். ஓகே, யூ ஷுட் நோ வேர் டு ஸ்டாப். நம்மளால் என்ன பண்ணால் படிச்சுக்கிட்டே இருப்பான், இன்னொரு யூனிட் நல்லா இருக்குது. இன்டர்நெட் எதையோ பார்க்க போய் எங்கேயோ போய் லேண்ட் ஆகும். ஓகே, ஸோ வி கீப் ஆன் சர்ஃபிங் அ லாட். ஓகே, அதனால் யூ ஷுட் நோ ஆஃப்டர் 2 clicks வேர் டு ஸ்டாப். அது ரூலாகவே வச்சுக்க சொல்லுவேன் எல்லாத்தையும், 2 click ஸ்ட்ராட்டஜின்னு. என்ன தான் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் 2 click போகாது. சார் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், எனக்கு வந்து டைம் ரொம்ப நேரம் இழுக்குது, 2 hours ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? 2 hours முடிக்கும் போது இனியும் இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் இல்லை எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டான ஆர்டிக்கல்னு பட்டாலுமே அடுத்தது போயிடு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன ஆகிடும், யூ வில் எண்ட் அப் ரீடிங் அ லாட் அண்ட் பிளேம் த சிஸ்டம். சிலபஸ் பெருசு, இது பெருசு. இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே குட்டி சிலபஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது பிஎஸ்ஆர் பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஎஸ்ஆருக்கு மட்டுமே படிக்கிறது கொஞ்சம் தான், மீதி எல்லாம் ஜிஎஸ்லையும் கவர் ஆகிடும். those who are choosing other options will also read that. ஓகே, அவங்களும் நீங்கள் படிக்கிறது படிச்சு தான் ஆகணும். பிஎஸ்ஆரில் படிக்கிறது எப்படியோ அதை படிச்சு தான் ஆகணும், விட முடியாது. பிஎஸ்ஆரில் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, ஈவன் those who are choosing other options should study. So your time is saving, so act smart. Okay, choose the smartest way. ஒன்று இல்லை சார், எனக்கு வந்து வேறு ஆப்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறேன்னா குட். ஓகே, ஐ எம் நாட் சேயிங் டோன்ட் டேக். ஓகே, but if you are time constrained, then PSR is the best option. Okay, so stability. Okay, newspaper reading will help you. So these are the myths that you have. Vastness, no predefined answers எல்லாம் அப்படிலாம் கிடையாது. predefined answer இருக்கு. In fact 60 to 80% repeat question. previous year question பண்ணாலே யூபிஎஸ்சியில் previous year question 60லேருந்து 80% ரிப்பீட் ஆகுது பிஎஸ்ஆரில். அப்போ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் தான், இந்த பாயிண்ட்ஸ் தானே, அப்படி போய் டப்புன்னு எழுதிட்டு வந்துடும். ஒரு 20% தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சப்ஜெக்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் 80% மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹியர் ஒன்லி 20% தட் யூ வில் நீட் டு மீட். ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ. ஓகே, திஸ் இஸ் நம்ம உள்ள அந்த திங்கர்ஸ் இதெல்லாம் பேசினது தான். ஓகே, புக்ஸு, சோர்ஸ் புக்ஸு, இவ்வளோ புக்ஸு இருக்குது. Okay, I can share that book list with you. It is there in open also. Okay, so ஆனால் எழுத வேணாம் இப்போ, don't waste time. Okay, so because I'll give material, I'll just tell you எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம் கிளாஸ், இத்தனை புக்ஸ்லேருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்கு, எல்லாத்துலேயும் 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் அவ்வளோதான் சிலபஸ்க்கு ஒத்த மாதிரி இருக்கும். மீதியெல்லாம் redundant, useless, you can easily skip it. Okay, so test methodology, we'll conduct a test methodology where will be short tests will be carried out, large test, strategic tests will be carried out in which UPSC model la varum, and exam போறதுக்கு முன்னாடி I'll give you a hit list. Okay, total syllabus la ஒரு 40 areas 40 questions மட்டும் இதை வந்து நல்லா படிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹிட் லிஸ்ட் கொடுப்பேன். அதுலேருந்து 80% வந்துடும். This is out of experience I am telling. For the past 5 years it is happening. Okay, so அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் மிஸ் ஆகும் ஹிட் லிஸ்ட்டு. இப்போ last 5 years nothing is missing. Okay, so whatever we give, so that is, you know, I'll make things easier for you in your optional preparation. Any doubts? No. Any doubts? I think சீக்கிரம் டக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சாப்பிட வர போகணும். நீங்கள் வினோதம் முடிச்சுங்க. ஓகே, உட்காருவாங்களா? தேங்க்யூ. Please wait, sir is coming. See, just 4 months la you can complete the optional. Answer writing practice. Yeah, Tirmal, kindly
text, no? You have asked for a doubt. Enna doubt, Thirmal? See, today orientation only, okay? So all subjects orientation. Innike class edukanunu solranga. Okay. So we gave certain glimpses alone, right? Okay, so today orientation only. So 4 months optional will be over. Next mains kuria area mudichittinga appadina prelims padichu idu pannalam. Na general done. So 4 subjects முடிஞ்சா 3 பயங்கரம், வேற லெவல். எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. 4 ஆப்ஷனுமே எடுத்துடுறோம் பேசாமல். யூபிஎஸ்சியை 4 ஆப்ஷன்லாம் மாற்ற சொல்லுங்கள், இல்லை அப்படிதானே தோணுது? எஸ், இப்போ 5வது ஆப்ஷன்லேயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ 5வது ஆப்ஷனல் அகெயின் தமிழ்நாட்டில் பயங்கரமான பாப்புலர் ஆப்ஷனல். எல்லா ஸ்டேட்லேயும் லிட்ரேச்சரை அவங்கவுங்க எடுப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் வந்து எவர் கிரீன் ஆப்ஷனல். நான் படிக்கிற காலகட்டத்திலிருந்து நான் வந்து ஏன்சியன்ட் இல்லை, அதுக்கப்புறம் மெடிவல் முடிஞ்சு இப்போ மாடர்ன் வந்துருச்சு. ஸோ அப்போ இருந்தே தமிழ் லிட்ரேச்சர் வந்து வெரி வெரி பாப்புலர் ஆப்ஷனல். தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் அப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு 30 இயர்ஸாக ஒருத்தருடைய பேரை பயங்கரமாக உச்சரிப்போம். ஸோ இன்றைக்கி தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனலோடைய இந்த இனாகுரேஷனில் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். ப்ரொஃபஸர் நாகு ஐயா, அவர் தான் முதல்ல தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனில் தமிழ்நாட்டில் பயங்கர பிரபலப்படுத்தின ஒரு பர்சன். இன்றைக்கி ஐஏஎஸ் அதிகாரியாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம் தமிழ் லிட்ரேச்சரை வந்து ஆப்ஷனில் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாங்கள்லாம் அவருடைய ஸ்டூடெண்ட். 2 ஆப்ஷனில் அந்த காலத்தில் இருந்தது. நான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து என்னோடய டிகிரியாக இருந்தால் கூட நான் எடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் லிட்ரேச்சர், 2 ஆப்ஷனல். ஓகே, தமிழ் லிட்ரேச்சர் ஹை ஸ்கோரிங்காக இருந்திருக்கு. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும், ஈஸியாக வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கிடலாம் அப்படின்றது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ். தாய்மொழியில் படிக்கிறப்ப இன்னமும் நமக்கு வந்து ரொம்பவும் எளிமையாக இருக்கும், பிடிக்கும், கவிதைகள் இருக்கும். நம்ம எழுதுவோம்ல நிறைய கவிதைகள் இந்த ஏஜில் இல்லை, ஆனால் இப்போ எழுதுகிற கவிதைகள் ஒரே கவிதை தான் எழுதுவோம். காதல் காதல் காதல், காதல் இல்லையெனில் சாதல் சாதல் சாதல், அப்படிப்பட்ட கவிதைகள் தான் எழுதக்கூடிய ஒரு வயது. ஆனால் தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்கள், சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேற மாதிரி எழுதுவோம் கவிதைகள். சிவில் சர்வீஸ் சிவில் சர்வீஸ் சிவில் சர்வீஸ், சிவில் சர்வீஸ் இல்லை என்றால் சிவில் சர்வீஸ் சிவில் சர்வீஸ் சிவில் சர்வீஸ், அப்படி தான் நம்ம எழுதுவோம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய காதல் எது மீது இருக்கு? சிவில் சர்வீஸில் இருக்கு. அதனால இந்த சிவில் சர்வீஸ் மீது வந்து அதிக லெவலில் காதல் வர்றதுக்கு காரணமாக இருக்குது வந்து தமிழ் லிட்ரேச்சர் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ஸை எடுக்க போகிற ரிசோர்ஸ் பர்சன் அகெயின் தமிழ்நாட்டில் மோஸ்ட் பாப்புலர் பர்சன். அதிக லெவலில் டெஸ்ட் வச்சு கிளாஸை முடிச்சு அப்போவே அங்கேயே படிக்கவும் வச்சு எழுதவும் வச்சு அனுப்பக்கூடிய ஒரு பர்சன். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் யார் வச்சுருக்காருன்னா அது பிரபாகர் சார் தான். 52 டெஸ்ட் வைப்பார். ஒரு போர்ஷன் நடத்துவார், அப்பயே டெஸ்ட் வச்சுருவார், முடிஞ்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஆப்ஷனல் முடிக்கிற சப்ஜெக்ட் எதுவாக இருக்கும்னா தமிழ் லிட்ரேச்சர். சீக்கிரமாக முடிச்சுடுவார். டோட்டலாகவே ஒரு 50 கிளாஸ், 48 கிளாஸ், 45 கிளாஸ், அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஆப்ஷனல். டெஸ்ட் எழுதிருப்பீங்க, போர்ஷன் முடிச்சிருப்பீங்க, ஆப்ஷனல் எழுதி முடிச்சிருப்பீங்க, தூக்கி ஓரமாக வச்சுருவீங்க. ஓகே, ஐ ஹவ் டன் இட் அப்படின்றது மாதிரி. ஜூலை 1 ஆரம்பிப்போம், ஆகஸ்ட் எண்டு, அது செப்டம்பர் 10ஆம் தேதி ஆப்ஷனல்ஸ் ஓவர். அப்படி முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட். மேக்ஸிமம் 50 செஷன்ஸ், அவ்வளோதான், அதுக்கு மேலே தேவைப்படாது.
அவ்வளோதான். எப்படி சார் அப்படின்னா அப்படி தான். 50 நாளில் முடிச்சிட முடியுமா? எஸ், முடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை தான் பிரபாகர் சார் எடுக்க போகிறார். பிரபாகர் சாரை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த ஃபீல்டில் வந்து மோர் தென் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நிறைய கைடன்ஸில் நிறைய பேர் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணுறதுக்கு பர்சனல் மென்டாராகவும் இருந்திருக்காரு. அதில் ஒருத்தங்க இப்போ ஐபிஎஸ் இருக்காங்க, அஸ்வினி ஐபிஎஸ், அவங்க தான் அவருடைய ஒய்ஃபு. அதே போல் இந்த வருஷம் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க ஜிஜி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து இந்த முறை சிவில் சர்வீஸில் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பர்சனல் மென்டாராக இருந்திருக்காரு. இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணுறதுக்கு தமிழ் ஆப்ஷனலுக்காக நிறைய பேர் வந்து பிரபாகர் சார் அப்ரோச் பண்ணுவாங்க. அவர் வந்து யூபிஎஸ்சியில் அவர் எடுக்காத சப்ஜெக்டே கிடையாது. ஜிஎஸ்சில் அவர் மாஸ்டர் ஆஃப் ஆல் அப்படின்னா ஒருத்தர் வந்து பிரபாகர் சார். எத்திக்ஸ் எடுத்ததுனால இப்போவே கண்டினியூஸாக எத்திக்ஸ் சப்ஜெக்ட் முடிப்பார். ஹிஸ்ட்ரி எடுக்க சொன்னால் ஹிஸ்ட்ரி முடிப்பார். எக்கானமி முடிச்சுன்னா எக்கானமி எடுப்பார். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆல் வந்து பிரபாகரன் சார். அவர் நேமை நான் சேவ் பண்ணி வச்சுருக்குது, நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பிரபாகரன் தி டாப்பர் அப்படி தான் நான் வந்து அவர் நேமை ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. வெரி வெரி கமிட்டட் டீச்சர். ஸோ அவர் தான் தமிழ் லிட்ரேச்சர் வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆப்ஷன் எடுக்கிறாரு. இன்றைக்கி ஜஸ்ட்டு அவர் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டார். 20 minutesலேயே அவர் என்ன சொல்ல போகிறாரோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஓகே, ஸோ ஏன்னா சப்ஜெக்டும் ஷார்ட்டு, அவர் எடுக்கிற ஓரியன்டேஷன் ரொம்ப ஷார்ட். ஓகே, ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் வந்து என்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாகவும் தமிழ் லிட்ரேச்சர் நாங்கள் எவ்ரி இயர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் எப்போவுமே ஹையஸ்ட் தமிழ் லிட்ரேச்சர் இருக்கும். அது பிரபாகர் சாருக்கு எப்போவுமே ஜென்ரலாகவே ஹையஸ்ட் இருக்கும். ஸோ அவர் தான் வந்து எடுக்க போகிறார். ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடையும் ஒரு ரெகுலர் டச்சில் இருப்பார். டெலிகிராம் குரூப்பில் அடுத்த செகண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் தான் தமிழ் லிட்ரேச்சர் இங்கே வந்து உங்களை எடுக்க போகிறாரு. ஜூலை 1 இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நவ் ஐ ரிக்வெஸ்ட் பிரபாகர் சார். ஸோ இந்த சப்ஜெக்டோட வி ஆர் கோயிங் ஃபார் தி பிரேக். ஓகே, 20 minutesக்கு அப்புறம் பிரேக் போயிட்டு அகெயின் யூ ஆர் கோயிங் டு கம் பேக் ஆஃப்டர் 1 hour. அதுக்கப்புறம் வி ஹாவ் few more subjects. Okay, in a single day we are going to see almost 9 subject. நவரத்னாஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ let us hope for the best. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா வச்சு செய்கிறாங்களே சாருக்கு, எவ்வளோ நாள் இவர் வந்து நம்ம மேலே இவ்வளோ கோபமாக இருந்தார். கண்டினியூஸாக வேறு காலையில் மதியம் செஷன் 9 மணி நேரம் கிளாஸு. இன்றைக்கி தான் அட்டன் பண்ணுறீங்க, இப்போ தானே உள்ளே வந்திருக்கோம் நம்ம, இல்லை இன்னும் மெயின் பிக்சரில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆனால் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி இன்றைக்கி வந்து ஒவ்வொரு செஷனுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் இவங்க தான் உங்களுக்கு ஜிஎஸ் எடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேக்கல்ட்டிஸ் ப்ளஸ் இவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 16 ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24-25 ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து அதான் நவரத்னாஸ், மகாரத்னாஸ், மினி ரத்னாஸ், இதான் ஃபேக்கல்ட்டிஸோடைய நேம். அது தெரியும், பப்ளிக் செக்டார்ஸில் பேர் வச்ச விஷயங்கள். ஸோ மினி ரத்னாஸ்ன்றவங்க ஜூனியர் மென்டார்ஸ், மகாரத்னாஸ் சீனியர் மென்டார்ஸ், நவரத்னாஸ் ஆப்ஷனலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பேர். ரிவிஷன் பஞ்சாவதார்ஸ் நம்ம அகாடமியில் வச்சுருக்குது. 5 பேர் வருவாங்க, ஒரு சப்ஜெக்டை ஒரே நாளில் முடிச்சுட்டு போவாங்க. கடைசியில் ஹிஸ்ட்ரி இன் ஏ சிங்கிள் டே கம்ப்ளீட், பாலிட்டி சிங்கிள் டே கம்ப்ளீட். அது ஆல்ரெடி பஞ்சாவதாஸ் நம்ம யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சப்ஜெக்ட் எப்படி சார் முடிக்க முடியும், இட் இஸ் பாசிபிள் அப்படின்றத அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோ நாலேஜ் இருக்கும். கையில் பேப்பர் பென் எதுவுமே இருக்காது. த என்டையர் பாலிட்டி இன் ஏ சிங்கிள் டே, த என்டையர் ஹிஸ்ட்ரி இன் ஏ சிங்கிள் டே, த என்டையர் ஜியோகிரஃபி இன் ஏ சிங்கிள் டே. ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு கிரேட் ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ 5 சப்ஜெக்டையும் இது பஞ்சாவதார்ஸ்ன்னு நான் சொன்ன மாதிரி 5 பேர் எடுப்பாங்க. இவர் ஒருத்தரே 5 சப்ஜெக்ட் எடுப்பார். ஓகே, ஸோ அந்த மாதிரியான பர்சன் தான் பிரபாகர் சார். நான் ஐ ரெக்வெஸ்ட் பிரபாகர் சார் டு அட்ரஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல ஒரு கைதட்டலோடு வரவேற்கலாம். குட் ஆஃப்டர்நூன். டைம் குயிக்காக முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. ஆப்ஷனல் எல்லா சப்ஜெக்டையும் நானே சொல்லியிருப்பேன். எல்லா சப்ஜெக்டை பற்றி நானே நிறைய ஓரியன்டேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்டட் ஆப்ஷனல் எடுத்திருப்பீங்க. ஆல்ரெடி ஆப்ஷனல் ஃபிக்ஸ் ஆகிருக்கும்.
பட் இங்கே எல்லோரும் உட்காந்து ஆப்ஷனல் ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணுறதுனால காமனாக எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவேன். மேபி தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனல் வந்து ஆப்ஷனல் எடுக்கிறதுக்கு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க, ஒரு செக்ட் கன்ஃபார்மாக எனக்கு இது வராது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்க, ரிமைனிங் பீப்புள் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. 3 பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ தமிழ் கல்ச்சர் பற்றி, சொசைட்டி பற்றி சம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இல்லாட்டினாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஒய் தமிழ் லிட்ரேச்சர் அஸ் ஆப்ஷனல் அப்படின்ட்டு அஸ் எ இன்ஜினியர், அஸ் எ ஆர்ட்ஸ், அட் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இதெல்லாம் படிச்சுட்டு ஏன்பா தமிழ் லிட்ரேச்சர் போய் ஆப்ஷனலாக படிச்சிருக்க அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்டால் என்ன ஆன்சர் அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்டால், மேபி நீங்கள் எங்கே போஸ்ட் ஆகலாம், ஒரிசாவில் போஸ்ட் ஆகலாம், வெஸ்ட் பெங்காலில் போஸ்ட் ஆகலாம். ஏன் சார் ஹோம் கேட்டரே கிடைக்காதா? கிடைக்கலாம், எங்கே வேணால் கிடைக்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம லிட்ரேச்சர், நம்ம லாங்குவேஜை பற்றி புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க நம்ம பழகிடுவோம். அதுக்கப்புறம் யார் கல்ச்சராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ ஜல்லிக்கட்டே இருக்குது, உங்களுக்கு ஜல்லிக்கட்டு சென்சிட்டிவாக இருக்கும். இதே அதர் ஸ்டேட்ஸ் ஆளுக்கு எப்படி இருக்கும், என்னடா இது மாடு பிடிக்கிறாங்க இதை போய் பார்க்குறாங்கன்ட்டு இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுறப்ப, உங்கள் கல்ச்சரை பற்றி எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, அதர் கல்ச்சர்ஸ் வேறு ஒரு ஸ்டேட்டில் போஸ்ட் ஆகிறப்ப கூட எப்படி இருக்கும், அவங்களுக்குன்னு சில ரிச்சுவல்ஸ் ப்ராக்டிசஸ் இருக்கும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஓ இதனால தான் இது பண்ணுறாங்க, அப்போ இதை எப்படி நம்ம சென்சிட்டிவான இஷ்யூஸில் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஓவரால் ஆப்ஷனல். அதனால எல்லாருக்குமே லிட்ரேச்சருங்கிறது யூஸ் ஆகும். தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னாலே யோசிச்சு பாருங்களேன். காலைல கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிஎஸ் கிளாஸ் இருக்கும், சிசாட் கிளாஸ் இருக்கும், எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போயிடுவீங்க. வீட்டுக்கு போயிட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் எப்படியும் ஜிஎஸ் டெஸ்ட் இருக்க போதுன்னு படிச்சுட்டு இருக்க போகிறீங்க. ஏன்னா ஆப்ஷனல் டைவர்ஸாக இருக்க போது, ஒரு 10 பேர் வேறு ஆப்ஷனல், 10 பேர் வேறு ஆப்ஷனல், 10 பேர் வேறு ஆப்ஷனலாக இருப்பீங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு கடுப்பான சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். எப்போது காலையிலேருந்து இப்போ ஆஃப் டே கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கே எப்படி இருக்கீங்க, பயங்கர டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இப்போ தான் சார் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பீங்க. அப்போ ஈவினிங்காக கிளாஸ் முடித்து வீட்டில் போய் ஒரு புக்கை எடுத்து பார்த்தா அது அகைன் படிக்கிற மாதிரி இருக்கணுமா, இல்லை அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கணுமானா தமிழ் லிட்ரேச்சர் ரிலாக்ஸாக இருக்கும். நாட் ஆல், நான் எல்லாருக்கும் சொல்லலை, பாதி பேருக்கு. அப்போது படிக்கிறதே ஒரு பெரிய சுமையாக இல்லாமல் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் கதையாக படித்தோமே, ஏதோ ஒரு விஷயம் சார் கதை சொன்னார், அது என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே வந்து அடுத்த நாள் என்ன தெரியுதோ அதை எழுதி கொடுத்துட்டு இப்படியே தான் ப்ராக்டிஸாக தான் தமிழ் லிட்ரேச்சர் போகும். ஸோ என்ன அப்படின்னா, அந்த ரிலாக்ஸேஷன் நான் சொல்லலை, நீங்கள் இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட்டான ஒரு மைண்ட் செட் அண்ட் மூட் ஸ்விங்கில் இருந்தாலும் ஒரு புக்கை எடுத்து படிக்க முடியும்னா அப்படி படித்தா மட்டும்தான் வித்தின் அந்த 1 இயரில் கிளியர் பண்ண முடியும். இல்லை சார் சொன்னாங்க பார்த்தீங்களா, தமிழ் லிட்ரேச்சர் நம்ம வந்து ஒரு 60 கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னா, தமிழ் லிட்ரேச்சரை யாராலையுமே 60-80 கிளாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது 6 வருஷம் 600 வருஷம் ஆனாலும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா, லிமிட்டட் சிலபஸ், லிமிட்டடாக இது படித்து 1 இயரில் நீ இந்த ஸ்கோர் வாங்கி ஹை ஸ்கோர் வாங்கி கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. இப்போது டெலகிராம்லாம் வந்து சக்ஸஸ் ரேஷியோஸ் அப்படின்னு வந்திருக்கும், ஆல் த சப்ஜெக்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ சக்ஸஸ், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ சக்ஸஸ்னு. இப்போ வரைக்கும் சக்ஸஸ் ரேஷியோஸ் அதிகமாக இருக்குது. அப்பியரிங் மெயின்ஸ் கேண்டிடேட், கிளியரிங் சர்வீஸ், அதாவது சர்வீஸ் எத்தனை பேர் ஃபைனல் ரிசல்ட்டில் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் நான் காமிச்சேன்னா அப்படியே டைம் போயிட்டே இருக்கும், அதனால சொல்கிறேன். ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் என்ன ஆப்ஷனல்ஸ்னு பாருங்கள், அதில் தமிழ் லிட்ரேச்சர் இருக்கும். இந்த தமிழ் லிட்ரேச்சருக்கு இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறது நான் எப்பயுமே சொல்லுவேன், நமக்கு ஒரு 4 சந்துக்குள்ளே தான் இந்த காம்படிஷனு. இந்த சந்து, அடுத்த ரோடு, அடுத்த ரோடு, அடுத்த ரோடு. அப்போ காம்படிஷன் இஸ் வெரி லிமிட்டட். இந்த காம்படிஷன் நீங்கள் உங்கள் காம்படிட்டரை பார்ப்பீங்க, இவன் தமிழ் படிக்கிறான், அவன் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறான், அவன் படிக்கிறான்ட்டுன்னு. கண்டிப்பாக எல்லாரோட ஒரு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் நம்மளால். ஏன்னா நானும் இதில் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டேன், கண்டினியூஸாக தமிழ் லிட்ரேச்சருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்லேயுமே வெளியிலேருந்து, ஈவன் டெல்லியிலேருந்துலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் தமிழ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க, பிசிஎம் நான் அங்கே பண்ணுறேன். ஸோ அதர் அகாடமிஸ்லேருந்து நிறைய பேர் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன்லாம் நம்ம இதுக்கு, நம்ம இன்டர்னலாகவும் நம்ம நிறைய பசங்க படிப்பாங்க, வெளியிலேருந்து வருவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் லிட்ரேச்சருக்கு வேணுங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருவோம். இப்போ இதை பற்றி சிலபஸை பற்றி சின்ன ஓரியன்டேஷன் கொடுக்குறேன். இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பற்றி பேசினேன். ஆப்வியஸ்லி எல்லா ஆப்ஷனலுமே ஒரு ஸ்கோரிங் இருக்கும். இந்த ஆப்ஷனில் எடுத்தால் தான் பாஸ் ஆவீங்க, இந்த ஆப்ஷனில் எடுத்தால் தான் ஹை ஸ்கோரிங், மற்ற ஆப்ஷனெலாம் வேஸ்ட் அப்படின்லாம் நான் பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் தமிழ் லிட்ரேச்சருங்கிறது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், பிடிச்ச மொழி, பிடிச்ச ஆப்ஷனல். யூபிஎஸ்சிங்கிறது அதோட பிடிக்கும், அதுக்கு ஈக்குவலாக பிடிக்கும், அதை விட பிடிக்கும்னு இல்லை. ஸோ இங்கே பர்பஸ் ஆஃப் கம்மிங் டு அகாடமி அப்படிங்கிறது எதுக்குன்னா, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும், அதில் நான் ஏஆர் 1 வாங்கணும், 2 வாங்கணும், 3 வாங்கணும், இதுதான் ஆம்பிஷன். அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுமானா பெரிய அளவில் இம்மென்ஸாக சப்போர்ட் பண்ணும். நான் அந்த மைண்ட் செட்லேருந்து தான் லிட்ரேச்சர் கொடுக்குறேனே தவிர ஒரு தமிழ் டீச்சராக இங்கே ஓரியன்டேஷன் கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்தது என்ன சொன்னேன், வீட்டில் போய் கடுப்பான ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்து பார்த்தாலும் ஓகே என் சப்ஜெக்ட் என்னால் படிக்க முடியும்னு இருக்கணும். ரெண்டாவது,
இதோட காம்படிஷன் லெவல். மூணாவது, சார் எனக்கு இந்த சைடும் தெரியாது அந்த சைடு தெரியாது, காலிலேருந்து நான் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், எனக்கு ஒரு நோட்ஸை கொடுங்க, கிளாஸ்லேயே என்னை படிக்க வைங்க, அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுங்க. கிளாஸில் டிசிப்ளினாக இருப்பேன், நான் செல்ஃபாக எப்படி இருக்கேன்னு தெரியாது, கிளாஸில் டிசிப்ளினாக இருக்கேன், சொல்கிற ஒர்க்கை பண்ணிடுவேன், அவனுக்கு இது செட் ஆகும். அதே மாதிரி எழுத படிக்கிறது தெரிகிறது. எல்லாருக்குமே இதில் ஒரு டவுட் இருக்கும், ஸ்கூலுக்கு அப்புறம் தமிழ் நான் இன்னும் எழுதவே இல்லை, ஸ்கூலுக்கு அப்புறம் நான் வாசிக்கவே இல்லை. பட் அப்போ நான் சூப்பராக பண்ணிட்டு இருந்தேன், 10th 12th அப்போ நல்லா பண்ணிட்டு இருந்தேன். சில பேர் காலேஜில் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ பண்ணலை, என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா, நெக்ஸ்ட் மெயின்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு தாராளமாக 1.5 வருஷம் இருக்குது. அதாவது வரப்போகிற மெயின்ஸ், இப்போ மெயின்ஸ் முடிச்ச நெக்ஸ்ட் இயர் 1.5 வருஷத்துக்குள்ளே அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு சில ப்ராக்டிசஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் பேர் என்னுடைய கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹவு ஐ ஒர்க்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த ஃபேக் ப்ராமிசஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன், இப்படி நான் ஒர்க் பண்ணுவேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை என்னால் ரெக்டிஃபை பண்ணி காட்ட முடியும், அது இல்லாமல் எழுத்து பிழைகள் இல்லாமல் கொண்டு வர முடியும். இப்படி ஒர்க் பண்ணுவோம், தமிழ் ஆப்ஷனில் மார்க் வரும்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு சிலபஸ் பற்றி குயிக்காக ஒரு 10 minutes பேசிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன இதில் நம்ம பண்ண போகிறோன்னு பேசுகிறேன். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஆல் பேப்பர் மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1ல் எத்தனை பார்ட்டுங்க இருக்குது? எல்லா சிலபஸும் ஒன்று தான், எல்லா ஆப்ஷனுக்கும் ஒரே இது தான். காலையிலேருந்து கவனிச்சேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேப்பர் 1ல் எத்தனை பார்ட் இருக்குது? செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு இருக்கா? பேப்பர் 2ல் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு இருக்கும். அதே மாதிரி இப்போ பேப்பர் 1ல் செக்ஷன் ஏ, அதான் இங்கே பிரிவு ஆனான்னு போட்டுறேன், செக்ஷன் ஏ. அதில் வந்து 3 பார்ட் இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்ட்டு. அப்போ பகுதி 1 பகுதி 2 பகுதி 3. இப்போ ஓவராலாக இந்த பேப்பர் பகுதி இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பேப்பர் 1ல் என்ன சார் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆஸ்பெக்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொழியியல், லாங்குவேஜ், லிட்ரேச்சர், அந்த லாங்குவேஜ் ஃபேமிலி, நம்ம வந்து திராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலி, இண்டோ ஆஸ்ட்ரிக், இண்டோ ஆரியன் இப்படிலாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜை பற்றி படிக்கிறது, மொழி குடும்பங்களை பற்றி படிக்கிறது, அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். இதில் உண்மையாக சொல்கிறேன், ஸ்கூல்லே சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையிலான வேறுபாடு. அப்போ லிட்ரேச்சராக நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம், ஆனால் பேசுகிறப்ப எப்படி, ஓரலாக எப்படி பேசுகிறோம், இந்த மாதிரியான பார்ட்டும் அதில் இருக்கும். கிராமர் சின்ன வயசுலேருந்து பாதி பேருக்கு பிடிக்காது. இங்கே என்ன கிராமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக சிலபஸில் என்ன கொடுத்துருப்பான்னா, பெயர் வினை அப்படின்னு ஒரு 6 லைன் கொடுத்துருப்பான். அந்த 6 பார்ட்டை மட்டும் நம்ம படித்தா போதும், அதை தாண்டி வெளியிலலாம் எதுவும் படிக்க தேவையில்லை. அதானே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 6 பார்ட், கிராமருங்கிற ஒரு பார்ட்டை மட்டும் தான் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மற்ற எதுவும் பேசலை. அப்போ அந்த 6 பார்ட்டுக்கு நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு வர போகிறீங்க, பெயர் சொல்லணும் என்னென்னு ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நோட்ஸ் கொடுக்க போகிறேன். ஆப்ஷனலில் அட் எனி காஸ்ட் எத்தனை மார்க்குங்க கொஸ்டின் கேட்குறாங்க? 10 மார்க், அடுத்தது 15 மார்க், அடுத்து 20 மார்க் இருக்குது நமக்கு ஆப்ஷனலில். ஜிஎஸ்ல இல்லைங்க, ஆப்ஷனலில் இருக்குது. அப்போது எந்த ஒரு ஒஸ்டான பார்ட், நமக்கு வீக்கான பார்ட், நிறைய பேருக்கு அது நல்லா இருக்கும், உண்மையிலே அது நல்ல பகுதி, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். எந்த ஒஸ்டான பார்ட்டாக இருந்தாலும் ஒரு 20 மார்க் எழுதுகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா போதுமே, கேட்டால் எழுத போகிறீங்க. ஒஸ்ட்டு கேஸ்க்கு அதிகமாக 20 மார்க், பெஸ்ட்டு கேஸ்க்கு கேட்காமலே இருக்கலாம், இல்லாட்டி 10 மார்க்கில் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அதுக்கு நான் வந்து ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் கொடுத்து கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4ன்னு அதை ஒழுங்காக படித்தாலே போதும். இதுதான் வந்து கிராமர் பார்ட். அப்போ தமிழ் மொழி இது ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொன்னேன், த்ரீ டிவிஷனாக நான் பிரிச்சிருக்கேன் அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ். அதில் ஃபஸ்ட்டு டிவிஷனுங்கிறது மொழியியல், அதில் லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சு, ஏன்ஷியன் சார் சொன்ன மாதிரி ஏன்ஷியன் இந்தியாவில், மெடிவல் இந்தியாவில் இப்போ எப்படி வந்து தமிழ் லாங்குவேஜ் எவல்யூஷன்ஸை பார்க்க போகிறோம். இந்த லாலாம் எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, ஸ்டார்டிங்லேருந்து இந்த நேம்லாம் யூஸ் பண்ணாமா இல்லை இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாமான்னு எவல்யூஷனாக எப்படி இருந்து பரிணாம வளர்ச்சியாக ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட், இலக்கிய வரலாறு. இப்போ வரைக்கும் தமிழில் அதிகமான புக் இருக்கிறது எங்கே இருக்குன்னா இலக்கிய வரலாறு. இலக்கியம்னா லிட்ரேச்சர். இதுக்கு முன்னாடி பார்த்தது லிங்குவிஸ்டிக் மாதிரி மொழியியல் அந்த பகுதிகளில் சேருது. அப்போ கிராமர் அதெல்லாம் அதில் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டு லிட்ரேச்சர். லிட்ரேச்சரில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தமிழ் லாங்குவேஜில் எதுங்க ஓல்டஸ்ட்டுன்னு சொல்கிறோம், என்ன லிட்ரேச்சர் சொல்லுவீங்க? பரவாயில்ல, ஏதோ பேராவது தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தொல்காப்பியம்னு ஒன்று இருக்கா? அப்போ ஒரு மொழி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தொல்காப்பியம் நமக்கு என்ன புக்கு? கிராமர் புக்குங்கிறாங்க. அதில் நிறைய இலக்கணங்கள் இருக்குது. கிராமர்னால் என்ன? கிராமர்னால் எதுவும் இல்லை, ஒரு ப்ரோட்டோகால், ஒரு ரூல்ஸ், ஒரு சின்டாக்ஸ். அப்போ இந்த ப்ரோட்டோகால் ரூல்ஸ் சின்டாக்ஸ்னா கிங்மேக்கருக்கு ஃபஸ்ட் டைம் வரப்போ உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சா? இல்லை. அப்போ ஃபீஸ் பண்ணியிருப்பீங்க, அட்மிஷன் ப்ராசஸ் வந்துருப்பீங்க, முடிஞ்சு. இப்போ தான் கிளாஸ் டைமிங், பிரேக்கு, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ ஒரு மொழி அதிகமாக எழுதப்பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுதான் இலக்கணம். அப்போ ஒரு மொழி எழுதப்படுறதுக்கு முன்னாடி அதிகமாக என்ன பண்ணியிருக்கோம்? பேசப்பட்டிருக்கோம். பேசப்படுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ? சைன் லாங்குவேஜாக இருந்திருக்கும். ஆனால் சைன் லாங்குவேஜ்
அடுத்தது ஓரலாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் எழுதப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் இலக்கணம் வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு புக்குங்கிற தொல்காப்பியம் ஓல்டஸ்ட்டுங்கிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடியோட எவ்வளோ வரலாறு நமக்கு தெரியாமல் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் மொழியோட ஆர்ஜின் இருக்குது, உருவாக்கம் இருக்குது, தோற்றம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு பேசியிருக்கணும், அப்புறம் எழுதியிருக்கணும், அப்புறம் இலக்கணம் வந்திருக்கணும். அதை எப்படி ஃபஸ்ட்டு வந்ததே இலக்கணம் எழுதுவாங்க? ஸோ தொல்காப்பியத்துக்கு முன்னாடி நம்ம பழமையான மொழி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே கிராமர் புக் வரணும்னு நமக்கு அவசியம் இல்லையா? ஃபஸ்ட் எடுத்ததே கிராமர் எடுப்பாங்களா, இல்லை மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு கிராமர் எடுப்பாங்களா? மற்றதெல்லாம் உருவாகிருக்கும், அப்புறமா தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கிராமர் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்திருக்கும். சரி, இப்போ தொல்காப்பியத்தில் இதை பற்றி பேசினோமே. தொல்காப்பியத்துக்கு அடுத்து நம்ம அதிகமாக இங்கே பேசுகிறது, ஏன்னா இலக்கிய வரலாறுங்கிறப்ப நான் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன், ஒரு டைம் லைன் வச்சு. அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸு தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட ஒரு வேர்டு, சங்கம் சங்கம் சங்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா என்னது? சின்ன வயசுலேருந்து இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவே தெரியாமல் நம்ம போயிடக்கூடாது. சங்கம்ங்கிறது இப்போ எப்படி நம்மளாம் இங்கே உட்காந்து பேசுகிறோமோ அதே மாதிரி இங்கே உட்காந்து ஒருத்தவங்களும் அவங்க படைக்கப்பட்ட இலக்கியங்களை எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக நமக்கு நிறையா இலக்கியங்கள் கிடச்சிருக்கு. அதுதான் சங்கம்ங்கிறோம். இப்போ டைம் லைன் நீங்கள் வரைவீங்க, டைம் லைன் வரைகிறப்ப ஃபஸ்ட்டு தொல்காப்பியம்ங்கிறேன், அதுக்கடுத்து ஒரு டைம் லைன், அதுக்கடுத்து ஒரு டைம் லைன். இந்த இதில் தான் 18 சொல்கிறேன். அதாவது 18 இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கு அடுத்த காலத்தில் ஒரு 18 இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. இது மேலே இருக்கிறதுனால இது பேர் 18 மேல் கணக்கு, கீழே எழுதுனீங்கன்னா 18 கீழ்கணக்கு. இவ்வளோதான் வித்தியாசம். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, 18 மேல் கணக்கு 18 கீழ்கணக்குன்னு. என்ன டிஃப்ரென்ஸ்னால் காலத்தால் அது முந்தியது, காலத்துக்கு அடுத்தது. அப்போ அந்த 18 மேல் கணக்குனா என்னென்னா சங்கம். சங்கத்தோட சில ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்கிறேன், ஒன்று ரெண்டு ஆஸ்பெக்ட். சங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஓல்டஸ்ட் ஏன்ஷியன்ட் ஈஜிப்து, மெசபடோமியோ, எனி சிவிலைசேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மதம் சார்ந்ததாக இருக்குது, ஒரு செக்குலராக இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்குலர் லிட்ரேச்சர் அப்படிங்கிறாங்க. நம்மளை எந்த ஒரு மதத்துக்கும் ரொம்ப பயாஸ்டாக இல்லாமல் மக்களோட வாழ்வை பற்றி பேசியிருக்கு அப்படிங்கிறாங்க, செக்குலர் லிட்ரேச்சர். அப்போ சங்கத்தில் இன்னொன்று என்ன பற்றி பேசுகிறாங்கன்னா, ஹியூமன் லைஃப்ஸை பற்றி பேசுகிறதுனால அப்போ இருந்த சங்க இலக்கியத்தை இப்போ எழுதி உங்கள் சினிமா பாட்டில் வச்சாலும் இப்போ வரைக்கும் ரசிப்பீங்க. சார் இந்த பாட்டு நல்லா இருக்குது, அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அது பாதி இது சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கு. அது தப்பாக ரைட்டாங்கிற டிபேட்குள்ளே போல, அப்படியாவது கேட்டுக்கிறீங்களேன்னு சந்தோஷப்படுறேன். ஆனால் என்னென்னா சங்க இலக்கியங்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரசிக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற. அப்போ சங்க இலக்கியத்தை இந்த 18 அப்படிங்கிறத எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னா, தமிழில் ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது பேர் என்ன அப்படின்னா அகம் புறம் அப்படின்பாங்க. அப்போ அகம் அப்படிங்கிறது நம்ம இன்னர் ஃபீலிங், புறம்ங்கிறது எக்ஸ்டர்னலாக பார்க்குறது அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அகம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா சங்க இலக்கியத்திலே தலைவன், தலைவி, தோழி இப்படி எழுதியிருப்பாங்க. அப்போ கேரக்டர் பேர் எழுதவே மாட்டாங்க. என்னது இவன் பேர் பிரபாகரன், அவன் பேர், அந்த பொண்ணு பேர், இப்படிலாம் எழுத மாட்டாங்க. தலைவன், தலைவி, தோழின்னு எழுதியிருப்பாங்க. எப்போ சங்க காலத்தில். இப்போ எடுத்து நீங்கள் அதை படித்து பாருங்கள். அந்த தலைவனா உங்களை மேட்ச் பண்ணிப்பீங்க, தலைவியாக யாரையாவது மேட்ச் பண்ணிப்பீங்க, தோழியாக உங்கள் ஃப்ரெண்டை மேட்ச் பண்ணிப்பீங்க, தாயின்னு இருக்கும் உங்கள் அம்மாவை மேட்ச் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் ரெலவன்ஸ் பாருங்கள், கரண்ட் ரெலவன்ஸ், கண்டெம்பரரியாக இப்போ வரைக்கும் ஏன் அது வந்து உயிர் வாழுது. நம்ம எப்படி பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஒரு லிவிங் டாக்குமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அதுக்கு முன்னாடியே அன்னைக்கு எழுதின சங்கம் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வாசித்தாலும் எப்படி இருக்குன்னா நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதனால தான் இப்போ வரைக்கும் அது வந்து தமிழ் மொழியை அப்படியே இது போயிட்டே இருக்கிறதுக்கு, செம்மொழி ஆனதுக்கும் காரணம் வந்து இதுதான். எப்பயோ எழுதினாலும் அது என்ன இருக்குது, இப்போ வரைக்கும் நம்ம கரண்ட்டில் வாழ்வியலாக இருக்குது. இது ஒரு காரணம். இப்போ சங்கம் பற்றி என்ன சொல்லியிருக்கேன், அகம்னு ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த அகம்ங்கிறது என்னென்னா மேக்சிமம் மனசார அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ நான் ஒன்று சொன்னேன் காதல், இன்னொன்று என்ன இருக்கும் பிரிவு, பிரிஞ்சு போகிறப்ப கஷ்டமாக இருக்கும். இது ரெண்டும் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஒன்று சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லை அதுவும் கஷ்டத்தை கூட கொடுக்கலாம். சந்தோஷத்தை கொடுக்கும், பிரிகிறப்ப எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இதை பற்றி எப்படி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்ட்டாக இருக்கும். அதை பற்றி சில இலக்கியங்கள் இருக்கும். எக்ஸ்டர்னலாக நம்ம பார்த்தோம்னா புறம், அகம் புறம்னு சொன்னேன். புறம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய கொடை, நிறையா செல்வங்கள் கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுடைய வீரம், இது எல்லாத்த பற்றி சொல்லியிருப்பாங்க. இலக்கியம்ங்கிறதே ஒரு எப்படி சொல்கிறேன்னா சின்ன குழந்தைங்கள மாதிரி நீங்கள் உள்ளே இறங்கி ரசிக்கிறது தான். இப்போ எப்படி ஒரு சினிமா பாட்டை எப்படி ரசிப்பீங்கன்னா சில பேர் மியூசிக் மட்டும் ரசிப்பாங்க, சில பேர் லிரிக்ஸோடு ரசிக்க ஆரம்பிப்பாங்க. லிரிக்ஸோடு ரசிக்கிறப்ப நம்ம இன்னும் ஒரு இன்ச்சாவது என்ன இருக்குன்னா நம்ம டீப்பாக உள்ளே போய் ஓகே இப்படி இருக்கேன்னு ரசிப்போம். அதுதான் இலக்கியம். இப்போ புற இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு, பெரிய பெரிய ஆளாக இரு, யாரோட வேணா நீ டின்னர் போயிருக்க, லஞ்ச் போய்க்கோ, ஆனால் அதை விட உனக்கு எது தெரியுமா ஹாப்பி, என்ன அது ஹாப்பி, ஒரு குழந்தை வந்து அது கையும் கழுவாமல் காலும் கழுவாமல் என்ன பண்ணிது தவந்து வருது, நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ உன் தட்டில் கை வைக்குது, எடுத்து மேலெலாம் பூசிக்குது, அதை பார்க்குறப்ப ஒரு ஹாப்பி மற்ற எதுலேயும் உனக்கு வராது அப்படின்பாங்க. நான் இதை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரசித்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது அப்படியே கேள்வியாகவும் கேட்பாங்க, இந்த பாட்டில் என்னப்பா சொன்னாங்கன்னு.
அப்போ ரசித்து நம்ம படிக்கிற ஒரு சப்ஜெக்டாக தான் இது இருக்கும். நான் 2 பீரியடை பற்றி சொல்லியிருக்கேன், தொல்காப்பியம், அடுத்தது என்ன சொன்னேன், சங்கம்னு. இவ்வளோ சங்கமில் நமக்கு என்ன இருக்குன்னா, சங்கமில் ஹைலி எத்திக்கல் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, பின்னாடி சொல்கிறேன். அப்போ எத்திக்கலான ஒரு அறவியல் சமூகமாக இருந்திருக்கு தமிழ் சொசைட்டி. அடுத்து ஏதோ ஒரு காரணத்தினால போர் வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கலாம். இந்த சண்டைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நிறைய கேரக்டர் மாறிடுச்சு. பொருளுக்கு ஆசைப்படுறாங்க, திருடுறாங்க, நிறைய கொலை பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சொசைட்டியில் நீங்கள் ஏதாவது புக் எழுதுறவங்க, இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், எனி புக்ஸ் தமிழாக எழுதுறவங்களா இருக்கலாம். சொசைட்டியில் இப்போ நீங்கள் ஒரு புக் எழுத போகிறீங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் சொசைட்டியோட ப்ராப்ளமை பற்றி எழுதுவீங்க. இப்போ விமன் எம்பவர்மெண்ட்னு புக் எழுதுவீங்க. இப்போ நீங்கள் எழுத சொன்னால் என்ன எழுதுவீங்க, ஹவு டு கிளியர் UPSCன்னு எழுதுவீங்க. அப்போ என்ன தேவைன்னா, இப்போ கரண்ட் ரெலவெண்ட்டாக நமக்கு என்ன தேவையோ, என்ன சரியாக கிடைக்கலையோ அதை தான் நீங்கள் புக்காக எழுதுவீங்க. அதே மாதிரி தான் இந்த சங்கம்ங்கிறதுல ஹைலி எத்திக்கலாக இருந்த ஒரு சொசைட்டி, எத்திக்கல் அற விழுமியங்கள்லாம் கம்மியானதுக்கப்புறம் எழுதப்பட்ட அட்வைசஸ் தான் என்னென்னா 14 கீழ்கணக்கு நூல். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், திருக்குறளில் என்ன சொல்லியிருப்பாங்க, அட்வைசஸ் நிறையா இருக்குமா. அப்போது 3 ஃபேஸஸ் பற்றி பேசியிருக்கோம். தொல்காப்பியம், 14 மேல்கணக்கு, அதான் தட் மீன்ஸ் சங்கம், அதுக்கப்புறம் 18 கீழ்கணக்கு, இதை பற்றி பேசியிருக்கோம். இதே மாதிரி ஒரு இதுவாக வர்றப்ப அடுத்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐம்பெருங்காப்பியங்கள்னு. என்னதுங்க ஐம்பெருங்காப்பியங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். போதும் எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சிலப்பதிகாரம்னு ஒரு காப்பியம் இருக்குது. சிலப்பதிகாரம் ஏன் சிறந்தது, ஏன் அது ஒரு காப்பியம், அதுதானே ஃபஸ்ட்டு காப்பியம். அப்போ ஃபஸ்ட்டு காப்பியம் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஐம்பெரு இலக்கியம், அதில் பேரில் உங்களுக்கு தெரியுதா, அப்போ பெருசாக இருக்குது புதுசாக படிக்கிறது, நமக்கு சிலபஸில் கம்மியாக தான் இருக்குது. அப்போ பெருங்காப்பியம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்க போது, பெரிய அளவில் ஒரு லிட்ரேச்சரை படைக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் ஃபண்டிங் சப்போர்ட் நல்லா கிடைக்கணும். அப்போ கவர்மெண்ட் என்னை கவர்மெண்ட் கூப்பிட்டு இந்த புக்கை எழுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், எழுதுப்பான்னு சொன்னாங்கன்னா எனக்கு மாதம் சம்பளமோ ஏதோ ஒன்று கொடுக்கணும், என்ன பார்த்துக்கணும், எழுதுவேன். அப்போ அவ்வளோ பெரிய அரசாங்கத்தினுடைய உதவி கிடச்சி தான் அதை எழுதியிருக்க முடியும். அப்படி எழுதுகிறப்ப அது எப்படிப்பட்டு எழுதியிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ப்ரிஃபிக்ஸ்லையாவது அந்த அரசை பற்றி நான் புகழ்ந்து எழுதியிருக்கணுமா இல்லையா. இப்போ சிலப்பதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அரசுகள்னு பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியாசா 3 பேரை பற்றியுமே பெருமையாக இருக்குது. யாரோ ஒருத்தவங்களை பற்றி மட்டும் ஹைப்பாக இல்லை. அப்போ 3 பேருமே ஈக்குவலாக பார்த்துருக்கு. அதுதான் மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காப்பியம்னு சொல்லிட்டோம் சிலப்பதிகாரத்தை. இப்போ தொல்காப்பியத்துக்கு எப்படி ஃபஸ்ட்டு அது இலக்கண நூலாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சோ, அதே மாதிரி ஏன் வட இந்தியர்களும் சரி மற்றவங்களும் சரி இதை ஏன் சர்ப்ரைஸாக பார்க்குறாங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு ஒரு காப்பியம் எழுதியிருக்காங்க, பெருங்காப்பியமாக எழுதியிருக்காங்க. ஓகே, அப்போ அதில் யார் ஒரு ஹீரோவாக இருக்கணும், யாருங்க ஹீரோவாக இருக்கணும், யாரோ அரசர் ஹீரோவாக இருக்கணும். அதில் பார்த்தா அரசர் ஹீரோ இல்லை, இன்னும் சொல்லப்போனால் ஹீரோவே இல்லை, ஹீரோயின் தான் அப்படின்ட்டாங்க. அப்போ முதல் காப்பியமே இப்படி சொல்கிறாங்களே, யார், கண்ணகி அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு காப்பியத்தில் இவ்வளோ பியூட்டியாக எழுத முடியுமா, அதுவும் யார், கண்ணகி யார், அரசியா இல்லை, நார்மலான ஆர்டினரி சிட்டிசன். அப்போ ஒரு ஆர்டினரியான சிட்டிசனை வச்சு ஒரு குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு காப்பியமே அரசரை வச்சு எழுத மாட்டேங்கிறான், ஒரு பெண்ணை மையமாக வச்சு பெண்ணிய காப்பியமாக எழுதுறான். அடுத்து அதிலே இன்னொரு லெவல் எப்படி போயிட்டான், குடிமக்களை வச்சு குடிமக்கள் காப்பியமாக எழுதுறான். இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்கிறப்ப தான் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே வேர்ல்டு லிட்ரேச்சருக்கு இருக்குது. வேர்ல்டு லிட்ரேச்சருக்கு ஏன் கொஸ்டின் மார்க்காக இருக்குன்னா, இப்போ சங்க இலக்கியத்தை பற்றி நம்ம பேசணும், எப்படி இருக்குன்னு சொன்னேன், தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருப்பீங்க, அதர் லிட்ரேச்சர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அங்கே நீங்கள் அதே லவ் அண்ட் ரொமான்டிக்ஸ் பற்றி படிப்பீங்க. இப்போ ஷேக்ஸ்பியரோட நாவல்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ரைட்டிங் படிக்கிறப்பெல்லாம் கேரக்டருக்கு என்ன கேரக்டருங்க அவர் கொடுத்துருப்பாரு, ஏதாவது 1-2 கேரக்டர் சொல்லுங்கள். அதுக்கு நான் படிச்சிருக்கேன்மே அப்படிங்கிறீங்களா, கரெக்டு தான். ஜூலியர் சீசர்னா அந்த புக்கை படிக்கிறப்ப கண்டிப்பாக அதுலேயும் நமக்கு எமோஷன்ஸ் இருக்கும், ஏன்னா அதுவும் லிட்ரேச்சர். ஆனால் யார் மேலே கோவம் வரும், சீசர் மேலே கோவம் வரும், ஜூலியட் மேலே கோவம் வரும், ஆனால் நம்ம மேலே கோவம் வராது. ஆனால் இங்கே சங்க இலக்கியம் படிக்கிறப்பெல்லாம் யார் ஹாப்பியாவா, யார் மேலே கோவம் வரும், நம்ம மேலே கோவம் வரும், நம்ம மேலே சந்தோஷம் இருக்கும், நம்ம மேலே இருக்கும். அதுதான் நம்மளை ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சங்கம் சொன்னேன். இப்போ சிலப்பதிகாரம்னு ஒன்று பேசணும், சிலப்பதிகாரத்தை பற்றி எவ்வளோ இருக்குது. இப்போ என்ன கேட்பாங்கன்னா, சிலப்பதிகாரத்தின் சிறப்பியல்புகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுத தெரியணும். குடிமக்கள் காப்பியம், பெண்ணை மையமாக வைத்த காப்பியம், மூவேந்தர்களை வச்ச காப்பியம் இப்படின்னு எழுதிட்டு அதை எப்படி ஆன்சராக எழுதுறதுங்கிறது தான் இருக்குது. சரிங்களா, சிலப்பதிகாரம். இதே மாதிரி ஒன்று பார்க்குறப்ப லிட்ரேச்சரோட எவல்யூஷன் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ உள்ளதெல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, புது கவிதைகள்ன்றாங்க. இப்போ படிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி டைம் அர்ஜாயிருச்சு சார், கிளம்புவோன்னு சொல்கிற மாதிரி ஹைக்கூ கவிதைகள்னு 2 வரியாக இருக்கலாம். இப்போ சின்ன கவிதைகள்லாம் நீங்களே நிறைய எழுத ஆரம்பிச்சிங்க, இதெல்லாம் நம்ம அதில் போடலாமா சார், எக்ஸாமில் கொண்டு வரலாமா, தாராளமாக கொண்டு வரலாம். அதான் இனோவேட்டிவ் பார்ட்.
ஏன் அப்படின்னா லிட்ரேச்சர்னே எல்லாரும் சார் அந்த திருக்குறளில் இருக்க எல்லாத்தையும் படிக்கணுமா? தேவையே இல்லை. என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். திருக்குறள் எல்லாத்தையும் படிக்கணுமா, சிலப்பதிகாரத்தை எல்லாத்தையும் படிக்கணுமானா அது ஒரு பார்ட். அதில் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. சிலபஸில் இருக்குது, அது நானே கிளாஸ் எடுத்துருவேன். ஸ்கூலுக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்கூலில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா செயல் வரிகள் இருக்கும், அண்டர்லைன் பண்ணுவாங்க, அதுக்கு மீனிங் சொல்லுவாங்க, அண்டர்லைன் பண்ணுவாங்க, மீனிங் சொல்லுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், செயல் வரிகளை இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க. செயல் வரிகள் முக்கியம் இல்லையானா அது அடுத்த பார்ட், அதை விட்டுருவோம். அது எழுதாமலே நல்ல மார்க்கும் வாங்கியிருக்காங்க, அது எழுதியும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் தவிர அதையே உட்காந்து நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இங்கே வந்து நமக்கு கண்டென்ட் ரெலவன்ஸ் தான் நிறையா. அப்போ சொல்கிற கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு லிட்ரேச்சர் சென்ஸில் எழுத தெரிஞ்சாலே இது மோர் தென் எனஃப். அதுக்கு ஒரு அலங்காரப்படுத்துறதுக்கு தான் நம்ம இங்கே செயல்களை பயன்படுத்துகிறோம். ஸ்கூல் மாதிரி செயல் அண்டர்லைன் பண்ணி அதுக்கு மேலே என்ன மீனிங் அப்படி இங்கே நமக்கு படிக்க தேவையில்லை. சரி, அப்போ இப்போ உள்ள இலக்கியங்கள்லாம் நம்ம எழுதலாமா சார்? இப்போ இக்கால எழுத்தாளர்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரைட்டர் இருக்காங்க, சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க, அவங்களெல்லாம் போட்டு எழுதலாமான்னா தாராளமாக எழுதுங்க, சூப்பராக மார்க் வரும். அதுவும் நான் கிளாஸில் எப்படின்னு சொல்லி தரேன். ஏன்னா ஒரு புத்தக பூச்சியாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் வெளியில் பார்க்கணும். அந்த வெளியில் எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ தமிழில் 2 பார்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு பார்ட் என்னது மொழியியல், எப்படி மொழி ஆரம்பிச்சிச்சு, சோழர் காலத்தில் எப்படி இருக்குது, பல்லவர் காலத்தில் எப்படி இருந்துச்சு, இல்லை சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு லிட்ரேச்சருடைய சின்டாக்ஸ் கட்டமைப்பை பற்றி பார்க்குறது, ஒழிப்பை பற்றி பார்க்குறது ஃபஸ்ட்டு பார்ட். ரெண்டாவது வந்து லிட்ரேச்சருடைய குரோனாலஜி சொன்னேன், ஏதோ 2-3 மட்டும் சொன்னேன். தொல்காப்பியம், சங்கம் அறிவிய காலம், சிலப்பதிகாரம்னு சொன்னேன். இந்த ஓவர்வியூவில் வர்றது செகண்ட் பார்ட், இது லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி. தேர்டு பார்ட்டு கல்ச்சரல் பார்ட். கல்ச்சரல் பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லிட்ரேச்சர்னு ஒன்று படிச்சிங்க தெரியுமா, அங்கெல்லாம் எங்கெங்கே கல்ச்சர் இருந்துச்சோ அதை எடுத்து போட்டுருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு கதை சொன்னேன், அப்புறம் புறநானூரை பற்றி ஒரு குழந்தை கதை சொன்னேன். அப்போ என்ன எழுதிடணும், தமிழ் சமுதாய விழுமியங்கள் அப்படின்னு கேட்டால் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதை நான் அங்கே புறநானூர்லேயே படிச்சுட்டேன், எல்லா ஊரும் எங்கள் ஊர் தான். இது நம்ம ஏற்கனவே படித்ததை அங்கே அப்ளை பண்ணி வச்சுட்டா போதும். பார்ட் 3ல் சொல்கிறது புரியுதா? இந்த 3 பார்ட்டு தான் பேப்பர் 1. இந்த பேப்பர் 1க்கு சிலபஸில் லைன் பை லைன்லாம் எடுக்கல, ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 பார்ட்ஸாக பிரித்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் மொழியியல், செகண்ட் இலக்கிய வரலாறு, 3வது கலாச்சாரம் பண்பாடு. இந்த கலாச்சாரம் பண்பாடில் தமிழக கோயில்கள், ராஜராஜ சோழன் எப்படி இவ்வளோ பெரிய கோயில் கட்டினாரு, எப்படி இவ்வளோ நுட்பமாக கட்டினாரு, மாமல்லபுரத்தில் இந்த கோயில் இருக்குது, இந்த மாதிரி நம்மளுடைய கலைகள், பண்பாடு, டான்ஸு இதெல்லாமே அங்கே கொஞ்சம் பார்ப்போம். இந்த 3 பார்ட்டோட நமக்கு எது முடிஞ்சிருச்சு, பேப்பர் 1 முடிஞ்சிச்சு. பேப்பர் 2வை 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். 2 பார்ட் என்ன அப்படின்னா, ஒன்று அக்கால இலக்கியம், இன்னொன்று இக்கால இலக்கியம். இது என்னுடைய கிளாசிஃபிகேஷன். சிலபஸில் என்ன கொடுத்துருப்பான், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு கொடுத்துருக்க போகிறான். நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறேன்னா, அக்கால இலக்கியம், இக்கால இலக்கியம் அப்படின்னு சொல்லி பேப்பர் 2வை பிரிக்கிறேன். அது என்ன சார் அக்கால இலக்கியம்னா, இந்த குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம்லாம் நம்ம எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது சார், முன்னாடி படித்தது, இதெல்லாம் அந்த காலமாக வச்சுக்கோங்க. அதுதான் அக்கால இலக்கியம்ட்டேன். செகண்ட் பார்ட்டில் இந்த காலம் அப்படிங்கிறேன். இந்த காலத்தில் என்ன சார், பாரதியார்லேருந்து ஆரம்பிங்க, பாரதியார், பாரதிதாசன், இவங்கள சார் இதில் என்ன சார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ குறுந்தொகையினோடனே ஏகப்பட்டதை மனப்பாடம் பண்ணுமோ அப்படின்னா சிலபஸ்லேயே ஸ்பெசிஃபைடாக கொடுப்பாங்க. 1 to 25 இந்த போயம், அதில் இருக்க கருத்து மட்டும் படிச்சுக்கோ போதும்னு போதும், இவ்வளோ தான் சொல்லுவாங்க. இதில் எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறது தான் நான் இப்போ சிலபஸை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டே போகிறேன். ஏன்னா எல்லோரும் அறிபறியாக இருக்கீங்க. ஃபுல் ஓரியன்டேஷனே நான் ஏற்கனவே யூடியூப்பில் சில பேர் போட்டிருப்பேன், அதில் போய் சில பேர் பாருங்கள், டீட்டெயிலாக 3 hours ஓரியன்டேஷன் பண்ணியிருப்பேன். யூடியூப்பில் நம்ம கிங்மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி சேனல்லே தமிழ் லிட்ரேச்சருக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ண எல்லாமே ஒரு சிலது தேவையானதை அவுட் சோர்ஸ் கொடுத்துருப்பேன். இப்போ குறுந்தொகை மாதிரியே புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம்லாம் சொல்லிட்டாங்க. கம்பராமாயணமில் ஸ்பெசிஃபைடாக என்ன சொல்லியிருக்காங்க, கும்பகர்ணன் வதைப்படலம்னு சொல்கிறாங்க. கும்பகர்ணன்னா யாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ரெசிம்பிள் தான் சார் அவன், இல்லை அவனை மாதிரி தான் நான் இருக்கேன். அப்போ கும்பகர்ணனை நம்ம எவ்வளோ நாளாக எப்படி பார்க்குறோம், தூங்குறது சார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எனி லிட்ரேச்சர் இது வேற ஒரு இடத்துல இருக்குது. ராமாயணம் அப்படிங்கிறது தமிழ் லிட்ரேச்சரா, ராமாயணம் அப்போ வேற ஒரு இடத்துல எழுதிட்டாங்க, அதை பார்த்து என்ன பண்ணுறாரு கம்பர் வந்து எழுதுறாரு. அப்போ இது எப்படி இருக்கணும், ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷனாக இருக்கணும். ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? படம் எழுதுகிறப்ப படமே பார்க்குறீங்க, வேறு இடத்துலேருந்து இங்கே எடுக்கிறப்ப எப்படி இருக்கும், அங்கே இல்லாததெல்லாம் இங்கே இருக்கும், நம்ம எசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே தான் இவரும் அழகாக கவிஞரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எசன்ஸ்க்கு மாற்றிருக்காங்க. அப்போ இந்த கும்பகர்ணன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா ராவணனுடைய தம்பி. ராவணன் யார் 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 சண்டை போட்டுக்கிறாங்க, ராவணன். அப்போ ராவணனுடைய தம்பி யார், கும்பகர்ணன். அவன் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். இவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு டே வாடா ராவணன்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க, எந்திரி என்னை காப்பாற்றுன்னு சொல்லி எழுப்புறாரு. இவன் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இன்னும் நீ வந்து சீதாவை இல்லையா, அப்போ சாவுறது கன்ஃபார்ம், அழிவது உறுதி அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா இவர் ஒரு அரக்கர் குலம்ங்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, இது நீ பண்ணுறது தப்பு. அப்போ அவன் என்ன கேட்குறான், நீ எனக்கு தம்பி,
நான் தான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ எனக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ண தேவையில்லை, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறான். சரின்ட்டு பார்க்குறதுக்கு போகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கன்ஃபார்மாக ஜெயிக்க மாட்டேன், வாரில் சாக போகிறேன்னு தெரிஞ்சே ஒருத்தன் போய் வாருக்கு போகிறான். வாருக்கு போகிறப்ப அவங்க நீ என் சைடு வந்துடுறான்னு சொன்னால் நான் சரண்டர்லாம் ஆக மாட்டேன், நான் வந்து யாருக்காக போராட வந்திருக்கேன்னா என் அண்ணனுக்காக அப்படின்னு ஒரு செஞ்சோற்று கடன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கர்ணனை பார்த்துருப்போமா, அதே மாதிரி செஞ்சோற்று கடன்னு சொல்லி நான் எதுக்காக சண்டை போட வந்தேன்னா என் அண்ணனுக்காக, எனக்கு எது ரைட்டு தப்புன்னு தெரியும், ஆனால் என் அண்ணனுக்காக நான் சண்டை போட்டு சாவுறதுல எனக்கு ஹாப்பி அப்படின்னு ஒரு பயங்கரமான கேரக்டராக கொடுத்துருக்காங்க. உங்கள் கும்பகர்ணனை இந்த கும்பகர்ணனை கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க, அது தூங்குற கேரக்டர் மட்டும்தான். இது வந்து எப்படி இருக்குது, செஞ்சோற்று கடன். அதே மாதிரி சகோதர பாசம், உங்கள் பிரதர்கிட்ட போய் சொல்லுங்கள், அங்கே பாடுற நான் சொன்னதை கேட்டிருக்கான், சகோதர பாசம், இது ஒரு இலக்கியம், இதை பற்றி கொஞ்சம் படிப்போம். இதெல்லாம் அப்புறம் பக்தி அப்படிங்கிறது ஒரு எசன்ஸை பார்க்காமலே போயிடுவோன்னு திருப்பாவை, அடுத்தது திருவாசகத்தில் ஒரு சில இது, திருப்பாவையில் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இங்கே பார்ப்போம். பக்தி இலக்கியங்களில் ஒரு சில பகுதி. இது இக்கால இலக்கியம். அக்கால இலக்கியம் சொன்னேன்னா அதே மாதிரி இக்கால இலக்கியம், கண்ணன் பாட்டு. இக்கால இலக்கியத்தை பற்றி மட்டும் உங்களுக்கு பேசுகிறேன், அக்கால இலக்கியத்தை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன். இக்கால இலக்கியம், இக்கால இலக்கியத்தில் சின்னதாக சொல்கிறேன். கண்ணன் பாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு இலக்கியம் எடுத்திங்கன்னா ஒரு பெக்யூலியாரிட்டி இருக்கும், யூனிக்னஸ் இருக்கும், ஒரு தனித்தன்மை இருக்கும். அதில் கண்ணன் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு கேரக்டரை வச்சு நம்ம ஏதாவது லிட்ரேச்சர் எழுதுகிறோன்னா, கண்ணன் என் தாய் அப்படின்னு எழுதுறோன்னா அம்மாவை பற்றி ஒரு மரியாதையாக எழுதுவோம், கரெக்டாக? அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பற்றியே அவர் எழுதியிருப்பார். கண்ணன் என் தந்தை, அப்பா பற்றி எழுதியிருக்காரு. கண்ணன் என் தெய்வம், சரி தெய்வமாக இருக்குது. கண்ணன் என் காதலி, காதலன்லாம் எழுதுறாரு. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். கடைசியில் என்ன சொல்கிறாரு, கண்ணன் என் சேவகன், என் வேலைக்காரன் அப்படின்னு எழுதுறாரு. என்னடா இது, கடவுளை பற்றி எழுதியிருந்தா இவர் என் சேவகன்கிறாரு, வேலைக்காரங்கிறாரு, காதலன்கிறாரு, காதலிங்கிறாருன்னா அந்த கேரக்டரைசேஷன் மற்ற யாருமே அது அப்போது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே பண்ணலை. கடவுள்னா அது ஒரு பக்தி நெறி. நம்ம எப்படி பார்ப்போம், வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். இவன் என் சேவகன்றா, என் நண்பன்றா அப்படின்ட்டு, என் ஃப்ரெண்டு அப்படின்லாம் எழுதிட்டு இருப்பார். அப்போ அந்த காலத்தில் யாருமே பண்ணாத ஒரு புதுமையாக அதை பார்க்குறாங்க. கண்ணன் பாட்டு பற்றியே இன்னும் நிறைய பேசலாம். நான் அப்படின்னா என்னன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், அவருடைய ஒரு குடும்ப விளக்கு, பேர்லேயே இருக்குது குடும்பம் அப்படின்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபேமிலியை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஃபேமிலியை பற்றி அம்மா எப்படி இருக்கணும், குழந்தை எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அதில் ஒரு பெக்குலியாரிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் காதல்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. நமக்கு லவ் ரொமான்டிக் அப்படின்னாலே எப்படி இருக்கும், ஒரு அடல்ட்டு, அதுக்கப்புறம் இயர்லி ஸ்டேஜஸ் இப்படி தான் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சாவ போகிற தாத்தா பாட்டி அவங்களுக்கு இடையில இருக்க காதலை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அதுதான் முதியோர் காதல். மற்ற எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த இலக்கியத்தில் அது பேசியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப அழகாகவும் பேசியிருப்பாங்க. காய்ந்த சருகுகள் மாதிரி, அதாவது இந்த இலைகள் மாதிரி இருக்கா அந்த பாட்டியோட கண்ணம், அப்படிலாம் வர்ணிச்சு எழுதியிருப்பார். தாத்தா பாட்டி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்க முடியாது. தாத்தா வந்து பெட் ரெஸ்ட், பெட்னா அவ்வளோதான், படுத்த படுக்கையாக இருக்கார், எந்திரிக்க கூட முடியாது. பாட்டி அங்கே வேற ஒரு ரூமில் அதே மாதிரி தான், எந்திரிக்க முடியல. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எப்படி அந்த வேவ் லென்த் போகுது அப்படிங்கிறதெல்லாம் அழகாக கொடுத்துருப்பாரு. பேரன் ஓடி வருவானா, அம்மாச்சி அப்படின்னு ஓடி வருவானா, சரி நம்ம ஆள் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கிறாராம். அதை கேட்டே நான் மனம் மகிழ்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி முதியோர் காதலே நம்ம ரசிக்க முடியும். அவங்களுக்கு இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுறதுலாம் தான் குடும்ப விளக்கு. குடும்பத்தை பற்றி எல்லாமே பேசியிருப்பாங்க. அதில் ஒரு சாப்டர் நான் சொல்கிறேன். அடுத்து கருப்பு மலர்கள். இந்த கருப்பு மலர்கள்னா இன்னைக்கு நீங்கள் சோஷியல் இஷ்யூஸில் கூட படிச்சுட்டு இருப்பீங்க. டிரான்ஸ்ஜெண்டர், வல்னரபிள் செக்ஷன், விமன்ஸு, ட்ரைப்ஸ்ன்னு படிப்பீங்க. அப்போது இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவங்கள பற்றி பெருசாக கவிதைகள் இருக்காது. பட் அவங்கள பற்றிலாம் எல்லாரை பற்றியும் ஒரு கவிதைகளை அழகாக எழுதி பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க, இயற்கையை ரசிக்கிற மாதிரி. இதை கருப்பு மலர்கள் எப்படி இருக்குன்னா, அவருடைய கவிதை வரிகள் எல்லாத்தையும் வாசிக்கிறப்ப எக்ஸாக்டாக நம்ம மைண்டில் எல்லாமே அது ஓடிக்கிட்டே இருக்கும். சே இப்படி எழுதியிருக்காரு அப்படி எழுதியிருக்காருன்ட்டுன்னு. இப்போது வால் முளைத்த மண்ணே அப்படின்னு இருப்பார். வால் முளைச்சிருக்கும், மண்ணுக்கு வால் முளைச்சிருந்தா அது பேர் தான் புல்லுங்கிறாரு. அப்படிலாம் எழுதியிருப்பார். உன்னை பனித்துளியின் படுக்கையறை என்பேன்பார். அப்போ அதில் நமக்கு இமேஜினரியாக எப்படி போகும்னா, அந்த புல் மேலே ஒரு ட்ராப் இருக்குது சார், டியூ ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த இமேஜினரியாக எழுதியிருப்பார். இதே மாதிரி நான் என்ன சொன்னேன், புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி எழுதியிருக்காரு. ஒரு விபச்சாரி அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதில் எழுதியிருப்பார், நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் அப்படின்னு எழுதியிருப்பார். அடுத்த லைனை என்ன எழுதியிருப்பாருன்னா, ஆடை வாங்குவதற்காக. இந்த மாதிரி சொசைட்டி திங்கிங்கை பயங்கரமாக எழுதியிருப்பார். இந்த ரெண்டே வரி சொன்னேன், இதை யோசிச்சு பாருங்கள், இதுக்கு பின்னாடி எவ்வளோ டீப்பான மீனிங் இருக்குன்னு. நிர்வாணத்தை விற்பனை செய்கின்றோம், எதுக்கு, ஆடை வாங்குவதற்காக அப்படின்னு அவங்களுடைய கஷ்டத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ யாருமே எழுதாத ஒரு சில ஜேர்னரை டச் பண்ணி ரொம்ப போல்டாக எழுதினது தான் இந்த இலக்கியம். இது என்னது, கவிதை. மொத்தமே இவ்வளோதான், 3 தான். செகண்ட் பேப்பருங்கிறது இதில் இருக்க எல்லாத்தையும் என்ன 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 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் இருக்காதுன்னா படிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போது அடுத்த ஆப்ஷனலில் இப்போ தமிழ் ஆப்ஷனல்னே என்கிட்ட அடுத்து பெரும்பாலான பேர் இவ்வளோ வருஷமாக நான் எடுக்கிறேன்ல கேட்ட குவரிஸை தான் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஒன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பற்றி கேட்டிங்க, இன்னொன்று ஸ்கூல்லேருந்து படிக்கிற பற்றி கேட்டிங்க, ரெண்டையும் சரி பண்ணலான்ட்டு. மூணாவது சார் இது ஜிஎஸோட ஓவர்லேப் ஆகுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. அடுத்து கேட்பீங்க நீங்கள் என்ன ஆப்ஷனல் வேணால் எடுத்துக்கோங்க, அதை பற்றி நான் பேசலை. அப்போ இங்கே வந்து நீங்கள் ஜிஎஸ் கிளாஸுக்கும் வரதானே போகிறீங்க, ஜிஎஸ் கிளாஸ்க்கு வரதான் போகிறீங்க. எப்படியா இருந்தாலும் இப்போ ஹிஸ்ட்ரினா உங்களுக்கு 20 கிளாஸ் எடுக்க போகிறாங்க, 40 கிளாஸ் எடுக்க போகிறாங்க. பாலிட்டினாலும் ஒரு 20-40 கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஜாகிரஃபினாலும் 40 கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஓவர்லேப்பிங் அப்படிங்கிறது ஒரு சில ஆப்ஷனலுக்கு அப்படி இருக்கலாம், ஏன் ஆப்ஷனலுக்கு இப்படி இருக்கலாம். ஓகேவா? இது படிக்கிறது கம்மியாக இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம், எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓவர்லேப்பிங் அது இது படித்தா உனக்கு ஜிஎஸ்ஏ நீ பாஸ் ஆயிடுவேன், இது படித்தா உனக்கு ஐஏஎஸ்ஏ தந்துடுவான்னு சொல்ல. ஆப்ஷனல் வரீங்க, ஆப்ஷனலுக்கு மார்க் விடுவோம். பட் நம்ம இவ்வளோ நேரம் பேசினதே யோசிச்சு பாருங்கள். ஒரு சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், இந்த புக்காக இருக்கட்டும், கண்ணன் பாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய புக்ஸு ரீட் பண்ண அந்த லிட்ரேச்சர் சென்ஸ் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக எப்படி உங்களுக்கு எஸ்ஏ வராமல் போகும்? எஸ்ஏனாலே ஒரு கட்டுரை தானே. அப்போ நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக நிறைய ரீட் பண்ணுறப்ப இப்படி எசன்ஸாக இவர் எழுதியிருக்காரு. கம்பரோடைய கவிதையை படிச்சுட்டு எனக்கு கவிதை எழுத தெரில அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுலேருந்து 2 வரியை இங்கிலீஷில் அப்படியே மாற்றி போட்டு எழுதிட்டு அவ்வளோதான். சொல்கிற புரியுதா? பாரதியாருடைய கவிதையை படிக்கிறப்ப ஒரு புரட்சிகரமாக இருக்க போகுது, எனக்கு தெரியலேன்னு வராது. அப்போ இந்த எஸ்ஏ ரைட்டிங் இது எப்படி யூஸ் ஆகும்னா, இதை ஒழுங்காக படிக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியாமல் நிறைய ரீடிங் ஹேபிட் வந்துடும். அந்த ரீடிங் ஹேபிட்டை வச்சு ஒரு லிட்ரேச்சரை இந்த மாதிரி ரசிக்க முடியும், இந்த மாதிரி எழுதுனா பஞ்ச் டயலாக் கொடுக்க முடியும், இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸை நம்ம கன்வே பண்ண முடியும். அந்த ஆர்டரை வந்து இதில் புரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்ட்டாக பார்த்தீங்கன்னா இதே இதை நான் ஓவர்லேப்பிங்காக சொல்லலை, ஓவர்லேப்பிங் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். எத்திக்ஸுங்கிறப்ப என்னங்க, அறவியல் தானே. இதில் இந்த நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லாம் அறங்களை பற்றி பேசியிருக்குமா, இல்லாட்டி வேணாம் எல்லாமே கெட்டதை பற்றி பேசியிருக்க போதா? எல்லாமே சோஷியல் வேல்யூஸ், எல்லாமே எத்திக்ஸ் பற்றி தான் பேசியிருக்க போகுது. அதை எப்படி சார் எத்திக்ஸ் ஆன்சராக மாற்றுவேன்? அது எத்திக்ஸ் அப்போ நம்ம பார்ப்போம். எத்திக்ஸ் கிளாஸ் அப்போ ஒரு சில இதெல்லாம் சொல்லித்தரேன், எப்படி இது கோட் பண்ணி தான் எழுத போகிறோம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அந்த 3 பார்ட், எது மொழியியல், இலக்கிய வரலாறு, அடுத்து கலாச்சாரம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 19 புக்கு சின்ன புக்காக இருக்கும். இது பார்த்தாலே இது முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம்? இவ்வளோ நேரம் சிலபஸ் பற்றி பேசினேன், இதுக்கு நான் தேவையில்லை. எனி தமிழ் லிட்ரேச்சர் டீச்சர், எனி அகாடமி எல்லாமே சொல்லிடுவாங்க. நம்ம எங்கே இங்கே யூனிக் ஆகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நம்ம எங்கே இங்கே யூனிக் ஆகிறோன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு புக்கு தமிழ் லிட்ரேச்சர் ஹவு டு ப்ரிப்பேர்னு. நீங்கள் எல்லா ஆப்ஷனலுமே இருப்பீங்க, எனி ஆப்ஷனல் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். 250 பேஜுக்கு ஹவு டு ப்ரிப்பேர்னு ஒரு புக் இருக்கா சார்? நோட்ஸே அவ்வளோ இருக்காதே சார். எங்கள் இதில் நோட்ஸ் கம்மியாக இருக்கும். பட் ஹவு டு ப்ரிப்பேர்னு சொல்லிட்டு 2 புக்கு நானே தான் எழுதினேன். அந்த புக்கு வந்து இதில் கொடுத்துருப்பேன். எதுலனா யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது. ஹவு டு ப்ரிப்பேர் தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு ரொம்ப டீட்டெயிலான புக்கு. ஒரு 250 பேஜஸ் இருக்கும். ரீட் பண்ணிங்கன்னா இதுவே பாதி நோட்ஸ் மாதிரி ஆயிரும், அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். இது லாஸ்ட் இயர் டாப்பர், நான் டாப்பர் பேர்லாம் அப்புறம் அப்படியே வருஷம் சொன்னால் போயிட்டே இருக்கும், அதனால் அவங்களெல்லாம் சொல்லலை. லாஸ்ட் இயர் டாப்பர், லாஸ்ட் இயர், இந்த மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய சீனியர்ஸு, ஜூனியர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் அந்த மெசேஜ்லாம் காட்டல, வேணாம், இதுதான் பெஸ்ட்டு புக்காக இருந்திருக்கு ஹவு டு ப்ரிப்பேர். இதுலேயே நமக்கு எப்படி இருக்குன்னா, ஏன் இந்த ஹவு டு ப்ரிப்பேரை பற்றி நான் பெருசாக பேசுகிறேன்னா, இது நம்ம ஓப்பன் சோர்ஸாக போட்டதுக்கு ரீசன், இதில் என்ன வேணால் பாருங்கள், எப்படி வேணால் எழுதுங்க. அப்போது ஹவு வி ஒர்க்டு அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு புக்கை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ, ஏன்னா இன்ட்ரெஸ்டட் பசங்க தான் எடுத்து போய் படிக்க போகிறீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் அவன் ஆப்ஷனல் படிக்க போகிறான். இது நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பேப்பர் 1க்கு 1 பேப்பர் 2க்கு 1 ஹவு டு ப்ரிப்பேர்னு. இதை எடுத்து ஃப்ரீயாக இருக்கப்போ வாசிச்சு பாருங்கள். இனிஷியலாக வாசிக்கிறப்ப, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நீங்கள் வாசிப்ப ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். இது எனக்கும் தெரியும்ல, வாசிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னா எழுதுறது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன ப்ராக்டிசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆப்ஷனல் கிளாஸ் வர்றப்ப ஒரு சில பேர்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 days 15 days வந்து அந்த வாசிக்கிறது எழுதுறது மட்டும்தான் ப்ராக்டிஸ். இதே என்ன பண்ணிடுவீங்கன்னா, சில பேர் வந்து உங்கள் சீனியர்கிட்ட கேட்டு ஒரு ஆர்வ கொள்ளார, சார் நானும் தமிழ் ஆப்ஷனில் வந்துடுவீங்க, எழுத தெரியாது, சுத்தமாகவே தமிழே தெரியாது. கண்டிப்பாக அவங்கள வந்து நான் வேறு ஆப்ஷனில் மாற்றி விட்ருவேன், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா வருஷம் நான் எத்தனை பேரை மாற்றி விட்ருக்கேன்னு மட்டும் கேளுங்க. ஏன்னா ஒரு ஆர்வத்தில், சார் நீங்கள் தமிழ் ஆப்ஷனில் எடுக்கிறீங்க அதனால் நானும் வந்துடுறேன்னு வருவான். அவனை ஒரே வாரத்தில் இல்லை உனக்கு இந்த ஆப்ஷனல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ ஆனால் செட் ஆகிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு வருஷம் ஏதாவது ஒரு ஆப்ஷனல் படிச்சிருவான், அடுத்த வருஷம் வந்து என்கிட்ட, சார் நானும் தமிழ் படிக்கிறேன் சார், என்னையும் சேர்த்துக்குங்க சார் அப்படின்னு வருவான். ஸோ சூஸ் பண்ணுறது இதை பார்த்துக்கோங்க. இது எழுதவே வரலைன்னா நான் கண்டிப்பாக உங்களை இதில் சேர்த்துக்க மாட்டேன். அதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் நானே கொடுக்குறேன். இதை எழுதுப்பா, இந்த ஒரு மாதிரி ஒரு கட்டுரை எழுது, ஒரு பக்கத்துக்கு எழுது, 2 பக்கத்துக்கு எழுதுன்னு. அடுத்த ஆப்ஷனலுக்குன்னு சிங்க் ஆவீங்கள, ஒரு இதில் இருக்க எல்லாரும் வர மாட்டீங்க, இதில் இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வருவீங்க, அப்போ பார்த்துக்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேங்க் நானே எல்லாமே கைப்பட எழுதுறது தான், அதனால தான் ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும். லாஸ்ட்டு
எத்தனை வருஷமானா 1979லேருந்து என்கிட்ட கொஸ்டின் பேங்க் இருக்குது. அந்த கொஸ்டின் பேங்க் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு இதை எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த குறுந்தொகை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த குறுந்தொகை அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா கிளாஸ் எடுக்க போகிறேன். கிளாஸு ஆப்ஷனல் கிளாஸில் எடுக்க போகிறோம். அது 1 or 2 கிளாஸ் 5 கிளாஸஸ் கூட எடுப்பேன்னு வச்சுக்கோங்க. 5 கிளாஸில் வாட் இஸ் தட் அப்படிங்கிற பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருது. அதுக்கப்புறம் இருங்க அவர் எந்திரிக்கிறாரு, கொலை குத்தம்லாம் பண்ணல, எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க, முறைச்சி பார்க்குறாங்க, யாராவன் எனக்கு வசிக்கிறப்ப அவன் மட்டும் ஓடுறான் அப்படின்னு. அப்போ குறுந்தொகை அப்படின்னா எனி சிலபஸில் ஏதாவது ஒரு டாபிக். இது வந்து நான் எம்எஸ்எல்பியில் வந்து சொல்லுவேன் எப்படி நீங்கள் உங்கள் ஆப்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. என் ஆப்ஷனில் வச்சு மற்ற ஆப்ஷனலுக்கு சொல்லுவேன். இப்போ குறுந்தொகைன்னு ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டோம், ஒரே ஒரு பார்ட். இதை பற்றி கிளாஸ் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு, நோட்ஸ் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, கொடுத்துருவேன். இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் எக்ஸாமில் எப்படி சார் நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் ஃபெச் பண்ண முடியும்? அப்போ 1979லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டினையும் குறுந்தொகையில் கம்பைல் பண்ணிடுவேன். அது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ரிப்பீட். அப்போ அந்த குறுந்தொகையோட கொஸ்டின் பேங்கை ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். இந்த சிலபஸில் இந்த லைனா இந்த கொஸ்டின் பேங்க் கொடுத்துட்டு தான் கிளாஸ் ஆரம்பிப்பேன். அப்போ கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப அந்த கொஸ்டின்ஸை மட்டும் என்ன பண்ணுவேன்னா டெஸ்ட்டாக இங்கே வச்சு எழுத வச்சு எல்லா கொஸ்டினுக்கும் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஆப்ஷனலில் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 28 கொஸ்டின் கேட்பாங்க. எனி ஆப்ஷனல், இது மட்டும் இல்லைங்க, ஆப்ஷனல் பேப்பர்னா 28 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் 19 தான் எழுதணும், மீதியை சாய்ஸில் விட்டுறலாம். அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லாக ரெடிமேட் ஆன்சர்ஸாக நம்ம இங்கே வைக்கிறப்ப என்ன ஆகுனா, நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே போயிட்டு ஒரு டெய்லரிங் ஜாப் பண்ணணும், அவ்வளோதான். என்ன கேள்வி கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதணுமே தவிர இதை ஃபஸ்ட்டாக போட்டு எழுதுவோம், அதை செகண்ட் போட்டு எழுதுவோம், இது தேர்ட் எழுதுவோம். நம்ம ரெடிமேட் கொண்டு போகிறப்ப 1 2 3 மாறி இருக்கும், இங்கே 2 1 3ன்னு எழுதிக்கலாமே தவிர ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கப்போ ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறோம், இந்த கொஸ்டினாக நான் எழுதியிருக்கேன், இதுவா நான் எழுதியிருக்கேன், இதுவா ஸ்லைட்லி சேஞ்சு, ஓகே அதை மாற்றி எழுதிடுவோம். அப்போ மட்டும்தான் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் யூபிஎஸ்சியில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கொஸ்டின் கம்ப்ளீஷன், பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ண முடியும். இதுக்கு மட்டும் இல்லை, ஜிஎஸ்க்கு அடுத்து உங்களுக்கு எத்திக்ஸ்க்கும் நான் தானே வருவேன். அப்பயும் சொல்கிறேன் பாருங்கள், எத்திக்ஸ் இஸ் லென்த்தி பேப்பராக இருக்கும், பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன அப்படின்னா இங்கேயே நீ ரெடிமேடாக ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோ. ரெடிமேட் ஆன்சர் எப்போ நம்மளால் ரெடி பண்ண முடியும்னா சப்ஜெக்ட் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ரெடிமேட் ஆன்சர் ரெடி பண்ண முடியும். அப்போ என்னென்ன கொஸ்டினுக்கு ரெடிமேடாக ஆன்சர் ரெடி பண்ணுன்னா கொஸ்டின் நானே கொடுத்துருவேன், ஆன்சரும் நானே கொடுத்துட்றேன், டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அதை நீ டெய்லி வந்து எழுதி கொடுத்தா மட்டும் போதும். அதில் தப்பாகவும் 50 டெஸ்ட்டுக்குள்ளே என்ன ஆயிரும், கண்டிப்பாக திருந்திடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், எரர் ஃப்ரீயாக நம்ம அங்கே போகிறப்ப எழுதலாம். அதை தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். ஒரு பார்ட்டுக்கும் வெறும் ஜஸ்ட் கொஸ்டின் பேங்க்னு போடாமல் ரிப்பீட்டேட்டிவாக என்னென்னலாம் கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னென்ன ப்ரிடிக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்போது நான் எல்லா வருஷமே சேலஞ்ச் பண்ணுவேன். கொஸ்டின் பேங்கும் எங்கே இருக்குன்னா நான் ஓப்பன் குரூப்பில் போட்டேன், ஆல்ரெடி இருக்குது. உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போ ஆகஸ்ட் மாதம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஆகஸ்ட் தானே, ஆகஸ்ட்டில் மெயின்ஸ் வரட்டும். தமிழ் ஆப்ஷனல் பாருங்கள், இதிலேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்கள். மோரார்லெஸ் எல்லாமே வந்துடும், 99% வந்துடும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மாறி வருதா, சாய்ஸில் விட்டு வந்துரு, யார் வேணாங்கிறா, சாய்ஸில் விட்டு அப்படியே எழுதிடலாம். நான் முன்னாடியே ஆல்ரெடி ஓப்பன் குரூப்பில் போட்டேன் பாருங்கள். அப்போது இங்கே ஆன்சர் எழுதணும். இது வந்து என்னென்னா ஆன்சர் ஷீட்டு, உங்கள் சீனியர்ஸ் எழுதுன ஆன்சர் ஷீட். டாப்பர் ஆன்சர் காப்பி சார், டாப்பர் ஆன்சர் காப்பின்னு கேட்பீங்க. தமிழில் டாப்பர் ஆன்சர் காப்பிலாம் எங்கேயுமே நெட்டில் கிடைக்காது. நீங்கள் வந்து மற்ற ஆப்ஷனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நெட்டில் கிடைக்கும். ஆனால் நம்மள்ட்டே வந்து ஏகப்பட்ட டாப்பர்ஸோட ஆன்சர் காப்பீஸ் இருக்குது. அது சில ரெஃபரன்ஸ் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள், எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்க்குறதுலாம். இதுக்கு நம்மள்ட்ட 2 புக் இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் நான் ஓப்பன் சோர்ஸாக கொடுக்கல, ஆன்சர் ஷீட்ஸ் மட்டும். மற்றெல்லாம் ஓப்பன் சோர்ஸில் இருக்கும். ஆன்சர் ஷீட் கொடுக்க மாட்டேன், கேட்காதீங்க. இது வந்து என்னென்னா நம்மளுடைய ஒர்க் ஷீட் ஸ்ட்ராட்டஜி. ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சாப்டரில் இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ், இப்போ 17ஆம் தேதி நம்ம டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது 26 டெஸ்ட் வச்சுருக்கேன் இந்த வருஷம் பசங்களுக்கு. அந்த 26 டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பாசிபிள் கொஸ்டின் சாப்டர் வைஸ் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஸ்டாக் பாயிண்ட்ஸாக, இதுக்கு என்ன சைட் ஹெட்டிங் போடலாம், இதுக்கு என்ன டேட்டாஸ் இருக்கலாம், இதுக்கு இந்தந்த பாயிண்ட்ஸ் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி வெளியிலே வராது. இதை மட்டுமே லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு இதை ரிப்பீட்டேட்டிவாக பார்த்துட்டு போனால் ஆப்ஷனல் கேக் வாக். ஆப்ஷனல்ங்கிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு, ஆனால் அதை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக முடிச்சிடலாம் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி. நான் இங்கே வந்து என்ன திருப்பி அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன்னா, யூபிஎஸ்சின்னு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கடல். அதெல்லாம் நம்மளால் இப்போதைக்குன்னு முடிக்க முடியாது. அதில் யூபிஎஸ்சிக்கு மார்க் வாங்குகிற ஸ்டைலில் நம்ம படிக்கிறத ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்கிரேடேஷன் இதெல்லாம் அப்பப்போ பார்த்துட்டே இருக்கலாம். இதோட பெரிய பியூட்டி, இன்னொரு பியூட்டி என்னென்னா, சிலப்பதிகாரத்தை நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் சேர்க்க முடியாது. ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு போயிட்டார். திருக்குறளில் என்னங்க கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போது? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் நான் இப்போயே படிச்சுட்டு வச்சுட்டேன்னா ஒரு 5 மாதம் கழிச்சு மறந்துடுவேனே சார். மறக்க தான் செய்யும் எல்லா சப்ஜெக்ட்டும். திருப்பி எடுத்தால் ஞாபகம் வரும். திருப்பியும் 20 டெஸ்ட் எழுத போகிறீங்க எப்போ, ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ். அப்போ நமக்கு ஞாபகம் வரும்.
ஆனால் கரண்ட் அப்டேட்ஸ்க்கு என்ன சார் பண்ணுவேன், ஒரு அப்டேட்டு கரண்ட் இருக்காது. அப்படி கரண்ட் அப்டேட்டில் நான் என்ன பண்ணி வச்சுருப்பேன்னா, இவ்வளோ வேலை பார்த்து நான் அதை பண்ணி கொடுக்க மாட்டேனா, கண்டிப்பாக அதையும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தினமணி பேப்பரில் சென்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ் மணின்னு எவ்ரி சண்டே அப்டேஷன் வரும். அதோட லாஸ்ட்டு 6 இயர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. அப்போது அது எல்லாமே நான் கிளாஸில் எடுத்துருவேன். ஸோ அப்டேஷன் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ சாகித்ய அகாடமிக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க லிட்ரேச்சர், அது என்னப்பா புக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ நான் சொல்லிடுவேன், அதோட கரெக்ஷன் சொல்லிடுவேன். பேப்பரில் எப்படி காட்டணும், படித்த மாதிரியே எழுதிட்டு வந்துடணும், அவ்வளோதான். முடிஞ்சால் படிச்சிருங்க. இன்டர்வியூ போகிறப்ப புக் ரீடிங் இஸ் மை ஹாபி சார், தமிழ் ஆப்ஷனல் மை லிட்ரேச்சர், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புக் ரீடிங் ஹாபி தான், புக்கை எப்படியா இருந்தாலும் படிக்க தான் போகிறீங்க, அது புக் ரீடிங்காக ஒரு ஹாபியாக டெவலப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ரொம்ப டைம் எடுக்காமல் ஏன் குயிக்காக முடித்தேன்னா இதான் முடித்தேன். எனி டவுட்ஸ் கேளுங்க, ரிமைனிங் பீப்புள்ஸ் கிளம்புங்க. தேங்க்யூ. கிளாஸஸ் அப்போ பார்ப்போம். ஏதாவது சொல்லணுமா? தேங்க்யூ. 45 minutes பிரேக்கா, அதுக்கப்புறம் அதர் ஆப்ஷனல்ஸ் கண்டினியூ ஆகுமா? ஏன் ஆப்ஷனல் முடிஞ்சிருச்சு, என்ன திட்டாதீங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கேட்டு போங்க. ஆன்லைனில் டவுட் இருக்கா? ஓகே, கேட்கலாம். அது நான் பார்த்துக்கிறேங்க. கிளாஸ் வர வர எழுத அதுக்கு ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன வேணும் அது டவுட்டு? வெரி குட். ஆன்லைனில் நிறைய ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, என்னென்னு சொல்கிறேன். சின்ராசு வெல்கம், ராஜன் வெரி குட். ஆமாம், அகத்தியர். தமிழ் ஆப்ஷனல் எல்லா ஆப்ஷனலுமே ஒரே டைமில் தான் நடக்கும். மார்னிங் 7 o'clock இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பண்ணலைன்னா சொல்லுங்கள், அட்ரஸ் பண்ணுறேன். அதெல்லாம் நானே சொல்லிட்டேனே, கிளாஸ்க்கு வரப்போ மீதி எல்லாம் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்டு? இந்த 2
அதனால் இன்னும் கொஞ்சம் குழப்புவதற்காக பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய ஆப்ஷனல் சப்ஜெக்டுக்கான ஓரியன்டேஷன் நடக்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க. டிகிரி என்னென்னலாம் இப்போதைக்கு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா, பேசாமல் டிகிரி இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சில நேரம் சில பேருக்கு தோணும். இப்போ எடுத்து படித்த டிகிரியை பேசாமல் மாற்றலாமான்னு தோணும். காலேஜில் என்ரோல் பண்ண டிகிரியை மாற்றிடலாமான்னு தோணும். இதெல்லாம் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் சிவில் சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளே வர்றப்ப நம்ம ஒரு சப்ஜெக்டை பற்றி ஒரு பர்செப்ஷன் வச்சுருந்துருப்போம். இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தானே இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் தோணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தோணிக்கிட்டே இருக்கும். ஆல்வேஸ் வந்து வி ஷுட் டெல் ஆப்ஷனல் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் நிறைய லோட் பண்ணி நம்ம அவங்கள வந்து நிறைய யோசிக்க வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தெளிவான ஒரு டிசிஷனோடு அவங்க வெளியில் வருவாங்க. அந்த ஆப்ஷன் எடுக்கிறப்ப ஒன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றணுன்ற ஒரு முடிவு அவங்களுக்கு வராது. ஏன்னா எல்லா ஒரு அந்த செக் பாக்ஸையும் டிக் பண்ணுவாங்க. அதனால் வி கிவ் யூ டைம். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் நல்ல டைம் இருக்குது டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம இன்றைக்கி ஓரியன்டேஷன் ஆரம்பிச்சுட்டு 22 அல்லது 23 தான் 25ஆந்தேதி தான் மேக்ஸிமம் அட்மிஷனே ஓப்பனே பண்ணலான்னு இருக்கேன். அது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. நீங்கள் பேமெண்ட்டே கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து சப்ஜெக்டை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் வாங்குவாங்க. ஆனால் அதுவும் கூட நீங்கள் சீக்கிரமாக முடிவு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் அதையும் வாங்க வேணான்ருக்கேன். அவசரப்பட்டு முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ யூ டேக் யுவர் ஓன் டைம். 25th மார்னிங் வில் ஓப்பன். ஸோ நம்ம அகாடமியில் 25ஆந்தேதி தான் ஆப்ஷனுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகுது. 30ஆந்தேதி அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஆப்ஷனலுக்கு. ஸோ 25th to 30th அந்த 5 daysக்குள்ளே யூ ஹவ் டு submit your application form for the optional subject. அது வந்து டோட்டலாகவே நியூ கோர்ஸு, ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ஃபார்ம். மறந்துடாதீங்க. ஆல்ரெடி இல்லை சார் நான் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் KingMakers தான் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் யுவர் PCM GS and CSET கோர்ஸோடைய ஸ்டூடெண்ட்டு, நாட் ஃபார் தி ஆப்ஷனல். அதுக்கு யூ ஹவ் டு சப்மிட் தி ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஃபில்லப் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸுக்கு சப்மிட் பண்ணணும். அந்தந்த கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு அதை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம் ஆப்ஷனல் சப்ஜெக்டுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை. ஸோ அகெயின் நான் சொன்னது மாதிரி KingMakers இஸ் கோயிங் டு ப்ளே ஏ ஃபெசிலிட்டேட்டர் ரோல். எதுக்கு? ஆப்ஷனலுக்கு. ஓகே, PCMோடைய GS and CSAT அது வந்து அகாடமி முழுக்க இன்வால்வ் ஆகி நடத்துகிற ப்ரோக்ராம். ஆப்ஷனலில் பொறுத்தளவில் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் அவங்க கொண்டு போகிற ப்ரோக்ராம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் KingMakers IAS Academy இஸ் கிரியேட்டிங் ஏ பிளாட்ஃபார்ம். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டிகிட்ட படிக்கணும் அப்படின்றதுக்காக வி ஆர் அரேஞ்சிங் எவ்ரிதிங். ஃபைன். இப்போது அடுத்து என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம்? இப்போ செகண்ட் ஹாஃபில் என்னென்ன ஆப்ஷனல்? ஆந்த்ரோபாலஜி. அடுத்து அக்ரி. அடுத்து அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருப்பீங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், 2 சப்ஜெக்டோடு நிறுத்திட போகிறேன். ஓகே, ஏன்னா இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இன்னொரு 2 சப்ஜெக்டை வந்து நாளைக்கு வச்சுக்கலாம். 2 ப்ளஸ் இந்த முறை நவரத்னாஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இன்னும் ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸையும் நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு இருக்கேன். நாளைக்கும் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஐடியா கொடுக்கலாம், லாக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம், எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஐடியா கொடுத்து இன்னும் கொஞ்சம் குழப்பலாம் அப்படின்னு காமர்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். நான் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற டிசிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே குழம்பு இருக்கும் சார், நீங்கள் வேற சார், அப்படிதானடா? எஸ், அப்படிலாம் இல்லை. எஸ், குட். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, மீன் பிடிக்கணும்னா குட்டையே. எஸ், ஸோ வி ஹவ் டு கேட்ச் த ஃபிஷ். ஸோ வி ஹவ் டு டூ சம்திங். ஃபைன். இப்போ இந்த சப்ஜெக்ட்
இந்த செகண்ட் ஹாஃபில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஆந்த்ரோபாலஜி. இந்த ஆந்த்ரோபாலஜி சப்ஜெக்டை பற்றி ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து கேள்விப்படுவீங்க. சார் இப்படி ஒரு சப்ஜெக்ட்லாம் எங்களுக்கு காலேஜ் படிக்கிறப்ப தெரியாது. உண்மை தானே? ஏதோ புதுசாக இருக்குது, இந்த வேர்டே புதுசாக இருக்குது. எல்லாரும் பிகாம் சொல்லுவாங்க, பிஇ சொல்லுவாங்க, பிடெக் சொல்லுவாங்க, பிஎஸ்சி சொல்லுவாங்க. பட்டு இந்த ஆந்த்ரோபாலஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பிஏல வருமா பிஎஸ்சியில் வருமா ஃபஸ்ட் அதை சொல்லுங்கள். அப்படி தான் நம்ம ஆரம்பிப்போம் இந்த சப்ஜெக்டை. அப்படிப்பட்ட சப்ஜெக்ட். ஆனால் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் சப்ஜெக்ட் இன் தி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். பயங்கர ஃபேமஸான ஒரு சப்ஜெக்ட் இந்தியாவில். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சத்யபால் சார், தீபக் சார் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிச்சார். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்படி ஒரு ஹையஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஷனில் இருந்துச்சோ அதே போல் பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஆந்த்ரோபாலஜி. இந்த ஆந்த்ரோபாலஜி ஏன் அந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, ஆர்ட்ஸ் படிக்கிற பையனும் எடுத்து பாஸ் பண்ண முடியும், சயின்ஸ் படிக்கிற பையனுக்கும் பயங்கரமான ஒரு அட்வான்டேஜஸ் அதில் இருக்கும். ஒரு சின்ன ஏரியா சயின்ஸ் வரும், ஆர்ட்ஸ் வந்து மேஜர் ஏரியா வரும். 60-70% வந்து கம்ப்ளீட்டாக ஹியூமனிட்டிஸ். ஒரு 30% வந்து +1 +2ல் பயோமேத்ஸ் படித்த பையனுக்கு ஜுவாலஜி ஏரியா வந்து லைட்டாக டச் ஆகும். ஸோ ஜுவாலஜி யாரெல்லாம் படிச்சிருந்தானோ, நீட்டுக்கு எவனெல்லாம் படிச்சிருந்தானோ பையன் அத்தனை பேரும் டக்குன்னு ஆந்த்ரோபாலஜி எடுத்துருவான். ஏன்னா ஆல்ரெடி 30-40% சிலபஸ் முடிச்சாச்சு. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜஸ் அந்த பசங்களுக்கு இருக்கும். 60% வந்து ரிமைனிங் ஏரியாஸ் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் மிச்ச ஏரியாவில் வர்றது மாதிரி இன் ஜென்ரல் ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியாவாக இருக்கும். அகெயின் ஷார்ட்டஸ்ட் டூரேஷனில் முடிக்கக்கூடிய சப்ஜெக்டு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சென்னை கார்பரேஷனில் கமிஷனராக இருக்கிறாரு என்னுடைய ஸ்டூடெண்ட், டெப்டி கமிஷனராக இருக்கிறாரு என்னோடய ஸ்டூடெண்ட் சிவகிருஷ்ணமூர்த்தி IAS. அவர் வந்து ஒரே ஒரு புக்கு தான் வச்சுருப்பார், இவ்வளோ தான் மொத்தமே. ஓகே, he got 310 மார்க்ஸ். எதில்? ஆந்த்ரோபாலஜியில். ஓகே சார், அந்த புக்கு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார், நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம். எதுக்கு சார் நாங்கள் பிரபாகர் சார்கிட்ட படிக்கணும், அந்த நோட்ஸே நாங்கள் படித்து பேசாமல் 310 மார்க்ஸ் எடுத்துடுறோம், அதானே தோணுது. கரெக்ட்? அந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் அது. ஸோ இந்த சப்ஜெக்டை நிறைய பேர் பேசிக்கலி மெடிக்கல் சயின்ஸ் முடித்த எல்லா டாக்டர்ஸுமே அவங்க எடுக்கக்கூடிய முதல் ஆப்ஷனல் வந்து எதுவாக இருக்கும்னா ஆந்த்ரோபாலஜியாக இருக்கும். அதே போல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் முடித்தவங்க முதல் சாய்ஸ் அவங்களோட இது வந்து ஆந்த்ரோவாக இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குதை இந்த பேப்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்துருக்கேன். ஷார்ட் டூரேஷனில் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு அகெயின் இந்த சப்ஜெக்டை நிறைய பேர் எடுப்பாங்க. ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் டெக்னிக்கல் டாபிக்ஸ், மிச்சம் எல்லாமே வெரி வெரி ஜென்ரல் டாபிக்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னாலையும் இதை வந்து எடுப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து அகெயின் எடுக்க போகிற பர்சனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அகாடமியோடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் அதோடைய ஹெட், இண்டிவிஜுவல் மென்டாரிங், கிளாஸ் ஷெட்யூலிங், தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி the most expected question for prelims as well as mains அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஈஸி டு அப்ரோச் அப்படின்னு இருக்கக்கூடிய, அக்சசிபிலிட்டி எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய ஃபேக்கல்ட்டி, நம்மளுடைய ஆந்த்ரோபாலஜி ஃபேக்கல்ட்டி மிஸ்டர் பிரபாகரன் சார். பிரபாகரன் சார் வந்து அவர் வந்து நிறைய மெயின்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் கூட நம்மளுடைய வாணிமஹால் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க யாராக இருக்கீங்களான்னு தெரியல, ஒரு ஃபெலிசிட்டேஷன் செரமனி நடந்தது. எத்தனை பேர் வந்தீங்க? 1 2 3 4. அங்கே கிரண் அப்படின்னு கிரண் பத்மநாபன் ஒருத்தர் வந்து பேசினார்ல, கிரண் பத்மநாபன் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து சாரை பற்றி தான் பேசியிருந்தார். அந்த பேப்பர் கரெக்ஷன் எனக்காக கூட பக்கத்தில் உட்காந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து நான் இன்றைக்கி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரபா அண்ணா தான் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு பேர் வந்து வெறும் பிரபான்னு சொல்ல மாட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்டு பிரபா அண்ணா பண்ணுவாங்க. முத்தரசி அதே போல் கண்டினியூஸாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்க்கும் சார் தான் வந்து மென்டார் கம்ப்ளீட்டாக. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு முறையும் எல்லா டைமே சர்வீஸ்
இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் இந்த முறை வந்து ஐபிஎஸ். ஓகே, இப்படி ஒவ்வொரு முறையுமே சர்வீஸில் தான் அந்த பொண்ணு கிடச்சிட்டே இருக்குது. அதுக்கும் ஒரு முக்கியமான மென்டாராக இருக்கக்கூடிய பர்சன் தான் பிரபாகரன் சார். ஸோ வெரி ஹம்பிள், வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி ஹானஸ்ட், வெரி டிரான்ஸ்பரண்ட், வெரி எத்திக்கல், வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன். மனசில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு சொல்லிடுவார், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான பர்சன் வந்து பிரபாகரன். ஸோ நான் அதை எடுக்கிறேன், இப்படி தான் எடுப்பேன், இதுதான் சப்ஜெக்ட்டு, ஓகே பிடிக்கிறவங்க வாங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட். என்ன அந்த மாதிரி சொல்லக்கூடிய பர்சன் வந்து பிரபாகரன் சார். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த சப்ஜெக்டை பற்றி நான் சொல்லிட்டேன், அதோட இம்பார்ட்டன்ஸ். இந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய பர்சனை பற்றியும் சொல்லிட்டேன், அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ காலையிலேருந்து நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர், மோஸ்ட் ஃபேமஸ் ஆப்ஷன் சப்ஜெக்ட். நான் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டும் ஒரு சில பேர் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நவ் ஓவர் டு பிரபாகரன். ஓகே, பாப்புலர் known as பிரபாகரன் அண்ணா. ஓகே, யா, தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் ஆல். வாய்ஸ் கிளியராக கேட்குதா? கடைசியில் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே, ஃபைன். தினேஷ் அந்த பிரிண்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஃபைன். இன்றைக்கி ஜஸ்ட்டு வந்து ஆந்த்ரோபாலஜி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பெருசாக கொண்டு போக முடியாது. பட் ஆந்த்ரோபாலஜி அஸ் ஆப்ஷனலாக எடுத்தால் என்னென்ன அட்வான்டேஜஸ்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், ஓகேங்களா? வாட் ஆர் த அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் ஆந்த்ரோபாலஜி? சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து மேஜராக மெயின்ஸ் எழுதுறதுல வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 15,000 மெம்பர்ஸ் வந்து எவ்ரி இயர் எழுதுவாங்க. 15,000 மெம்பர்ஸ் அதில் ஒரு 2-3 சப்ஜெக்ட் தான் வந்து அதிகமான பர்சன்ஸ் எடுப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து ஆந்த்ரோபாலஜியாக இருக்குது. ஆந்த்ரோபாலஜியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். அரௌண்ட் 1000 to 1200 மெம்பர்ஸ் மேலே எடுக்கிறாங்க. அதை தாண்டி சோசியாலஜி இருக்குது, பபாட் இருக்குது, பிஎஸ்ஐஆர் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரலாக வந்து இந்த 1000 to 1200 மெம்பர்ஸ் எடுப்பாங்க ஜென்ரலாக, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸ்கோரிங் ஏரியாவும் வந்து நிறைய ஏரியாஸ் சொல்லுவோம். ஸ்கோரிங் ஏரியாஸுங்கிற பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் கன்ஸ்டன்ட் சிலபஸ் வந்து கன்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதை தாண்டி பியாண்ட் போகிறது வந்து ரொம்ப ரேர். அப்போ 80% ஆஃப் சிலபஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா இட்ஸ் அரௌண்ட் ஸ்டாட்டிக்காக இருக்கும். 20% டைனமிக். அப்படியே தான் வந்து நமக்கு வந்து இந்த பேப்பரை வந்து இருக்கும் ஜென்ரலாக. இப்போ 80% ஸ்டார்டிங்கிறது பொறுத்த வரைக்கும் என்னென்னா வி ஹவ் கன்ஸ்டன்ட் சிலபஸ் இருக்கும். கன்ஸ்டன்ட் சிலபஸ்னால நோட்ஸ் ரெடி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். திஸ் ஆர் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் தட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து படிச்சிட்டிங்கனாலே ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து வி ஹவ் ஸோ மச் டைம், ஓகேங்களா? சம் ஆஃப் த இதில் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா டைனமிக் இருக்க வி நீட் டு அப்டேட். பட் இங்கே வந்து அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர்ஸை வந்து என்ரிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த திங்னு நம்ம சொல்லலாம். தென் வேறு என்ன சொல்லலாம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு டாப் 100 டாப்பர்ஸில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கிளியர் பண்ணவங்களையும் டாப் 100 டாப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் நிறைய பேர் வந்து ஆந்த்ரோபாலஜி எடுத்தவங்களும் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் செகண்ட் அண்ட் தேர்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பர் ரேங்க்கில் வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. மேஜரான ஸ்கோர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து ஆப்ஷனில் வந்து லைட்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. மேஜராக 500 மார்க்ஸ்க்கு வந்து 260 to 280 இஸ் எ குட் ஸ்கோர். இப்போ இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ எந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து போட்டாலும் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில் வந்து மார்க்ஸ் எவ்வளோ வருதுன்னா 260 to 280 மார்க்ஸ், ஓகேங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து 230 மார்க்ஸ் ஆப்ஷன் எடுத்துகிட்டு சர்வீஸ் வாங்குறாங்க, ஐஏஎஸ் வாங்கிருக்கவங்க இருக்காங்க ஜென்ரலாக, ஓகேங்களா? பட் ஆப்ஷன் பிளேஸ் மேஜர் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு தட். ஏன்னா வந்து 500 மார்க்ஸ்க்கு வந்து 260 மார்க்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஸ்கோரு. அதை வந்து நம்ம ஜிஎஸ்ல வந்து எடுக்க முடியாது, ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆப்ஷனில் வந்து நம்ம அந்த 260 to 280 வச்சுருந்தோம்னா நல்லா இருக்கலாம், ஓகேங்களா? அதில் எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரபிள் ஆப்ஷனில் தான் அரௌண்ட் 100 மெம்பர்ஸ் எழுதுகிற
பர்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50% வந்து பார்த்திங்கன்னா 250க்கு மேலே வந்து வாங்குறவங்க இருக்காங்க. பட் நம்ம காம்படிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஆந்த்ரோபாலஜி எடுத்தவங்களுக்குள்ள தான் காம்படிஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் அந்த ஆப்ஷனில் யார் இருக்காங்களோ அதுக்குள்ளே தான் காம்படிஷன் இருக்கும் தவிர ஓவரால் ஆப்ஷனில் காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரலாக. தீஸ் ஆர் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட். தென் சிலபஸ்க்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் பேப்பர் வந்துருச்சா? ஓகே ஃபைன். ஃபீடி இல்லை நான் எனக்கு ஒரு பேப்பர். இல்லை இல்லை வேணாம் பார்த்து. This is the syllabus of anthropology. ஓகேங்களா? What is called anthropology? Anthropology என்ன சொல்லுவோம்? What is anthropology? Any idea? Study of humans. ஓகேங்களா? ஆந்த்ரோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ். ஆந்த்ரோங்கிறது வந்து இட்ஸ் அ ஹியூமன். பாலஜிங்கிறது வந்து ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகே, ஹியூமன்ஸை பற்றி என்ன படிக்க போகிறோம் ஓகேங்களா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 2 பேப்பர் கொடுத்துருக்காங்க, பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பியூர்லி வந்து என்னென்னா த பேசிக்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி ஃபுல்லாகவே வரும். பேப்பர் 2 வந்து இந்தியன் ரிலேட்டடாக இருக்க ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா? அப்போ 2ஆக பிரிச்சிரும். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் ஐடியா அபவுட் ஆந்த்ரோபாலஜி. 2வது பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா இப்போ ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் சொல்லிட்டாங்க. ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு வியூ இருக்கும். நம்மளோட ஆரிஜின் வந்து எங்கேருந்து வரும்னா ஏப்ஸ்லேருந்து, குரங்குலேருந்து மனிதர்கள் வந்தாருன்னு ஒரு வியூ இருக்குது. சரி, ஓகே, அது உண்மையா இல்லையாங்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த ஆரிஜின் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அந்த ஸ்டடி ஆஃப் ஏப்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் வர மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரே சாப்டர் இருக்கும். அந்த சாப்டரில் வந்து என்ன சொல்லுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹியூமன்ஸுக்கும் ஏப்ஸ்க்கும் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃபிசிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபிசிக்கல் சிமிலாரிட்டிஸ்ங்கிறது வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரும் ஏப்போட பாடி ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சர்னு பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா ஏப் வில் வாக் லைக் நக்கிள் வாக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்துருக்கீங்களா நக்கிள் வாக்குன்னு சொல்லிட்டு? கிரேட் ஏப்ஸ் எல்லாமே வந்து நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நக்கிள் வாக்குங்கிறது வந்து என்னென்னா 2 காலில் நடக்கும். பட் வந்து இட் வில் சப்போர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹேண்ட். பட் ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 லெக்கில் நடப்பாங்க. ஓகேங்களா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வரும்னு வந்து தெர் இஸ் ஒன் சாப்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா கல்ச்சுரல் லிங்கேஜ். கல்ச்சுரல் லிங்கேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் ஏப்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் உள்ள லிங்கேஜ் என்னென்ன வந்து தே யூஸ் டு கிளாஸிஃபை திங். சர்டன் திங்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கும் ஏப்புக்கு வந்து ஒரே மாதிரியான கல்ச்சரல் லிங்கேஜ் இருக்கும். ஃபைனஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃபேமிலி. ஃபேமிலிங்கிறது வந்து த யூனிட் ஆஃப் ஃபேமிலி வந்து நமக்கு ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஏப்பில் வந்து சிம்பன்சிக்கு வந்து ஒரு ஃபேமிலிங்கிற யூனிட் இருக்கும். ஓகேங்களா? மேல் ஃபீமேல் தென் சைல்டு சிம்பன்சி, அது மாதிரி வந்து ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு செட்டப் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து டூல் யூசேஜ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன்ஸ் வந்து ஸ்டோன் ஏஜில் இருக்கும்போது தே யூஸ் ஸ்டோன் டூல்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுற ஒரே அனிமல் யாருன்னா ஏப்ஸ் தான். ஏன்னா வந்து தே ஹாவ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். இதை தாண்டி வந்து வேறு எந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ங்கிறது கிடையாது ஜென்ரலாக. ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஆரிஜின். இந்த ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் உள்ள லிங்கேஜை பற்றி பார்ப்போம். இந்த ஏப்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் லிங்கேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் லிங்கேஜ், 2வது கல்ச்சரல் லிங்கேஜ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து சாப்டர் 1.5 பார்க்குறீங்களா? 1.5 பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ப்ரைமேட்ஸ், எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ், ப்ரைமேட் டாக்ஸானமி, ப்ரைமேட்ஸ் அடாப்டேஷன், ப்ரைமேட் டாக்ஸானமி, ப்ரைமேட் பிஹேவியர், டெர்சரி அண்ட் குவாட்டர்னரி ஃபாசில். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனுக்கும் ஏப்போலுக்கில் வந்து அந்த இருக்க லிங்கேஜை பற்றி பேசுகிறது. 2 லிங்கேஜ் தான். ஒன்று வந்து ஃபிசிக்கல் லிங்கேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் லிங்கேஜ். ஓகேங்களா? அந்த சாப்டர் வந்து அதை பற்றி பேசும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின் ஆஃப் ஏப்ஸ்லேருந்து ஹியூமனாக எவால்வ் ஆகிறாங்களே, ஹோமோ சாப்பியன்ஸை மாறுறாங்களே. ஜஸ்ட் வி ஆர் த பார்ட் ஆஃப் ஹோமோ சாப்பியன்ஸ். நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ் தானே?
ஆக்சுவலாக ஹியூமன் எஸ்ஏ ஹோமோ சாப்பியன்ஸ். அப்போ ஹோமோ சாப்பியன்ஸ் வரும்போது வந்து என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு தான் வந்து அடுத்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 4 நேம் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்ட்ரலோபித்தகஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சாப்பியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இது கொடுத்துருப்பாங்க. அது வந்து அதை பற்றி பேசுறது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஆரிஜின் வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன்ஸ் ஃப்ரம் ஏப்ஸ்லேருந்து வந்து நம்ம ஹியூமனாக மாறுற வரைக்கும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஹியூமனை மாறிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோமோ சாப்பியன்ஸாக மாறிட்டோம். ஹோமோ சாப்பியன்ஸாக மாறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கல்ச்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஹியூமன் கல்ச்சர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிறது தான் அடுத்த பாட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஹியூமன் கல்ச்சர்னு சொல்லும்போது நமக்கு தெரியுறது வந்து ஸ்டோன் ஏஜ் தான். ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் சொல்லியிருப்பாங்க. ஹொய் வி கால் இட் இஸ் அ ஸ்டோன் ஏஜ். ஹியூமன்ஸோட ஃபஸ்ட் ஏஜ் வந்து ஸ்டோன் ஏஜ் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்க ஸ்டோன் ஏஜ்னு? ஃபஸ்ட்டு தே யூஸ்டு ஸ்டோன் டூல்ஸ், அதனால் ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்டோன் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹியூமன்ஸ் வந்து ஹண்டிங் கேதரிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. தே யூஸ் டு ஸ்டோன் டூல்ஸ் டு ஹண்ட் அண்ட் கேதர். ஃபுட் கேதரிங் பண்ணுவாங்க, ஹண்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் மீசோலித்திக் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் அக்ரிகல்ச்சரும் ஃபார்ம் ஆகும். அப்போ ஹியூமன் எவல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட்லேருந்து வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிப்பாங்க. செட்டில் ஆகும்போது வில்லேஜுங்கிறது ஃபார்ம் ஆகுது. வில்லேஜ்லேருந்து எப்படி டவுன் ஃபார்ம் ஆகுது, டவுன்லேருந்து அடுத்து வந்து கிங்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது, கிங்டம்லேருந்து மொனார்கி எப்படி ஃபார்ம் ஆகுது. இந்த இதை தான் வந்து நமக்கு வந்து அடுத்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜின்னு கொடுத்துருக்குது. பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக், காப்பர், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ். ஓகேங்களா? 1.8ல் வந்து கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்லி சிவிலைசேஷனை பற்றி பேசுகிறது. ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பேலியோலித்திக்லேருந்து அயன் ஏஜ் வரைக்கும் நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியிலேயே வந்து லிங்க்ட் ஆகும். ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு வந்து பிலிம்ஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து நம்ம இதை பற்றி படிப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் 1 வந்து நமக்கு வந்து லிங்க்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த சாப்டர் மட்டும் ஜென்ரலாக. அதுக்கப்புறம் 2.1லேருந்து இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ இருக்க ப்ரெசென்ட் டே ஹியூமன் கல்ச்சரை பற்றி பேசுகிறது. வாட் இஸ் கல்ச்சர்? கல்ச்சர் என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் சொசைட்டி? சொசைட்டினா என்ன, கல்ச்சர்னா என்ன? ரெண்டும் ஒன்று தானே. இந்தியன் சொசைட்டின்னு சொல்லுவோம், இந்தியன் கல்ச்சர்னு சொல்லுவோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ? சொசைட்டி இஸ் குரூப் ஆஃப் பீப்புள். இட்ஸ் நத்திங் பட் அக்ரிகேட் ஆஃப் பீப்புள்ஸ் வித் காமன் நோஷன். ஒரு காமன் ஐடென்டிட்டி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சொசைட்டின்னு சொல்லும்போது தமிழ் இஸ் கன்சிடர் எஸ் ஏ காமன் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்தியன் சொசைட்டிங்கிறது வந்து இந்தியா இஸ் ஏ காமன் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? இது சொசைட்டின்னு சொல்கிறது. இந்த சொசைட்டியில் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்து கல்ச்சர்னு சொல்கிறது. ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குது, தென் நம்ம என்னென்ன பண்ணுறோம், அது எல்லாமே வந்து கல்ச்சராக டிஃபைன் ஆகும். ஓகேங்களா? இந்த சொசைட்டியன் கல்ச்சர் தான் வந்து அடுத்த டாப்பிக்கில் நமக்கு வரும். இந்த சொசைட்டியன் கல்ச்சரை வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து செட்டின் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப காரணமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ். ஓகேங்களா? மேரேஜ் ஃபஸ்ட்டு மேரேஜுங்கிற ஒரு யூனிட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, மேரேஜில் எத்தனை டைப் ஆஃப் மேரேஜ் இருக்குது, இதெல்லாம் வந்து இங்கே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாலிகாமி அண்ட் பாலியாண்ட்ரின்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. பாலிகாமிங்கிறது வந்து என்னென்னா மேல் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைஃப்ஸ். ஓகேங்களா? அதான் ஃபார் எக்ஸாம்பிள் மென் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் வைஃப்ஸ். பாலியாண்ட்ரிங்கிறது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வைஃப்ஸ் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து இப்போ இருக்க சொசைட்டியில் இருக்கா, எந்தெந்த சொசைட்டியில் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து சொசைட்டின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே எந்தெந்த மாதிரி சொசைட்டி பார்ப்போம்னா ஃப்ரம் ட்ரைபல் சொசைட்டிலேருந்து மாடர்ன் சொசைட்டி வரைக்கும் வி ஆர் லிங்கிங் தட். ஓகேங்களா? இப்போ மேரேஜ்னு பொறுத்த வரைக்கும் இன்னொரு கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கூடவே லிங்க் ஆகிறது வந்து என்னென்னா டவுரி சிஸ்டம். இப்போ டவுரி சிஸ்டம்ங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா மாடர்ன் சொசைட்டிஸை நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதே ட்ரைபல் சொசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டவுரி சிஸ்டம்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பையன் வந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும், அது மாதிரி வந்து சர்டன் திங்ஸ் இருக்குது. அது வந்து பிரைட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்டு பிரைட் ப்ரைஸ். அது வந்து நமக்கு வந்து ஒரு டாபிக் சொல்லலாம், பிரைட் ப்ரைஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மேரேஜுங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் 2 persons மட்டும் இல்லாமல் தெர் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்வால்வ் இன் த மேரேஜ். ஓகேங்களா? அதை பற்றி பேசுகிறது வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் ரெகுலேஷன்ஸ். மேரேஜ் ரெகுலேஷன்ஸ்ங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நார்மலாக வந்து வி நோ அபவுட் அவர் சொசைட்டி. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபேமிலி சர்க்கிள்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸை மேரேஜ் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸை மேரேஜ் பண்ண முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது தெரியல உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து யார் மேரேஜ் பண்ண முடியும், யார் மேரேஜ் பண்ண முடியாது ஜென்ரலாக? ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே டயராம் யூஸ் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் மேல், சர்க்கிள் ரெப்ரசன்ட் ஃபீமேல்.
ஓகேங்களா. இந்த ஈக்குவல் டு வந்து மேரேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ இவங்களுக்கு வந்து 2 பர்சன்ஸ் இருக்காங்க, ஒரு சன் ஒரு டாட்டர். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா ஒரு ஃபேமிலி ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மேல், சர்க்கிள் ஃபீமேல், ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ், அவங்களுக்கு வந்து டாட்டர் அண்ட் சன்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி. இப்போ அவங்களுக்கு வந்து சன்ஸ் அண்டு டாட்டர்ஸ், அதே மாதிரி வந்து இந்த மதர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு சன் அண்ட் டாட்டர். இது மாதிரி வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ புரிஞ்சுங்களா. ஃபாதர் சைடு வந்து 2 பேர், மதர் சைடு 2 பேர். நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ட்ரா பண்ணிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறது ஜென்ரலாக. இப்போ இதில் மேரேஜ் ரெகுலேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. மேரேஜ் ரெகுலேஷன்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா வித்தின் த ஃபேமிலிக்குள்ள மேரேஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் மேரேஜஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, சர்டன் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ கன்சிடர் திஸ் பர்சன் அஸ் ஏ ஈகோ. வாட் இஸ் கால் ஈகோ? ஈகோன்னா என்ன? ஈகோனா செல்ஃப்னு அர்த்தம். ஈகோயிசம்ங்கிறது செல்ஃபிஷ்னு அர்த்தம். ஓகேங்களா. ஈகோங்கிறது இட்ஸ் அ செல்ஃப். செல்ஃப்ங்கிறது வந்து அந்த பர்சன்ங்கிறது வந்து ஈகோன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈகோன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த பர்சனை வந்து இந்த 2 இதில் வந்து யார் யாரெல்லாம் மேரேஜ் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாதர் சைடில் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபாதரோட பிரதர் யாருன்னா பெரியப்பா பசங்களை வந்து மேரேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஆனால் வந்து ஃபாதரோட மதர் சைடில் வந்து சிஸ்டரை மேரேஜ் பண்ணலாம். ஓகேங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக் மேரேஜ் வந்து யார் யாருக்கு பண்ண முடியும்னா இவங்க 2 பேருக்கும் பண்ணலாம். பட் வந்து அங்கே பண்ண முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் மேரேஜ் அண்ட் ப்ரிஸ்கிரைப்டு மேரேஜ்னு சொல்லுவாங்க. சர்டன் மேரேஜ் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, சர்டன் மேரேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வித்தின் த ஃபேமிலிக்குள்ள இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு பாருங்கள், மதர் சைடை பொறுத்த வரைக்கும் மதரோட மதர், ஓகேங்களா, மதரோட சிஸ்டர். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரியம்மா பொண்ணு இல்லை சித்தி பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாமா பொண்ணை மேரேஜ் பண்ணுவாங்க. தட்ஸ் த டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சவுத் இந்தியன் சொசைட்டி, பர்டிகுலர் சவுத் இந்தியன் சொசைட்டி நமக்கு வந்து இப்படி இதாக இருக்கும். ஓகேங்களா. இதே மாதிரி வந்து மேரேஜ் சிஸ்டம் வந்து எங்கே இருக்குன்னா அமெரிக்காவிலும் இருக்குது. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ட்ரைப் வந்து இதே மேரேஜ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜென்ரலாக. ஓகேங்களா. இது வந்து ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. சர்டன் டைப் ஆஃப் வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இப்படியே வந்து மாறும். எப்படி மாறும்னா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், குர்த் அந்த ரீஜன்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா தே யூஸ் டு மேரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரியப்பா பசங்களை மேரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்தை பசங்க மாமா பசங்களை மேரேஜ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ட்ரெடிஷன்ஸ் மாறும். ஒவ்வொரு ட்ரெடிஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேரேஜ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி வந்து இங்கே ஸ்டடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஷியல் மேரேஜ்னு சொல்கிறது. அப்போ மேரேஜ் பண்ணும்போது வித்தின் த குரூப்பில் வந்து யாரும் மேனேஜ் பண்ணலாம், யாரும் மேனேஜ் பண்ணக்கூடாது. அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 6 டைப் இருக்குது. ஓகேங்களா. வேர்ல்டு லெவலில் எந்தெந்த சொசைட்டிஸ் எப்படி வந்து மேரேஜ் பண்ணுறாங்க, அதனால வர பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன வந்து அவுட்கம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஜென்ரலாக. ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ்ங்கிற கான்செப்ட்ஸில் இருக்கும். அதில் கடைசியில் வந்து மேரேஜ் பேமெண்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதில் பிரைட் வெல்த் அண்டு டவுரிங்கிறது வந்து அதான் கான்செப்ட் சொல்லுது. பிரைட் வெல்த்துங்கிறது வந்து என்னென்னா நமக்கு வந்து பையன் சைட்லேருந்து கொடுக்குறது வந்து பிரைட் வெல்த், டவுரிங்கிறது வந்து ஆப்போசிட்டாக வருது. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து ஒன் டைப் ஆஃப் டவுரி வந்து இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு, கிரே டவுரின்னு சொல்லிட்டு ஒரு டவுரி. கேள்விப்பட்டீங்களா? கிரே டவுரி. வாட் இஸ் கால் கிரே டவுரி? இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்க கான்செப்ட் இது. அரௌண்ட் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கிரே டைவர்ஸ் மேரேஜ்னு சொல்லும்போது டைவர்ஸை பற்றி பேசணும். கிரே டைவர்ஸ்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது, கிரே டவரின்னு சொல்லிட்டு இது வந்து என்னென்னா 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுறது வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ரீசன் வந்து 2-3 விஷயத்துக்காக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஏன்னா வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இது செலவு ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மாதிரியே வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து இங்கே எலாபரேட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலாக ஃப்ரம் ட்ரைபல் சொசைட்டிலேருந்து இப்போ இருக்க மாடர்ன் சொசைட்டி வரைக்கும் ஹவு மேரேஜ் ஹேப்பன்ஸ், மேரேஜ் மட்டும் நடக்குதா, அதில் இருக்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்குது, அதை தாண்டி வந்து மேரேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு பர்சன் வந்து யாரை மேரேஜ் பண்ண முடியும், யாரை மேரேஜ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறதா வந்து அந்த சாப்டர் 2.3. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. இப்போ மேரேஜுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஃபேமிலி வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி வந்து நம்ம இங்கே சொல்லுவோம் ஆக்சுவலாக.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் நியூக்ளியர் ஃபேமிலியை பற்றி பேசியிருப்போம், ஜாயின்ட் ஃபேமிலி. இது ரெண்டு தான் நமக்கு தெரியும், ஜாயின்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி. ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? தாத்தா பாட்டியை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஒரு நான் சொன்னல இப்போ ட்ரா பண்ணல ஒரு இது, இவங்க எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் இருந்தால் இட்ஸ் ஜாயின்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது வந்து என்னென்னா, இவங்க மட்டும் இருந்தால் நியூக்ளியர் ஃபேமிலி. ஒரே பிளேஸில் வந்து they used to share the residence, they used to share the economic activity, they used to share the food preferences. எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தா இட்ஸ் அ ஜாயின்ட் ஃபேமிலி. இல்லை தனித்தனியாக இருந்தால் வந்து இட்ஸ் கால்டு நியூக்ளியர் ஃபேமிலி. ஓகேங்களா? இப்போ ஜாயின்ட் ஃபேமிலிக்கு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்து ஃபார்மேஷன் எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வந்துச்சா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி வந்துச்சா, அதை பற்றி படிக்கிறது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே. அதே மாதிரி வந்து ஃபேமிலி டைப்பில் பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் 2 types ஆஃப் ரிலேஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகல் ரிலேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபீலியல் ரிலேஷன் சொல்லுவாங்க. கான்ஜுகல் அண்ட் ஃபீலியல் ரிலேஷன் சொல்லுவோம். கான்ஜுகல் ரிலேஷன்ங்கிறது வந்து என்னென்னா பிளட் ரிலேஷன் சொல்கிறது. பிளட் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யாரை சொல்லுவோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஃபீலியல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் மேரேஜ். மேரேஜை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து யார் வருவாங்கன்னா ஒய்ஃப் சைடு வரவங்க. இப்போ ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் சைடு வரவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஸ் வரும்ல, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா? அதை பற்றி படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது இந்த டாப்பிக்கில் வரும். அடுத்த தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கின்ஷிப். ஓகேங்களா? இந்த மேரேஜ் அண்ட் ஃபேமிலியோட அவுட்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கின்ஷிப் சொல்லுவோம். கின்ஷிப்னு என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் கின்ஷிப்? உறவு முறைகள்னு சொல்கிறது. கின்ஷிப் இஸ் நத்திங் பட் உறவு முறைகள். ஓகேங்களா? ஃபாதர் சைடு மதர் சைடு யார் யாரை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எப்படி ஃபார்ம் ஆகிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி படிக்கிறது தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து டிசன் ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. டிசன்னுங்கிறது வந்து எதை பற்றி பேசுனா லீனேஜை பற்றி பேசும். இப்போ லீனேஜில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. We have 2 concepts of patrilineage and matrilineage. What is called patriarchy and matriarchy? Father based, mother based. Okay, இப்போ இருக்க சொசைட்டி வந்து patriarchy matriarchy? Patriarchy மிக்ஸ்டு. ஓகே ஃபைன். வேறு எதுவும்? பேட்ரியார்க்கின்னு சொல்லும்போது நம்ம இப்போ பேட்ரிக்கல் ரிலேட்டடாக வந்து என்னென்ன திங்ஸை வந்து நம்ம வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ இருக்க சொசைட்டியில்? எப்படி எதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் பேட்ரிக்கையை பொறுத்த வரைக்கும்? எனி ஐடியாஸ்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஃபேமிலி சைடு வந்து யார் போகிறா? ஃபீமேல் மேல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேட்ரியார்க்கி. ஓகேங்களா? அது ஒன்று சொல்லலாம். தென் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வி யூஸ் டு ஹேவ் இன்சியல்ஸ். இன்சியல் யாரோட பேர் போடுவோம், இல்லை ஃபேமிலி நேம் யாரோட நேம் வரும்? ஃபாதர். ஓகேங்களா? இட்ஸ் இதெல்லாம் பேட்ரியார்க்கியோட ஒரு சர்டன் திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பர்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன் மட்டும் தான் இருக்கும், டாட்டர்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா? ஃபைனல்ஸ் எக்ஸாம்பிள் ஃபைனல் ரைட்ஸ் இருக்குல்ல, ஃபைனல் ரைட்ஸ்னால் இறந்ததுக்கப்புறம் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து சன்னுக்கு வந்து மட்டும் தான் இருக்கும், டாட்டர்ஸ் இருக்காது. அப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதை தாண்டி வேறு என்னென்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி இருக்குன்னா இப்போ வந்து ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க, பட் முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீமேலுக்கு இருக்காது, மேலுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் பேட்ரியார்க்கின்னு சொல்லுவோம் ஜெனரலாக. இப்போ சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியார்க்கியா மேட்ரியார்க்கின்னு சொல்லும்போது பட் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இது பண்ண முடியாது. பட் இந்த பேட்ரியார்க்கினா என்ன, மெட்ரியார்க்கினா என்ன, அதுலேருந்து லீனேஜ்னு பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வி ஷுட் ஹேவ் அ ஃபேமிலி நேம் ஆர் இன்ஷியல் சொல்லும்போது ஃபாதரோ லீனேஜ்லேருந்து நம்ம எடுப்போம். ஆக்சுவலாக மதரோ லீனேஜ்க்கு நம்ம எடுக்க மாட்டோம். பட் சம் ஆஃப் த சொசைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதர் லீனேஜ் எடுத்துப்பாங்க, அங்கே ஃபாதர் லீனேஜ் இருக்காது. ஓகேங்களா? அங்கே வீட்டோட மாப்பிள்ளைன்னு ஒரு கான்செப்ட்ஸ் நம்ம மூவியில் பார்த்துருப்போம்ல. ஆக்சுவலாக இப்போலாம் அது வரதில்லை. பட் வந்து அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து நிறைய சொசைட்டியில் இருந்திருக்கு. ட்ரைபல் சொசைட்டியில் நிறைய ட்ரைபல் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரி லீனேஜ்ங்கிற கான்செப்ட் இருக்குது, மேட்ரியார்க்கிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா இந்த டைப் ஆஃப் கின்ஷிப் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து யாருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்ட் தான் வந்து இந்த கின்ஷிப் கேட்டகரி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான 3 இன்ஸ்டியூஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ், ஃபேமிலி அண்டு கின்ஷிப். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு
ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது. இதை தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியாக மாறினதுக்கப்புறம் தி யூஸ் டு பெர்ஃபார்ம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதான் வந்து எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஹண்டிங் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேதரிங்கிறது ஃபுட் கேதரிங்கை பற்றி பேசுது. ஃபிஷிங். ஸ்விடனிங்கிறது வந்து எதை பற்றி பேசுறதுன்னா ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரை பற்றி பேசும். ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ண மாட்டாங்க, ரிசோர்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கும், ஸ்காரசிட்டியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல கல்டிவேட் பண்ணுவாங்க, தென் அதை இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து டேரெக்டாக இருக்காமல் நம்ம ஒவ்வொரு இடத்த மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அதான் ஸ்பிடனிங் சொல்லுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் சிஸ்டம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ சிம்பிள் சொசைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைபர் சொசைட்டிஸ் வந்து எந்த மாதிரியான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, மாடர்ன் சொசைட்டிஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதை பற்றியான படிக்கிறது தான் வந்து இந்த டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரியும். பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஸ்டேட்ஸ் ஃபார்மேஷன் சொல்லுவோம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் ட்ரைப்ஸ்லேருந்து தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் மாறிச்சு, கிங்டம்லேருந்து ஸ்டேட் மாறிச்சு. கிங்டமுக்கும் ஸ்டேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா இப்போ கிங்டம் சொல்கிறோம், கிங்டம் வந்து ரூல் பண்ணுற யார், கிங்ஸ். ஓகேங்களா, கிங்ஸ் அவங்களோட பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இப்போ ஸ்டேட்டாக இருக்குது, ஸ்டேட் இருக்கும்போது அவங்களுக்கு பவர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த டாபிக்ஸ். ஓகேங்களா, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன். 6th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன் எதை பற்றி பேசுறதுன்னா ஹவு ரிலிஜன் ஃபார்ம்ஸ், ஹவு இட் எவால்வ்ஸ், இப்போ இருக்க ரிலிஜன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறது. ஓகேங்களா, டு யூ பிலீவ் இன் காட், கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, இருக்கு. பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது எல்லா லெவல்லையும் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. ஒன் ஆஃப் த பிலீஃப் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் மோனோதீசம் அண்ட் பாலிதீசம்னு 2 கான்செப்ட் இருக்குது. மோனோதீசம்ங்கிறது எதை பற்றி பேசுறதுன்னா ஒரு கடவுள் வழிபாடு, சிங்கிள் காடை ரெப்ரசென்ட் பண்ணுறது. பாலிதீசம்ங்கிறது வந்து பல கடவுள் வழிபாடு. ஃபைனான்ஸ் எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே வந்து நீங்கள் கோட் பண்ணலாம் ஜென்ரலாக. இது வந்து ஒன் டாபிக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தியிசம் இருக்குது. ஏத்தியிசம்ங்கிறது வந்து என்னென்னா நாட் பிலீவிங் காட். ஓகேங்களா, அது ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரி வந்து கடவுள் வழிபாடே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வி ஹவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதில் ஒன் ஆஃப் த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஐடால் வர்ஷிப்ங்கிறது வந்து உருவ வழிபாடுன்னு சொல்லுவோம். நான் ஐடால்ஸ் வர்ஷிப்னு இருக்கு, உருவமில்ல வழிபாடு. ஓகேங்களா, இது எல்லாமே இருக்கு. சரி, ஓகே, நம்ம இந்த கடவுள் வழிபாடு பண்ணும்போது நம்ம டேரெக்டாக போய் கடவுளை பார்க்க முடியுமானா பார்க்கறது கஷ்டம். அதில் நடுவில் கொஞ்சம் இன்டர்மீடியேட்ஸ் இருப்பாங்க. அந்த இன்டர்மீடியேட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீஸ்ட், சாமன்ஸ் இது மாதிரி இருப்பாங்க. அதுதான் கடைசியில் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கோ ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரீஸ்ட், சாமன்ஸ், மெடிசின் மேன், சாசரர் அண்ட் விச். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் சொல்லுவோம். இந்த சாப்டரில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு இது வந்து என்னன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலிஜன் அண்ட் சயின்ஸ். இந்த கான்செப்ட் பற்றி பேசிப்பாங்க. வாட் இஸ் கால்டு ரிலிஜன், வாட் இஸ் கால்டு சயின்ஸ். ரெண்டுமே ஒன்று தானே. எனி ஐடியா வித் ரெஸ்பெக்ட் டு தட்? சரி, ஓகே. இப்போ ரிலிஜனில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே வந்து கடவுள் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்கிறோம். பட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வி யூஸ் டு எம்பிரிக்கலி வந்து வி ஹேவ் டு டிசைட் எதெல்லாம் உண்மை இருக்குது எதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலீஃப் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ரிலிஜன், பிலீஃப் சிஸ்டம்ல ரிலிஜன் தான். இப்போ இந்தியன் சொசைட்டியில் வந்து ரெண்டுமே இருக்கா, ரிலிஜன் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. சயின்ஸ் இருக்கிற இடத்துல ரிலிஜன் இருக்கா? எனி எக்ஸாம்பிள்ஸ்? இப்போ சயின்ஸ் இருக்கிற இடத்துல ரிலிஜன் இருக்கா? எதுவும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? ரைட்டு. இஸ்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மோஸ்ட் சயின்டிஃபிக் வேர்ல்டு, சயின்டிஃபிக் சொசைட்டி. அவங்க ராக்கெட் விடுறதுக்கு முன்னாடி வந்து பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எந்த ஏர்கிராஃப்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் உடைச்சி எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணால் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும் ஜென்ரலாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா வி ஹாவ் 99% on எதில் பிலீஃப் பண்ணுவோம்னா சயின்ஸ் ரைட் பிலீஃப் பண்ணுவோம். அந்த 1% வந்து பிலீஃப் வந்து எதில் இருக்குன்னா அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் போகுதுல, அதுக்கு வந்து ரிலிஜன் வந்துடும் ஜென்ரலாக. ஓகேங்களா, இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ரிலிஜன் அண்ட் சயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணுவாங்கன்னா எதுவெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு ஸ்டடி அண்ட் வாட் ஆர் ஹிஸ்ட்ரி வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன். நம்மளாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதெல்லாம் சயின்ஸ்னு கன்சிடர் பண்ணுறோம். எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலோ வி கன்சிடர் எஸ் எ ரிலிஜியன். ஃபைனஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒரு திங் இருக்குது. நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து பிரிக்கும் போது வி ஹவ் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் பார்ப்போம். இதில் வந்து காட்ஸ் பார்ட்டிகல்னு ஒன்று இருக்குது. அந்த காட்ஸ் பார்ட்டிகல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் சேர்க்குறது. அது பேர் வந்து காட்ஸ் பார்ட்டிகல் தான் சயின்டிஸ்ட் வச்சு பேர். ஓகே, ஏன்னா வந்து அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஜென்ரலாக.
நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருவோம். பட் கண்டுபிடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக வி டேரக்ட்லி பேஸ்ட் ஆன் ரிலிஜன் சொல்லிடுவோம். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னொரு கான்செப்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ட்ரைபல் வேர்ல்டு இருக்குது. இப்போ ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கா இல்லை சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்குது. ஓகேங்களா? அவங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து ரெண்டுமே இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து பேசுகிறது தான் இந்த டாபிக். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்லேருந்து இது வரைக்கும் வந்து என்னன்னா ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ். இந்த ஹியூமனோட ஆரிஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசுகிறோம்னா, அவங்க ஆரிஜினை மட்டும் பார்க்கல, அதில் இருக்க டைவர்சிட்டிஸ், ஹியூமன் டைவர்சிட்டிஸ், மேரேஜில் இருக்க டைவர்சிட்டிஸ் என்ன, ஃபேமிலியில் இருக்க டைவர்சிட்டிஸ் என்ன, அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கின்ஷிப்பில் இருக்க டைவர்சிட்டிஸ் என்ன, எக்கனாமிக் ஆட்டிடியூடில் இருக்க டைவர்சிட்டிஸ் என்ன, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் டைவர்சிட்டிஸ், ரிலிஜன் இருக்க டைவர்சிட்டிஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம படிக்கிறது தான் இந்த டாபிக்ஸ். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த டாபிக் வந்து 6th and 7th டாபிக் வந்து எதை பற்றி பேசுறதுன்னா, 6th டாபிக் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ஒரு கல்ச்சரை படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நேராக போய் அங்கே போய் பார்த்தா தான் முடியும். ஜென்ரலாக வேர்ல்டில் இருக்க எல்லா கல்ச்சரையும் படிக்கணும்னா இட் டேக்ஸ் ஸோ மச் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை கல்ச்சர் இருக்குன்னு தெரியுமா? இந்தியாவில் எத்தனை கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, எத்தனை கல்ச்சர் இருக்குது? அரௌண்ட் வந்து 10,000 இருக்குமா? ஓகேங்களா? 10,000 பீப்புள்ஸ்க்கு வந்து மேரேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், ஃபேமிலிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், அதே மாதிரி எக்கனாமிக் சிஸ்டம் ஒரு கான்செப்ட் இருக்கும், ரிலிஜன் ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இது எல்லாமே வந்து படிக்கிறது முடியுமான்னு பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது. பட் வந்து இந்த ஃபிலாசபர்ஸ் இருக்காங்களா, ஆந்த்ரோபாலஜிக்கல் தியரிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக தே கோ தேர் அண்ட் தென் தே யூஸ் டு லேர்ன் த கல்ச்சர். அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே இருக்க சாப்டர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மேலே 6 சாப்டர்ஸ் வந்து எதை பற்றி இருக்குன்னா, நம்ம இந்த 6th சாப்டரோட சேர்ந்துருக்கும். 6th சாப்டர் நீங்கள் என்ன படிச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து டிஃபைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது வந்து ஃபுல்லாகவே தியரிஸ் வித் ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிலிஜன் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இல்லை பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இல்லை எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு வந்து ஒரு வியூவை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகேங்களா? 7th வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். 7th சாப்டர் வி ஹேவ் லாங்குவேஜ். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் 2 types ஆஃப் லாங்குவேஜஸ். ஒன்று வந்து வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 types ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. வேர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம், இன்னும் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். வேர்பல் கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து பை யூசிங் ஸ்பீச். நான் வேர்பல் கம்யூனிகேஷன் வந்து எதை பற்றி பேசுகிறேன்னா, பை யூசிங் ஜெஸ்டர். ஜெஸ்டர்ங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா யூசிங் சிம்பிள்ஸ் இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சரி, ஓகே. இந்த ஜெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி இந்த ஜெஸ்டரை பேஸ் பண்ணி நம்ம கல்ச்சரில் வந்து எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக தே ஹேவ் சர்டன் ஜெஸ்டர்ஸ். இன்டர்நேஷனல் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஜெஸ்டர்ஸ் இருக்கும். பர்சனல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு பர்சனல் ஸ்பேஸ்னால் கரெக்டாக 1.5 மீட்டர் 1.5 மீட்டருக்கு 0.5 மீட்டர் அதுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளில போவோம். இதுதான் பர்சனல் ஸ்பேஸ்னு சொல்கிறது. இந்த பர்சனல் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக படிக்கும் போது என்னென்னா, மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, UAE மாதிரி கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அங்கே இருக்க லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தோன்னே கட்டி பிடிப்பாங்க. ஓகேங்களா? அங்கே பர்சனல் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. இதே வந்து USA, UK வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்ட்ஷேக் பண்ணுறதே வந்து கரெக்டாக 1 டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக சொல்கிறது புரிஞ்சுங்களா? அவங்க வந்து என்னென்னா பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே விட மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னாச்சுன்னா, ஒரு டைம் US பிரசிடென்ட் வந்து இங்கே சவுதி அரேபியா வரும்போது அந்த பர்சனல் ஸ்பேஸ்னால வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவர் கை கொடுக்காம சொல்லி இவர் கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் பேசுறது மட்டும் கிடையாமல் வி ஹவ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஆல்சோ. அது வந்து ஹேண்ட் ஜெஸ்டர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசுகிற இல்லை சைகை பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. அது ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒவ்வொன்று மாறும். ஓகேங்களா? அதை பற்றியான ஸ்டடீஸ் தான் வந்து இதில் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலக்ஸ். டைலக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வி ஹவ் தமிழ் லாங்குவேஜ். பட் தமிழ் லாங்குவேஜில் வந்து வி ஹவ் டிஃப்ரெண்ட் டைலக்ஸ். சென்னை தமிழ்னு ஒன்று இருக்குது, மதுரை தமிழ் இருக்குது, கோவை தமிழ் இருக்குது, திருநெல்வேலி தமிழ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து இந்த லாங்குவேஜ் எப்படி வந்து சொசைட்டியை டிட்டர்மின் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. சொசைட்டி எப்படி டிட்டர்மின்னா, ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அது மாதிரி வந்து இங்கே தமிழ் எது இருக்கா? கேஸ்ட் பேஸ்டு தமிழ் எது இருக்கா? ரீஜன் பேஸ்டு தமிழ் இருக்குது. ரீஜன் பேஸ்டு பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொல்லுவோன்னா, சென்னை தமிழ் இருக்குது, இது மாதிரி இருக்குது. கேஸ்ட் பேஸ்டு தமிழ் எது இருக்கா? இல்லை ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு தமிழ்? நோ. ஓகே, ஃபைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிராமின்ஸ் தே ஹவ் டு ஸ்பீக் சர்டன் வேர்ட்ஸ். அது வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து தே யூஸ் டு ஸ்பீக் சர்டன் வேர்ட்ஸ். அது வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஒரு ஸ்லாங் இருக்கும், அது வந்து வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ சொசைட்டி லெவலில், ரீஜன் லெவலையும் வந்து நமக்கு வந்து அந்த லாங்குவேஜோட டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒரு கம்யூனிட்டி லெவலையும் வந்து அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம படிப்போம் அங்கே. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் இன்டர்மிக்ஸ் ஆகும்போது என்ன பிரச்சனை வருது அதை பற்றி பார்க்குறதும் வந்து உங்களுக்கு அந்த டாபிக். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வி கன்சிடர்ஸ் சோசியோ கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி. சோசியோ கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி இந்த டாபிக்ஸில் வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டாபிக் இன் ஃபர்ஸ்ட் பேப்பர். மிச்சம் இருக்க ரெண்டாவது பார்ட் எல்லாமே வந்து நமக்கு எதை பற்றி பேசுறதுன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? சயின்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சயின்ஸ் கிடையாது, 10th 11th 12th சயின்ஸ் தான் இருக்கும். மேஜராக வந்து நம்ம ஸ்கூலில் படித்ததோட லைட்டாக எக்ஸ்டெண்ட் வெர்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9.1 பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜெனடிக்ஸ் இருக்கும். ஜெனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ நம்ம வேரியேஷன்ஸ் எல்லாமே கல்ச்சர் லெவலில் பார்த்தாச்சு. இங்கே வந்து வேரியேஷன்ஸ் என்னென்னா பாடி லெவல் வேரியேஷன்ஸ். ஜெனடிக்ஸில் வந்து என்னென்னா ஜீன் சேஞ்சஸ்னால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னென்ன வரப்போதோ அது எல்லாமே வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாகவே. பெருசாக போல் 9.2 வந்து பார்த்தீங்கன்னா மெண்டலின் பிரின்சிபல் சொல்லுவாங்க. வாட் இஸ் கால் மெண்டல் பிரின்சிபல்? மெண்டல் பிரின்சிபல் வந்து நம்ம 10th வந்து ஒன்று படிச்சிருப்போம்ல, அந்த சாட் அண்ட் டார்ஃப், அதை இங்கே ஹியூமன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 பர்சன்ஸ் வித் 2 ஜீன்ஸ் அப்படி வந்து இன்டர்மிக்சிங் நடக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் த பை ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபைனஸ் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போ ஏ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் இருக்குல்ல, ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பாசிட்டிவ் மேல், பி பாசிட்டிவ் ஃபீமேல் மேரி பண்ணால் சைல்டுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் பிளட் வரும்? அதுதான் வந்து இங்கே வந்து பற்றி பேசுகிறது. இட்ஸ் ஜெனடிக் ரிலேட்டட் பட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் இதை பற்றி பேசுகிறது. இது நமக்கு இதுலேயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் கூட ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9.3 அண்ட் 9.4 அது எல்லாமே 9.4 பொறுத்த வரைக்கும் என்னன்னா குரோமோசோம் சேஞ்சஸ். இப்போ இன்கேஸ் வந்து நமக்கு வந்து வி ஹவ் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ். அதில் ஏதாச்சும் ஒரு குரோமோசோம்ஸ் டிஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அதை பற்றி பேசுறது ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9.5. 9.5ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் 2 கான்செப்ட்ஸ், ரேஸ் அண்ட் ரேசிசம். இது எல்லாமே ஹியூமன்ஸை பற்றி பேசுறதுனால இங்கே வந்து ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. வாட் இஸ் கால் ரேஸ், வாட் இஸ் கால் ரேசிசம். ரேஸ்னா என்ன, ரேசிசம் என்ன? ரேஸ் இஸ் நத்திங் பட் பயாலஜிக்கல் டிஃபரன்சஸ். பயாலஜிக்கல் டிஃபரன்ஸுங்கிறது வந்து என்னன்னா இப்போ நம்ம ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் சர்டன் பயாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி இருப்போம். அதே சைனாவில் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதே யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூரோப் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த பயாலஜி டிஃபரன்ஸ் எதனால் வருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனடிக்னால வருதா இல்லை என்விரான்மெண்ட்லாம் வருதா? இப்போ என்விரான்மெண்ட்னால வருது ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் ரீஜனில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருப்பாங்க. ரீசன் வந்து என்னென்னா சன்லைட் வந்து டேரெக்டாக படுது. இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெலனின் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மேலே ஆர்டிக் போக போக என்ன ஆகுனா தே ஆர் ஃபேராக இருப்பாங்க. ஏன்னா வந்து சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தே ஆர் மோர் ஒயிட். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து கோல்டு ஏரியாவுக்கும் வார்மர் ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோல்டு ஏரியா நீங்கள் போக போக தே ஆர் மோர் பல்கியாக இருப்பாங்க. ரீசன் வந்து என்னென்னா ஹீட்டை ட்ராப் பண்ணணும், வெளில விடக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஏர் ஷார்ட்டாக இருக்கும், நோஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹீட் வெளில போகக்கூடாமல் இருக்கிறதுக்கு. அதே நீங்கள் வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஈக்குவேட்டர் வரும்போது ஃபைனஸ் எக்ஸாம்பிள் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வரும்போது தே ஆர் சோ டால், லீனாக இருப்பாங்க, டாலாக இருப்பாங்க, லார்ஜ் நோஸ் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபைனஸ் எக்ஸாம்பிள் வந்து வெஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேசியல் ஃபீச்சர்ஸில் இருப்பாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டெம்பரேச்சர் இருக்கும். அதனால் தே யூஸ் டு டிசிபேட் மோர் டெம்பரேச்சர் ஃப்ரம் த பாடி. ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து எதை பற்றி பேசுதுன்னா நம்மளோட பாடி ஃபீச்சர்ஸ் வந்து வெறும் ஜெனடிக் மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணுதா இல்லை வந்து என்விரான்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணுதா அதை பற்றி படிக்கிறது கான்செப்ட் தான் அந்த 9.5யும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9.7 அதே தான் எக்காலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்கிறது. மேன்ஸ் ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ், ஹாட் டெசர்ட், கோல்ட் அண்ட் ஹை ஆல்டிடியூட் கிளைமேட். ஓகேங்களா? இது எல்லாமே அதை பற்றி பேசுகிறது. நெக்ஸ்ட் எபிடெமிக் ஆந்த்ரோபாலஜி. எபிடெமிக் ஆந்த்ரோபாலஜி நமக்கு தெரிஞ்சது தான். டிசீஸ்னால வந்து என்ன பிரச்சனை வருது, டிசீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷனை பற்றி பேசுகிறது. 10th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து என்னன்னா இன்ஃபேன்ட்லேருந்து ஓல்டேஜ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஹியூமனோட க்ரோத் எப்படி இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வந்து பொறுத்த வரைக்கும் சைல்ட் பர்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 6 months அந்த குழந்தை வந்து ரொம்ப குண்டாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த 1 year to ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 5th year வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்கினஸ் கம்மியாகி க்ரோத் ஸ்பர்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் ஜென்ரலாக. ஓகேங்களா? அது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஷ்யூ இருக்கும், ப்ரௌன் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சைல்டு பர்த் நடக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ப்ரௌன் டிஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் யூஸ் டு ட்ராப் த ஹீட். ஏன்னா இது முன்னாடி வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மதரோட ஊமில் இருக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். பட் வெளில வரும்போது டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதனால் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ இருக்கும் ஜென்ரலாக. பட் 1 year அப்புறம் வந்து நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேட் வந்து கம்மியாயிரும். அதனால் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்.
அந்த சைல்டில் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 இயர் குண்டாக இருக்கும், பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் போகும்போது லீன் ஆயிரும், பட் ஹைட் வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து க்ரோத் எப்படி இருக்குது. அப்போ ஒரு ஹியூமன்ஸ் வந்து க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்னா 20 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் க்ரோத்னு சொல்லுவோம். 20 இயர்ஸ்க்கு மேலே க்ரோத் இருக்காது. எந்த ஹியூமனாலும் ஆட்டோமேட்டிக் வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் க்ரோத் இருக்கும், அதுக்கு மேலே க்ரோத் இருக்காது. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்க போகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட் வந்து என்னென்னா சைல்டுஹுட் எப்படி இருக்கும், அடுத்து அடாலசன்ஸ் எப்படி இருக்குது, அடல்ட்ஹுட் எப்படி வருது, அப்புறம் வந்து ஓல்டேஜ் எப்படி வருது. ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த க்ரோத் வந்து எப்படி படிக்கிறது தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டைப்ஸ், ஹியூமன் ஃபிசிக் அண்ட் சொமேட்டிக் டைப்ஸ். இப்போ ஹியூமன் பாடி டைப்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டிஃப்ரெண்ட் பாடி டைப்ஸ் இருக்குது. ஹியூமன் பாடி டைப்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா ஃபேட், நமக்கு தெரிஞ்சது ஃபேட், லீன், மீடியம், இது 3 தான் ஆக்சுவலாக. இதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா தி யூஸ் டு கால்ட் அஸ் எண்டோமார்ஃப், எக்ஸோமார்ஃப் அண்ட் மீசோமார்ஃப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்வரான்மெண்ட் காரணமாக இது காரணமாக. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டு கிளைமேட் இருக்கவங்க வந்து தே ஹேவ் லார்ஜ் பாடி டைப். ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. 11.1 பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டியை பற்றி பேசுறது. ரிலவன்ஸ் ஆஃப் மெனார்கே, மெனஃபாஸ் அண்ட் அதர் பயோ ஈவெண்ட்ஸ் டு ஃபெர்டிலிட்டி. மெனார்கே அண்ட் மெனஃபாஸ். மெனார்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, மெனஃபாஸ்ங்கிறது எண்ட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கல்ச்சர் வைஸ் வந்து அது மாறுதா, இல்லை கல்ச்சர் இல்லாத வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காங்கிறது பார்க்குறது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 2-3 ஸ்டடீஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து டெமோகிராஃபிக் தியரிஸ். டெமோகிராஃபிக் தியரிஸ்ங்கிறது பாப்புலேஷன் தியரிஸ். ஓகேங்களா? அது வந்து நமக்கு சோசியலஜியோட சேர்த்து வரும். இப்போ இந்த டாபிக்ஸ் இருக்குல்ல, 9.1லேருந்து அரௌண்ட் வந்து 10 வரைக்கும் 11.1 வரைக்குமே வந்து நமக்கு எதை பற்றி பேசுன்னா பேசிக் சயின்ஸை பற்றி பேசும். அது 11th 12th சயின்ஸோட நாலேஜ் இருந்தாலே போது நமக்கு வந்து இதை வந்து கிராக் பண்ணிடலாம். மேஜராக வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா மெடிக்கல் சயின்ஸ் இருக்கிறவங்க, பிடிஎஸ், அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிராங்கில் வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துப்பாங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து 11th 12th படிச்சிருப்பாங்க, காலேஜ்லையும் படிச்சிருப்பாங்க. சம் ஆஃப் தி ஏரியாஸ் இன்டர்லர்னிங். ஓகேங்களா? அதனால் அதை எடுப்பாங்க. பட் இன்கேஸ் வந்து பயாலஜி எடுக்காதவங்களுக்கு வந்து என்னென்னா 11th 12th வரைக்கும் வந்து சயின்ஸ் படிச்சது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அதே கான்செப்ட் தான். பட் இங்கே எப்படி எழுத போகிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எழுத போகிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம்னா, இப்போ ஒரு ஜீன் சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆனால வர கல்ச்சரல் பிரச்சனை என்ன, சோசியல் பிரச்சனை என்ன, அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அதை தாண்டி வந்து அங்கே இருக்க ப்ராசஸ் எழுத போகிறது கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வந்து 12 வந்து எதை பற்றி பேசுறதுன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி. அப்ளிகேஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி இன் ஆல் ஸ்பியர்ஸ். சரி, ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பார்ப்போம். இல்லை ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து ஆந்த்ரோபாலஜி நாலேஜ் எதுவும் யூஸ் பண்ண முடியுமா? எனி ஐடியாஸ்? ஸ்போர்ட்ஸில் இந்த ஹியூமன் நாலேஜை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒலிம்பிக்கில் வந்து எவ்ரி இயர் வந்து தே ஹேவ் சர்டன் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் வந்து 25,000 மீட்டர்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 5,000 மீட்டர்ஸ், 10,000 மீட்டர்ஸில் மேக்ஸிமம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே மெடல் அடிப்பாங்க. இல்லை மராத்தானில் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் மராத்தானில் வந்து மெடல் அடிப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்து தே யூஸ் டு கெட் மெடல்ஸ் அந்த ஸ்போர்ட்டில் மட்டும் தான், ஆனால் வேறு ஸ்போர்ட்டில் இருக்க மாட்டாங்க. அதே ஆஸ்திரேலியன்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்விம்மிங்கில் வந்து தே யூஸ் டு கெட் மெடல்ஸ். ஏன்னா வந்து அவங்களோட பாடி டைப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்யூப்பாக இருக்கும். இப்போ நம்மளோட பாடி டைப் வந்து நம்ம சரி ஸ்போர்ட்ஸ்க்கு தான் வந்து எக்யூப் ஆகும். அப்போ வந்து ஒரு பாடி டைப்பை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது எந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எஃபெக்டிவாக இருக்குமா இருக்காதா. இப்போ இன்கேஸ் இல்லைன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி பேசுறது. ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொரு ஸ்போர்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆந்த்ரோபாலஜிக்கல் நாலேஜ் என்னன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் பாடி டைப்ஸ். இப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துருச்சு. பட் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் யூகே ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்படி தான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸோட சைஸ் எல்லாமே இருக்கும். ஒன்று 42, 44, 46ன்னு இருக்கும். இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 10, 12, 13 இருக்கும். ஒன்று யூகே ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒன்று வந்து யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க பாடி டைப்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தி யூஸ் டு ஹேவ் மெஷர். இப்போ நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் கிடையாதுல்ல. இப்போ எல்லாமே ரெடிமேட் தான் போடுறோம். இப்போ ரெடிமேட் போடும்போது ஆட்டோமேட்டிக் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்மால்னு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச். ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், யார் வேணால் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த பாடி டைப் வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸில் யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஷூஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்யூப்மெண்ட்ஸு, அதே மாதிரி டிஃபென்ஸ்லையும் அதுதான். டிஃபென்ஸில் பொறுத்த வரைக்கும் வி ஹவ் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எப்படி வேணும்னு டிஃபைன் பண்ணுறது. இப்போ நம்ம ஏர்ஃபோர்ஸில் வந்து வி ஹவ் ரஃபேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து அந்த ரஃபேலில் வந்து ஓட்டணும். அப்போ அதே மாதிரியே வந்து நமக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணணும். அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா
நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, சவுத் இந்தியாவில் ஒரு இருக்காங்க, அது மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க. நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாக இருக்கும். ஹைட் வந்து அவங்களோட நார்மல் ஹைட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 feet தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 feetலேருந்து 6 feet வரைக்கும் இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணும்போது அந்த ஹைட் மெஷர்மெண்ட்ஸை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, அப்போ வந்து ஹைட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுவாங்க ஃபுல்லாகவே. ஓகேங்களா? இதில் நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. வி ஹேவ் த கான்செப்ட் ஆஃப் வாட் இஸ் கால் யூஜெனிக். யூஜெனிக்ஸ் என்ன? யூஜெனிக்ஸ் என்ன சொல்லுவோம்? ரீசெண்டாக டிசைனர் பேபிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? டிசைனர் பேபிஸ் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே ஃபைன். டிசைனர் பேபிஸ்ங்கிற கான்செப்ட்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னா, we have technology advantages, we can edit the genes. ஓகேங்களா? நமக்கு என்ன டிசைடட் ஜீன்ஸ் வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சில்ட்ரனுக்கு கொடுத்து அந்த சில்ட்ரனை வளர்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் பேபிஸ் சொல்கிறது. இட் இஸ் கால் யூஜெனிக்ஸ்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இப்போ ஜீன்ஸ் இருக்குல்ல, ஜீன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்னா, ஒரு ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸை காமிக்கும். இப்போ கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறது வந்து அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை பொறுத்திருக்கு. இப்போ இன்கேஸ் ஒரு ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் டு கேன்சர், எக்ஸ்பிரஸ் ஆகலைன்னா கேன்சர் கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வச்சு அந்த ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கலாம். இது ரெண்டு தான். ஓகேங்களா? ஆனால் வந்து என்னென்னா, இது வந்து சரி, இதுக்கு வந்து குட்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சரை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். பட் இன்னொரு சைடு வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டிசைட் ரிசல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண் வந்து ப்ளூ கலர் வேணும், இட்ஸ் அ ஜீன் வந்து அந்த ஜீன் தான் வந்து ஆட்டோமேட்டிக் கண்ணுக்கு என்ன கலர் வேணும்னு டிஃபைன் பண்ணுறது, ஹைட்டாக இருக்கணும், அது மாதிரி இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிசைனர் பேபிஸ் கான்செப்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துருச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா வந்து இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலன்னு சொல்லலை. பட் வந்து என்னென்னா, தே ஆர் ரெஸ்ட்ரிக்டட் வித் ரெஸ்பெக்ட் டு தட். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை பண்ணிட்டாங்கன்னா ஹியூமன் பிகம்ஸ் காட், அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் இதோட அவுட்கம் நம்ம என்னன்னு தெரியாது, அதனால வந்து இது ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் மிச்ச இருக்க கண்ட்ரீஸ் எல்லாமே இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ஒன் சைட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக யூஎஸ்ஏ பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா சைனா பண்ணால் இவங்க பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? யூகேவும் பண்ணிட்டு இருக்காங்க ஜென்ரலாக. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஜெனடிக் ரிலேட்டடாக நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து வேரியேஷன்ஸ். இப்போ இது மாதிரி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பிரச்சனைகள் வருது, அதோட அவுட்கம் என்ன, எத்திக்கல் வேல்யூஸ் என்ன ஆகும், அதை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜியில் வரும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து எதை பற்றி பேசுதுன்னா, வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜி, வாட் இஸ் ஹியூமன். ஓகேங்களா? ஹியூமனோட ஆரிஜினை பற்றி பேசும், அவங்களோட கல்ச்சரை பற்றி பேசுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி வேரியேஷன்ஸ், தென் வந்து அவங்களோட இதை பற்றி பேசுறது, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸை பற்றி பேசுறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை மேஜரான கான்செப்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சோசியல் கல்ச்சர் ஆந்த்ரோபாலஜி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ பேப்பர் 2 எடுத்துங்க. பேப்பர் 2 வந்து இங்கே மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆந்த்ரோபாலஜி. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்தியன் ஆந்த்ரோபாலஜி 1.1லேருந்து 1.3 வரைக்கும் இருக்குது இந்தியன் ஆந்த்ரோபாலஜி. நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதுதான் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து என்ன டைப்ஸ் இருக்காங்க, இதை பற்றி படிக்கிறது தான் இது. அங்கேயே படிச்சிருவோம், திருப்பி இங்கே ரிப்பீட் ஆகும். ஏன்னா வந்து அங்கே படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக வந்து யார் இருக்காங்கன்னு படிச்சிருவோம், அதனால் இங்கே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் வாங்க. ரெண்டாவது பார்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்னா கேஸ்ட் சிஸ்டம். கேஸ்ட் சிஸ்டம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா? கேஸ்ட் சிஸ்டம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா? கேஸ்ட்டுங்கிற கான்செப்ட் இந்தியாவில் இருக்கா, இல்லை வேற எங்கேயும் இருக்கா? ஃப்ரான்ஸில் இருக்கு. அது கிளாஸ் வேற, கேஸ்ட் வேற. கேஸ்ட்னா என்ன? வாட் இஸ் கேஸ்ட்? ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வேற. கேஸ்ட்டுங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் இந்தியாங்கிறத நான் எப்போ சொல்கிறேன்னா, கரெக்டாக வந்து 18th century to 19th century. இப்போ வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. இப்போ வந்து நிறையவே அப்டேட்டாக சேஞ்ச் ஆச்சு. 1990s அப்புறமே மாறிச்சு, நிறைய மாறிச்சு. பட் 18th century to 19th centuryங்கிறது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1800லேருந்து 1980 வரைக்கும், கரெக்டாக 1919 வரைக்கும் இந்த கேஸ்ட்டுங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் கேஸ்ட் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. ஓகேங்களா? இட் இஸ் நத்திங் பட் ஆக்குபேஷன் பேஸ்டு லிவிங். ஆக்குபேஷன் பேஸ்டு சோசியல் ஆர்டர், இதை வந்து கேஸ்ட்னு சொல்லுவோம்.
ஒரு கேஸ்ட் இருக்கவங்க வந்து அந்த ஒர்க்கை தான் வந்து ரிப்பீட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க, அதை தாண்டி வெளில போக மாட்டாங்க. இட்ஸ் கால் கேஸ்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்குது. இங்கே வந்து டாபிக்ஸில் வந்து என்னென்னா கேஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஏன்சிலேருந்து கேஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? அதுதான் வந்து ஃபஸ்ட் டாபிக்கு. உங்களுக்கு 3.1 வாங்க. 3.1 வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரக்சர் அண்ட் நேச்சர் ஆஃப் ட்ரெடிஷனல் இந்தியன் சோஷியல் சிஸ்டம்ஸ், வர்ணாசிரம், புருஷாதா, கர்மா, ரினா, ரீபத். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் லைட் ஆஃப் ஃபிலாசபி வரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் படிப்போம், ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம். இது லைட்டாக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. 3.2 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டம் இன் இந்தியா, ஸ்ட்ரக்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வர்ணா அண்ட் கேஸ்ட். நம்மளோட ஒன் ஆஃப் த தியரி வந்து என்ன சொல்லிப்போம்னா வர்ணாசிரம்னு ஒன்று இருக்குது. வர்ணாசிரம் வந்து என்னென்னா இட்ஸ் அ 4-fold வர்ணான்னு சொல்லுவோம். பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா. அதுலேருந்து கேஸ்ட் ஃபார்ம் இருக்குன்னு ஒரு வியூ இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த டாப்பிக்கை வந்து இங்கே தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஜென்ரலாக. அதுக்கப்புறம் தியரி ஆஃப் கேஸ்ட் வந்து எப்படி இருக்குது, டாமினன்ட் கேஸ்ட்னா என்ன. டாமினன்ட் கேஸ்ட்ங்கிறது வந்து எப்போ வந்துச்சுன்னா 1950s அப்புறம் வந்துச்சு. ஓகேங்களா? பாப்புலேஷனில் யார் அதிகமாக இருக்காங்களோ 1950க்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க, பிரச்சனை கிடையாது. 1950க்கு அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துறாங்க. இண்டிபெண்டன்ஸ் கொடுத்த முறை கிங் கிடையாது, முன்னாடி கிங் இருந்தாங்க, இப்போ கிங் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆச்சுன்னா யார் வந்து ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் வந்து நம்பர் அதிகமாக இருக்காங்களோ தே பிகம் மோர் பவர்ஃபுல். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஏன்னா வந்து 1950க்கு முன்னாடி வந்து கிங்ஸ் இருந்தாங்க, பிரிட்டிஷ் இருந்தாங்க. அது வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தே ஆர் மோர் பவர்ஃபுல். 1950க்கு அப்புறம் வந்து என்னன்னா எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் வந்து ஓட்டு போடுறதுக்கு உரிமை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆச்சுன்னா யார் யாருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்பர் சைஸில் அதிகமாக இருக்கோ தே பிகம் மோர் பவர்ஃபுல். அவங்க தான் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் நிற்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த டாமினன்ட் கேஸ்ட்ங்கிறது ரோலுங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து யார் அதிகமாக இருக்காங்களோ தே பிகம் அந்த பொலிட்டிக்கல் இதை வந்து ஹிஸ்ட்ரியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீட் பண்ணுறாங்க. அதை பற்றியான டாபிக்ஸ் தான் இது ஃபுல்லாகவே. தென் ஃபியூச்சர் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம். கேஸ்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து ஃபியூச்சர் வந்து இப்போ எப்படி இருக்குது, இப்போ எப்படி கேஸ்ட் சிஸ்டம் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு, எனி ஐடியாஸ்? இப்போ கேஸ்ட் சிஸ்டம் இருக்கா, எப்படியெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி லெவலில் கேஸ்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, மேரேஜில் இருக்குது கேஸ்ட் வந்து இப்போ கேஸ்ட் பேஸ்டு மேரேஜஸ் நடக்குது. ஓகே, அடுத்தது வேறு மேட்ரிமோனிஸ், கேஸ்ட் பேஸ்டு மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக வேறு புரியல, கேஸ்ட் சாரி ஓகே கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அது ஒன்று இருக்குது. வேறு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பேஸ்ட் ஆன் கேஸ்ட் வந்து இருக்குது நிறைய இடத்துல. அதே மாதிரி வந்து எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? எக்கனாமிக் அசோசியேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேஸ்ட் இப்போ இருக்க ரிலவன்ஸாக இருக்குது இல்லைன்னு சரி இருக்குது. இப்போ ஃபியூச்சரில் இருக்குமாங்கிறது டிஃபைன் பண்ணுறது தான். சரி, ஓகே, இப்போ நம்ம கேஸ்ட் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா இல்லை வெளில போயிருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கேஸ்ட்டை வந்து ஃபாரினுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். USA, கனடா, UK அங்கே மாதிரி யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வந்து அங்கே கொண்டு போயிட்டு இருக்கோம். அங்கே கேஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ யூகேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% பாப்புலேஷன் வந்து யாருன்னா இங்கே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே வந்து கேஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரீசெண்டாக வந்து என்னென்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை லாஸ்ட் ஒன் இயரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரேஸ் அதிகமாக இருக்கும். ரேசிசம் வந்து அங்கே அதிகமாக யூஎஸ்ஏல பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் 2 types ஆஃப் ரேசஸ், ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். அவங்க 2 பேருக்கும் சண்டை எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி அந்த ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. எதுக்காகனா இந்த டிஸ்கிரிமினேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கமிட்டின்னு ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் இந்தியன்ஸ் அங்கே போயிட்டு கேஸ்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த வியூவாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த US அண்ட் UK இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பாப்புலேஷன் கம்மியாகும் போது இங்கேருந்து இருக்கவங்க தான் அங்கே போவாங்க. கண்டிப்பாக கேஸ்ட் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அது ஃபியூச்சர் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒன் திங். தென் வி ஹவ் ஜட்ஜ்மெண்ட் சிஸ்டம், ட்ரைப் கேஸ்ட் கண்டினியூம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈவெண்ட்டுங்க. ஜட்ஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு வில்லேஜ் லெவலில் கேஸ்ட் எப்படி இருக்குன்னு பற்றி பேசுறது. ட்ரைப் கேஸ்ட் கண்டினியூம்ங்கிறது ட்ரைபல் பீப்புள் எப்படி கேஸ்ட்குள்ளே வராங்கன்னு டிஃபைன் பண்ணுறது, அதை பற்றி பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து சாக்ரட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் நேச்சர் மேன் ஸ்கிரிப்ட் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் சின்ன சின்ன ஏரியாஸ். சாக்ரட் காம்ப்ளெக்ஸ்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ கும்பமேளாவை பற்றி பேசலாம். இப்போ கும்பமேளா இருக்குல்ல, கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் செக்ட் மட்டும் வந்து இருக்கிறது கிடையாது, எல்லா டைப் ஆஃப் ரிலிஜனும் போவாங்க. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து ட்ரைபல் பீப்புள் எல்லாருமே வந்து அங்கே போயிருப்பாங்க ஜென்ரலாக. ஓகேங்களா? அதாவது சாக்ரட் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். சாக்ரட் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா இரஸ்பெக்ட் ஆஃப் தி கேஸ்ட், இரஸ்பெக்ட் ஆஃப் த ரிலிஜன், ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சிடர்ஸ் சாக்ரட். வாட் இஸ் கால்ட் சாக்ரட்? புனிதம். சாக்ரட்ங்கிறது வந்து பிலீஃப் இன் ஃபார் எக்ஸாம்பிள் புனித தன்மைங்கிறது வந்து என்னன்னா ரிலீஜியஸாக பார்க்குறது. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைன்னு சொல்லுவோம். ப்ரொஃபைன்ங்கிறது வந்து என்னன்னா செக்குலராக சொல்கிறது, செக்குலர். ஓகேங்களா?
certain things வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேக்ரடாக இருக்கும், certain things வந்து செகுலராக இருக்கும் ஜென்ரலாக. ஓகேங்களா? இப்போ ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த கும்பமேளா வந்து பார்த்தீங்கன்னா சேக்ரட்னு சொல்லலாம். இப்போ சேக்ரட்னு சொல்லும்போது சேக்ரட் ரிவர், சேக்ரட் டெம்பிள், இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது எல்லா மக்களும் பார்க்கறதுனால நிறைய இடத்துல இருக்கும். இப்போ ஜெகநாதபுரி டெம்பிள் இருக்கும். ஜெகநாதபுரி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நார்மலாக வந்து கேஸ்ட் பேஸ்டு அசோசியேஷனை தாண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரைபல்ஸ்லேருந்து அங்கே வழிபாடு பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக குலதெய்வமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மாதிரி இதை பற்றி பேசுகிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேக்ரட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் நேச்சர் மேன் ஸ்பிரிட் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் புத்திசம், ஜெயினிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இந்த சொசைட்டியில் இந்த ரிலிஜன்லாம் வந்து என்ன இம்பாக்ட் பண்ணி கொடுக்குறது வந்து இந்த ஒரு டாபிக். ஆக்சுவலாக புத்திசம்னால இந்த சொசைட்டி என்ன சேஞ்சஸ் வந்துச்சு, ஜெயினிசம் என்ன வந்துச்சு, இஸ்லாம் என்ன வந்துச்சு, அடுத்தது கிறிஸ்டியானிட்டி என்ன வந்துச்சு, அதை பற்றி பேசுவோம். இது வரைக்கும் வந்து எல்லாமே கேஸ்ட்டை பற்றி பேசுகிறேன், கேஸ்ட் அண்ட் சொசைட்டி அதை பற்றி பேசுவோம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி பற்றி படிக்கிறது. ஏன்னா இது முன்னாடி பார்த்ததை வந்து ஹோலிஸ்டிக்காக வந்து 4-5 பேர் சொல்லியிருப்பாங்க, அதுதான் அங்கே இருக்கும், அது பெரிய லெவலில். அடுத்து 5.1 பாருங்கள். 5.1 பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியன் வில்லேஜஸ், பர்டிகுலர் இந்தியன் வில்லேஜஸ் பற்றி பேசுகிறாங்க. இந்தியன் வில்லேஜஸ் வந்து 1960 எப்படி இருந்துச்சு, 1950 எப்படி இருந்துச்சு, 2000 எப்படி இருக்குது, எப்படி மாற்றம் அடையுது. இப்போ வில்லேஜுங்கிறது பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வில்லேஜ் எப்படி இருக்குது, இப்போ இருக்க வில்லேஜ் எப்படி இருக்குது. ஓகேங்களா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாலிடிக்ஸ் என்ன இருக்குது, யார் வந்து ஆட்டோமேட்டிக் முன்னாடி ரூல் பண்ணாங்க, இப்போ யார் ரூல் பண்ணிகிட்டு இருக்கா, பொலிட்டிக்கல் லெவலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா யார் டாமினேட் பண்ணுறா, யார் டாமினேட் பண்ணல, அதனால் வர பிரச்சனைகள் என்ன. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் த கான்செப்ட்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட்டைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், மாடர்னைசேஷன். சான்ஸ்கிரிட்டைசேஷன்ங்கிறது வந்து என்னென்னா நமக்கு வந்து இந்த மேஜர் ரிலிஜன் வந்து உள்ளே வரும்போது, ஹிந்துசம் வந்து உள்ளே வரும்போது எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹிந்து ரிலிஜன் நோக்கி மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா தமிழ் கல்ச்சர் இருக்குது. தமிழ் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டைசேஷன் கான்செப்ட் வந்து நமக்கு உள்ளே வரும் ஜென்ரலாக. முன்னாடி வந்து பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து மேரேஜ் நடக்கும்னா ஈவினிங் நடக்கும். தமிழ் கல்ச்சரில் சங்கம் லிட்ரேச்சரில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஈவினிங் தான் மேரேஜ் நடக்கும், தாலிங்கிற கான்செப்ட் கிடையாது, அருந்ததி பார்க்குற கான்செப்ட்லாம் கிடையாது. அருந்ததிங்கிறது வந்து என்னென்னா வந்து மேஜராக வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா நைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நட்சத்திரம் தெரியும், அதனால் பார்ப்பாங்க ஜென்ரலாக. இப்போ வந்து பகலில் வந்து அருந்ததி பார்க்குற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா பகலில் ஒன்றுமே தெரியாது, அதுக்கப்புறம் அதில் அருந்ததி எங்கே பார்க்குறது, அது மாதிரி தான் இருக்கும். பட் சர்டன் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா வெளியிலேருந்து ஒரு கல்ச்சர்லேருந்து இன்னொரு கல்ச்சர் உள்ளே வரும்போது அப்போ பீப்புள் எல்லாமே எப்படி மாறுறாங்க, அதை பற்றி பேசுகிறது தான் இந்த கான்செப்ட்ஸ். வாட் இஸ் கால் மாடர்னைசேஷன், வாட் இஸ் கால் சான்ஸ்கிரிட் வெஸ்டர்னைசேஷன். மாடர்னைசேஷன் வெஸ்டர்னைசேஷன் ரெண்டுமே ஒன்று தானே. மாடர்னா என்ன, வெஸ்டர்னா என்ன. வெஸ்டர்னைசேஷன்ங்கிறது வந்து என்னென்னா அப்ரோப்ட்லி ஃபாலோயிங் த வெஸ்டர்ன் ஐடியாஸ். வெஸ்டர்ன் ஐடியாஸ்ங்கிறது மட்டும் கிடையாமல் வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் வேல்யூஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. மாடர்னைசேஷன்ங்கிறது வந்து என்னென்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதுலேயே மாடர்னிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதான் மாடர்னைசேஷன் சொல்கிறது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து நம்ம கல்ச்சரை மாடர்னிட்டியாக மாற்றுறது. அதில் வந்து எது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தேவையில்லாததோ அதை ரிமூவ் பண்ணிட்டு எதோ மாடர்ன் நோக்கி இருக்கோ அதை மூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மாடர்னைசேஷன் சொல்கிறது. ஓகேங்களா? தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் தட். இதில் ஒன் ஆஃப் த வெஸ்டர்னைசேஷன் கான்செப்ட்ஸ் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பர்கரைசேஷன். பர்கரைசேஷன் சொல்லுவாங்க. பர்கர்ஸ் இருக்குல்ல, பர்கரைசேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பர்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இந்தியாவோட ஃபுட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது பர்கர் வந்து போகிறதுக்கு பர்கர் அண்ட் பீஸா எக்ஸாம்பிள். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் கண்ட்ரி. ட்ராபிக்கல் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹீட் அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம ஃபுட்டு வந்து எது எடுத்துக்கலாம்னா ரைஸ் தான் எடுத்துக்க முடியும். ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஜென்ரேட் கூலிங்னஸ் டு த பாடி, கூலாக இருக்கும் பாடி. சாப்பிட்டா ரைஸ் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடியை கூல் பண்ணும். ஓகேங்களா? அதே வந்து பீஸா பர்கர் சாப்பிடும்போது இட்ஸ் மேட் ஃப்ரம் வீட். ஓகேங்களா? வீட்னால வந்து இட் ஜென்ரேட் ஹீட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்காலஜிக்கல் லெவலில் வந்து நமக்கு வந்து பாடி டைப்புக்கு வந்து என்னென்னா என்ன ஃபுட் தான் வந்து ரைஸ் தான் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் வந்து என்னென்னா இந்த வெஸ்டர்னைசேஷன் கான்செப்ட் வந்து என்னென்னா த யூஸ் ஆஃப் அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணாங்களோ அப்ராப்டாக இங்கே டேக் பண்ணுறது. இதை தாண்டி வந்து இன்னும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீஸா அண்ட் பர்கரில் வந்து மசாலாவும் தே யூஸ் டு மிக்ஸ். அங்கே மசாலா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க மேஜராக. ஓகேங்களா? இன்னொரு கான்செப்ட் சொல்லலாம், அப்படியே வந்து அப்ராப்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் பீஸா அண்ட் பர்கர் வந்து நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சாப்பிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து எப்படி கன்சூம் பண்ணுவாங்கன்னா மேஜராக வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து ரெட் மீட் தான். ரெட் மீட் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா இதுதான் கவு தான் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வந்து கவு கிடையாது. ரீசன் வந்து இங்கே இருக்க கல்ச்சரல் வேல்யூஸ்க்காக தி யூஸ் டு சேஞ்ச். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோட் கூட கிடையாது, ஒன்லி வந்து சிக்கன் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஏற்ற மாதிரி வந்து கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தி யூஸ் டு மாடிஃபை. அப்போ அது மாதிரியான திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே பேசுவோம். ஜென்ரலாக கல்ச்சரை வந்து எப்படி 2 கல்ச்சர் மிக்ஸ் ஆகுது, அதனால வர இன்டர்சேஞ்ச் என்ன, அதை பற்றி பேசுகிறது. நெக்ஸ்ட் வந்து 6.1. 6.1லேருந்து
8.1 வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சொசைட்டிஸ். ட்ரைப்ஸை பற்றி பேசணும். ஓகேங்களா? ட்ரைப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ட்ரைப்ஸை மட்டும் பார்க்க முடியாது, ஃபாரஸ்ட்டும் சேர்த்து பார்க்கணும். இப்போ ஃபாரஸ்ட் லாஸ் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து இங்கே எப்படி வந்திருக்கு, ட்ரைபல் அஃபேர்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட வெல்ஃபேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அதில் இருக்க பிரச்சனைகள் என்னென்ன. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கா, இதெல்லாமே பார்க்குறது. இந்த ட்ரைபல் சொசைட்டி பார்க்கும்போது வந்து 2 விஷயம் இன்னும் கூட பார்ப்போம். நக்சலிசம்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். நக்சலிசம் வந்து நமக்கு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியில் வந்து தனி சாப்டரே வரும், இங்கேயும் நம்ம தனி சாப்டர் இருக்குது. ட்ரைபல் சொசைட்டிஸ் எப்போ வந்து இதுலேருந்து வெளில வந்தாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸ்ட்ரீம் சொசைட்டிலேருந்து வெளில வந்தாங்களோ, சம் ஆஃப் தம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஜென்ஸை மாற ஆரம்பிச்சாங்க. அதனால ஏன் அவங்கள வந்து எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டாபிக் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஜென்சி, அது ஒரு கான்செப்ட்ஸ் பார்க்கணும். செப்பரேட்டிசம் ஒரு கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? இல்லை இப்போ இருக்க பிரச்சனைகள் பற்றி பேசுகிறது, அந்த டாபிக்ஸை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட் history of administration of tribal areas, tribal policies, plans, programs of tribal development and their implementation. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மோர் ஓவர் வந்து என்னென்னா ஜிஎஸ் ரிலேட்டடாக பேப்பர் 2ல் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்தியன் ஆந்த்ரோபாலஜி மட்டும்தான் நமக்கு வந்து ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டடாக இருக்கும். கேஸ்டம் வந்து நமக்கு வந்து இந்தியன் சொசைட்டிலே படிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இருக்குல்ல, ட்ரைபல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஎஸ் 2லேயும் வரும், ஜிஎஸ் 1லேயும் வரும், ஜிஎஸ் 3லேயும் வரும். ஓகேங்களா? 3லேயும் வரும். அங்கேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மோர் ஓவர் அலைன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டாபிக் தான். ஓகேங்களா? மேஜராக வந்து இந்த 2 டாபிக் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் டாபிக் எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். மோர் ஓவர் ஸ்டாட்டிக். ஃபஸ்ட் டாபிக்னா ஃபஸ்ட் பேப்பர் எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்கும். 2வது பேப்பர் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 60 to 70% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், 30% to 40% டைனமிக். மேஜராக வந்து டைனமிக் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து பேப்பர் 2ல் தான் கேட்பாங்க. பியூர்லி வந்து இந்தியன் பிரச்சனை, இந்தியா இஷ்யூவை பற்றி பேசுகிறது ஃபுல்லாகவே. ஓகேங்களா? தீஸ் ஆர் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆந்த்ரோபாலஜி. இப்போ ஆந்த்ரோபாலஜினா என்னன்னு தெரியும்ல, ஓரளவு எதை பற்றி படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்னு சொல்லிட்டு. இன்கேஸ் வந்து ஆந்த்ரோபாலஜி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு 2-3 விஷயம் பாருங்கள். எந்த ஆப்ஷனாலும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ த சிலபஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா டாப்பர்ஸோட காப்பீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாப்பர்ஸோட வீடியோஸ் இருக்கும் ஆன்லைனில். ஓகேங்களா? அதுக்கு பாருங்கள். அதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை பண்ண முடியும்னு தெரிஞ்சுச்சுன்னா டேரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ண முடியலன்னா 2 ஆப்ஷன் எடுத்துங்க. 2க்கு மேலே வேணாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மொத்தம் 9 ஆப்ஷன்னா 9 ஆப்ஷனில் எது சூஸ் பண்ண தெரியலன்னா உங்களுக்கு பிடிச்ச 2 ஆப்ஷன் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இருக்க மென்டாஸ்ட்டை பேசுங்க. ஓகேங்களா? மென்டாஸ்ட்டை பேசினா தே வில் கிவ் எ கிளியர் ஐடியா. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை பற்றி பார்க்கணும். ஒன்று வந்து நமக்கு வந்து பிடிக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம பிடிச்சா எடுத்துடலாம். நம்ம பிடிக்காத சப்ஜெக்ட் வந்து லாங் டைம் வந்து வச்சுக்கிறது கஷ்டம். அது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் சம் நாலேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் திஸ் திங். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து சிவில் சர்வீஸ்னு படிக்க போகிறோம். இப்போ நீங்கள் எது படித்தாலும் திருப்பி லேர்ன் பண்ண தான் போகிறீங்க. ஓகேங்களா? ஆனால் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கோமா கொஞ்சம் பார்த்துங்க. கரண்ட் ட்ரெண்டுங்கிறது வந்து என்னென்னா நோட்ஸ் அவைலபிலிட்டி, தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அது வந்து இருக்கான்னு பார்க்குறோம். நான் சொல்கிறது இந்த 9 ஆப்ஷன் இங்கே கொடுத்துருவாங்க. பட் வேறு எந்த ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த நோட்ஸ் இருக்கா, ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, பேப்பர் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே லேர்னிங்கை தாண்டி ரிட்டர்ன் பண்ணி அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்குது. லேர்னிங்கை எப்படி வேணால் பண்ணிடலாம். ஓகேங்களா? லேர்னிங் வந்து பொறுத்த வரைக்கும் கிளாஸ் எடுத்தோடனே வந்து நம்ம லேர்னிங் வந்துடும். பட் அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எழுதி பார்க்குறோம். அதை வந்து எப்படி மார்க்காக மாற்றுறோம், அதுதான் வந்து இங்கே இருக்க பிரச்சனை. அது சிவில் சர்வீஸில் இருக்க பிரச்சனை ஒன்றே அதுதான். லேர்ன் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அதை வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து அவுட்புட்டாக மாற்றுறதுன்னு ஒன்று பார்க்குறோம். அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஃபைன். தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா அடுத்த அக்ரிகல்ச்சர் போர்ட்டல் லாஸ்ட்டு ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது, அக்ரிகல்ச்சர் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஆடிபிளாக இருக்கா வாய்ஸ்? கேக்குதா? வரத்துக்கு பேசுறீங்களா? Good evening all. Am I audible? Is the screen visible? Prabha sir, Vinod sir, shall I start the session? Yeah. Audible, Bharat? Is it audible? Yes, it is audible for me. Yeah, audible. My voice is audible to you. Shall I continue the session? Of course. Fine.
So, good evening to everyone present here, and I hope it has been a long day for you. Yes, we can understand, and it is not only a long day. You could have learned so many things today, and I will try to keep it very simple and very short. Just we can discuss for another 15-20 minutes, just to have an essence about agriculture optional as a valid program. And it is not, of course, like every other option is not for everyone, but there are certain important valid points that being an UPSC aspirant you should come across. That too in this particular optional. So அதை பற்றி மட்டும் நம்ம ரொம்ப ஜென்ரலா வந்து டிஸ்கஸ் பண்றப்போ வந்து ட்ரை பண்ணலாம், எஸ்பெஷலி தி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஃபேக்டர். ஸோ அதை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றப்போ வந்து ட்ரை பண்ணலாம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் யூ ஆல் டு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. பேசிக்கலி ஏன்னா வந்து கம் டு வெரி ஆப்டிமிஸ்டிக் பிளேஸ் ஃபார் யுவர் UPSC ப்ரிப்பரேஷன். And having said that, I thank our CMD Bhuminathan sir for giving me this opportunity to share my knowledge and experience in the field of agriculture with you all as aspirants in this UPSC journey. And I hope various faculties today have come in front of you and discussed enough about the importance of optional. So I think I did not go there right now itself. And some basics we cannot obviously miss out. Out of the 1,750 marks that we write for mains examination, obviously optional alone account for 500 marks total. So in the 500 mark யாரெல்லாம் ஒரு 300+ ஸ்கோர் பண்ண முடியுதோ, obviously this factor is going to make or break our chances of getting into civil services, obviously. So அந்த 300+ எந்த ஆப்ஷன்ல எடுத்தா உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்குன்றதுக்கு தான் நீங்க வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி ஒரு ஐடியா கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹியர் ஐ அம் இன் அக்ரிகல்ச்சர் ஹூ ஆல் இட் வில் பி சூட்டபிள் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன்ல பர்சீவ் பண்றதுக்கு, எஸ்பெஷலி இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐடியாவும் இருக்கிறவங்க அதையும் வந்து ஒரு பேரல் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் வாட் ஆர் தி ஹிடன் அட்வான்டேஜஸ் தட். தென் ஒன் காமன் மிஸ்கன்செப்ஷன், it is whether it is only for agriculture. Of course, agriculture graduates have a very strong advantage in this particular optional, but of course, some extra interested people also can pursue it. அதையும் பத்தி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் நம்ம வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி செஷன் நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரோக்ராம்ல நீங்க என்ன மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் in this brief session. So once again I welcome you all to this particular my part of this particular discussion of orientation on agriculture as an UPSC option. Right? See, various optionals are being provided from UPSC, right? ஒரு 26+ சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூடிங் லிட்டரேச்சர் பார்த்தா ஒவ்வொரு ரீஜனல் லிட்டரேச்சர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 26க்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ல வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்றப்போ there are certain factors that you are to consider, right? Obviously many people before me might have informed this about this to you. Whether the option being a core option or not is a very very important factor. A core option நாங்க எதை மீன் பண்றோம் அப்படின்னா ஒரு 300 மார்க்குக்கான பாசிபிலிட்டி இந்த ஆப்ஷன்ல இருக்கணும். அந்த ஆப்ஷனுக்கான நோட்ஸ் ஆர் டெஸ்ட் சீரிஸ் ஆர் கிளாஸஸ் இட் நீடட் உங்களுக்கு வந்து அக்சசபிளா இருக்கணும். தென் மென்டார்ஷிப் அந்த ஆப்ஷனுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இது இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பர்சூவ் பண்றப்போ தான் ஆப்வியஸ்லி இட் இஸ் பிகமிங் அ வயபிள் ஆப்ஷன் ஃபார் யூ டு கிளியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஹஸ் ஆல்சோ பீன் அ இம்பார்ட்டன்ட் கோர் ஆப்ஷன் அண்ட் யூ பீப்புள் மைட் ஹவ் ஆல்ரெடி ஹியர்ட் அபவுட் திஸ் பர்டிகுலர் நியூஸ் அண்ட் ஆல். ஏன்னா ஒரு வருஷமும் ஒரு ஃப்ரீக்வெண்ட் நம்பர் ஆஃப் ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் தி பாஸ்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனோட வந்து கேரியர் ஆகுறாங்க. அதுக்கு there are many other reasons. We'll slightly explore them one by one. So as an UPSC option, agriculture also falls one among the core options because frequently the 300 marks is breached. And being a science optional basically because the one advantage with science optionals is that you can somehow create a correct answer because rest of all the mains examination is mainly about good or bad answers because preliminary stage of the examination நமக்கு வெதர் கரெக்ட் ஆன்சரா இன்கரெக்ட் ஆன்சர்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நம்ம கரெக்ட் ஆன்சர் பண்ணுவோம், இன்கரெக்ட் தான் மார்க் கிடையாது. பட் இன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேசிக்கலி யூ கேனாட் சிங்கிள் அவுட் ஆன் வெதர் இட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஆர் இன்கரெக்ட் ஆன்சர், வெதர் இட் இஸ் அ குட் ஆன்சர் ஆர் ஆவரேஜ் ஆன்சர் பேட் ஆன்சர், அதுக்கேற்ற ஒரு மார்க்கிங். அப்போ not only in agriculture, major science-based subjects has this advantage, wherein you can try to give a correct answer. So the scoring kind of possibility, the increased scoring kind of possibility irukku. So idhula vandu romba easier ave romba adhigamaana frequency la 280 mark breach pannirukanga. Then 300 mark or compared to many other the core options ellathukku அது obviously it is being breached. So even in agriculture optional being as a scientific option, a science-based optional, the usage of correct keywords, the usage of correct scientific names, the usage of correct and the science terminologies ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த மேக்ஸிமம் மார்க்குக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து இட் வில் பி ப்ரொவைடிங் டு அஸ். ஸோ யா அக்ரிகல்ச்சர் இஸ் பார்ட் ஆஃப் தட் ஒன் கோர் ஆப்ஷனல். ஸோ இதுல நமக்கு இதுல எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, அதான் நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு கொஸ்டினா இருக்க போகுது பிஃபோர் சூசிங் an optional. ஸோ ஃபார் தட் யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஹேவ் a thorough understanding about the syllabus. ஸோ இந்த சிலபஸ்ல எங்க நம்மளுக்கு ரிலேட்டபிளா இருக்கு, அந்த சிலபஸ் ஜிஎஸ்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதா இல்லையா, வெதர் ஐ வில் பி ஏபிள் டு கவர் திஸ் சிலபஸ், whether I have to pursue the syllabus on my own or whether I can access some kind of notes. So that will be the very very important question for all of us.
அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் சிலபஸை நம்ம யூபிஎஸ்சி இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபர்ஸ்டே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா தெர் ஆர் டீடைல்டு இன்ஃபர்மேஷன். பேப்பர் 1ல வி ஹாவ் சம் யூனிட்ஸ் அண்ட் பேப்பர் 2ல வி ஹாவ் சம் யூனிட்ஸ். திஸ் இஸ் த டீடைல்டு சிலபஸ். இது நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க யூபிஎஸ்சி பிடிஎஃப். நம்ம வந்து ஃபார் தி டுடேஸ் கன்சைஸ்ட் டிஸ்கஷன் we can consolidate or concisely transform the elaborate syllabus of UPSC agriculture optional for the 2 papers as given subject headings. இங்க உங்க இப்போ உங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து பேப்பர் 1 ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன்ல கேட்கப்பட போகுது அண்ட் பேப்பர் 2ல இந்த யூனிட்ஸை வந்து கவர் பண்ண போறேன். I will give a small brief idea about each of the topics and looking at the name by yourself நீங்களே வந்து ஒரு ஐடியா வந்து கிராஸ்ப் பண்ணலாம். இப்போ பேப்பர் 1 ஆஃப் தி யூபிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா the first unit is ecology. Ecology we all know environment. So it is also part of our GS. நமக்கு GS-லயே ecology and environment ஒரு ஸ்டாண்டர்ட் போர்ஷன் தான். சிமிலர்லி அக்ரிகல்ச்சர்லயுமே ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ecology நம்ம ஸ்டார்ட். Then agronomy. Agronomy அப்படின்னா it is a subject or unit of the agriculture which deals with field management basically. நம்ம அந்த சாயில் ப்ரிப்பரேஷன்ல இருந்து பிளான்ட் எப்படி கல்டிவேட் பண்ணுவோம், இந்தியாவில் எந்தெந்த ரீஜன்ல என்னென்ன பிளான்ட் கல்டிவேட் பண்ணப்படுது அண்ட் டு ஈவன் ஸ்ட்ரைக் ரிசம்பிளன்ஸ் அக்ரானமிலுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எல்லாருமே ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு GS3 ஃபவுண்டேஷன் அந்த இதுல வந்து சிலபஸ் ஓவர்வியூ எல்லாம் பார்த்திருப்பீங்க. எக்கனாமிக்ஸ் ஆஃப் GS3ல கிராப் டிஸ்ட்ரிபியூஷன் கிராப்பிங் பேட்டர்ன் வச்சு ஒரு யூபிஎஸ்சி நம்மளுடைய GS ஆஸ்பெக்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த அக்ரானமிட்ட இந்த பர்டிகுலர் யூனிட்ல அதான் நம்ம கவர் பண்ணுவோம். கிராப் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபீல்டு மேனேஜ்மெண்ட், என்ன மாதிரி ஃபீல்டு கிராப்ஸ்லாம் பெருவாரியா இந்தியாவில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்கு. Then followed by we have an unit called as agroforestry. ஒரு afforestation பத்தி ஒரு ட்ரீ கல்டிவேஷன் பத்தி அங்க லார்ஜ்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Then weed science, as the name implies, நம்ம ஃபீல்ட்ல நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய கிராப்ஸ் மட்டும் இல்லாம நமக்கு தேவையில்லாம அன்டிசரபிள் சில பிளான்ஸ் வளரலாம், அதாவது வந்து நம்ம வந்து வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபீல்டை வரைக்கும் ஒரு வீடுன்றது நாட் நெசசரி. அப்ப அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்றதா அந்த வீட் சயின்ஸ் யூனிட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Then soil science, obviously நமக்கு போரோசிட்டிஸ் ஒரு சாயிலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிப்போம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ சம் பார்ட் ஆஃப் ரிலேட்டட் டு சம் ஆஃப் தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஸ்பெக்ட் ஆஃப் GS இன் அ லிட்டில் பிட் வே. ஸோ சாயில் சயின்ஸ்ல பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சாயில நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் சாயில் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். And water management has also a lot of resemblances in our GS portion. So water management, as the name implies, இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்கார்சிட்டி இஷ்யூஸா இருக்கட்டும், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்க இருக்கட்டும், ஸோ வாட்டர் ஷெட், ரூரல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் கூட நம்ம ஒரு லிட்டில் பிட் டச் பண்ணுவோம் சாயில் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்ல. தென் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஐ திங்க் ஐ கேன் ஷோ இட் டு யூ ஆல்சோ. நம்மளுடைய GS3 ஆஃப் UPSC எக்ஸாமினேஷன் நீங்க வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ ஆல்சோ யூ கேன் கம் அக்ராஸ் திஸ் பர்டிகுலர் கீவேர்ட்ஸ். ஸோ அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி GS3லயுமே கூட அப்பார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் GS3லயுமே கூட நமக்கு கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் பத்தி கேட்பாங்க. இந்த இதுதான் நம்ம மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்ம் சப்சிடிஸ், மினிமம் சப்போர்ட் பிரைஸ், நமக்கு வந்து PDS, இதெல்லாம் கூட நம்ம அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்ல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் GS3 ஆல்சோ பிகாஸ் யூ கேன் கோ த்ரூ தி ப்ரீவியஸ் GS3 கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஃபார் தட் மேட்டர். அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் ஹேஸ் சம் ரெலவன்ஸ். ஸோ அது போக கொஞ்சம் டெக்னிக்கலா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா அந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்து படிப்போம். தென் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இஸ் அபவுட் நம்ம எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்றது மேக்ஸிமம் ரூரல் டெவலப்மெண்ட் பேசிஸ்ல வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இஸ் மித்த எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு அந்த கீவேர்டு பார்த்தா ஒரு ஐடியா இருக்க மாதிரி இருக்கும். பட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அது வந்து எடுத்தோடனே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் யூனிட் ஆஃப் ஆல் அதர்ஸ் பிரசன்ட் ஓவர் ஹியர். இந்த அக்ரிகல்ச்சர் செக்ஷன் என்ன படிப்போம் அப்படின்னா த கனெக்ஷன் பிட்வீன் ஃபார்ம் அண்ட் லேப். அதாவது நிறைய சயின்டிபிக் டிஸ்கவரி நடக்குது, ஆனா ஃபார்மர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப இது எப்படி எடுத்துட்டு இங்க கொண்டு போய் சேர்க்கிறது, ஃபார்மர்ட்ட இருக்கக்கூடிய ஃபீட்பேக் எடுத்துட்டு போய் சயின்டிபிக் கம்யூனிட்டி கொண்டு போய் சேர்க்கிறது, அல்லது அரசாங்கம் அந்த கவர்னன்ஸ் கொண்டு போய் சேர்க்கிறது. இதுதான் எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்டோட வேலை. அண்ட் நீங்க ஒரு கலெக்டராகவோ இல்ல குரூப் 1ல கிளியர் பண்றப்போ ஒரு டிஆர்ஓ டிஸ்கல்டராகவோ இந்த மாதிரியான ஒரு டீம்ல தான் வந்து நீங்களும் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுமா இருக்கும். அதாவது ஃபார்மர் ஆர்டிமா நமக்கு வந்து சொசைட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனே பிளே பண்ணுவோம். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனலையும் அப்படின்ற ஒரு கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வில் பி a very key subject which focus on this aspect. அப்போ இதுக்கு what are the schemes that we have, what are the programs that we have, what are institutions we have. So those kind of things will be learning over here, which is also some having some resemblance with the general studies aspect. So net if you want to comment about the paper 1, every option has this advantage. Agriculture also has this advantage. எல்லா ஆப்ஷன்லயுமே அந்த ரெண்டு பேப்பர்ல ஒரு பேப்பர் டெக்னிக்கல் பேப்பரும் ஒரு பேப்பர் வந்து ஜெனரல் பேப்பரும் இருக்கும். Likewise in agriculture the paper 1 has a little bit of technical value and more of general value. இதில் ecology 50% of agronomy, agroforestry, then soil and water management, economics and extension. இப்போ நான் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜெனரல் வேல்யூ இருக்கக்கூடிய டாபிக்ஸ்.
rather 50% of agronomy, then wheat science, soil science. இந்த 3 ஏரியாஸ் மட்டும் தான் பேப்பர் ஒன்ல டெக்னிக்கலா நம்ம ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் மேக்ஸிமம் பேஸ்ட் ஆன் கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ், கரண்ட் ஸ்கீம்ஸ், ஆர் நமக்கு வந்து இதுவுமே GS3லயோ GS1லயோ இல்லை GS2ல கவர்னன்ஸ்லயோ கேட்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். ஸோ திஸ் அட்வான்டேஜ் யூ கேன் ஃபைண்ட் அக்ராஸ் மெனி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் முழுக்க முழுக்க ஒரு டெக்னிக்கல் கிடையாது, நம்மளுக்கு வந்து லார்ஜரா இந்த ஒரு சின்ன ஒரு ஜென்ரல் ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். But when you come to the paper 2 of agriculture optional, it is kind of technical paper. But in the paper 2 தான் உங்களுக்கு Indian Forest Service exam எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹோல்டு கொடுக்கு. Because I hope you know about this fact. நமக்கு Indian Forest Serviceக்கு the mains will happen separately. So for rest of all other civil services, நம்ம வந்து UPSC civil service prelims எழுதுவோம். This prelims is common for both rest of the civil services and forest services. ஆனா நம்ம அப்ளிகேஷன்ல ஃபாரஸ்ட் சர்வீஸும் நம்ம அப்ளை, ஃபாரஸ்ட் சர்வீஸ் இஸ் தி தேர்ட் ஆல் இந்தியா சர்வீஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் IAS and I guess IFOS is the third all India service. Only these 3 are all India services in India. அப்போ இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு பீப்புளை ரெக்ரூட் பண்றதுக்கு the government UPSC is conducting a separate mains. ஸோ நம்மளுக்கு CSE mains செப்பரேட்டா நடக்கும், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் mains செப்பரேட். So Indian Forest Service mains full life நம்ம discuss பண்ணோம் அப்படின்னா it will take a lot of time, and I do not know whether you people have that much of paper that this fag end of the day. So ஒரு முக்கியமான attribute மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னா it consists of 2 optional papers. I'm sorry, 2 optional subjects for that matter. அதாவது civil service mains நீங்க எழுதுறப்போ ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல 2 பேப்பர் எழுதுவோம். பட் நம்ம வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கான மெயின்ஸ் எழுதுறப்போ 2 ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுவோம். And I hope it is a very known fact, and you people might also come across this particular fact that Indian Forest Service candidates who have cleared that service பார்த்தீங்க அப்படின்னா more than 90% would have either come from agriculture background or would have had the agriculture as the one of their options. ஏன்னா agriculture and botany is a very common optional combo that is being chosen for Indian Forest Service basically. நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் வந்து வராங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி பிளஸ் ஜியாலஜின்னு போவாங்க. இந்த 2 ஸ்ட்ரீம் தான் நீங்க பார்க்க முடியும். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை கிளியர் பண்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி பிளஸ் ஜியாலஜின்றவங்க, நான் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் சூஸ் பண்ணாதவங்க, நான் அக்ரி பேக்ரவுண்ட் சார்ந்தவங்களும் வருவாங்க. அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் சார்ந்தவங்க அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க, அக்ரி பிளஸ் பாட்னி சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பேப்பர் 2 நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அது ஓரளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கொடுக்கும். பிகாஸ் த பேப்பர் 2 இஸ் கைண்ட் ஆஃப் அ டெக்னிக்கல் பேப்பர் வேர் செல் பயாலஜி வில் பி ஸ்டடி. செல் பயாலஜி as the name implies, செல் ஆர்கனல்ஸ், இந்த மியாசிஸ், மைட்டாசிஸ் அதெல்லாம் பத்தி படிப்போம். தென் ஜெனட்டிக்ஸ் ஃப்ரம் மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து என்டையரா ஜீன், நம்ம வந்து அந்த DNA கம்போசிஷன், அந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் எல்லாத்தையும் படிப்போம். ஜெனட்டிக்ஸ் வில் பி a very very interesting subject in that matter. Then plant breeding, it is also kind of an interesting subject because plant breeding அப்படின்னா டெவலப்பிங் ஆஃப் our crop improvement through new varieties. அந்த மாதிரி கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற இல்லை சாப்பிட்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைல்டு வெரைட்டிஸ் உடைய மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸ் தான் இல்லையா? அது எப்படி நடக்குது, எப்படி 2 பிளான்ட் வெரைட்டியை கிராஸ் பண்ணி ஒரு புது வெரைட்டி கொண்டு வராங்க, அதுல என்ன நன்மையில் நடந்திருக்கு, என்ன தீமையில் இருக்கு, அந்த மாதிரி டெக்னிக்கலா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம படிப்போம். Then seed technology, how are hybrid seeds produced, what are the characteristics of hybrid seeds? ஏன்னா இன்னைக்கு வந்து seed market of India is also very huge topic. It is regularly in debate in even the current affairs section also. அதை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன். Then this is directly a general studies component. WTO ஆர்கனைசேஷன் உடைய அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பத்தி நம்ம will be discussing a lot in detail. Then intellectual property rights is a topic given, but in the intellectual property rights, one specific property right is the Protection of Plant Varieties and the Farmers Rights Act. நம்ம ஐபிஆர்ன்றது ஜெனரல் ஜிஎஸ்டியுமே முக்கியமான ஒரு டாபிக் தான். அதுல இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை பத்தி கொஞ்சம் டீடைலா படிப்போம். ரிப்பீட்டடா அதை வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் அனதர் ஏரியா ஆஃப் கொஸ்டினர் இன் அவர் பேப்பர் 2. Then we'll be studying about crop physiology. Crop physiology அப்படின்னா லைஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ கிராப், அது எப்படி பிரீத் பண்ணுது, எப்படி போட்டோசிந்தசிஸ் பண்ணுது, எப்படி எனர்ஜி பிரேக் டவுன் பண்ணுது, நம்ம பண்ற எல்லாமே அது ஒரு லிவிங் ஆர்கனிசம் பண்ணுது இல்லையா? அதை பத்தி இந்த யூனிட்ல படிப்போம். தென் ஹார்டிகல்ச்சர், ஃப்ரூட் கிராப்ஸ், ஃப்ளவர் கிராப்ஸ், மெடிசனல் கிராப்ஸ், அரோமேட்டிக் கிராப்ஸ் சொல்லிட்டு அதர் வேல்யூ அடிஷன் கிராப்ஸ் பத்தி நம்ம டீடைலா படிப்போம். திஸ் இஸ் அ வெரி டெக்னிக்கல் ஏரியா ஒன்லி. பட் இதுல ஃபுட் ப்ராசஸிங்னு ஒரு டாபிக் வரும், which is having direct relevance to GS. So this subject, even though it might seem as a technical scientific based study subject completely, it is not so. So இதுலயும் ஓரளவுக்கு ஆனா ஒரு ஜெனரல் வேல்யூ இருக்கு, லாட் ஆஃப் ஜெனரல் ஸ்டடி சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பட் அதுக்காக சூஸ் பண்றது கிடையாது. இட் இஸ் ஆப்ஷன் பத்தி எல்லாருமே மார்னிங் வந்து பேசிருப்போம். எவ்ரி ஆப்ஷன் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நமக்கு அந்த ஆப்ஷன் கனெக்ட் ஆகுதா, whether I have the resources to choose this as my optional, whether I will have or create a 300+ possibility by pursuing this option. அதுதான் உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. தென் இது வந்து பிளான்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட், என்டமாலஜி, அதாவது டிசீஸ், இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட்கிட்ட இருந்து பிளான்ஸ் எப்படி பாதுகாக்கிறது, பேத்தாலஜி, டிசீசஸ் வந்து பிளான்ஸ் பாதுகாக்கிறது. இதை நான் ஜென்ரல் டென்ஸ்னு ஒரு டாபிக் இங்க கொடுத்துருக்கேன்.
இதுல எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பாவர்ட்டி இன் இந்தியா, மால் நியூட்ரிஷன் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனரல் டாபிக்ஸ் விச் ஹவ் பீன் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் இன் தி ஜிஎஸ் ஒன் ஆஃப் அவர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஆல்சோ. அது எல்லாமே கேட்டு இந்த ஜெனரல் ட்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் இன் இந்தியா இதெல்லாம் கேட்பாங்க. இதுவும் பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேப்பர் வந்து கேட்கப்படுது. அண்ட் இது எல்லாமே நேரடியாக ஒரு ஜிஎஸ் பேப்பர்ல கேட்கறதுக்கான எவ்ரி எதர் பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஸோ வாட் எவர் we have just now displayed in the screen for you is the concise version of the syllabus for UPSC agriculture optional. So paper 1, paper 2. Paper 1 என்ன advantage அப்படின்னா there are lot of general topics. So general topics பொறுத்த வரைக்கும் why I mean it in general அந்த வேர்ட் ஏன் யூஸ் பண்றோம்னா நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களும் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும் ஒன்று. ரெண்டாவது those topics can be asked in GS aspect also. Then paper 2 it is too much in technical nature also. Yes, it is accepted, but those who are targeting இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆல்சோ பேரலரி. ஸோ நான் எப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்து புதுசாக படிக்க போறேன், அதுலேயும் 6 அட்டெம்ப்ட் எனக்கு இருக்கு, 9 அட்டெம்ப்ட்ஸ் எனக்கு இருக்கு, ஒய் ஷுட் ஐ வேஸ்ட் தட்னு யோசிக்கக்கூடிய உங்களுக்கு அது ஒரு வே ஆஃப் அப்ரோச் ஆயிருக்கும். அண்ட் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் அதை நான் லாஸ்ட்டில் சொல்றேன், ஒய் ஷுட் நாட் யூ மைட் நாட் ஸ்கிப் இட்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம லாஸ்ட் டிஸ்கஸ். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்டர்ஃபேஸ் ஃபார் யூ வித் எனி ஆப்ஷன் இல்லையா. ஒரு சிலபஸை கோ த்ரூ பண்றது தான் உங்களுடைய ஒரு ஆப்ஷன்ல நீங்க எவாலுவேட் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஆனால் சிலபஸ் வச்சு மட்டுமே நீங்க ஆப்ஷன் டிசைட் பண்ண முடியும். யூ ஹேவ் டு கோ த்ரூ தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். And only if you go through the previous year question, you can have the flavor of this optional subject. Okay, இந்த optional subject என்னெல்லாம் படிக்க முடியுமா, இல்ல நான் எதிர்பார்க்கறது இங்கே வரக்கூடியதெல்லாம் ஒன்றா இருக்கு, அதெல்லாம் நீங்க ஒன்றும் கெஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் a previous year question obviously. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பிளைன் தி இந்தியன் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் டேரக்டாக ஒரு GS3 இதே ஒரு கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் தி அதர் அக்ரிகல்ச்சர் டாபிக்ஸ் ஆல்சோ வில் பி தேர். லைக்வைஸ் இப்போ இந்த பர்டிகுலர் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆமா ஃபார்மர்ஸ் ஆக்ட் பற்றி 2020 கேட்டாங்க. ஏன்னா அந்த வருஷம் அதான் பீக் ஆஃப் தி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆயிடுச்சு. Explain El Nino effect. And El Nino effect we might not directly study in agriculture. It is a directly geographical weather phenomenon. And the ecology, climate, weather பத்திலாம் கூட ரொம்ப படிப்போம். So lot of this kind of general studies aspect questions also will be asked in agriculture. So ஒன்னு இங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அங்க ஆன்சர் பண்ணணும், இல்ல அங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க டைம் மிச்சமாவும் எஃபர்ட் மிச்சமாவும் அந்த டைம் அண்ட் எஃபர்ட் நீங்க ஜாலியாக ஒரு சுத்துறது. அதை நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு நீங்க லேக்கிங்கா இருக்கக்கூடிய இடத்துல போட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்க வந்து பிரிட்ஜ் பண்றதுக்கான ஒரு ஏரியா. ஃபைன். So if you have to go through the previous question basically before choosing any particular option. Yeah, similarly productive sustainable agriculture ஒரு GS3 topic. Greenhouse effect and global warming இது ஒரு 10 mark. இது purely an environmental topic in GS3. So அதான் ஒன்னு அக்ரிகல்ச்சர் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா there will be free, there will be advanced. அல்ல அங்க படிச்சிட்டோம் அப்படின்னா here will be free, here will be advanced. So அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் you cannot regard it as a purely technical subject. It is 80% technical, 20% general. That 20% general has a lot of value. இந்த 80% technical கத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்து in other phases of the examination இருக்க போகுது. So then yeah, what else? Okay, syllabusல ஓரளவுக்கு அக்ரிகல்ச்சர் பத்தி இந்த மாதிரி யூனிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிகினரா ஒரு ஆப்ஷன்ல எவாலுவேட் பண்றப்ப இதுல என்ன மாதிரியான ஒரு ஹிடன் ஃபேசட்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் ஒரு ஆஸ்பிரண்ட் எதிர்ப்பாங்க. The enormity of the static portions. Any senior aspirant that you can come across related to agriculture optional, you can throw this question to them. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா the level of static questions are asked are very very high. More than 80% of the questions are from static syllabus and paper. நீங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்டா படிக்காம வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் ஃப்ரம் தி லாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்க வெறும் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி அது நீங்க நோட்ஸ் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணாலே 80% of the questions will be able to answer, because this is one area which has been repeatedly asked. நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த entirety of the syllabus கவர் பண்றதுக்கு it might take years and years of time. நமக்கு ஒரு யூஜி பிஜி பண்ணா கூட அதை கவர் பண்ண முடியுமான்றது தெரியல. ஆனாலும் அப்போ ஏன்னா தட் இஸ் டிஃபரெண்ட். யூஜிக்கு இதை படிக்கிறது டிஃபரெண்ட், ஆப்ஷனுக்கு இதை படிக்கிறது டிஃபரெண்ட். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயே நம்மளுக்கு வந்து மோரலஸ் ஒரு என்டையர் கோர்ஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ். நான் ஏற்கனவே சொன்ன பேப்பர் ஒன்ல இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் ஆஸ்பெக்ட். ஸோ the general aspect of paper is a very very key element. Then GS portions, prelims portions different. Every year, of course, 2 to 4 questions maximum you can expect. அக்ரிகல்ச்சர் எக்கனாமில இருந்தோ இல்ல ஜியோகிராஃபிலையும் வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமில இருந்தோ கேட்கலாம், அல்லது எல்லா வருஷமும் 2 கேள்வியோ அதாவது க்ராப் பத்தி கேட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு பேசிக் தான். பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட்டுமே நேரடியாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் சேவ் பண்ணும். நீங்க வந்து GS1 ஜென்ரல் ஒரு பேப்பர், அதாவது யூ வில் நாட் இன்வெஸ்ட் 100% ஃபார் பேப்பர் 1, 100% ஃபார் பேப்பர் 2. 100% ஆஃப் டைம் பேப்பர் 2 போடுவோம், 50% ஆஃப் டைம் தான் பேப்பர் 1 போடுவோம். இந்த 50% எதுக்குன்னா GS படிக்கிறது. நீங்க வந்து ஜாலி கோர்ஸுக்கு வந்து கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் கொஞ்சம் ஜென்ரல் நேச்சரா இருக்கிறதுனால அங்க ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து நமக்கு. Then this is the very important advantage. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க வந்து கணக்கு எடுத்துக்க முடியாது. ஈஸியா இருக்க the term easy and difficult is subjective. What is easy for me might be difficult for you. What is difficult for you might be easy for me, இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ
நீங்க இப்போ ஒரு இனிமேல் எடுக்கிறதா மார்க் பெர்ஸ்பெக்டிவா பார்க்கணும். எனக்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணா வெதர் I can create the possibility of 300 plus or not, because if you score 300 plus in optional, you can surely get a service. And நீங்க மித்தலாத்துல ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே ஒரு டாப் சர்வீசஸ் வந்து உங்களால ரீச் அகைன். So like I said earlier, 320 has also breached in agriculture, being a science optional basically, and 300 marks வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சவங்களே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ்லி படிச்சவங்க நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அங்க ஃபேக்கல்டிஸ் நீங்க கேட்டா கூட அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் கூட ஷேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஃபேக்டர், யாராச்சும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸையும் நான் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கூட ஆன் பார் இயர்ல ஈவனா வச்சு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா இட் வில் பி a very very viable optional in that regard also. ஸோ அதை வந்து யூ மைட் பி கன்சிடரிங் பிஃபோர் கமிங் டு கன்க்ளூஷன். நான் ஏற்கனவே சொல்லுமா, திஸ் இஸ் தி ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆங்கிள். ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல அக்ரிகல்ச்சர் பிளஸ் பாட்னி வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி பாட்னி அக்ரிகல்ச்சர் நீங்க சூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி இஸ் நத்திங் பட் தி செல் பயாலஜி ஒட்டே ஆங்கிள். தென் பேப்பர் 1 ஆஃப் பாட்னி சில எக்ஸ்ட்ரா நியூ இன்ஃபர்மேஷனா இருக்கு. பட் திஸ் இஸ் தி பேப்பர் 2 ஆஃப் பாட்னி. ஸோ இதான் பாட்னி பேப்பர் 2. நம்ம 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும் 2 இடத்துலையுமே. ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல பாட்னி ஆப்ஷன் சூஸ் பண்றப்போ the பேப்பர் 2 கம்ப்ளீட்லி கன்சிஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேப்பர் 2 ஒன்லி. பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், தென் நமக்கு வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ ரிலேட்டட் டு ஜெனட்டிக்ஸ். Then it will be given as plant breeding, physiology, ecology. So என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ல we will be learning paper 1 and 2. Botany as a subject நீங்க எடுத்தீங்கன்னா பேப்பர் 1 and 2 இருக்கு. This paper 2 is nothing but this paper 2 only. So அப்ப நீங்க இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் பேரலா டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் பை லேர்னிங் 1 ஆப்ஷனல் நீங்க UPSC CSE மெயின்ஸுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து கவர் பண்ணிடுறீங்க. இன்னொரு பர்டிகுலர் மெயின் ஆப்ஷன்லாம் நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஃபாரஸ்ட் சர்வீசஸ்ல இப்போ இது ஒரு 25% 25% கன்சிடர் பண்ணோம்னா 75% இஸ் ஆல்ரெடி கவர். ஒரு 25% மட்டும் நீங்க இல்லைன்னு இது ப்ரிப்பேர் பண்ணாம ஆக்சுவலி எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு GS 1, 2, 3ல சாய்ஸ் கிடையாது, கொடுத்த எல்லா கேள்விகளும் ஆன்சர் பண்ணணும். பட் ஆப்ஷனல்ல எல்லா ஆப்ஷனலையுமே சாய்ஸஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செட்ஸ்ல வந்து 8 செட்ஸ்ல 5 செட்ஸ் வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணா போதும் இல்லையா? ஸோ அந்த ஆங்கிள் வச்சு பார்த்தா இதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க எழுதி கிளியர் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் டு டிமின் இன் எனிவே, பட் அகைன் யூ ஹேவ் அ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ நீங்க வந்து அக்ரிகல்ச்சரை ஒரு ஆப்ஷனலா பர்சீவ் பண்றப்போ திஸ் பர்டிகுலர் ஆங்கிள் இஸ் தேர். ஸோ அதுக்காக இதை சூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் லைக் நம்ம ஏற்கனவே திருப்பி சொல்ல வேண்டியது. பிகாஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் திஸ் கைண்ட் ஆஃப் செஷன்ஸ் இஸ் தட் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அதை எவால்வேட் பண்ணி டெசிஷன் மேக்கிங்காக வரணுன்ற காரணத்துக்காக. தென் கிளாஸ் ஆஸ் யூஷுவல் நீங்க எல்லாமே வந்து செல்ஃபா படிக்கலாம். இட் இஸ் நாட் அ ரெஸ்ட்ரிக்ஷன், பட் ஸ்டில் ஒரு அக்சசபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து பயன்படுத்துறதுன்றது இட் வில் பி வெரி குட் டிசிஷன். அப்படி நீங்க பயன்படுத்தும் பட்சத்தில் இங்க அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனலுக்கு வாட் வி வில் டெலிவர் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபுல்லஸ்ட் சிலபஸ் கவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூனிட்ஸ் பேப்பர் 1ல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ் அண்ட் பேப்பர் 2ல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸும் நம்ம கிளாஸ் நோட்ஸ் பேசிஸா கவர் பண்ணும். ஐ வில் lecture in the class with the displays of class notes only. And actually I was supposed to meet you in person today, but unfortunately since I have some work here, I was not able to be present over there. We will be meeting in future and all. So அப்ப நம்ம வந்து கிளாஸ் நோட்ஸ் பேஸ்ட் டிஸ்கஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றதா உங்களுக்கு வந்து நோட்ஸாவும் வந்து வரும். நான் என்ன சொன்னா அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் அந்த PYQ அந்த சிலபஸ்க்கு we have already prepared a concise notes. அதுவே தான் உங்களுக்கு வந்து நாங்க டெலிவர் பண்ணுவோம். நீங்க அதை மட்டுமே படிச்சுட்டு போனா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 250 to 280 மார்க்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட ஓன் இண்டிவிஜுவாலிட்டி நீங்க கொண்டு வரப்போ அந்த +20 மார்க்ஸ் உள்ள வந்து ஒரு 300+ மார்க்ஸ் வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். So we'll be having a notes based lecturing. Then you'll be provided with an attached test series with this optional package itself. Then 24/7 access 24/7 access பண்றதுக்காக தப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டாம். You will be added to Telegram group. I hope you know how the procedure works. So அந்த Telegram group வழியாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து you can throw your doubts anyway anytime possible. கிளாஸ் மீட் பண்றப்ப கேட்டுக்கலாம். ஸோ அன்னைக்கு நமக்கு டெக்னாலஜில இருக்க all those things are there. ஸோ அந்த Telegram group வழியா எனி டைம் நீங்க டவுட்ஸ் இருக்கிறப்போ ஷேர் பண்ணலாம். நாங்க whenever we are free we can able to respond to that. அந்த மீன் பண்ணி போட்டதான் நம்பர். ரொம்ப லிட்டரலா எடுத்துட்டு யாரும் பர்சீவ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். Yeah, we will be focusing a lot of activity practice. நம்ம ஒரு நாள் டிஸ்கஷன் முடிச்சோம். நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணதுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து அதை எப்படி வந்து ஒரு ஆன்சரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பிகாஸ் யூனோ ஐ ஹோப் இப்போ டாஸ் ப்ரோக்ராம்ல அங்கே ஆரம்பிச்சிருக்கும் பட்சத்தில் இன்ட்ரடக்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, பாடி ஆஃப் அன் ஆன்சர் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்போஸ் பண்றது, ஒரு கீவேர்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்படி வேல்யூ அடிஷன் இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் ஓரளவுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ரெடியா. பட் அதே எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு இன்னொரு ஆப்ஷனல் ப்ரோக்ராமுக்கு அப்படியே வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் certain similarities should be obviously there, பட் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் பீயிங் a சயின்ஸ் பேஸ்ட் ஆப்ஷனல் நீங்க லாட் ஆஃப் டெஃபினேஷன் யூஸ் பண்ணணும். அப்போ லாட் ஆஃப் டெஃபினேஷன் மனப்பாடம் பண்ணுவோம் தேவையில்லை. உங்க ஆன்சரும் உங்க நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை ஒரு டெஃபினேஷன் மாதிரி சவுண்ட் பண்ண தெரியும்.
ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் நுவான்சஸ், இந்த மாதிரியான நுவான்சஸ், அந்த எப்படி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்போஸ் பண்றது, எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றது, தென் டயக்ராம் பீங் சயின்ஸ் பேஸ்ட் ஆப்ஷனல் இட் ரெக்வயர்ஸ் சிக்னிஃபிகன்ட் லெவல் ஆஃப் டயக்ராம்ஸ். ஸோ இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் அப்படி இன்கார்பரேட் பண்ணுது. ஏன்னா டயக்ராம்ன்ற பேர்ல ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்க டயக்ராம் வரைஞ்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொண்டு வர முடியும். அப்போ அதை நீங்க எப்படி வந்து போர்ட்ரே பண்ணணும். ஸோ அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் வில் பி வெரி வெரி சேலஞ்சிங் டு கம்ப்ளீட் இன் டைம் பெர்ஸ்பெக்டிவ். லைக் ஒரு GS 1 to 3 பேப்பர் எப்படி நீங்க எழுதுவீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். பேப்பர் 2 வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் டைம். த ரீசன் பி இட் இஸ் கம்ப்ளீட்லி டெக்னிக்கல். எப்பயுமே ஜென்ரல் கண்டென்ட் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், எழுதுற கஷ்டம். எழுத சொன்னா பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகும். டெக்னிக்கல் திங்ஸ் படிக்கிறது கஷ்டம், உட்காந்து மனப்பாடம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கணும். ஆனா எழுதுறதுக்கு ஒன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க பாயிண்ட்ஸ் த்ரோ பண்ணும். ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா பேப்பர் 2 வில் பி ஈஸி டு கம்ப்ளீட் இட் அண்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவ். பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி இருக்க தான் போகுது. அண்ட் தட் இஸ் வை வில் பி டிஸ்கசிங் இன் ஜென்ரல் ஆங்கிள். அங்கதான் இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல எப்படி நீங்க வந்து யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் பி ஸ்டார்டிங் அவர் கிளாஸஸ் பை ஜூலை அஸ் இன்ஃபார்ம் டு யூ. ஸோ அந்த கிளாஸஸ்ல இப்படி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் இன் கப்பல் ஆஃப் டேஸ் வில் பி ப்ரொவைடட் வித் ஈவன் மோர் சம் 1 or 2 செஷன்ஸ் ப்ராபப்லி. அதில் நம்ம வந்து ஹவ் அ கிளாஸ் வில் பி கண்டக்டட்ன்றதையும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர், எல்லாத்துக்கும் ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். ஸோ யா லைக் ஐ செட் earlier, this is a subject என்ன அப்படின்னா இட் இஸ் ஸ்லைட்லி டெக்னிக்கல் நேச்சர். ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டா அலைடு சயின்சஸ் கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி வைல்ட் ஆப்ஷன் ஃபார். ஏன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாவோ அலைடு சயின்சஸ் கிராஜுவேட்டாவோ நீங்க இருந்தீங்கன்னா இட் வில் பி தி வேலிட் ஆப்ஷன் ஃபார் யூ. பட் ஸ்டில் நான் அக்ரிகல்ச்சரா இருந்தாலுமே ஒரு சயின்ஸ், இப்போ நான் சொன்ன ஜெனட்டிக்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து அந்த சயின்டிபிக் டெர்மினாலஜிஸ் ஜீன் எக்ஸ்பிரஷனோ இல்லை அந்த மாதிரி சயின்டிபிக் டெர்மினாலஜி கிராஸ் பண்ண முடிஞ்சா போதும். இட் இஸ் ஆல்சோ சயின்ஸ் தட் கேன் பி லேர்ன்ட் ஈஸிலி. ஸோ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் இட் மைட் பி கோ டு ஆப்ஷனல். The reason being for its advantage over in civil service means அதுலயுமே வந்து அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ண பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் தி பீப்புள் அதிகமாக கிளியர் பண்ணியிருக்காங்க. அது போக ஃபாரஸ்ட்ரியில மோர் தென் 90% ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஹூ பிளேட் ஆர் ஃப்ரம் either அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல். இது நீங்களே போய் ரெஃபர் பண்ணி, இதெல்லாம் வந்து நீங்களே கூகுள் போயிட்டு வந்து ரெஃபர் பண்ணி ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். இல்ல நான் தான் அக்ரிகல்ச்சர் படிக்கல யூஜில இல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம்லயும் பெருசா இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் அப்போ உங்க இன்ட்ரெஸ்ட் தான் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்றப்போ இட் வில் பி கம்ப்ளீட்லி நியூ லேர்னிங் ஃபார் யூ. பட் வி ஆர் கேர் டு கைட் யூ ஆன். நீங்க எந்த படிச்சா போதும், உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும், அந்த நோட்ஸை நீங்க படிச்சு எழுதுனா கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் முடியும். அதை நீங்க படிச்சு எழுதி நாங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எழுதி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஆஸ்பெக்ட். ஃபார் தீஸ் பீப்புள் இட் இஸ் அ ரெக்கமெண்டட் ஆப்ஷனல் பிகாஸ் ஆஃப் தீஸ் மெனி அட்வான்டேஜஸ். அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட் பேக்ரவுண்ட்ஸ் வந்து வரக்கூடியவங்களுக்கு அல்லது ஓரளவுக்கு சயின்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய இது மூணுலுமே இல்லாத வரவங்களுக்கு த இன்ட்ரெஸ்ட் வில் டிரைவ் ஃபார்வர்ட். உங்க இன்ட்ரெஸ்ட் டிரைவ் ஃபார்வர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வி வில் டேக். ஏன்னா உங்களுக்கு என்ன எந்த ஆப்ஷன் நீங்க போனாலும் படிச்சு எழுதணும் இல்லையா? ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே உங்களால கற்றுக்க முடியும். பட் தி அபவ் 2 கேட்டகரிஸ், ஒரு அக்ரிகல்ச்சர் அனலிட் கிராஜுவேட்டுக்கும் இல்லை ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் வரக்கூடியவங்களுக்கோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கோப் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஒரு இன்னுமே நான் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயிட்னாலையும் நீங்க உங்களுடைய பேஷன்ஸ், பட் யூ பீன் குவைட் பேஷன் க்ரௌட், ஓகே அக்செப்டட், அது கொஞ்சம் நல்ல கெஸ்டர் தான். அண்ட் நீங்க ஒருத்தர் கோத்ரூ பண்ணிருக்கீங்க சிலபஸ், உங்களுக்கு எதனா சார் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஒரு 1, 2, 3 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஈவினிங் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கோத்ரூ பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் UPSC சிவில் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனலா அவங்க ஏன் வச்சிருக்காங்க, மேபி டு செக் யுவர் டெசிஷன் மேக்கிங் அண்ட் கமிட்மெண்ட். ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய எல்லா கேண்டிடேட்டும் SA GS 1, 2, 3, 4ன்றது அவங்க கையில கிடையாது. The questions will be already framed and everyone in India has the equal go at all those questions. ஆனா இது நீங்களா சூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒன்னு சூஸ் பண்ண முடியுதா, இல்ல கரெக்டா சார்ஜுக்கு சூஸ் பண்ணீங்களோ இல்லையோ, நீங்க சூஸ் பண்ணதை கமிட் பண்ணி ப்ரூவ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வந்து உங்களுடைய திறமையை காட்டுறீங்க. ஸோ இட் இஸ் நமக்கு ஆப்ஷனல்ன்ற ஒரு விஷயம் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்க நம்மளுடைய கமிட்மெண்ட்டையும் காட்டக்கூடிய ஏரியா தான் பேசிக்கலி UPSC. அப்போ அதை வந்து ப்ராப்பரா டிசைன், ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் எடுத்தால் தான் இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணும். ஸோ டுடே வி ஹவ் given you the information we hope so. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங் எடுங்க. அண்ட் வாட் எவர் டெசிஷன் யூ மேக் அதுல வந்து கமிட்டடான ஒரு இண்டிவிஜுவலா இருந்து வந்து நீங்க வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ in our KingMakers IAS Academy our optional program of agriculture happens like this only. நம்ம வந்து ஒரு லெக்சர் பேஸ்ட் கிளாஸும் டெய்லி ஆன்சர் ரைட்டிங்கும் நமக்கு வந்து டெஸ்ட் சீரிஸோட நம்ம ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இன் கிளாஸ் we will try to cover the syllabus that you need not worry about on your side. யாருக்கு இந்த டாபிக்ஸ் கம்யூனிகேட் ஆகுதோ தென் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆம்பிஷன் இருக்கோ அவங்க இதை பர்சீவ் பண்ணலாம். அல்லது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் சார்ந்தவங்க இருந்தீங்கன்னா இட் இஸ் தி கோ டு ஆப்ஷன் ஃபார் யூ. நீங்களா வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. அதாவது அதர்வைஸ் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் பர்சூ. ஃபைன். ஸோ தீஸ் ஆர் அண்ட் சீங் தி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். ஐ ஹோப்
we can come to a conclusion at this point of time. ஏன்னா நீங்க வந்து you have endured a huge long day, I've been said so. ஸோ அதனால வந்து நீங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இனிமேல் நீங்க ப்ராசஸ் இல்லையா, அதுக்கு we have to give you some time and all. ஸோ நீங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ஒரு நான் என்ன சொன்னேன், டெசிஷன் மேக்கிங் குவிக்காகவும் இருக்கணும், எஃபிஷியண்டாகவும் இருக்கணும், அதை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். ஸோ அதை வந்து உங்க சைடில் நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் அதை எப்படி கேரி ஆன் பண்ணிட்டு போக போறோன்றத ஹியர் வி ஃபேக்கல்டி சொல்லி லெட் யூ நோ. அதை நீங்க அப்படியே ஒரு கைடன்ஸ் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணாலே இட் வில் பி பெட்டர் ஃப்ரம் யுவர் சைட். சரியா? ஸோ திஸ் ஆர் தி சிலபஸ் ஐடியா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஐடியா அண்ட் அடுத்த அட்வான்டேஜஸும் கிளாஸ் ரூம்ல என்னென்ன ப்ரோக்ராம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோன்றது தான் ஐ வாண்டட் டு லெட் யூ நோ இன் திஸ் பிரீஃப் டைம் தட் வி ஆர் ஏபிள் டு டிஸ்கஸ். இதுல நீங்க இன்னும் ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் கூட கேளுங்க. they will share you my contact. ஸோ அதை வச்சு கூட we can discuss few things and further. ஸோ இதான் வந்து I wanted to discuss with you. If you people have any specific doubts இருந்துச்சு அப்படின்னா you can throw to me. We can have a discussion on that. Otherwise I hope நீங்க வந்து இன்னைக்கு டே வந்து கன்க்ளூட் பண்றது எப்படின்றத அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்ட்ட கேட்டுட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து பயன்படுத்தி. சரிங்களா? ஃபைன். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் யுவர் கரியர்ஸ். ஒரு இது வரைக்கும் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்து இங்கே வந்துட்டீங்க. இங்கே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டு சீக்கிரம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. மற்றபடி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கூட உங்கள்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க. யா, ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஏன்னா த்ரூ தி டே வந்து கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. வி கேன் மீட் நியர் ஃபியூச்சர் இஃப் பாசிபிள். நல்ல ஒரு யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவு எடுத்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். You can hand over to the resource person who is present over there. Sir, Vinod sir, இருக்கீங்களா? Sir, எனக்கு கேட்டு